ஓகேங்க. ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா சாப்டர் 11 அண்ட் சாப்டர் 12 இருக்கக்கூடிய NEET 2025 கொஸ்டின்ஸ். ஃபஸ்ட் நம்ம கிளாஸ் 11 ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ண போகிற எல்லா கொஸ்டின்ஸும், அப்புறம் கிளாஸ் 12. ஸோ இதில் வந்து உங்களுக்கு 45 கொஸ்டின்ஸும் கவர் ஆகும் வித் டீடைல் எக்ஸ்ப்ளனேஷன். நீங்கள் ஹார்ட் கொஸ்டின்ஸ்னு சொல்லக்கூடிய நீட்டில் கூட நான் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கொஸ்டின்ஸாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம என்ன பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக நம்ம சேனல் வந்து வித் மை வீடியோஸ் வந்துட்டுருக்கு. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு டைம் ஸ்டாம்ப் கொடுத்துருக்கேன். ஸோ என்னென்ன டாப்பிக்கில் அந்த கொஸ்டின்ஸ் இருக்கும் அந்த டாபிக் வைஸ் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த கொஸ்டின் நீங்கள் கிளிக் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி பார்க்கலாம். எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் டீடைல் சொல்யூஷன்ஸ் இருக்குது. டோன்ட் ஸ்கிப் இட், ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஸோ ஸ்டார்டிங் வித் அ ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் ஆர் இஸ் கட் ஃப்ரம் அ லார்ஜர் சாலிட் ஸ்பியர் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்கா. அ லார்ஜ் சாலிட் ஸ்பியர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சாலிட்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபில், ஹாலோ சாலிட் சொல்லி நம்மளுக்கு ரெண்டு இருக்கு இல்லையா. ஸோ அந்த லார்ஜ் சாலிட் ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் வந்து 2r. ஸோ இந்த பெரிய ஸ்பியரோட ரேடியஸ் வந்து 2r. The ratio of moment of inertia of the small sphere to that of the rest part of the sphere about the y-axis என்னன்னு சொல்லி கேட்குறான். ஸோ அதாவது ஒரு சாலிட் ஸ்பியரை ரிமூவ் பண்ணியிருக்கான் இல்லையா, அதுதான் நம்மளுக்கு கட் ஸ்பியர். ஸோ மொத்த ஸ்பியரோட ரேடியஸ் 2r அப்படின்னா அந்த உள்ள இருக்கக்கூடிய ஸ்பியரோட ரேடியஸ் என்னவா இருக்கும், இட் வில் பி ஈக்குவல் டு r. நீங்கள் செக் பண்ணலாம் ஜாமெட்ரியிலேருந்து. ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்கேன்னா, வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து கொஸ்டினில் சாலிட் ஸ்பியர்னு கொடுத்தது. அதுக்கப்புறம் they are asking the ratio of moment of inertia of small sphere to that of large sphere, rest of the sphere ன்னு சொல்றாரு. rest of the sphere னா கட் பண்ணதுக்கு அப்புறம் ரிமைனிங் என்ன இருக்கும், ரெஸ்ட் போர்ஷன் தானே, இல்லை அது ரிமைனிங் போர்ஷன் நம்ம சொல்லலாம். அதோட ரேஷன் சொல்லி we should answer here. I cut, that is கட் பண்ண இந்த போர்ஷனோட inertia divided by ரிமைனிங்ன்றது கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் ரிமைனிங். ஸோ அதோட ரேஷியோ what they are asking here. ஸோ முக்கியமான பாயிண்ட் about y axis. ஸோ இந்த ரெண்டு இனர்ஷியாவை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், அபவுட் ஒய் ஆக்சிஸ். ஸோ ஐ கட் அண்ட் ஐ ரிமைனிங் அபவுட் ஒய் ஆக்சிஸ். இங்கே ஐ கட்ன்றது இந்த ரிமூவ் பண்ண ஸ்பியரு, ஐ ரிமைனிங்ன்றது கட் பண்ணதுக்கப்புறம் ரெஸ்ட். ரெண்டுமே அபவுட் ஒய் ஆக்சிஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ பாயிண்ட் கவனிங்க. இந்த ரேடியஸ் ஆஃப் த ஹோல் ஸ்பியர், தட் இஸ் மொத்தமான ஸ்பியர் பார்க்கும்போது ரேடியஸ் வந்து 2r. ரேடியஸ் ஆஃப் த கட் ஸ்பியர், இந்த உள்ள கட் பண்ண போர்ஷன் ரேடியஸ் வந்து நம்ம கேபிட்டல் R. ஸோ ரேஷியோ நம்ம கண்டுபிடிக்கணும் ஐ கட் பை ஐ ரிமைனிங்ன்றது கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த கட் பண்ண ரிமைனிங் பீஸ். ஓகே, அதுதான் ரெஸ்ட் பீஸ்ன்னு சொல்லியிருக்கான். ஃபஸ்ட்டு நம்ம 1 by 1 கண்டுபிடிக்கலாம். எப்படி நான் ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுறோம் அதே ஸ்டெப்பை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். வேறு எதுவும் நம்ம எதுவும் சேஞ்சஸ் பண்ண வேண்டாம். அதுதான் ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜரும் கூட. ஸோ நம்மளுக்கு வந்து மொத்த ஸ்பியர்னால் கட் பண்ணுறதுக்குலாம் முன்னாடி இருக்கிறது தான் ஹோல் ஸ்பியர். ஸோ அதுதான் நான் ஹோல்னு போட்டிருக்கேன். ஹோல்னா என்ன அர்த்தம், கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கும்போது வாட் இஸ் அ மாஸ் அப்படின்னா நான் கேபிட்டல் எம்னு எடுத்திருக்கேன். இந்த கட் பண்ண ஸ்பியர் இருக்குல்ல, இந்த உள்ளே இருக்கக்கூடிய போர்ஷன், அதோட மாஸ் வந்து நான் என்ன எடுத்துருக்கேன்னா எம் டேஷ்னு எடுத்திருக்கேன். ஸோ ஹோல் ஸ்பியரோடது கேபிட்டல் எம், கட் பண்ண ஸ்பியரோடது எம் டேஷ். ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா டு ஃபைண்ட் எம் டேஷ். இப்போ எப்படி இந்த எம் டேஷ், இந்த கட் பண்ண போர்ஷனோட மாஸ் எம் டேஷ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, மொத்த ஸ்பியரோடதும் அதுலேருந்து நம்ம எடுத்த ஸ்பியர் ரெண்டுமே சேம் இது தானே. மொத்த ஹோல் ஸ்பியர்லேருந்து தான் கட் ஸ்பியரையும் நம்ம எடுத்திருக்கோம். அப்போது டென்சிட்டிஸ் வந்து என்னவாக இருக்கும், சேமாக இருக்கும். தட் இஸ் மாஸ் பை வால்யூம் ஆஃப் ஹோல் ஸ்பியர் வில் பி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் ஆஃப் த கட் ஸ்பியர். ஸோ தட் இஸ் எம் டேஷ் பை வி டேஷ். ஸோ எம் டேஷ் என்ன வரும், எம் பை வி இன்ட்டு வி டேஷ். ஸோ எம்ன்றது டோட்டல் மாஸ், வி டேஷ்ன்றது ஆர் இஸ் ரேடியஸ். நம்ம மறந்துடக்கூடாது, இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஆர் இஸ் ரேடியஸ் ஃபார் த கட் ஸ்பியர், ஹோல் ஸ்பியருக்கு 2r. ஸோ வால்யூம் ஆஃப் த கட் ஸ்பியர் என்னது 4/3 பை r⁻3 வால்யூமு. அண்ட் ஹோலுக்கு என்ன வரும், 2r கியூப் வரும். ஸோ 4/3 பை 4/3 பை கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலி வி வில் கெட் வாட், m/8 அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் வருது. ஸோ எம் டேஷ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு என்ன வேணும், வாட் இஸ் அவர் அல்டிமேட் கோல், ஐசி பை ஐ கட் டிவைடட் பை ஐ ரிமைனிங். ரெண்டுமே அபவுட் ஒய் ஆக்சஸ் கண்டுபிடிக்கணும்ல. ஸோ நம்ம மாஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், நெக்ஸ்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த கட் ஸ்பியர் அபவுட் ஒய் ஆக்சிஸ், அதுதான் ஐ கட். நம்ம அதை கண்டுபிடிக்கலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிள். இதுதான் அந்த கட் பண்ண ஸ்பியர், கட்டாச்சு இல்லையா, நம்ம ரிமூவ் பண்ண போர்ஷன் இது தான். அதோட மாஸ் எம் டேஷ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், விச் இஸ் m/8 கண்டுபிடிச்சிட்டோம். ஒய் ஆக்சஸ்ன்றது எது வழியாக டச் ஆகுது, ஸோ இதுதானே அந்த கட் போர்ஷன். திஸ் இஸ் த ஒய் ஆக்சிஸ். அந்த ஸ்பியரை அவுட் சைட் சர்க்கம்ஃபரன்ஸில் டச் பண்ணது பாருங்கள். ஸோ நம்ம இதுக்கு வந்து என்ன தியரம் யூஸ் பண்ணலாம், பேரலல் ஆக்சிஸ் தியரம் வி கேன் யூஸ். இந்த ஒய் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய ஐ கட் தட் வில் பி ஈக்குவல் டு ஐகாம் ப்ளஸ் எம் டேஷ் r². பேரலல் ஆக்சிஸ் தியரம்ன்றது என்னது, சென்டர் ஆஃப் மாஸ் வழியாக போகக்கூடிய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, தட் இஸ் ஐகாம் ப்ளஸ் mx² போடுவோம். எக்ஸ் இருக்க இடத்துல என்ன போட்டிருக்கேன், வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஆக்சிஸ், இட்ஸ் கோயிங் டு பி r. ஸோ அந்த r நம்ம போட்டுடுறோம். ஸோ m dash r² வேர் m dash இஸ் த மாஸ் ஆஃப் த கட் ஸ்பியர். ஸோ ஐகாம் என்ன வரும், 2/5 m dash r². நம்ம எந்த மாஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இங்கே m dash r², இங்கே 2/5. ஸோ ஃபைனலாக m/8ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாமா m டேஷில்.
ஸோ m டேஷில் m by 8 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், யூ வில் கெட் ஃபைனல் ஆன்சர் 7/40 mr². ஸோ கண்டுபிடிச்சிட்டோமா? இது வந்து அந்த கட் ஸ்பியரோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் y axis. இப்போ அடுத்து நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ அடுத்து ரிமைனிங் இதை கண்டுபிடிக்கலாம். ஸோ தட் இஸ் ரிமைனிங்னா என்னது? கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ரிமைனிங் போர்ஷன். ஸோ ரிமைனிங் போர்ஷனோட இனர்ஷியா இஸ் நத்திங் பட் ஹோல் மொத்தமாக இருக்கும் போது இருக்கக்கூடிய இனர்ஷியா அபவுட் y axis மைனஸ் I cut, that is inertia of the cut sphere about y axis. முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த ரிமைனிங் பார்ட் நம்ம கண்டுபிடிக்கிறோம்ல, இந்த ரிமைனிங் பார்ட் யாரு கண்டுபிடிக்கிறோம்? we are finding for what? y axis. அதே மாதிரி இதையும் நம்ம எதுக்கு கண்டுபிடிக்கணும்? about y axis தான் கண்டுபிடிக்கணும். ஸோ I remaining நம்ம about y axis கண்டுபிடிக்கிறோம். அப்போ கொஸ்டினில் கேட்டது அதுதான். அதே மாதிரி இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் நம்ம என்ன பண்ணணும்? about y axis தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ மொத்த ஹோல் ஸ்பியராக இருக்கும்போது what is the moment of inertia about y axis? It's a direct formula. 2/5 m, மொத்த ரேடியஸ் வந்து 2r². கரெக்டாக? அதே மாதிரி கட் பண்ண போர்ஷன் அபவுட் y axis நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 7/40 mr². ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ 4r², டேக் இட் காமன் mr² காமனாக எடுத்து எல்சிஎம் எடுத்து ஃபைனலி ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா you will get 57/40 mr². ஸோ இது வந்து என்னது? ரிமைனிங் பார்ட் அபவுட் விச் ஆக்சிஸ்? y axis. இப்போ I cut by I remaining ஆல்ரெடி இதை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், டிவைடட் பை திஸ் கேன்சல் பண்ணுங்கள், 40/40 you will get 7/57. ஆப்ஷன் 4 தான் நம்மளுக்கு கரெக்டு. 2 cities X and Y are connected by a regular bus service with a bus leaving in either direction every t minutes. ஓகே, ஸோ ரெண்டு எக்ஸ் ஒய் ரெண்டு சிட்டிஸ் இருக்குது. ரெண்டு சிட்டிஸ்க்கு நடுவில் என்ன இருக்குது? ரெகுலர் பஸ் ட்ராவல் இருக்குது. எவ்ரி டி மினிட்ஸ் ஒரு பஸ்ஸு வந்து ரெண்டு ஸ்டேஷன்லேருந்து லீவ் ஆக போகுது. ஸோ எக்ஸ்லேருந்து ஒய்க்கோ ஒய்லேருந்து எக்ஸுக்கோ ரெகுலர் இன்டர்வல்ஸ், தட் இஸ் capital T டைமில் பஸ் வந்து இட்ஸ் கோயிங் டு லீவ் ஃப்ரம் ஈச் எக்ஸ் அண்ட் ஒய். ஓகே, a girl is traveling driving scooty with a speed of 60 km/h in the direction of x to y. Notices that the buses goes past her every 30 minutes in the direction of her motion. அதாவது அந்த பொண்ணு வந்து எக்ஸ்லேருந்து ஒய்யை பார்த்து போகுது. அப்படி போகும்போது இந்த டைரக்ஷன் ஆஃப் அவர் மோஷன், அவள் போகிற டைரக்ஷனில் என்ன நோட்டீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, every 30 minutes there is a bus which is leaving. ஓகே, அவளை கிராஸ் பண்ணி போகுதா. அண்ட் every 10 minutes in the opposite direction பஸ் வந்து கிராஸ் ஆகுது. சி கொஷின் என்ன கொடுத்துருந்தாங்க? எக்ஸ் ஒய் ரெண்டு சிட்டிஸ்லேருந்து ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைம் கேபிட்டல் டி டைம்லேருந்து இங்கே ஒரு பஸ்ஸு சைமல்டேனியஸாக ரெண்டு இடத்துலேருந்து டி டைமில் லீவ் ஆகிட்டே இருக்குது. இதில் ஒரு பஸ் லீவ் ஆச்சுன்னா கரஸ்பாண்டிங்காக அதே டைமில் டைம் பீரியட் டி மினிட்ஸில் இன்னொரு பஸ்ஸும் லீவ் ஆக போகுது. ஸோ சைமல்டேனியஸாக ரெண்டு பஸ்ஸும் லீவாகி வந்துக்கிட்டே இருக்குது. நடுவில் ஒரு ஸ்கூட்டியில் ஒரு பொண்ணு போயிட்டுருக்கா ஃப்ரம் எக்ஸ் டு ஒய். ஷி நோட்டிசஸ் தட் பஸ் போகிற, தட் இஸ் எக்ஸ் டு ஒய் போகிற டைரக்ஷனில் 30 மினிட்ஸ்க்கு ஒரு பஸ் வந்து அந்த பொண்ணை கிராஸ் ஆகுது. இப்போ நான் தான் அந்த கேர்ள் வந்து விச் இஸ் கோயிங் வித் 60 km/h நான் தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எக்ஸ்லேருந்து ஒய்க்கு என்ன ஆகுது? ஒரு பஸ் வந்து கிராஸ் ஆகுது. நான் போகிற டைரக்ஷனில் எக்ஸ் டு ஒய் கிராஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து ஆப்போசிட்டில் வரக்கூடிய பஸ் வந்து 10 minutes ஒன்ஸ் வந்து இந்த கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்குது. இதுதான் கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா. ஓகே, ஸோ சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன்ஸ் ஃபார் த பீரியட் டி ஆஃப் த பஸ் சர்வீஸ். அதாவது கேபிட்டல் டி என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ட் த ஸ்பீட் ஆஃப் த பஸ்ஸஸோட ஸ்பீட் வந்து என்னவாக இருக்குன்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. அண்ட் கொஸ்டினில் என்ன கொடுத்துட்டாங்க? த ஸ்பீட் அசியூம் கான்ஸ்டன்ட் ஆஃப் த பஸ்ஸோட ஸ்பீட்ஸ் வந்து கான்ஸ்டன்ட்டு நம்ம அசியூம் பண்ணிக்கணும். அது எக்ஸ்லேருந்து வரக்கூடிய பஸ்ஸஸ்னால பஸ்ஸஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. பஸ் வேறு, பஸ்னால் சிங்கிள், பஸ்ஸஸ்னால் என்னது? எல்லா பஸ்ஸுமே வந்து சேம் ஸ்பீடில் ட்ராவல் ஆகுது. எக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற பஸ்ஸும் ஒரு ஸ்பீடு, அதே ஸ்பீடு, ஒயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுறதோ அதே ஸ்பீடு. ஸோ கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் தான் பஸ்ஸு ட்ராவல் ஆக போகுது. ரெஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு எடுக்க வேண்டாம். ஸ்டார்ட் ஆகும்போதே என்னது? இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஸ்பீட் ஆஃப் த பஸ்ஸு. ஓகே, அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ அதுதான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. என்னென்ன விஷயங்கள் கொடுக்கலன்றதை நான் இந்த இதில் டிஸ்கஸ் பண்ணுறேன். கேர்ஃபுல்லி லிசன் ஹியர். இன் திஸ் கொஸ்டின் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் நாட் கிவன். வில் யூ அக்செப்ட் தட்? எக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஒய்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது சைமல்டேனியஸாக பஸ்ஸஸ் ஃபார் எவ்ரி டி செகண்ட்ஸ் அப்படின்னு தான் கொடுத்துருந்தாங்களே தவிர they didn't mention what distance between the two buses is not given. அதாவது சிட்டிஸ் எக்ஸ் அண்ட் ஒய், எக்ஸுக்கும் ஒய்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து கொடுக்கல. அதே மாதிரி கால்குலேஷன், அதாவது லொக்கேஷன் ஆஃப் ஸ்கூட்டி கேர்ள் இஸ் ஆல்சோ நாட் கிவன். அந்த எக்ஸுக்கும் ஒய்க்கும் நடுவில் ஸ்கூட்டி போகக்கூடிய டேரக்ஷன் தான், அந்த கேர்ள் ஸ்கூட்டியில் போகிறாங்களா அந்த டேரக்ஷன் எக்ஸ் டு ஒய் போகுதுன்னு தான் சொல்லியிருந்தாங்களே தவிர கேர்ள் எக்ஸாக்டாக எங்கே ப்ரெசென்ட்டாக இருக்குன்னு சொல்லி கொடுக்கல. ஓகே, அதே மாதிரி the buses are leaving in either directions from x and y cities at every t minutes. ஸோ ரெண்டு சைட்லேருந்து சைமல்டேனியஸாக பஸ் என்ன ஆக போகுது? இட்ஸ் கோயிங் டு லீவ் ஃப்ரம் த
2 cities X and Y. சரி இப்போ அடுத்து also given is the speed of the scooty எவ்வளோ கொடுத்துருக்காங்க 60 km/h வருதுன்றாங்க from X to Y and the girl notices every 30 minutes and every 10 minutes the buses are going to pass in the same direction and opposite direction. 30 minutes once same directionலையும் 10 minutes once என்ன ஆகுது ஒரு பஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்லையும் கிராஸ் ஆகுது. இதுதான் கொடுத்துக்கூடிய டேட்டா. ஓகே இப்போ இதுக்கான டயக்ராம் வந்து நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுக்கல. ஆனால் இந்த டயக்ராமை நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இட் வில் பி வெரி வெரி ஈஸி ஃபார் அஸ். இஸ் இட் கிளியர்? நம்மளுக்கு வி ஆர் இயர். ஓகே ஸோ நம்ம வந்து ஸ்கூட்டி கேர்ள் இது வந்து எக்ஸு, இது வந்து நம்மளுக்கு ஒய், ரெண்டு சிட்டிஸ் எக்ஸ் சிட்டி ஒய் சிட்டி. திஸ் கோயிங் டு பி எக்ஸ் சிட்டி அண்ட் திஸ் கோயிங் டு பி ஒய் சிட்டி. இப்போ இந்த ஸ்கூட்டி கேர்ள் வந்து விச் இஸ் கோயிங் இந்த ஸ்கூட்டி 60 km/h எக்ஸ்லேருந்து ஒய்க்கு ஷி இஸ் ட்ராவலிங். ஓகே இப்போ இந்த ரெண்டு பஸ்ஸு எக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற பஸ்ஸு ஒய்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற பஸ் ரெண்டு பேருமே சைமல்டேனியஸாக ஸ்டார்ட் ஆகும்னு கொடுத்துருந்தாங்க. அண்ட் எல்லா பஸ்ஸுமே சேம் ஸ்பீடு. இது லெஃப்ட் டு ரைட்டு, அது ரைட் டு லெஃப்ட். என்னதான் டைரக்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் ஸ்பீடோட வேல்யூ இஸ் கோயிங் டு பி சேம். ஸோ இந்த பஸ்ஸு வந்து விபி ஸ்பீடு, அப்போ இந்த பஸ்ஸஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் லெஃப்ட் இஸ் ஆல்சோ விபி ஸ்பீடு. ஓகே அதுக்கப்புறம் ஈச் பஸ் இஸ் லெஃப்ட் ஃபார் எவ்ரி கேபிட்டல் டி டைம். கரெக்டாக? ஸோ எவ்ரி கேபிட்டல் டி டைமுக்கு ஒரு பஸ் ரிலீஸ் ஆகுது. ஸோ இது ஒரு பஸ்ஸு வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு, அதுக்கு பின்னாடி இன்னொரு பஸ் வந்திருக்கு. ஓகே ஸோ இப்போ விபி ஸ்பீடில் வந்திருக்கு அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் எவ்வளோ இருந்திருக்கும்? அதாவது டி டைமில் ஒரு ஒருத்தரையும் பஸ் ரிலீஸ் ஆகுது. ஸோ வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம்? டின்னு எடுக்கலாமா? அதே மாதிரி இதுவும் இந்த பஸ்ஸு ஃபஸ்ட்டு இதான் ஃபஸ்ட்டு பஸ்ஸு ஒய்லேருந்து வந்துச்சுன்னா செகண்ட் பஸ் பின்னாடியே டி டைம் இன்டர்வெல்லில் என்ன இருக்கும் நம்மளுக்கு வந்திருக்கும். எவ்வளோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பஸ்ஸஸ் டி சொல்லலாமா இல்லையா? இஸ் தட் ரைட் டு சே லைக் தட்? எஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்கூட்டி வந்து ஏதோ ஒரு ஜென்ரல் பொசிஷனில் இங்கே இருக்குன்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகே நடுவில் இருக்குன்னு. இப்போ இந்த நல்லா கவனிங்க, கொஸ்டினில் கொடுத்துருக்க டேட்டாவை பாருங்கள். ஸ்கூட்டி கேர்ள் இஸ் மூவிங் அட் 60 km/h லெஃப்ட் டு ரைட் போயிட்டுருக்காங்க. பின்னாடி இந்த ஒரு பஸ்ஸு கிராஸ் ஆனதுக்கப்புறம், இந்த பஸ்ஸு ஸ்கூட்டியை கிராஸ் ஆனதுக்கப்புறம் பின்னாடி இருக்க பஸ்ஸு கிராஸ் ஆக எவ்வளோ டைம் ஆச்சான் கேர்ளுக்கு? 30 minutes. அதே மாதிரி ஃபஸ்ட்டு பஸ்ஸு வந்து இந்த ஸ்கூட்டிகளை கிராஸ் ஆனதுக்கப்புறம் செகண்ட் பஸ் கிராஸ் ஆக எவ்வளோ டைம் எடுத்துச்சான்? கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். 10 minutes. கரெக்டாக? சரி இப்போ கொஷினில் வி அஸ்யூம் வாட் போத் த ஸ்பீட்ஸ் ஆஃப் த பஸ்ஸஸ் ஆர் கோயிங் டு பி சேம். அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். சரி இங்கே முக்கியமான பாயிண்ட்டை கவனிங்க. இப்போ இந்த பஸ்ஸுக்கு நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸு டி தானே. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும்? பஸ்ஸு இந்த போத்த பஸ்ஸாக ட்ராவலிங் வித் வாட் விபி ஸ்பீடு. எவ்வளோ டிஸ்டன்ஸ் கேப் ரெண்டு பேருக்கும் கேபிட்டல் டி அண்ட் டைம் இன்டர்வல் பிட்வீன் டூ திங்ஸ் ஆர் கோயிங் டு பி கேபிட்டல் டி. அதுலேருந்து ஒரு ரிலேஷன் சொல்லலாமா? ஸோ விபி இஸ் நத்திங் பட் வாட் டி பை டின்னு சொல்லலாமா? ஸோ டின்றது என்னது? விபி இன்டூ டி. கேன் ஐ ரைட் திஸ் எக்ஸ்பிரஷன்? எஸ் ஐ கேன் ரைட். அதாவது ரெண்டு பஸ்ஸுக்கு நடுவில் வந்து எவ்வளோ டைம் இன்டர்வல் இருக்குது? கேபிட்டல் டி டைம் இன்டர்வல். ரெண்டு பஸ்ஸும் கேபிட்டல் விபி ஸ்பீடில் ட்ராவல் ஆகுது அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம் வில் பி டி. அந்த டியை நம்ம கண்டுபிடிக்க என்ன பண்ணலாம்? டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ பஸ்ஸஸ் விபி இன்டூ டி சொல்லலாமா இல்லையா? கேன் ஐ டூ லைக் தட்? எஸ் ஐ கேன் ஃபைண்ட் த ரிலேஷன் பிட்வீன் டி இஸ் ஈக்குவல் டு விபி இன்டூ டி. இஸ் திஸ் கரெக்ட்? எஸ் இட் இஸ் கரெக்ட். ஓகே இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்றது கவனிங்க. நம்மளுக்கு இப்போ நம்ம ரிலேட்டிவ் வெலாசிட்டிஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வி ஆர் கோயிங் டு யூஸ் ரிலேட்டிவ் வெலாசிட்டி கான்செப்ட். ஸோ ஃபஸ்ட்டு கவனிங்க, கன்சிடர் பஸ் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேவ் ஜஸ்ட் பாஸ் த ஸ்கூட்டி. அதாவது நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரண்ட்லேயும் ஒரு பஸ் வருது கேர்ளுக்கு. இப்போ நான் தான் கேர்ள் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் ஒரு பஸ்ஸு ஆப்போசிட்டில் வருது, பின்னாடிலேருந்து ஒரு பஸ்ஸு வந்துட்டுருக்கு. இப்போ கவனிங்க, நம்ம பின்னாடிலேருந்து வரக்கூடிய பஸ்ஸு தட் இஸ் எக்ஸ்லேருந்து ஒய்யை பார்த்து போதில் பஸ்ஸு அதுக்கான ரிலேஷன் எழுதிடலாம். அதே மாதிரி ஆப்போசிட்லேருந்து வரக்கூடிய பஸ்ஸுக்கு ஒரு ரிலேஷன் எழுத முடியும். அதை வச்சு நம்ம சால்வ் பண்ண ஈஸியாக ஆன்சர் வந்துடும். எப்படி வருதுன்னு பாருங்கள். கன்சிடர் பஸ் ஃப்ரம் லெஃப்ட் ஹேவ் ஜஸ்ட் கிராஸ் த ஸ்கூட்டி. இப்போ இதுதான் நம்ம ரிலேட்டிவ் மோஷன் வித் ரெஸ்பெக்ட் டு யார் அப்ளை பண்ண போகிறோம்? நல்லா கவனிங்க. ரிலேட்டிவ் மோஷன் வி ஆர் கோயிங் டு அப்ளை வித் ரெஸ்பெக்ட் டு த கேர்ள். ஓகே அந்த ஸ்கூட்டி கேர்ள் இருக்காங்களா அதுக்கு வித் ரெஸ்பெக்ட் டு நம்ம ரிலேட்டிவ் வெலாசிட்டி அப்ளை பண்ண போகிறோம். ஸோ வி ஆர் கோயிங் டு வாட் வி ஆர் கோயிங் டு டூ விபிஎஸ் கண்டுபிடிக்க போகிறோம். விபிஎஸ்னால் என்னென்னா ஸ்கூட்டியில் இருந்து நம்ம பஸ்ஸை பார்த்தோன்னா என்ன ஸ்பீட் இருக்குமோ அந்த ஸ்பீடு தான் என்னது இந்த விபிஎஸ் ஸ்பீடுன்றது. இது நீங்கள் கான்செப்ட்ஸில் படிச்சிருப்பீங்க. ஸ்கூட்டியில் இருந்து நான் பியை பார்த்தேன்னா இந்த ஸ்பீடு தான் இருக்கும். ஸோ விபிஎஸ் இஸ் ஈக்குவல் டு விபி மைனஸ் விஎஸ். ஸோ விஎஸ்ன்றது எவ்வளோ? ஸ்கூட்டியோட ஸ்பீடு ரைட் சைடில் பார்த்து போகிறனால ஸ்கூட்டியோட ஸ்பீடு எவ்வளோ? ப்ளஸ் 60 km/h. கரெக்டாக? ஸோ நம்ம விஎஸ் இருக்கிற இடத்துல என்ன போட்டிருக்கோம்? 60 km/h ப்ளஸ் தான் வரும், ஏன்னா ரைட் சைடில் பார்த்து போகுது. இப்போ விபியும் ரைட் சைடில் பார்த்துட்டு போகுது. எஸ் ஆர் நோ?
the bus is also going towards right. So இது என்னது positive. Is that right? So VBS ஓட வேல்யூ என்ன வருது? Plus VB minus 60. Is this clear? Yes. இப்போ நல்லா கவனிங்க. நம்ம ஸ்கூட்டிலேருந்து பஸ்ஸை பார்க்க போகிறோம் கரெக்டாக. அப்போது நான் வந்து ஸ்கூட்டிலேருந்து பஸ்ஸை பார்க்க போகிறேன் அப்படின்னா ஸ்கூட்டி வில் பி டேக்கன் அஸ் வாட்? ரெஸ்ட். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஸ்கூட்டிலேருந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டி நம்ம இங்கே பார்த்துருக்கோம். ஸ்கூட்டிலேருந்து பஸ்ஸோட ரிலேட்டிவ் வெலாசிட்டி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ ஸ்கூட்டி ஷுட் பி டேக்கன் அஸ் ரெஸ்ட். ஸோ ஸ்கூட்டி இஸ் டேக்கன் அஸ் வாட்? ரெஸ்ட்டு. ஸ்கூட்டி ரெஸ்ட்டில் இருக்குது. ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு பஸ்ஸு. அதுக்கு பின்னாடி இருக்க பஸ் என்னவா இருக்குது? திஸ் இஸ் த செகண்ட் பஸ் விச் இஸ் கம்மிங் ஃப்ரம் த பேக். ஸோ நல்லா கவனிங்க. இந்த ஸ்கூட்டி இஸ் இயர். இதுதான் ஃபஸ்ட்டு பஸ்ஸு. ஃபஸ்ட்டு பஸ் போனதுக்கப்புறம் ரெண்டாவது பஸ் வந்து ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் இன்டர்வல் வந்துச்சு? இட்ஸ் கோயிங் டு பி 30 minutes தானே. ஸோ ஃபஸ்ட்டு பஸ் கிராஸ் ஆனதுக்கப்புறம் ரெண்டாவது பஸ் கிராஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுச்சு? அந்த ரெண்டாவது பஸ் கிராஸ் ஆக 30 minutes. எவ்வளோ டிஸ்டன்ஸு? டி டிஸ்டன்ஸ் தானே. எவ்வளோ ஸ்பீடு? VBS ஸ்பீடில் வர மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இஸ் தட் ரைட்? இப்போ நல்லா கவனிங்க. இங்கே 3 பேர் இருக்காங்க. தட் இஸ் ஸ்கூட்டிலேருந்து நம்ம பின்னாடி வர பஸ்ஸை பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எந்த டைமை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, நான் தான் ஸ்கூட்டி, இதான் ஃபஸ்ட்டு பஸ், என் பக்கத்தில் ஃபஸ்ட்டு பஸ் இருக்குது, பின்னாடி வரக்கூடிய பஸ்ஸு என்னை கிராஸ் பண்ணணும். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? சி, ஐ எம் த ஸ்கூட்டி, நான் தான் பஸ்ஸஸை பார்க்குறேன். அப்போ VBS இஸ் த ஸ்பீட் விச் ஐ அப்சர்வ். ஸ்கூட்டிலேருந்து பஸ்ஸை பார்க்கக்கூடிய ஸ்பீடுன்றது VBS. எஸ், நான் ரெஸ்ட்டில் இருக்கிறேன். இப்போ நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு பஸ்ஸு என் முன்னாடி இருக்குது, பின்னாடி வர பஸ்ஸு அந்த இன்ஸ்டன்ட்டில் நான் கால்குலேட் பண்ணுறேன். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் அ ஸ்கூட்டி கேர்ள், திஸ் இஸ் அ ஃபஸ்ட் பஸ். அதுக்கு பின்னாடி வர பஸ்ஸுக்கும் நடுவில் இதில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும்? டி டிஸ்டன்ஸ் இருக்கும். எவ்வளோ மினிட்ஸ் கழிச்சு கிராஸ் ஆக போகுது? கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்கல்ல, 30 minutes கழிச்சு கிராஸ் ஆக போகுது. அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா, நல்லா கவனிங்க. VBS this is nothing but what? எவ்வளோ டிஸ்டன்ஸ் கிராஸ் பண்ணணும்? டி டிஸ்டன்ஸ் கிராஸ் பண்ணணும். எவ்வளோ டைமில்? 30 minutesல. ஸோ வாட் வி கேன் ரைட், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா D ஈக்குவல் டு VBS அப்புறம் 30 minutes. ஸோ VBS அப்படின்றது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், VB minus 16. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க. எல்லாருக்கும் புரியுதா? இஃப் யூ ஹேவ் டவுட்ஸ் யூ கேன் கமெண்ட் இன் த கமெண்ட் பாக்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஸ்பீடு. இப்போ அடுத்து கவனிங்க, இது பின்னாடிலேருந்து வர்றது. இப்போ அடுத்து முன்னாடி வர கேஸ்லேயும் நான் 2 பஸ்ஸு போட்டிருந்தேன்ல, அதில் ஃப்ரண்ட்டில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு பஸ்ஸு என்கிட்ட வந்துடணும். அதுக்கப்புறம் அடுத்த பஸ்ஸு கிராஸ் ஆகிறதுக்கு நம்ம எவ்வளோ டைம் எடுத்துருக்கணும்? இந்த பாருங்கள், நான் போட்டிருக்கேன் பாருங்கள் டயக்ராம். திஸ் இஸ் த ஸ்கூட்டி கேர்ள் விச் இஸ் அட் ரெஸ்ட். ஏன்னா இந்த கேர்ள் தான் என்ன பண்ண போகுது? ஸ்கூட்டி கேர்ள் தான் ஸ்கூட்டிலேருந்து நம்ம பஸ்ஸை பார்க்க போகிறோம், ஃப்ரண்ட்டில் வரக்கூடிய பஸ்ஸு. அப்போ எவ்வளோ வெலாசிட்டி இருக்கும்? VB dash minus VS. பட் VB டேஷ்ன்றது ஆப்போசிட் டைரக்ஷனில் வருதுல்ல, லெஃப்ட்டில் பார்த்து வருதுல்ல. அப்போ VB டேஷ்னு என்ன எடுக்கணும்? ப்ளஸ் எடுக்கணும், மைனஸ் எடுக்கணும். VB dash is the velocity of the bus which is coming from the ஃப்ரண்ட்லேருந்து வரக்கூடிய பஸ்ஸோட வெலாசிட்டி. அது என்னது? லெஃப்ட் சைடில் பார்த்து வரனால மைனஸ் VB அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகே, அதில் வந்து மைனஸை காமனாக எடுத்துருங்க, யூ வில் கெட் திஸ். சரி, இப்போ நான் ஸ்கூட்டிலேருந்து அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய பஸ்ஸை பார்க்க போகிறேன். அப்போது ஸ்கூட்டி வந்து ரெஸ்ட்டில் இருக்குதுன்னு எடுத்துக்கணும். இதுதான் அந்த ஃபஸ்ட்டு பஸ் விச் இஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் அஸ். பின்னாடி வர பஸ்ஸு கரெக்டாக அந்த கேர்ளுக்கும் அந்த பஸ்ஸுக்கும் ஒரே இடத்துல இருந்த மாதிரி எடுத்தால் தான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் Dன்றதை நம்மளால் சொல்ல முடியும் எக்ஸாக்டாக. ஸோ இந்த பஸ்ஸு கிராஸ் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த பஸ்ஸு வர்றதுக்கு எவ்வளோ மினிட்ஸ் எடுக்குது? 10 minutes எடுக்குது. ஸோ இங்கே நம்ம என்ன எக்ஸ்பிரஷன் எழுதலாம்? VBS is nothing but what? VB minus VBS is the, அதாவது ஸ்கூட்டிலேருந்து பஸ்ஸை பார்க்கும்போது இதான் ஸ்பீடு. எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணணும்? இங்கே இந்த செகண்ட் பஸ் இதை கிராஸ் பண்ணணும். டி டிஸ்டன்ஸு எவ்வளோ டைம் எடுக்குது? அதுக்கு 10 minutes எடுக்குது. ஸோ D ஈக்குவல் டு வாட் யூ வில் கெட்? ஸோ D ஈக்குவல் டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். VBS இருக்க இடத்துல VB plus 16 வரும். ஸோ Dயோட வேல்யூ வில் கெட் அஸ் திஸ். ஸோ இதுதான் என்ன தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பண்ணும்போது பிகினிங்கில் ஒரு எக்ஸ்பிரஷன் வந்துச்சா நம்மளுக்கு? கவனிங்க. ஸோ இந்த 2 பஸ்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கேப் எவ்வளோ? D தானே. ஒரு பஸ்ஸுக்கு நடுவில் T இஸ் த டைம், VB. ஸோ அதுலேருந்து D is equal to VB into Tன்னு எழுதலாமா? எஸ் ஆர் நோ? எஸ். இப்போ இதுலேருந்து ஒரு எக்ஸ்பிரஷன், அதுக்கப்புறம் ப்ரீவியஸாக செகண்ட் எக்ஸ்பிரஷன், இது தேர்ட் எக்ஸ்பிரஷன். இந்த ஈக்குவேஷன் 1, 2, 3 மூணுமே சேர்த்துக்கலாமா? எஸ். ஸோ மூணுமே சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும்? D is equal to VBT ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து வந்தது. அதே மாதிரி D is equal to இந்த ரெண்டாவது, இதுலேருந்து மூணாவது. நம்ம ஸ்பீடை பற்றி தான் கவலைப்படுறோம். ஸ்பீடை பற்றி கவலைப்படுறதுனால இந்த மைனஸ் சைன் டசன்ட் மேட்டர். இங்கே வந்து மைனஸ் இருக்குல்ல,
ஆனால் நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது மைனஸ் போட்டிருக்க மாட்டேன். இங்கே மைனஸ் ஆக்சுவலி வந்திருக்கணும், பட் மைனஸ் டசன்ட் மேட்டர் பிகாஸ் ஸ்பீடு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸ்பீடுன்றது மேக்னிடியூட், ஸோ பாசிட்டிவ் வேல்யூ. ஓகேவா, ரைட். ஸோ வி காட் திஸ் 3 எக்ஸ்பிரஷன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஐம் கோயிங் டு ஈக்குவேட் தீஸ் 2 எக்ஸ்பிரஷன்ஸ். இதையும் ஈக்குவேட் பண்ணுறேன். அதுலேருந்து எனக்கு விபி கிடச்சிருது. விபியோட வேல்யூ எவ்வளோ, 120 km/hன்னு கிடச்சிருது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், கொஷினில் வேறு என்ன கேட்டிருந்தாங்க, விபி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் டி கண்டுபிடிக்கணும்ல. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு 2 எக்ஸ்பிரஷன்ஸை கம்பேர் பண்ணுறேன். ஸோ விபியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், டி என்ன கிடைக்கும், ஃபைனலி வில் கெட் டி as what, 15 minutes. Is it clear? So this is a standard way of solving. ஓகே, இந்த ப்ராப்ளம்ல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸுக்கும் ஒய்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய சிட்டிஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் கொடுக்கல, ஸ்கூட்டி எங்கே இருக்கிறதுன்றதையும் கொடுக்கல. அப்போ இந்த ப்ராப்ளமை டயக்ராம் போட்டிங்கன்னா தான் தப்பு இல்லாமல் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிளியராக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ தேர் ஆர் 2 இன்க்ளைன் சர்ஃபேஸ் ஆஃப் லென்த் வந்து எல். ஸோ 2 இன்க்ளைன் சர்ஃபேஸ் இருக்குது, ரெண்டோட லென்த்துமே என்னென்னா எல்லுன்னு சொல்லி கொடுத்துருக்கான். அண்ட் சேம் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் 45 வித் ஹாரிசாண்டல். ஸோ ஹாரிசாண்டலோட எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுதுன்னா 45 ஆங்கிள் வித் ஃபார் த இன்க்ளைன் சர்ஃபேஸ். ஒன் ஆஃப் தெம் இஸ் ரஃப் அண்ட் அதர் இஸ் பர்ஃபெக்ட்லி ஸ்மூத். ஸோ ஒரு இது ரஃபாக இருக்குது, இன்னொரு இது ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ என்ன கேட்டிருக்கான், த கிவன் பாடி டேக்ஸ் 2 times as the time to slide down on the rough surface then on the smooth surface. ஸோ ரஃப் சர்ஃபேஸில் இருக்க டேக் பண்ணுற டைம் வந்து 2 times that of what, ஸ்மூத் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கான். இதுக்கு என்ன அர்த்தம், இவன் கொடுத்துருக்க டேட்டாவை ரஃப் சர்ஃபேஸில் மேலேருந்து ஸ்லைட் ஆகக்கூடிய டைம் எவ்வளோ லென்த்து ஸ்லைட் ஆகணும், எல் இஸ் த லென்த். நம்ம இங்கே டீன்னு எடுத்திருக்கோம். ஓகே, தட் டசன்ட் மேட்டர், எல்ன்னு எடுத்துக்கலாம், இல்லை டீன் கூட எடுக்கலாம். ஸோ த டைம் டேக்கன் ஃபார் த ரஃப் சர்ஃபேஸ் இஸ் 2 times த டைம் டேக்கன் ஃபார் த ஸ்மூத் சர்ஃபேஸ். ஸோ தட் இஸ் த ஐடியா இயர். ஓகே, கொடுத்துருக்கான் டேட்டா. நெக்ஸ்ட், த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷன் மியூ கே பிட்வீன் த ஆப்ஜெக்ட் அண்ட் த ரஃப் சர்ஃபேஸ் இஸ் க்ளோஸ் டு என்னன்னு சொல்லி கேட்குறான். ஸோ வாட் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷன், தட் இஸ் த இம்பார்ட்டன்ட் பார்ட். ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறதை பாருங்கள், இட்ஸ் வெரி ஈஸி. டைம் இதுதான் கண்டிஷன், இந்த கண்டிஷனை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஃபஸ்ட்டு 2 சர்ஃபேஸையும் ட்ரா பண்ணிக்கலாம். திஸ் இஸ் த ஸ்மூத் சர்ஃபேஸ். இதில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, ஏபி டிஸ்டன்ஸ், இது சிடி டிஸ்டன்ஸ். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கான், ரெண்டுமே இன்க்ளைன் சர்ஃபேஸ் ஆஃப் ஈக்குவல் லென்த் இல்லையா. ஸோ ஏபி இந்த லென்த்தும் சிடி இந்த லென்த் ரெண்டுமே நான் என்ன எடுத்திருக்கேன், டீன்னு எடுத்திருக்கேன். கொஸ்டினில் எல்லுன்னு கொடுத்துருக்கேன், டசன்ட் மேட்டர். ஓகே, ஸோ இப்போ மியூக்கு என்னன்னு கேட்குறான். ஸோ இதில் நம்மளுக்கு ஆக்சலரேஷன் இந்த டவுன்வர்ட் டைரக்ஷன் இன் கேஸ் ஆஃப் ஸ்மூத் சர்ஃபேஸ் என்ன வரும் அப்படின்னா g sin theta. இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா வித் ஹாரிசாண்டல், எவ்வளோ ஆங்கிள், 45 டிகிரி. இதுவும் என்னது 45 டிகிரி. ரெண்டுத்துக்கும் சேம் ஆங்கிள்ன்றதையும் மென்ஷன் பண்ணியிருந்தா நம்மளுக்கு என்ன தெரியணும்னா ரஃப் சர்ஃபேஸில் ஆக்சலரேஷன் என்னவா இருக்குன்னா g sin theta மைனஸ் g mu cos thetaன்ற ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா இது. யூ ஷுட் நோ திஸ். இதுக்கு g sin theta, திஸ் இஸ் ஆக்சலரேஷன். இப்படி இறங்குது இல்லையா, அதோட ஆக்சலரேஷன் ஐ ரிட்டன் இயர். அது தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம குவிக்காக ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ இது ரெண்டுமே கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன். ஸோ g sin theta சரி, g sin theta மைனஸ் g mu cos theta ரெண்டுமே வந்து கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன்ஸ்னால நம்ம ஆல்ரெடி படித்த s is equal to half at ஸ்கொயர் ஃபார்முலாவை நம்ம என்ன பண்ணலாம், இங்கே யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணும்போது எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்மூத் சர்ஃபேஸ்க்கு எழுதலாமா, இப்படி எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணணும், d டிஸ்டன்ஸ் கவர் பண்ணணும், இல்லைனா l டிஸ்டன்ஸ், half as ts ஸ்கொயர். திஸ் இஸ் அ டைம் டேக்கன் டு ஸ்லைட் ஃப்ரம் மேலேருந்து கீழே ts. அதே மாதிரி ரஃப் சர்ஃபேஸ்க்கு இதே ஈக்குவேஷன் எழுதுனா என்ன வரும், half ar tr ஸ்கொயர். ஸோ ரெண்டுலையுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸ் d தான் கவர் பண்ணணும். இப்போ கொஸ்டினில் கொடுத்துருக்கக்கூடிய கண்டிஷன் பாருங்கள். அட் த சேம் டைம் இது ரெண்டுமே dr இருக்குல்ல, dr இருந்தால் ஈக்குவேட் பண்ணலாம்ல, எஸ் ஆர் நோ. ஸோ ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுங்கள், இல்லை ரேஷியோஸ் போடுங்க. ஸோ ts ஸ்கொயர் டிவைட் பை tr ஸ்கொயர் ரெண்டுத்துக்கு ரேஷியோ போட்டிங்கன்னா யூ வில் கெட் திஸ் எக்ஸ்பிரஷன். ஸோ இப்போ கொஸ்டினில் tr வந்து 2 times tsன்னு கொடுத்துருக்கான். சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 1/t, ts கேன்சல் ஆகிடும், 1/2 யூல் கெட் விச் இஸ் நத்திங் பட் 1/4. இப்போ நம்மளுக்கு ரைட் சைடில் ar அண்ட் as சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஓகே, அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன வரும், arன்றது g sin theta மைனஸ் g mu cos theta, இந்த as வந்து g sin theta இல்லையா. நியூமரேட்டர் டினாமினேட்டரில் எது கேன்சல் ஆகும்னா g is going to get cancel. ஸோ 1 minus mu cot thetaன்னு வரும், 1 minus mu cot thetaன்னு. இங்கே நம்மளுக்கு theta 45, cot 45 is nothing but inverse of tan 1 by tan 45. Tan 45 1, so you will get 1. So cot 45 it's going to be 1. Okay, so அதுக்கப்புறம் cross multiply பண்ணுங்க, you can get the mu value as what, 3/4. So option is going to be A, 0.75 தான் answer. Okay, 3 identical heat conducting rods are connected in series. 3 identical rods are connected in series ன்னு கொடுத்துருக்கான். அதுக்கு டயக்ராமும் கொடுத்துருக்கான். ஸோ இது வந்து ஒரு எண்டு, இது வந்து ஒரு எண்டு, நடுவில் 3 ராட்ஸ் இருக்கா, 2K, K, 2K. அப்படின்னா என்ன அர்த்தம்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி இதுக்கு 2K, இதுக்கு K, இதுக்கு 2K. ஓகே, ஸோ டோட்டலாக 1, 2, 3ன்னு சொல்லிட்டு 3 தான் நான் பிரிச்சிருக்கேன்.
கொஸ்டினில் அதுதான் கொடுத்துருக்கான். ஆனால் ஐடென்டிக்கல் ராட்ஸ்ன்னு சொல்லியிருக்கான். ஐடென்டிக்கலாக ஜென்ரலாக என்ன அர்த்தம் அப்படின்னா, ஐடென்டிக்கல்னால் எல்லாத்துலேயும் ஐடென்டிக்கல்னு அர்த்தம். தட் இஸ் எல்லா ப்ராப்பர்ட்டிஸ், லென்த், ஏரியா எல்லாத்துலேயுமே ஐடென்டிக்கல் தான் நம்ம ஐடென்டிக்கல் சொல்லுவோம். கரெக்டாக? ஆனால் இங்கே விஷயம் என்னென்னா பாருங்கள், இந்த மெட்டீரியலுக்கு 2K தெர்மல் கண்டக்டிவிட்டி, இதுக்கு K, இதுக்கு 2K, இது இட்ஸ் நாட் ஐடென்டிக்கல். ஓகே, இதில் பாருங்கள் இவங்க 3 பேருமே ஐடென்டிக்கல் சொல்ல முடியாது. ஸோ தே ஹேவிங் திஸ் டிஃப்ரெண்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஸோ இங்கே எதை நம்ம ஐடென்டிக்கல்னு எடுத்துக்கணும்னா ஏரியா. ஸோ பாருங்கள், இதோட ஏரியா அண்ட் இதோட ஏரியா எல்லாரோட ஏரியாவும் இந்த சேம். அதே மாதிரி லென்த்தையும் நம்ம சேம்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஐடென்டிக்கல் கொடுத்ததை நம்ம தெர்மல் கண்டக்டிவிட்டிக்கு சொல்ல முடியாது ஐடென்டிக்கல்னு, பட் லென்த் அண்ட் ஏரியாவுக்கு நம்ம சொல்லலாம். ஸோ வாட் வி கேன் சே, 3 பேருக்குமே A1, A2, A3 3 பேருக்குமே சேம் ஏரியா. ஐடென்டிக்கல் ராட்ஸ்ன்னு கொடுத்தனால ஏரியா சேம் அண்ட் லென்த் ஆல்சோ எல்லாருக்குமே என்ன எடுத்துக்கலாம், சேம் லென்த் அப்படின்னு சொல்லி we can take. So rods on the sides as a thermal conductivity of 2K while that in the middle as a thermal conductivity K. Questionல கொடுத்திருக்கான். So the left end of the combination is maintained at 3T and on the right at T. So left end வந்து 3T temperature and right end வந்து T temperature. The rods are thermally insulated from outside. அதாவது எதுக்கு thermally insulated from outside? இந்த 3 ராடையும் thermally insulated from outsideனா சரௌண்டிங்கில் எந்த ஒரு ஹீட்டுமே எக்ஸ்சேஞ்ச் ஆகாமல் இருக்கிற அளவுக்கு thermally insulated. ஓகே, ஏன்னா நம்ம படிக்கிறது வந்து 3T பவுண்ட்ரி, சரௌண்டிங்கில் எந்த ஹீட்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆகலைன்னா தான் நம்ம அப்ளை பண்ணுற கான்செப்ட் கரெக்டாக வரும். ஓகே, ஸோ இன் ஸ்டெடி ஸ்டேட் த டெம்பரேச்சர் அட் லெஃப்ட் ஜங்ஷன் இஸ் T1. அதாவது இந்த ஜங்ஷன் லெஃப்ட்டில் இருக்க ஜங்ஷன் T1, ரைட்டில் இருக்க ஜங்ஷன் T2. ஸோ T1/T2 ரேஷியோ என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ லெட்ஸ் see எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ இது வந்து ஒரு டைரக்டான கொஸ்டின் தான், இதில் எதுவும் மிஸ்ட்ரி கிடையாது. பட் இது எப்படி பண்ணுன்ற ஸ்டாண்டர்ட் ஸ்டெப்ஸ் உங்களுக்கு தெரியணும். ஐ வில் சே தட் இந்த 2 ஜங்ஷன் எடுத்துக்கலாமா, அதாவது ஸ்டெடி ஸ்டேட்னு கொடுத்துருக்கான். ஸ்டெடி ஸ்டேட்னா என்ன அர்த்தம்னா, தி ஹீட் என்ட்ரிங் த்ரூ திஸ் ஜங்ஷன். ஸோ இதுக்குள்ளே என்ட்ரு ஆகிறது என்ன ஹீட்டோ வெளியில் வரதும் அதே ஹீட்டு தான். ஹீட் கரண்ட் தட் இஸ் Q/Tன்னு சொல்லுவோம். ஹீட் கரண்ட்டுன்றது தான் கேபிட்டல் H. அதுக்கு ஸ்டாண்டர்டாக ஃபார்முலா இருக்குது KA/ΔT/Lன்ட்டு. ஸோ அந்த ஃபார்முலா தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு எதுக்கு பண்ண போகிறேன் அப்படின்னா, ஐ எம் கோயிங் டு டேக் தீஸ் 2 டேர்ம்ஸ். ஓகே, இந்த 2 ஜங்ஷனுக்கு பண்ண போகிறேன். தட் இஸ் 3Tக்கும் T1க்கும் பண்ண போகிறேன். ஸோ வாட் இஸ் த தெர்மல் கண்டக்டிவிட்டினா 2K, ஏரியா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி A, லென்த் வந்து L இந்த இடத்துல, அண்டு 3T - T1. அதே மாதிரி இதில் என்ட்ராகக்கூடிய ஹீட்டு தான் இதுலேயும் என்ட்ராகும். ஸோ திஸ் H இஸ் ஈக்குவல் டு திஸ் H ஆல்சோ. ஸோ அப்போ இதுக்கு 2 பண்ணிங்கன்னா என்ன வரும், K × A T1 - T2 / L. அதே மாதிரி இதுக்கு பண்ணோன்னா யூ வில் கெட் த சேம் திங், தட் இஸ் 2KA T2 - T / L அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும். ஓகே, ஸோ வி காட் திஸ் எக்ஸ்பிரஷன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்றதை கவனிங்க. இதுக்கான எக்ஸ்பிரஷன் எழுதிட்டோம். இப்போ அதுக்கப்புறம் இந்த 3 ராடையும் சேர்த்து ஈக்குவலண்ட் K ஈக்குவலண்ட்னு ஒன்று கண்டுபிடிக்க முடியும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது 3மே தனித்தனியாக சீரீஸில் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, இதுக்கெல்லாம் சேர்த்து ஈக்குவலண்ட். நம்ம எப்படி வந்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டின்னு ஒரு சாப்டர், எலக்ட்ரிசிட்டி சாப்டரில் 3 ரெசிஸ்டர் சீரீஸில் இருந்தால் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்போம்ல, அதே மாதிரி இது வந்து கேன்னு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், 3 பேருக்கும் சேர்த்து ஈக்குவலண்ட்டாக ஒரு K கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, அதில் முக்கியமான பாயிண்ட்டை கவனிங்க. இந்த 3 பேருக்கும் சேர்த்து we are going to find a K equivalent. ஓகே, எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பாருங்கள். ஸோ இதோட டோட்டல் லென்த் எவ்வளோ, வாட் இஸ் த ஈக்குவலண்ட் லென்த், இது L, இது L, இது L. அப்போ டோட்டலாக சேர்த்து எவ்வளோ லென்த் இருக்கும், லென்த் வந்து 3L. அதே மாதிரி எல்லாருக்குமே ஏரியா வந்து என்னது A தான். அப்போது இங்கே என்னது சீரீஸில் இருக்குது இல்லையா, ஸோ நம்ம ஏரியா வந்து திரும்ப ஈக்குவலண்ட் ஏரியாவே நம்ம என்ன எடுக்கணும், A தான் எடுக்கணும். லென்த்து மட்டும் ஆட் ஆகுது, ஏரியா வந்து சீரீஸில் நம்ம ஆட் பண்ண மாட்டோம், ஜஸ்ட் ஏன்னு எடுத்துப்போம். ஏன்னா 3மே ஐடென்டிக்கல், A இஸ் த ஏரியா வி கேன் டேக். ஓகே, K ஈக்குவலண்ட் இஸ் த ஈக்குவலண்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஸோ இது 3 பேருக்கும் 2Kன்னு இருக்குது, நம்ம ஈக்குவலண்ட்டாக K ஈக்குவலண்ட் எடுத்துக்கலாம். இஸ் தட் கிளியர்? ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ இதுதான் இதோட ஈக்குவலண்ட் தானே இது. அப்போது இதில் H ஹீட் இது வழியாக ஹீட் கரண்ட் பாஸ் ஆகுதுன்னா ஈக்குவலண்ட் வழியாகவும் எவ்வளோ ஹீட் பாஸ் ஆகணும், அதே H ஹீட் தானே. ஸோ நான் ஐ கேன் ரைட் வாட், H இஸ் நத்திங் பட் K equivalent, A is the equivalent area, 3T - T. That is இந்த ஜங்ஷனில் இந்த பக்கம் எவ்வளோ இருக்குது 3T, இந்த பக்கம் எவ்வளோ இருக்குது T. ஸோ 3T - T divided by எவ்வளோ லென்த், ஈக்குவலண்ட் லென்த்து, திஸ் லென்த் இஸ் நத்திங் பட் 3L. ஸோ அதுதான் 2வது ஈக்குவேஷன். ஸோ இந்த 3 பேரையும் வச்சு 3 எக்ஸ்பிரஷன் எழுதிருக்கோம்ல, இது வந்து ஈக்குவேஷன் 1, திஸ் இஸ் ஈக்குவேஷன் 1. இதை நான் வந்து ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். சொல்ல போனால் நம்மளுக்கு பேசிக்காக நம்மளோட வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம 2 எக்ஸ்பிரஷன் எழுதிட்டோம். ஈக்குவலண்ட்டுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன், Hக்கு அண்டு தனித்தனியாக உள்ளதுக்கு சேர்த்து ஒரு எக்ஸ்பிரஷன் 1 and 2. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த K ஈக்குவலண்ட் என்னன்றது நம்மளுக்கு தெரியணும்.
very important term K equivalent அப்படின்னு. ஸோ அது கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத லெட்ஸ் ட்ரை டு டூ. கவனிங்க. ஸோ K equivalent கண்டுபிடிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு எனக்கு என்ன தெரியணும்னா இது மாதிரி ராடு கான்செப்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் நீங்கள் முக்கியமான படிச்சிருப்பீங்க விச் இஸ் கால்ட் அஸ் தெர்மல் ரெசிஸ்டன்ஸ். எப்படி வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் படிச்சிருக்கோம்ல, ரெசிஸ்டர் இந்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில், அது மாதிரி இது வந்து தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு L/KA. ஓகே, இப்போ இந்த 3 ராடுமே சீரீஸில் இருக்கிறனால வாட் ஐ கேன் ரைட், 3 ராடுமே சீரீஸில் இருக்கிறனால என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா தெர்மல் ரெசிஸ்டன்ஸை? எஸ், ஐ கேன் ஆட் R1 R2 R3 மூணுத்தையும் ஆட் பண்ணுங்கள். தட் இஸ் த தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ். அதாவது R1 R2 R3 ஈக்குவலண்ட் இது. ஸோ ஈக்குவலண்ட் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஜென்ரல் ஃபார்முலா வந்து L/KAன்றது ஜென்ரல் ஃபார்முலா. இப்போ ஈக்குவலண்ட்டுக்குன்னு என்ன வரும், வாட் இஸ் த ஈக்குவலண்ட் லென்த் வி ஆர் ஹேவிங் 3L. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் டயக்ராம் படி லென்த் வந்து 3Lன்னு எடுத்துக்கணும் ஈக்குவலண்ட்டுக்கு. ஏரியா வந்து A தான். ஈக்குவலண்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி K இருக்கிறதுல நான் என்ன பண்ணணும், K ஈக்குவலண்ட். ஸோ இதுக்கான எக்ஸ்பிரஷன் போட்டேன் நான். இப்போ அடுத்த R1க்கு என்ன வரும், L/ லென்த் வந்து L தான், தெர்மல் கண்டக்டிவிட்டி 2Kன்னு கொடுத்துருந்தான். ஸோ 2K × A. அதே மாதிரி நடுவில் இருக்கிறதுக்கு என்ன வரும், L/KA. இதுக்கு என்ன ஒரு R3, L/2K × A. ஸோ வி காட் ஆல் த எக்ஸ்பிரஷன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம், அடுத்து ரெண்டு பக்கம் டேர்ம்ஸ் கேன்சல் பண்ணலாமா? இந்த L வந்து ரெண்டு பக்கம் காமனாக எடுங்க கேன்சல் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபைனலி K ஆல்சோ வில், K கேன்சல் ஆகாது, மற்ற டேர்ம்ஸ் எல்லாமே கேன்சல் ஆகிடும் L and A. ஸோ வி ஆர் லெஃப்ட் வித் திஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், 4/2K. ஃபைனலாக K ஈக்குவலண்ட்டோட வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. வாட் இஸ் த K ஈக்குவலண்ட் வேல்யூ, 3K/2. ஸோ K ஈக்குவலண்ட்டே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சார் இவ்வளோ ஸ்டெப்ஸ் பண்ணணுமா? எஸ், அதனால தான் சொன்னேன் இந்த ப்ராப்ளம் லென்த்தி ப்ராப்ளம். பட் ஸ்டெப்ஸில் மாற்றமே இல்லை. நீங்கள் 4-5 ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இதே ஸ்டெப்ஸ் தான் எல்லாத்துலேயும் ரிப்பீட் ஆகும். ஸோ நம்ம வந்து கொடுத்துருக்க அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சீரீஸ் ராடுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் 1 எழுதணும், 3 டேர்ம்ஸ் இட் ஹவ் பீன் இன்க்ளூடட். அதுக்கப்புறம் ஈக்குவலண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு H வேல்யூ எழுதணும், ஈக்குவேஷன் 2. அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய K கண்டுபிடிக்கிறதுக்கு வி யூஸ் டு வாட், தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் கான்செப்ட் ஆஃப் சீரீஸ் அரேஞ்ச்மெண்ட். அதிலிருந்து நம்மளுக்கு K ஈக்குவலண்ட் கிடச்சிருச்சு. இப்போ நான் அடுத்து என்ன பண்ணலாம், என்னோட வேலை முடிஞ்சு போச்சு. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்லிடுறேன். என்னோட அல்டிமேட் கோல் என்னது, T1 and T2 ரேஷியோ வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த T1 கண்டுபிடிக்க போகிறேன். அதுக்கு என்ன பண்ண போகிறேன்றதை கவனிங்க. எனக்கு வேண்டியது என்னது, T1, கரெக்டாக? அப்போ வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ், இதில் T1 இருக்கா, இதில் பாருங்கள் இன் டேர்ம்ஸ் ஆஃப் T, இங்கே T1 இல்லை T2வும் இல்லை. ஸோ இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் T1 and T2. ஸோ இதுவும் H தான், இதுவும் H தான். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை நான் ஈக்குவேட் பண்ணலாமா, நீங்கள் தான் இதை சொல்லணும். ஸோ இதுவும் Hனா இதுவும் H தான். ஸோ ஐ கேன் ஈக்குவேட் தீஸ் டூ. அப்படி ஈக்குவேட் பண்ணால் என்ன வருதுன்னு பாருங்கள். அதுதான் நான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறேன். ஈக்குவேஷன் கம்பேரிங் 1 and 2 ஈக்குவேஷன். ஸோ திஸ் இஸ் ஃபஸ்ட் ராட் அண்ட் திஸ் இஸ் ஈக்குவலண்ட். ரெண்டுமே Hனால ஐ கேன் கம்பேர் இட். அப்படி கம்பேர் பண்ணால் என்ன வரும், AA இஸ் கோயிங் டு கெட் கேன்சல். ஆல்ரெடி K ஈக்குவலண்ட் 3K/2ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதை எடுத்து போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகிடும், the terms are going to get cancel. Okay, KK is going to get cancelled. Finally, no, you will get this term, cross multiply பண்ணுங்க. That is, take the terms to the another side. You will get T1 as what, 5T/2. இதே மாதிரி இப்போ நான் என்ன எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கிட்டேன், இதையும் எடுத்துருந்தேன். இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன், எனக்கு T2 வேணும். அப்போ இதை எடுக்கிறதோட பெட்டர் இதை எடுத்துக்கிறேன். ஓகே, T2 இந்த எக்ஸ்பிரஷன் Hக்கும் இந்த எக்ஸ்பிரஷன் Hயும் ஈக்குவேட் பண்ணலாமா? அப்படி ஈக்குவேட் பண்ண போகிறேன், என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு T2 கண்டுபிடிக்க ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 அந்த தேர்டு ராடோடது, அதுக்கப்புறம் இது ஈக்குவலண்ட். ஸோ ரெண்டுமே கம்பேர் பண்ண போகிறேன். திரும்ப அதே ப்ரொசீஜர், K ஈக்குவலண்ட் 3K/2. டேர்ம்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்கள். டேர்ம்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகிடுது. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். தட் இஸ் ரீஅரேஞ்ச் த டேர்ம்ஸ். T2ஓட வேல்யூ 3T/2ன்னு கிடைக்குது. கொஷின்லாம் கேட்டிருந்தான் T1/T2 தானே கேட்டிருந்தான். அப்போ டேர்ம்ஸ் திங்ஸ் கேன்சல் ஆச்சுன்னா ஃபைனலி வில் கெட் வித் வாட், 5/3 which is option 4. யூனிஃபார்ம் ராட் நம்ம கிட்ட இருக்குது. மாஸ் வந்து 20 kg, லென்த் வந்து 5 மீட்டர். லீன்ஸ்னா சாஞ்சிருக்கு. ஓகே, அகெயின்ஸ்ட் அ ஸ்மூத் வெர்டிக்கல் வால், ஒரு ஸ்மூத் வெர்டிக்கல் வால் மேலே சாஞ்சிருக்கு அட் அன் ஆங்கிள் ஆஃப் 60 டிகிரி வித் இட். அப்படின்னா என்ன அர்த்தம், வாலுக்கும் ராடுக்கும் எவ்வளோ இருக்குது, 60 டிகிரி இருக்குது. த அதர் எண்ட் ரெஸ்ட் ஆன் அ ரஃப் ஹாரிசாண்டல் ஃப்ளோர். பட் ஆனால் ஹாரிசாண்டல் ஃப்ளோர் வந்து ரஃப்பாக இருக்குது, வெர்டிக்கல் வந்து ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தட் த ஃப்ளோர் எக்ஸர்ட்ஸ் ஆன் த ராட் இஸ், ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எவ்வளோ ஆக்ட் ஆகுது ஃப்ளோரில் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஜியோட வேல்யூ 10ன்றது தே ஆஸ்க்ட் அஸ் டு டேக். அவன் கொடுத்துட்டான் கொஸ்டினில் G வந்து 10, அப்போ நம்ம 10ன்னு எடுத்துக்கலாம். இல்லைனா 9.8 தான் we should use. ஸோ கொடுத்துருக்க ப்ராப்ளம்ல என்னது, ஸோ திஸ் இஸ் த வெர்டிக்கல் வால். ஸோ வெர்டிக்கல் வால்ன்றது கொடுத்துருக்க வால் என்னது, இட்ஸ் கோயிங் டு பி அ ஸ்மூத் வால், கரெக்டாக. அண்ட் ஹாரிசாண்டல் சர்ஃபேஸ்ன்றது இட்ஸ் கோயிங் டு பி அ ரஃப் சர்ஃபேஸ். இப்போ இந்த ராட் வந்து லீனாக இருக்குது, எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுதுன்னு சொல்லியிருந்தான், 60 டிகிரி வித் அ வெர்டிக்கல் வால். ஸோ திஸ் இஸ் த 60 டிகிரி வித் அ வெர்டிக்கல் வால். இப்போ ஹாரிசாண்டலோட ஆங்கிள் மேக் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி தான் நம்ம எதை எடுத்திருப்போம், இதை எடுத்திருப்போம். பட் ஆக்சுவலி இட்ஸ் மேக் 60 டிகிரி இயர். ஓகே,
இப்போ இது 60னா இது வந்து என்னவா இருக்கும் கண்டிப்பாக 30யாக இருக்கும். வித் வெர்டிக்கல் வால் 60 மேக் பண்ணுது. நம்ம அதே ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம் 68. இது மாதிரி ப்ராப்ளம்ஸில் ஒரு ஃபோர்ஸோ இல்லை வேறு ஏதாவது ஒரு குவான்டிட்டி ஆங்கிள் ஏதாவது கேட்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வாட் வி நீட் டு டூ இஸ் ஃப்ரீ பாடி டயக்ராம். ஸோ இந்த ராடுக்கான ஃப்ரீ பாடி டயக்ராம். ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம் ஆஃப் ராட் ஐ எம் கோயிங் டு ட்ரா. ஸோ திஸ் இஸ் த ராட். இப்போ ஃப்ரீ பாடி டயக்ராம்னா என்ன அர்த்தம்னா ராடு மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸை பற்றி சொல்கிறது பேர் தான் இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம். ஸோ இதுதான் ராடு. இப்போ இந்த ராடு மேலே கரெக்டாக சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் தான் இந்த வெயிட். இப்போ மாஸ் ஆஃப் த ராட் வந்து எம் அப்படின்னா டவுன்வர்டு பார்த்து என்ன ஆக்ட் ஆகும் கரெக்டாக சென்டர் ஆஃப் த ராடில் சென்டர் ஆஃப் கிராவிட்டி இல்லை சென்டர் ஆஃப் மாஸ்ன்னு சொல்லலாம். அங்கே வந்து எம்ஜி ஆக்ட் ஆகும் நம்மளுக்கு. ஓகே, இப்போ வேறு என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்னா இது வந்து கான்டாக்ட் இருக்குது இல்லையா. ஸோ வாலுக்கும் ராடுக்கும் கான்டாக்ட் இருக்கிறனால டுவர்ட்ஸ் த ராடை பார்த்து N2 அப்படின்ற ஒரு நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அதே மாதிரி இது வந்து ஃப்ளோர், இந்த சர்ஃபேஸ்க்கும் ராடுக்கும் இருக்கக்கூடிய கான்டாக்டால் இதான கான்டாக்ட் இருக்க இடம். ஸோ இந்த இடத்த நான் பின்னு சொல்கிறேன், இந்த கான்டாக்டை ஏன்னு சொல்கிறேன், அண்ட் இந்த பாயிண்ட் சி. ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு கான்டாக்ட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் என்னென்னா N1 நார்மல் ஃபோர்ஸ். கான்டாக்ட் இருந்தாலே வரக்கூடிய ஃபோர்ஸ் வந்து என்னது நார்மல் ஃபோர்ஸ். இப்போ உங்ககிட்ட ஒரு கொஸ்டின், வெர்டிக்கல் வால் ஸ்மூத் வால், அப்போ ஹாரிசான்டல் சர்ஃபேஸ் என்னது ரஃப் சர்ஃபேஸ் இல்லையா. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான், the rod is at rest அப்படின்னு கொடுத்துருக்கானா. the rod is at rest on the rough horizontal surface. இந்த ராட் வந்து இப்போ என்னவா இருக்குது ரெஸ்ட்டில் இருக்குது, மூமெண்ட்டே கிடையாது. அப்போது வெர்டிக்கல் வால்னா ஸ்மூத் வால், அப்போ அது எதுவும் சப்போர்ட் பண்ணலாம். அப்போ எது இங்கே சப்போர்ட் பண்ணுறதுன்னா இந்த ஹாரிசான்டல் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். நல்லா கவனிங்க, நான் கேட்குற ஒரு கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். இதுமாதிரி ஒரு ராடை நம்ம லீன் பண்ண விட்டோன்னு வைங்க, ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், ஒரு லேடரை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு வால் மேலே இப்படி லீன் பண்ண விட்டிங்கன்னா லேட்ரு இப்படி போகுமா இல்லை இப்படி போகுமா? ஆப்வியஸ்லி இப்படி தானே ஸ்லைட் ஆக போகுது. ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே ஹியர் இஸ், இப்போ ராடு இப்படி ஸ்லைட் ஆகும்போது ராட் இஸ் ட்ரைங் டு கோ டுவர்ட்ஸ் ரைட், கரெக்டாக இல்லையா? ராட் வந்து ஸ்லைட் ஆகி ரைட்டில் போக ட்ரை பண்ணும். அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் லெஃப்ட் சைடில் ஆக்ட் ஆகும், லெஃப்ட் சைடில். ஓகே, ஸோ ராட் இஸ் ட்ரைங் டு ஸ்லைட் டுவர்ட்ஸ் ரைட், இப்படி போக ட்ரை பண்ணும். அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் லெஃப்ட்டில் பார்த்து ஆக்ட் ஆகும். ரொம்ப இம்பார்ட்டான டைரக்ஷன். நிறைய பேர் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை அந்த சைட் போடுவாங்க, ராங். இட் ஷுட் பி இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட். ஓகே, இப்போ நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் டோட்டலாக எத்தனை ஃபோர்ஸ் இருக்குது, N1 பியில் ஆக்ட் ஆகிற பாயிண்ட் வந்து N1 ஃபோர்ஸ் நார்மல் ஃபோர்ஸ், N2 எம்ஜி அப்புறம் எஃப், மொத்தம் 4 ஃபோர்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருந்தா, தீஸ் ராட் இஸ் இன் ஈக்குலிபிரியம், தட் இஸ் ரெஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லியிருந்தான். எப்போல்லாம் ஒரு பாடி ரெஸ்ட்டில் இருக்கோ நம்ம 3 டைப் ஆஃப் கண்டிஷன்ஸ் வி கேன் அப்ளை. என்னென்ன, டிரான்ஸ்லேஷன் ஈக்குலிபிரியம்லேயே 2 இருக்குது. ஒன்று ஃபோர்ஸ் அலாங் த எக்ஸ் டைரக்ஷன், எல்லா ஃபோர்ஸ் அலாங் த எக்ஸ் டைரக்ஷன் ஷுட் பி ஈக்குவல் டு 0, சம் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸஸ். அதே மாதிரி சம் ஆஃப் ஃபோர்ஸஸ் அலாங் ஒய் டைரக்ஷன், வெர்டிக்கல் டைரக்ஷன் இருக்க ஃபோர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 0ன்னு வரணும். ஸோ இந்த 2 கண்டிஷன் ஷுட் பி சாட்டிஸ்ஃபை. அதே மாதிரி மூணாவதாக இருக்கக்கூடிய கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ராடு வந்து ஒரு பாடி, இந்த பாடி மூவ் ஆகும்போது ரொட்டேட் ஆகுது இல்லையா லைட்டில், இட் சீம்ஸ் டு பி ரொட்டேட்டிங். ஸோ அங்கே என்ன ஈக்குலிபிரியம் அப்ளை பண்ணணும்னா ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியம் அப்ளை பண்ணணும். தியரி படி என்னன்னா, த நெட் டார்க் ஓவர் திஸ் எனி பாயிண்ட் யூ கேன் டேக், A, B, C, எனி பாயிண்ட், டார்க் அபவுட் எனி பாயிண்ட் ஆர் எனி ஆக்சிஸ் ஷுட் பி ஈக்குவல் டு 0. இங்கே வந்து நெட் ஃபோர்ஸ் அலாங் எக்ஸ் ஒய் 0 எப்படியோ நெட் டார்க் அபவுட் எனி பாயிண்ட் ஷுட் பி ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேறு என்ன தெரியும்னா டெஃபினேஷன் ஆஃப் ஃப்ரிக்ஷனு எப்போவுமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் இது மாதிரி ப்ராப்ளம்ஸில். ஸோ டெஃபினேஷன் ஆஃப் ஃப்ரிக்ஷன் என்னது, இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் 0லேருந்து மியூ N1, மியூன்றது உங்களுக்கு தெரியும். ஓகே, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன், N1 இஸ் த நார்மல் ஃபோர்ஸ். ஸோ இந்த ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகிற இடத்துல நார்மல் ஃபோர்ஸ் எதுனா N1. ஸோ அந்த N1 இங்கே போட்டிருக்கேன். ஓகே, இதெல்லாம் பேசிக்காக நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ நம்ம ப்ராப்ளம் சால்விங்க்கு போகலாம். ஸோ ப்ராப்ளம் சால்விங் எப்படி பண்ணணும், பேசிக்காக நம்மளோட ஏம் என்னது, வாட் இஸ் அவர் ஏம் இயர், டு ஃபைண்ட் வாட் இஸ் எஃப், இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எதனால இந்த ராடு ரெஸ்ட்டில் இருக்குன்றது. ஸோ நம்ம வந்து இப்போ என்ன அப்ளை பண்ணலாம், ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணலாமா. ஸோ ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் அலாங் எக்ஸ் டைரக்ஷன் ஈக்குவல் டு 0. ஸோ என்னென்ன ஃபோர்ஸ்லாம் எக்ஸ் டைரக்ஷனில் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். மொத்தம் 4 ஃபோர்ஸ் இருந்துச்சு நம்மக்கிட்ட, எதெல்லாம் எக்ஸ் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ ரைட் சைடில் பார்த்துருக்கிறது N2. ஸோ சம்மேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அலாங் எக்ஸ் டைரக்ஷன் ஐம் கோயிங் டு டூ. ஸோ என்னென்ன ஃபோர்ஸ்லாம் எக்ஸ் டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னா N2 வந்து ரைட் சைடில் இருக்குது. அதே மாதிரி ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ ரைட் சைடில் இருக்கனால ப்ளஸ் N2, லெஃப்ட் சைடில் இருக்கனால -F, தட் வில் பி சம்மேஷன் ஆஃப் தீஸ் 2 ஃபோர்ஸஸ் வில் பி ஈக்குவல் டு 0. ஸோ அதனால வரக்கூடிய ஈக்குவேஷன் தான் இது ஈக்குவேஷன் 1. ஓகேவா. ஸோ இதனால நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் வருது. இப்போ அடுத்து இதனால என்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ சம்மேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அலாங் ஒய் டைரக்ஷன் ஈக்குவல் டு 0 இல்லை.
ஸோ மேலே பார்த்துருக்கு என்ன இருக்குது n1, கீழே பார்த்துருக்கிறது -mg. கரெக்டாக டயக்ராமில் யூ கேன் ஆக்சுவலி ப்ரூவ் இட். ஸோ மேலே பார்த்துருக்கிறது +n1, கீழே பார்த்துருக்கிறது -mg. ஸோ ஃபைனலி யூ ஆர் கெட்டிங் n1 is equal to mg. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது n2 வந்து நம்மளுக்கு எஃப்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ எஃப் நான் கண்டுபிடிக்கணும். பேசிக்காக இந்த ப்ராப்ளமில் எஃப் கண்டுபிடிக்கணும்னா n2 செஞ்சாலே போதும் இல்லை? எஸ் ஆர் நோ? ஸோ இது ரெண்டாவது ஈக்குவேஷன். இப்போ மூணாவதாக இருக்கிறது என்னது? நம்ம வாட் we need to find summation of torque equal to 0 about any point or axis that should be equal to 0. சரி, இப்போ எப்படி டார்க் அப்ளை பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா கவனிங்க, எப்படி பொறுமையாக சொல்லித்தரேன். கேர்ஃபுல்லி லிசன் ஹியர். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இது ஏ, திஸ் இஸ் பின்னு. இப்போ இந்த பி பாயிண்ட்டில் நான் என்ன பண்ண போகிறேன்னா டார்க் அப்ளை பண்ண போகிறேன். அபவுட் திஸ் பி பாயிண்ட் ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் த டார்க். ஸோ பி பாயிண்ட்லேருந்து நம்ம டார்க் கண்டுபிடிக்கணும் அப்படின்றத ஐ எம் கோயிங் டு சூஸ். ஸோ நெட் டார்க் அபவுட் பி பாயிண்ட் த டார்க் இஸ் கோயிங் டு பி 0 அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ சமேஷன் ஆஃப் டார்க்குன்னு பார்த்தீங்கன்னா டார்க்குன்னு ஒன்று வரணும் அப்படின்னா அந்த இடத்துல என்ன தேவைன்னா ஃபோர்ஸ்ன்றது ஒன்று தேவை. டோட்டலாக இங்கே எத்தனை ஃபோர்ஸ் இருக்குது? 4 ஃபோர்ஸ் இருக்குது. 4 ஃபோர்ஸ் இருந்தால் 4 டார்க்கு. ஸோ டார்க் டியூ டு n2, டியூ டு n1, டியூ டு mg, டியூ டு f. ஸோ டோட்டலாக 4 ஃபோர்ஸு 4 டார்க்கு. எல்லாத்தோட சமேஷன் ஷுட் பி ஈக்குவல் டு 0. இப்போ எந்தெந்த டார்க்கில் 0 ஆக போகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி டார்க்கோட ஃபார்முலா பாருங்கள். டார்க்கோட ஜென்ரல் ஃபார்முலா என்னன்னா டவ் இஸ் ஈக்குவல் டு f இன்ட்டு ஆர் பர்பெண்டிகுலர். இது வந்து ஜென்ரல் ஃபார்முலா. ஓகே, இது நீங்கள் அப்ளை பண்ண தெரியலனா நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கேன் டார்க்குன்னு. யூ கேன் சி தட் லாஸ் ஆஃப் மோஷன் பிளேலிஸ்ட்டில் இது போட்டிருக்கேன் நான் எப்படி கண்டுபிடிக்கணும்னு. ஸோ டவ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆர் பர்பெண்டிகுலர். இப்போ பி பாயிண்ட்டில் தானே நான் டார்க் கண்டுபிடிக்க போகிறேன். அபவுட் பி பாயிண்ட் ஐ கோயிங் டு ஃபைண்ட் த டார்க். ஆனால் இந்த ரெண்டு ஃபோர்ஸ் பாருங்கள், இந்த எஃப் ஸ்மால் எஃப் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் சரி n1ம் சரி, இந்த ரெண்டு ஃபோர்ஸுமே பி பாயிண்ட் வழியாக தானே பாஸ் ஆகுது. யூ ஆர் ஏபிள் டு சி தட் இஸ் எஃப் அண்ட் n1 ஆர் பாசிங் த்ரூ பி. அப்போ என்ன அர்த்தம்னா எப்போல்லாம் ஃபோர்ஸ் வந்து அந்த பாயிண்ட் வழியாகவே பாஸ் ஆகுதோ அப்போல்லாம் டார்க் என்னவாயிடும்? வில் பி 0. பிகாஸ் ஆர் பர்பெண்டிகுலர் அந்த இடத்துல 0 ஆகிடும். ஸோ டார்க்கோட ஃபார்முலா எஃப் இன்ட்டு ஆர் பர்பெண்டிகுலர்னாலும் ஆர் பர்பெண்டிகுலர் இங்கே 0 ஆகிடுறதுனால இந்த ரெண்டு ஃபோர்ஸோட டார்க் வந்து 0ன்னு வந்துடும். அப்போ இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது எக்ஸ்ட்ரா என்னது? 2 ஃபோர்ஸ் தான் இருக்குது. ஸோ கவனிங்க கேர்ஃபுல்லி, இது வரைக்கும் உங்களுக்கு கிளியர் ஐ பிலீவ். ஸோ இப்போ நெக்ஸ்ட் இதுதான் நம்மளோட பி பாயிண்ட். இப்போ n2க்கு டார்க் கண்டுபிடிக்கலாமா? n2க்கு எப்படி டார்க் கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்கள். ஸோ கேர்ஃபுல்லி லிசன் ஹியர். இதான் நம்மளோட பாயிண்ட். ஆர் பர்பெண்டிகுலர் கண்டுபிடிக்கணும். எஃப்ன்றது n2, அதில் யாருக்கும் டவுட் இருக்காது. எஃப்ன்றது அங்கே என்னது? ஃபார்முலா படி n2. பின்றது இந்த பாயிண்ட் இல்லையா? இங்கேருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐ எம் கோயிங் டு ட்ரா எக்ஸ்டெண்ட் திஸ் லைன். இதான ஃபோர்ஸு. இந்த ஃபோர்ஸ் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். எக்ஸ்டெண்ட் பண்ணால் இந்த லென்த்து தான் என்னது? எனக்கு ஆர் பர்பெண்டிகுலர். திஸ் லென்த் இஸ் நத்திங் பட் ஆர் பர்பெண்டிகுலர். ஸோ இந்த n2 ஃபோர்ஸுக்கு ஆர் பர்பெண்டிகுலர்ன்றது இந்த லைன் தான். திஸ் இஸ் ஆர் பர்பெண்டிகுலர். பர்பெண்டிகுலர் சொல்கிறேன் ஏன்னு தெரியுதா? 90 டிகிரி இயர். சரி, இந்த ஆர் பர்பெண்டிகுலர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இப்போ இந்த ராடோட லென்த் என்னது? எல் தானே. இதை அப்படியே வேர்ட்டிக்கலாக எடுங்க. யூ வில் கெட் எல் காஸ் 60. நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம், ஈஸி தான். இது 60, இது எல். அப்போ இது வந்து என்ன இருக்கும்? எல் காஸ் 16 வரும். ஸோ ஆர் பர்பெண்டிகுலரோட லென்த் என்னது? எல் காஸ் 60. எஃபோட வேல்யூ n2, எல் காஸ் 16ன்றது ஆர் பர்பெண்டிகுலர். இப்போ ஏன் சார் இங்கே நெகட்டிவ் சைன் போட்டிருக்கீங்க அப்படின்னா இது வந்து பேர் வந்து சைன் கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் நம்மளோட பாயிண்ட் வேர் வி ஆர் ஃபைண்டிங் த டார்க். பட் ஆனால் இந்த ஃபோர்ஸ் வந்து எப்படி ரொட்டேட் ஆகுது? எப்படி இருக்குது? கிளாக் வைஸ் இருக்கா? இது பாயிண்ட்டு, பட் ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங் லைக் திஸ் விச் இஸ் கிளாக் வைஸ். ஸோ அதனால் எப்போல்லாம் கிளாக் வைஸ் வருதோ நம்ம மைனஸ் சைன் போடணும். எப்போல்லாம் கிளாக் வைஸ் சென்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவான், அப்போ கிளாக் வைஸ். இப்போ நெக்ஸ்ட்டு இருக்க ஃபோர்ஸ் வந்து mg. ஸோ இது எல் காஸ் தீட்டானா இது எல் சைன் தீட்டா. மொத்த லென்த்து இங்கேருந்து இங்கே இருக்கக்கூடிய லென்த் வந்து எல் சைன் தீட்டா. இப்போ கேர்ஃபுல்லி லிசன் ஹியர். mgன்றது கரெக்டாக இங்கே ஆக்ட் ஆகுது. ஸோ இதுதான் நம்மளோட பாயிண்ட் பி விச் வி ஆர் ஃபைண்டிங் த டார்க். இங்கேருந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்? ஃபோர்ஸ் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஃபோர்ஸ் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணால் ஆர் பர்பெண்டிகுலர் என்ன வருது? இதுதான் ஆர் பர்பெண்டிகுலர். புரியுதா? இதுதான் நம்மளுக்கு இந்த லென்த் தான் என்னது? ஆர் பர்பெண்டிகுலர். ஸோ ஃபோர்ஸ் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இந்த லென்த்து தான் என்னது? this is going to be r perpendicular. So already இது L sin theta. அப்போ இதில் பாதி என்ன வரும்? L/2 sin 60 தானே? yes or no? அப்போ ஃபோர்ஸ் வந்து mgன்னு போட்டுட்டேன். ஃபார்முலா படி F வந்து ஃபோர்ஸ் mg. r perpendicular என்ன வருது? ஸோ இதான் பாயிண்ட்டு. ஃபோர்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இந்த லென்த்து தான் என்னது? பர்பெண்டிகுலர் லென்த்து தான். L/2 sin 60 போட்டாச்சு. ஓகே, ஆனால் ஏன் சார் ப்ளஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா கேர்ஃபுல்லி லிசன் ஹியர். இந்த பாயிண்ட்டில் தானே நம்ம டார்க் அபவுட் கண்டுபிடிக்கிறோம். போன கேஸில் கிளாக் வைஸ் கொடுத்துச்சு. இப்போ பாருங்கள் ஆன்டி கிளாக் வைஸ் தருது. திஸ் இஸ் டவுன்வர்டு பார்த்துருக்கனால ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன சைன் போட்டுருணும்? ஆன்டி கிளாக் வைஸ்னால் பாசிட்டிவ்.
ஸோ ஆன்டி கிளாக் வைஸாக இருக்கும்போது பாசிட்டிவ் சைன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இது ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ டவு n2 எடுத்து போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அதே மாதிரி டவு mg யூ ட்ரை டு சப்ஸ்டியூட். இது ரெண்டு பேருக்கும் வேல்யூ வந்து 0. ஓகே, ஸோ இப்போ கவனிங்க, சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டேன். இப்போ இதெல்லாம் கேன்சல் ஆகிடும், எல் கேன்சல் ஆகிடும். இந்த நெகட்டிவ் டேர்ம் அன்சைட் கொண்டு போனீங்கன்னா பாசிட்டிவ் ஆகிடுச்சு. ஓகே, தென் sin 60 √3/2, cos 60 1/2. அதுக்கப்புறம் mg/2 எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். n2 ஓட வேல்யூ 100√3ன்னு வருது. இந்த 100√3 n2 வந்து இட்ஸ் நத்திங் பட் வாட்? n2 இஸ் நத்திங் பட் எஃப்னு சொல்லி படிச்சிருக்கோம்ல, அதுபடி பார்க்கும்போது n2ன்றது இட்ஸ் நத்திங் பட் எஃப். ஸோ 100√3 நியூட்டன். ஸோ ஆப்ஷன் 3 தான் இதுக்கு. கன்சிடர் அ வாட்டர் டேங்க் ஷோன் இன் த ஃபிகர். ஸோ இது வந்து ஒரு வாட்டர் டேங்க் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இட் ஹாஸ் ஒன் வால் அட் x is equal to L and can be taken to be very wide in the z direction. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு லைனுக்கு என்ன மீனிங்ன்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதாவது இது வந்து ஒரு வாட்டர் டேங்க்குன்னு சொல்கிறாங்க. வாட்டர் டேங்க் வந்து வால் வந்து இது வந்து ஒரு வால். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வால் விச் இஸ் அட் x is equal to L. இந்த இடம் வந்து ஆரிஜின், இது y ஆக்சிஸ், பாசிட்டிவ் y ஆக்சிஸ், திஸ் இஸ் பாசிட்டிவ் x ஆக்சிஸ். இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ 0. ஓகே, இது மாதிரி கர்வாக போட்டிருக்கேன். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி த மெனிஸ்கஸ். அந்த ஒரு லிக்விட் ஃபில் பண்ணால் அங்கே என்ன இருக்கும்? ஸோ when the filled with the liquid of surface tension S and density rho, the surface makes an angle theta naught which is very very less than 1 with the x axis at x is equal to L. அதாவது மெனிஸ்கஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது அந்த லிக்விட் லேயரோட மேலே டாப் சர்ஃபேஸோட ஷேப் தான் என்னது மெனிஸ்கஸ்ஸு. ஸோ இதுதான் என்னது நம்மளுக்கு அந்த வாட்டர் லிக்விட் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஷேப். இதை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஓகே, அப்போ வந்து எக்ஸ் ஆக்சஸோட எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுது? theta naught. ஓகே, இந்த theta naught is very very less than 1. theta naught is very very less than 1 என்ன மீனிங்? ஃபஸ்ட்டு இதை வச்சு தான் இந்த ப்ராப்ளம் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். theta naught is very very less than 1னா இட்ஸ் கோயிங் டு பி ஆல்மோஸ்ட் theta naught வந்து என்னது? இட்ஸ் கோயிங் டு பி வெரி க்ளோஸ் டு 0ன்னு அர்த்தம். கரெக்டாக இல்லையா? அதே நம்ம ஒரு பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ at x is equal to L, it's going to make a theta naught with the x axis. If y is the height of the surface, okay, இந்த surface ஓட height வந்து என்னது? y, then the equation of y is given by, அதாவது 4 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா? இது 4மே என்னது? டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. இந்த 4 ஈக்குவேஷன்ஸ் வந்து எந்த ஈக்குவேஷன் வந்து இந்த சர்ஃபேஸை ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்றதான் நம்மளுக்கு கொஸ்டின். இஸ் தட் கிளியர்? எஸ். ஸோ இதில் வந்து தீட்டா எக்ஸ், அதாவது கவனிங்க, இந்த x is equal to L, x is equal to L நீங்கள் ஒரு டேஞ்சன்ட் ட்ரா பண்ணிங்கன்னா யூ வில் கெட் எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுது எக்ஸ் ஆக்ஸோட தீட்டா நாட். இப்போ அதே நான் வேறு ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். கவனிங்க, இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்? ஐம் கோயிங் டு ட்ரா டேஞ்சன்ட். ஸோ இங்கே எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணோம் அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு மேக் தீட்டா. ஸோ இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு இடத்துலையும் தீட்டா வந்து பாருங்கள், இதுதான் டேஞ்சன்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தீட்டா போக போக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதா? ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ளாட் ஹியர், இப்படி போக 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 அப்படி ரைஸ் ஆகிட்டே போகும் டேஞ்சன்ட். ஸோ தட்ஸ் வை இங்கே தான் மேக்ஸிமம் ஆங்கிள் தீட்டா நாட் மேக் பண்ணுது அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு L. இங்கே தான் வால் ஆஃப் த கண்டெய்னரும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல தீட்டா நாட்னு எடுத்துக்கலாம். இஸ் இட் கிளியர் ஸோ ஃபார்? எஸ். இப்போ நல்லா இன்னொரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, இப்போ லிக்விட் சர்ஃபேஸ் வந்து இப்படி இருக்குது. நீங்கள் கேட்கலாம், ஒரு வால் இந்த பக்கம் இருக்குன்னாங்க, இன்னொரு வால் எந்த பக்கம் இருக்குது? ஏதாவது டேட்டா கொடுத்துருக்காங்களா கொஸ்டினில்? இன்னொரு வால் எங்கே இருக்குது? நம்ம தான் புரிஞ்சுக்கணும். வால் இஸ் அட் சம்வேர் இயர், இங்கே கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்குது. ஸோ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா இதுதான் என்னது? அடுத்த வாலாக இருக்கும். இஸ் இட் கிளியர்? ஸோ வால், இன்னொரு வால் வந்து இட்ஸ் சம்வேர் இயர். இஸ் இட் கிளியர்? யா, ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இது இந்த ஒரு பாயிண்டில் இது வந்து ஒரு கர்வை ரெப்ரசன்ட் பண்ணுதா? கேன் ஐ சே தேர் வில் பி அன் எக்ஸ்பிரஷன் y ஆஃப் எக்ஸ்? ஒரு ஈக்குவேஷன் இருக்குல்ல இந்த கர்வுக்குன்னு சொல்லிட்டு மெனிஸ்கஸ்க்கு, அந்த ஈக்குவேஷனோட டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை தான் கேட்டிருக்காங்க. யூ டோன்ட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் எல்லா, இப்போ சர்க்கிள், ஸ்ட்ரெயிட் லைன் எல்லாத்துக்கும் நம்ம ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் சொல்ல முடியும். அதே மாதிரி இந்த கர்வுக்குன்னு சொல்லிட்டு நம்மளால் என்ன சொல்ல முடியும்? ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் சொல்ல முடியும். இஸ் தட் கிளியர்? எஸ். ஸோ அந்த y ஆஃப் எக்ஸ், அந்த ஈக்குவேஷனுக்கான டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் we need to find. ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இன்னொரு டேட்டா என்னென்னா, இட் கேன் பி டேக்கன் வெரி வைட் in the z டைரக்ஷன். அதாவது இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். ஜெட் ஆக்சிஸ்ன்றது எந்த டைரக்ஷன்? இந்த டைரக்ஷன். ஸோ இந்த கண்டெய்னர் வந்து இட்ஸ் நாட் அ டியூப், ஒரு சிலிண்ட்ரிக்கல் டியூப் மாதிரியான சர்ஃபேஸ் கிடையாது, இது ஒரு கண்டெய்னர் கிடையாது. இதில் ஜெட் டைரக்ஷனில் வந்து என்ன வெரி வைடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் என்ன அர்த்தம்னா, ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி, யூ நோ சம் டிஃபன் பாக்ஸ் லைக் திஸ் சர்ஃபேஸ், இது இருக்குல்ல, இந்த பாருங்க ஷேப் தெரியுதா? இது மாதிரியான ஒரு கண்டெய்னரில் இப்படி வச்சா எப்படி இருக்கும்? இந்த ஃப்ரண்ட் ஜெட் ஆக்சிஸ் வந்து வெளியில் வருது பாருங்கள். யூஆர் ஏபிள் டு சீ த ஃப்ரண்ட் சைட். இது சின்னதாக தான் இருக்குது, பட் தே ஆர் சேயிங் இட்ஸ் வெரி லார்ஜ்.
Z axisல இட்ஸ் வெரி லார்ஜ், பெருசாக வரப்போகுது. ஸோ நம்ம இங்கே என்ன தெரிஞ்சுக்கணும், இட்ஸ் நாட் அ ஸ்பெரிக்கல், தட் இஸ் இட்ஸ் நாட் அ சிலிண்ட்ரிக்கல் டியூப் இயர். அது மாதிரி அதுக்கு பதிலாக இங்கே எது என்னென்னா இட்ஸ் லைக் அ கியூபாய்ட் ஷேப். ஓகே, கியூபாய்ட் ஷேப் கண்டெய்னர், அதில் இந்த லிக்விட் வந்து இட்ஸ் மேக்கிங் எ மினிஸ்கஸ் ஷேப் லைக் திஸ். இஸ் இட் கிளியர்? ஸோ அதில் பாதி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, மீதி பாதி லெஃப்ட் சைடில் இருக்குது. சரி, ஓகே. இப்போ நம்ம இங்கே என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் நிறைய டெக்னிக் சொல்கிறாங்க. ஃபோர்ஸு, சர்ஃபேஸ் டென்ஷனோட டெஃபினேஷன்லாம் யூஸ் பண்ணிலாம் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் அதெல்லாம் பண்ண போகிறது இல்லை. நான் உங்களுக்கு ஸ்டாண்டர்டான டெக்னிக் தான் சொல்ல போகிறேன். நான் இப்போவும் சொல்கிறேன், உங்களுக்கு நீட்டு ஜேஇயில் சீட்டு வேணும் அப்படின்னா இது மாதிரி ஒரு 25 கொஷினில் ஒரு கொஷின் இல்லை 45 கொஷினில் ஒரு கொஷின் வரக்கூடிய இந்த கொஷினை பார்த்து பயந்துட்டு இருந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே, இது மாதிரி கொஷின் எல்லா வருஷமும் கேட்க தான் செய்வாங்க. அதை நினச்சே ஐயோ பேப்பர் டஃபாக வந்துருச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்மளுக்கு அந்த 25 கொஷினோட அந்த 24 கொஷின்ஸ் தான் முக்கியம். இப்போ ஜேஇ எழுதுறீங்க இல்லை நீட்டில் 45 கொஷின்ஸ், அதில் ஒரு கொஷின் இப்படி வந்துட்டு போகுது, பிரச்சனை இல்லையே. மீதி 44 கொஷின்ஸை நீங்கள் நம்மளுக்கு தெரிஞ்ச கொஷின் தானே, அதை ஒழுங்காக பண்ணுறோமான்றதான் நீங்கள் பார்க்கணும். ஓகே, இது இட்ஸ் பீஸ் ஆஃப் சஜஷன் ஃப்ரம் மீ. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஷின் நினச்சிக்கிட்டே பேப்பர் டஃபாக வரப்போகுது எல்லா வருஷமும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது, எல்லா வருஷமும் இதுவே ஒரு கொஷின் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. ரைட்டா? சரி, இப்போ நம்மளுக்கு இந்த சர்ஃபேஸ் இட்ஸ் நாட் அ சிலிண்ட்ரிக்கல் டியூப் கிடையாது. இது அதுக்கு பதில் ஃப்ரண்ட் போர்ஷன் பெருசாக வரப்போகுது. இட்ஸ் லைக் கியூபாய்டில் பெரிய பக்கெட்டில் போட்ட மாதிரி. ஓகே, வாட்டர் ஃபில்ட் இயர். சரி, இங்கே என்னென்னா நான் சொல்ல போகிறது ஸ்டாண்டர்ட் டெக்னிக் தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இப்போ ப்ரீவியஸாக இது மாதிரி ஒரு ஃபார்முலா நீங்கள் படிச்சிருப்பீங்க. தட் இஸ் அவுட்டர் சர்ஃபேஸ், தட் இஸ் வெளியிலேயும் உள்ளேயும் இருக்கக்கூடிய ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ். தட் இஸ் இது வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் டியூப் இது. ஓகே, ஒரு சிலிண்ட்ரிக்கல் டியூப்பில் என்ன மினிஸ்கஸ் ஃபார்ம் ஆகும்னா ஒரு ஸ்பெரிக்கல் மினிஸ்கஸ் ஃபார்ம் ஆகும். வில் யூ அக்செப்ட் தட்? ஒரு சிலிண்ட்ரிக்கல் டியூப்பில் ஒரு ஸ்பெரிக்கல் மினிஸ்கஸ்னால் அந்த சர்ஃபேஸ் விச் இஸ் பீன் ஃபார்ம்டு வில் பி ஸ்பெரிக்கல். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து அங்கே ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் அவுட் சைட் அண்ட் இன்சைட், வெளியிலேயும் உள்ளேயும் ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு டைரக்ட் ஃபார்ம்லாம் நம்மளுக்கு தெரியும். 2 cos theta, theta is the contact angle, S is the surface tension divided by what? Radius of the cylinder. ஓகே, இப்போ முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும். நான் உங்களுக்கு கான்செப்ட் தான் சொல்லித்தரேன். ஏன்னா இந்த கான்செப்ட் ஜென்ரலாக உங்களுக்கு இதில் கிடையாது. இதில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நீட் சிலபஸ் ஜேஇ சிலபஸ்லேயே கிடையாது. ஆனால் அது மாதிரியான ஒரு கொஷின் இது. ஓகே, இது நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஆனால் இப்போ கேட்குற கொஸ்டினுக்கு அதுமே கிடையாது. ஓகே, ஸோ யூ ஷுட் பி அவேர் ஆஃப் இட். சரி, del P is equal to 2 cos theta S by R. இந்த ஃபார்ம்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அவுட் சைட் அண்ட் இன்சைட் ப்ரெஷர், அவுட் சைட் இன்சைட் ப்ரெஷரோட டிஃப்ரென்ஸ் வந்து del P 2 cos theta S by R. S is the surface tension. இது மாதிரி ஒரு ஃபார்ம்லாம் நம்ம படிச்சிருக்கோம், கரெக்டாக? ஆனால் இந்த ஃபார்ம்லாம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா there is a this called as what? Young's Laplace ஈக்குவேஷன் ஃபார் மினிஸ்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யங்ஸ் லாப்லஸ் ஈக்குவேஷன் சிலபஸில் கிடையாது, பட் அதுலேருந்து தான் இது டிரைவ் ஆச்சு. del P is equal to 2S divided by ROCனா என்ன அர்த்தம்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் சொல்லி அர்த்தம். இந்த ஃபார்முலாவில் இருந்தால் இந்த ஃபார்முலா நம்மளுக்கு வந்துச்சு. அங்கே ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்ன்றது என்னென்னா இட் வில் பி R by cos theta. R is the radius of the cylindrical, அந்த கண்டெய்னரோட ரேடியஸ். இந்த ரேடியஸ் இருக்குல்ல, இந்த ரேடியஸ். ஓகே, ஸோ R by cos theta, that is the radius of curvature, denominatorல போடணும். இது எப்போனா when you are having a cylindrical tube. ஓகே, ஆனால் இது வந்து ஜென்ரல் கான்செப்ட். ஒரு சிலிண்ட்ரிக்கல் டியூபுக்கு ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 different பிளேசஸ் நம்ம கண்டுபிடிக்கணும்னா it will be equal to what? 2S by ROC, you will get this. ஓகே, அவுட் சைட் அண்ட் இன்சைட். ஸோ இப்போ வந்து நான் சொல்கிற பாயிண்ட்டை ஃபேக்சுவல் பாயிண்ட்டாக எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு இங்கே சர்ஃபேஸ் வந்து எப்படி வரப்போகுது, நம்மளுக்கு வந்து ஒரு இந்த Z ஆக்சஸ் வந்து இப்படி வெளில வரப்போகுது. தட் இஸ் இட்ஸ் நாட் அ சிலிண்ட்ரிக்கல் டியூப். ஸோ அந்த கேஸில் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா யூ நீட் டு யூஸ் del P is equal to S by ROC. S is the surface tension divided by ROC. இங்கே ROC நம்ம ஒரு குறிப்பிட்ட பாயிண்டில் நம்ம கண்டுபிடிக்கணும்னு வைங்க. இப்போ ஒரு பாயிண்ட் A ஐம் கோயிங் டு சூஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இந்த பாயிண்ட் ஏல நம்ம வந்து ROC கண்டுபிடிக்கணும் அப்படின்னா திஸ் இஸ் அ ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா டு ஃபைண்ட் வாட் அட் அ பர்டிகுலர் சர்ஃபேஸ். ஒரு சர்ஃபேஸில் ஒரு பாயிண்ட் ஏல நீங்கள் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கண்டுபிடிக்கணும்னா இதுதான் ஸ்டாண்டர்டான ஃபார்முலா. இது நீங்கள் மேக்ஸில் படிச்சிருக்கீங்க. ஓகேவா? இந்த del Pன்றது ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் இல்லையா? இந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் வந்து இந்த பாயிண்ட்டை நான் ரெஃபரன்ஸுக்கு எடுத்துக்கிறேன். ஓகே, பாட்டம் எடுத்துக்கிறேன். இந்த 2 இடத்துக்கு நடுவில் ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா இங்கே பாட்டம்லேருந்து மேலே வந்து எவ்வளோ ஹைட்டு Y. ஸோ ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் வில் பி எவ்வளோ நம்மளுக்கு சம் ஹைட்டு. திஸ் இஸ் அ லிக்விட் ஆஃப் டென்சிட்டி ரோ. ஸோ ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லலாம், ரோ ஜி ஒய்ன்னு சொல்லலாமா? Yes or no? This is the pressure difference here. So pressure difference வந்து rho g y ன்னு போட்டுருவீங்க. Yes, okay. Radius of curvature நீங்கள் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும்னா இதில் நம்மளுக்கு y என்னன்னு சொல்லி தெரியாது. பட் அதுக்கு பதிலாக இங்கே நம்மளுக்கு இன்னொரு டேட்டா தெரியும் கொஸ்டினில்.
dy by dx ன்றது क्वेश्चनல கொடுத்துறாங்க. what is dy by dx? dy by dx is nothing but tan theta or sin theta இல்ல வெறும் theta ன்னு எடுக்கலாம். yes or no? இப்போ क्वेश्चनல இன்னொரு டேட்டா கவனிங்க. क्वेश्चनல என்ன சொல்லிருந்தாங்கன்னா இந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. क्वेश्चनல dy by dx வந்து tan theta theta ன்னு எடுத்துக்கோங்க approximately அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கூட இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த பைப் இந்த மினிஸ்கஸோட எண்டில் தட் இஸ் x is equal to L ல நம்மளுக்கு ஆங்கிள் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. இந்த tangent which I draw here. ஓகே, இந்த ஆங்கிள் வந்து இட்ஸ் கோயிங் டு பி theta naught. அதே இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா அதோட கம்மி ஆங்கிள் தானே இருக்கும். ஸோ இந்த இடத்துல theta naughtனா இங்கே வரும்போது theta வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ வாட் we can say from here is, ஸோ thetaவோட வேல்யூ வந்து என்னது, இட்ஸ் less than theta naught. ஸோ theta is less than theta naught. ஸோ ஆல்ரெடி theta naught வெரி வெரி லெஸ் தென் 1ன்னு சொன்னனால thetaவோட வேல்யூ நம்ம என்ன சொல்லலாம், கேன் ஐ சே இட் as 0. ஸோ thetaன்றது நம்மளுக்கு dy by dx. இப்போ theta is less than theta naughtனு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இங்கே நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. ஸோ தட் இஸ் இந்த இடத்துல theta இருக்குல்ல, இந்த இடத்துல theta வந்து இட்ஸ் வெரி லெஸ், இட்ஸ் லெஸ் தென் theta naught. theta naught is already very very less than 1. ஸோ அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்லலாம், theta is going to be approximately 0. ஸோ dy by dx இருக்கிறத நான் இப்போ என்ன போடலாம், 0ன்னு போடலாமா? எஸ். ஸோ dy by dx இருக்கிறத 0ன்னு போடுங்க. ஸோ 1 plus 0 whole power 3/2. Finally you will get what, 1 by d square y by dx square. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு we are having this. இப்போ இந்த ROC வந்து நம்மளுக்கு 1 by இதுன்னு கிடைக்குது. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், ROCயை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்படி பண்ணும்போது what you are going to get, ROC இருக்க இடத்துல 1 by d square y by dx square. ஸோ இந்த டேர்மை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எடுத்து வந்தீங்கன்னா you will get this. This is nothing but what, option C. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம எடுத்துக்கின சர்ஃபேஸ் வந்து சிலிண்ட்ரிக்கல் டியூப் கிடையாது. சிலிண்ட்ரிக்கல் டியூபாக இருந்தால் நான் இங்கே என்ன போட்டிருப்பேன், ஒரு 2 வந்திருக்கும், 2s by ROCன்னு. பட் இங்கே இட்ஸ் நாட் அ சிலிண்ட்ரிக்கல் டியூப். ஓகே, சிலிண்ட்ரிக்கல் டியூபாக இருந்தால் ஸ்பெரிக்கல் மெனிஸ்கஸ் வந்திருக்கும். ஆனால் இது ஸ்பெரிக்கல் மெனிஸ்கஸ் கிடையாது. ஓகே, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அ எக்ஸ்டெண்டட் ஒன். அதனால் நமக்கு இங்கே 2 வராது. சரி, ஏன் 2 வராதுன்னா இட்ஸ் லைக் தட், இட்ஸ் அ ஸ்டாண்டர்ட் யங் லாப்லஸ் ஈக்குவேஷன் படி நம்ம அதை சொல்ல முடியும், ப்ரூவ் பண்ண முடியும். இங்கே அது கிடையாது. ஓகே, ஸோ 2 இல்லாமல் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஃபைனலி we are able to prove that option C is going to be the correct expression for the relation. So container has 2 chambers of volume V1 and V2. ஸோ 2 சேம்பர்னா என்ன அர்த்தம்னா 2 பாக்ஸ் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒரு இதில் 2 liters, இன்னொரு இதில் 3 liters இருக்குது, செப்பரேட்டட் பை அ பார்ட்டிஷன். ஸோ இது ஒரு சின்ன சேம்பர், இது ஒரு சின்ன சேம்பர், நடுவில் என்ன இருக்குது, ஒரு பார்ட்டிஷன் இருக்குது, மேட் ஆஃப் அ தெர்மல் இன்சுலேட்டர்ஸ். தெர்மல் இன்சுலேட்டர்ஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது தெர்மல் இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. தெர்மல் இன்சுலேட்டர், தெர்மல்னா ஹீட்டு. ஓகே, ஸோ தெர்மல்னா ஹீட், இன்சுலேட்டர் அப்படின்னா ஹீட் எக்ஸ்சேஞ்ச் ஆகாத அளவுக்கு அந்த பவுண்டரியில் நம்மளுக்கு என்ன ஆகுது, ஹீட் எக்ஸ்சேஞ்ச் ஆகலை. இப்போ என்ன பண்ணுறாங்க அடுத்து, த சேம்பர் கண்டெய்ன்ஸ் N1 5, N2 வந்து 4 moles ஆஃப் ஐடியல் கேஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. 4 moles ஆஃப் 2 ஐடியல் கேஸ் ஆர் 3 ஐடியல் கேஸ், இல்லை வெறும் ஐடியல் கேஸா, எதை கொடுத்துருக்காங்க, வெறும் ஐடியல் கேஸுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வெறும் ஐடியல் கேஸ்னால் என்ன அர்த்தம்னா, 2 கண்டெய்னரில் இருக்கிறது ரெண்டுமே என்னது, சேம் நேச்சர் ஆஃப் ஐடியல் கேஸ்ன்னு அர்த்தம். இது வந்து டேரெக்டாக அவங்க கொடுக்கல, பட் நம்ம தான் அதை புரிஞ்சுக்கணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதில் மிஸ்டேக் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு கண்டெய்னரில் 5 moles, இன்னொரு கண்டெய்னரில் 4 moles, அதில் யாருக்கும் நம்மளுக்கு டவுட் இல்லை. இப்போ ஆஃப் ஐடியல் கேஸ் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. அப்போ அது என்ன கேஸஸ்ன்னு எங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, இல்லை வெறும் கேஸ்ன்னு போட்டிருக்காங்களா, வெறும் கேஸ்ன்னு போட்டிருக்காங்க. அப்போது இட்ஸ் அ சேம் நேச்சர் ஆஃப் கேஸ். இதில் இருக்க நேச்சர் ஆஃப் கேஸ் ஆக்சிஜன்னா இதுவும் ஆக்சிஜன் தான் அர்த்தம். ஓகே, லைக் தட். ஸோ ஒரே நேச்சர் ஆஃப் கேஸ் தான் நம்மளுக்கு இருக்க போகுது. சேம் நேச்சர் ஆஃப் கேஸ், ஐடியல் கேஸ் இஸ் பின் கிவன். அப்படின்னா என்ன அர்த்தம், சேம் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரி, ஒரு கண்டெய்னரில் 1 atm ப்ரெஷர், இன்னொரு கண்டெய்னர் 2 atm ப்ரெஷர். when the partition is removed, the mixture attains the equilibrium pressure of. ஸோ 2 மிக்சரையும் நம்ம கம்பைன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபைனலாக என்ன ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ப்ராப்ளம் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான் இது. ஒரு ஜஸ்ட் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்ஸ் தான். பட் ஆனால் ரொம்ப நீங்கள் கான்செப்ஷனில் தெளிவாக இருந்தால் தான் இதை ஆன்சர் பண்ண முடியும் வித் ஃபுல் கான்ஃபிடன்ஸ். ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமில் NEET 2025 நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இது தப்பும் பண்ணிட்டு வந்துட்டாங்க, தெரியல அப்படின்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ கவனிங்க. ஸோ இப்போ 2 கண்டெய்னரை நம்ம என்ன பண்ணுறோம், நடுவில் இருக்க பார்ட்டிஷனை ரிமூவ் பண்ண போகிறோம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் ப்ரெஷர் என்ன அப்படின்னு தான் சொல்லி கேட்குறாங்க. கரெக்டாக நம்ம பேசிக்காக என்னென்னலாம் நமக்கு தெரியுமோ அதை ஃபஸ்ட்டு சொல்லிடலாமா? இப்போ ஃபஸ்ட்டு கண்டெய்னரில் N1 moles எவ்வளோ கொடுத்துருக்காங்க, N1 moles இஸ் கோயிங் டு பி 5. ப்ரெஷர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, P1 1 atm. ரெண்டாவது இதில் இட்ஸ் கோயிங் டு பி 4 moles. அதில் என்ன P2 ப்ரெஷர் எவ்வளோ, 2 atm. V1ஓட வால்யூம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2 liters. V2ஓட வால்யூம் என்னது, 3 liters. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஜென்ரலாக வந்து இந்த தெர்மல் கைனடிக் தியரி, தெர்மோடைனமிக்ஸில் வரக்கூடிய இந்த லிட்டர்ஸை வந்து ஜென்ரலாக நீங்கள் மாற்றணும்னு அவசியம் இல்லை. ஜென்ரலாக ஏதாவது டேர்ம்ஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ லிட்டர்லே இருக்கட்டும். தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு சே ஹியர்.
ஃபைனலாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் மாற்றிக்கோங்க. யூனிட் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ லிட்டர்ஸ்லேயே மெயின்டைன் பண்ணுவோம். ஏடிஎம்லேயே ப்ரெஷர் இருக்கட்டும். we don't want to change it. ஸோ இதில் N1 V1 P1, இதில் N2 V2 P2. ஸோ இந்த 3 டேர்ம்ஸுமே நமக்கு தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த நடுவில் இருக்க பார்ட்டிஷனை ரிமூவ் பண்ண போகிறேன். நடுவில் இருக்க பார்ட்டிஷனை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா 2 கேஸும் என்ன ஆக போகுது, மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆச்சுன்னா இதில் இருக்கக்கூடிய கேஸ் அந்த கண்டெய்னருக்கு போகும். அதில் இருக்க கேஸ் N2ல இருக்கிறது 1க்கு வரும். ஸோ தேர் இஸ் அ மிக்சிங். ஸோ வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கா டிக்ரீஸ் ஆகிருக்கா? இப்போ முதல்ல சேம்பரில் வெறும் V1 வால்யூமில் இருந்த இப்போ கேஸு V2க்கும் போக போகுது. ஸோ வாட் இஸ் த ஃபைனல் வால்யூம்? இப்போ நடுவில் இருக்க பார்ட்டிஷனை ரிமூவ் பண்ணிட்டேன். அப்படி ரிமூவ் பண்ணிட்டேன்னா வாட் வில் பி த ஃபைனல் வால்யூம்? VFோட வேல்யூ என்னவாக இருக்கும்? V1 + V2. இப்போ 2 கேஸும் சேர்ந்து இப்போ ஒரே கேஸாக கண்டெய்னரில் வந்துருச்சு. ப்ரெஷர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது V1 + V2 இஸ் த ஃபைனல் வால்யூம். கரெக்டாக இல்லையா? இப்போ கொஸ்டினில் கேட்டிருக்கிறது வாட் இஸ் த ஃபைனல் ப்ரெஷர். ஆனால் ஃபைனல் ப்ரெஷர் நமக்கு தெரியணும்னா கண்டிப்பாக என்ன தெரியணும், நம்மளுக்கு ஃபைனல் டெம்பரேச்சர் என்னன்னு தெரிஞ்சால் தான் ஃபைனல் ப்ரெஷரை நம்ம சொல்ல முடியும். சார் எப்படி சார்? நல்லா கவனிங்க. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சேம்பரில் இனிஷியலாக ஃபஸ்ட்டு சேம்பரில் P1 V1 இஸ் ஈக்குவல் டு N1 R T1 சொல்லலாமா? அதே மாதிரி ரெண்டாவது சேம்பரில் நான் என்ன சொல்லலாம், P2 V2 இஸ் ஈக்குவல் டு N2 R T2 சொல்லலாமா? இப்போ 2 கேஸையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்கும், PF VF இஸ் ஈக்குவல் டு NF R TF. ஸோ இப்போ நம்மளுக்கு NF என்னன்னு தெரியும். வாட் இஸ் த இனிஷியல் நம்பர் ஆஃப் ஃபைனல் மோல்ஸ் என்னவாக இருக்கும்? வாட் இஸ் த ஃபைனல் நம்பர் ஆஃப் மோல்ஸ்? V1 NF தானே நம்மளுக்கு வேணும். ஃபைனல் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் வாட் இஸ் த ஃபைனல் நம்பர் ஆஃப் மோல்ஸ்? N1 + N2 தானே. N1ன்றது எவ்வளோ நம்மளுக்கு 5, N2ன்றது என்னது நம்மளுக்கு 4. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா NFோட வேல்யூ என்னது? இட்ஸ் கோயிங் டு பி 9 தானே. எஸ் ஆர் நோ? ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், இந்த NF தெரியும், அப்புறம் நம்மளுக்கு VF தெரியும். இப்போ கரெக்டாக இல்லையா நான் சொல்கிறது? கேர்ஃபுல்லி கவனிங்க. இப்போ கொஸ்டினில் கேட்டது வாட் இஸ் த ஃபைனல் ப்ரெஷர் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம். ஆனால் நம்மளுக்கு இது தெரியும், இது தெரியும். ஆனால் எது தெரியாது? இது தெரியாது. இது தெரிஞ்சால் தான் நம்ம இதை சொல்ல முடியும். கரெக்டாக இல்லையா? ஸோ இதை நான் ரீரைட் பண்ணி எழுதுனேன்னா இந்த VFஐ இப்படி எழுதலாமா? VFஐ கீழே கொண்டு வந்துட்டேன். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ நீட் டு ஃபைண்ட் இயர். எஸ் ஆர் நோ? ஸோ இந்த PF இஸ் ஈக்குவல் டு NF R TF டிவைட் பை VF. இப்போ நம்மளுக்கு VF என்னன்னு தெரியும், NF என்னன்னு தெரியும், R என்னன்னு கூட தெரியும். 8.314. இந்த TF கண்டுபிடிக்கணும். TF எப்படி கண்டுபிடிக்கிறது? தட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஆனால் இந்த இடத்துல தான் ஒரு ட்ரிக் உங்களுக்கு சொல்கிறேன். ட்ரிக் இல்லை, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு பண்ண ஒரு விஷயத்த சொல்கிறேன். நீங்கள் டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர் சொல்லி ஒன்று படிச்சிருப்பீங்க. அந்த டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷரில் 2 கண்டெய்னரில் தனித்தனியாக இருக்கக்கூடிய நான் மிக்சிங் கேஸஸை நான் ரியாக்டிங் கேஸஸை மிக்ஸ் பண்ணோன்னா ஃபைனல் ப்ரெஷர் வில் பி P1 + P2 படிச்சிருக்கீங்களா? எஸ் ஆர் நோ? படிச்சிருக்கோம். இது இந்த டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். எதுக்கு இதை பாக்ஸ் போட்டு எழுதியிருக்கேன்னா நிறைய பேர் இதை தான் நம்ம 2 கண்டெய்னரில் கேஸை மிக்ஸ் பண்ணும்போது ஃபைனல் ப்ரெஷர் வந்து P1 + P2 சொல்லி படிச்சிருப்போம். கரெக்டாக இல்லையா? ஆனால் இந்த இடத்துல அதை அப்ளை பண்ண முடியாது. ஏன்? கவனிங்க. டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷரில் நிறைய பேர் இந்த டயக்ராமை படிச்சிருக்க மாட்டோம். இந்த ஃபார்முலா தெரியும், P1 + P2 = டோட்டல் ப்ரெஷர் when they mix அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் முக்கியமான விஷயம் இங்கே இனிஷியலாக அந்த கண்டெய்னரில் இருக்க வால்யூம் V, செகண்ட் கேஸில் உள்ள வால்யூமும் V, 2 பேரையும் மிக்ஸ் பண்ணுறோம்ல, அந்த கண்டெய்னர்லேயும் வால்யூம் என்னவாக இருக்கணும்? Vயாக இருக்கணும். அப்போ தான் டோட்டல் ப்ரெஷர் வில் பி P1 + P2. நான் சொல்கிறது புரியுதா? இந்த ஃபஸ்ட்டு கண்டெய்னர் இருக்க கேஸ் V வால்யூம், செகண்ட் கண்டெய்னர் இருக்கக்கூடிய கேஸ் வால்யூம், அதுவும் வால்யூம் V. மிக்ஸ் ஆனதுக்கப்புறமும் வால்யூம் என்னவாக இருக்கணும்? Vயாக இருக்கணும். அப்போ தான் ப்ரெஷர் P1 + P2. அப்போது இந்த ப்ராப்ளமில் 2 பேருக்கும் முதல்ல சேம் வால்யூமே கிடையாது. இது 2 லிட்டர், அது 3 லிட்டர். பட் ஆனால் டால்டன் லா பார்ஷியல் ப்ரெஷர் நீங்கள் அப்ளை பண்ணால் ரெண்டுமே சேம் வால்யூம் மிக்ஸ்டு டு அ சேம் வால்யூம். இஸ் தட் கிளியர்? எஸ். இப்போ இதை நம்ம இங்கே யூஸ் பண்ண முடியாது. அப்படி யூஸ் பண்ணாலும் ஆன்சர் தப்பாக வரும். 2 பேரையும் ப்ரெஷர் ஆட் பண்ணுங்கள். 1 + 2 you'll get 3 atm. 3 atmன்றது இங்கே எங்கேயாவது ஆன்சர் இருக்கா? 3 atm any answer is there? No, it's not. ரைட். இப்போ எப்படி இந்த TF கண்டுபிடிக்கிறது? ஏன்னா மற்ற எல்லா டேர்ம்ஸும் தெரியும். இந்த TF தெரிஞ்சால் நம்ம சொல்லிடலாம். TFோட ஃபார்முலா நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இங்கே 2 கேஸோட இன்டர்னல் எனர்ஜி வந்து ஆட் அப் ஆகும் அப்படின்றது தான் பேசிக் ஐடியா. தட் இஸ் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஏன்னா இங்கே வந்து இந்த சேம்பர் வந்து என்னது தெர்மலி இன்சுலேட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பார்ட்டிஷனும் சரி, தேர் இஸ் நோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹீட். தெர்மலி இன்சுலேட்டட்னாலே நம்ம புரிஞ்சுக்கலாம். என்டையர் கண்டெய்னர் பவுண்டரி எல்லாமே என்னது தெர்மலி இன்சுலேட்டட். வி கேன் அக்செப்ட் இட். இப்போ by assuming conservation of both partition and the container is thermally insulated. Thermally insulated na enadhu? Energy எங்கேயும் போகவும் இல்லை, வரவும் இல்லை, என்ட்ராகவும் இல்லை, எக்ஸிஸ்டாகவும் இல்லை. ஸோ இனிஷியலாக ஃபஸ்ட்டு கண்டெய்னரில் இருந்த இன்டர்னல் எனர்ஜி ரெண்டாவது கண்டெய்னரில்
ரெண்டு பேரும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இன்டர்னல் எனர்ஜி என்னவாக இருக்கும்? ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணாலே போதும். ஸோ இன்டர்னல் எனர்ஜியோட ஃபார்முலா நம்மளுக்கு என்ன தெரியும்? NF RT/2 படிச்சிருக்கோமா இல்லையா? திஸ் இஸ் இன்டர்னல் எனர்ஜியோட ஃபார்முலா. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த ரெண்டு கேஸுமே சேம் நேச்சர் ஆஃப் கேஸ். ஸோ எஃபோட வேல்யூ என்னவாக இருக்கும்? சேமாக தானே இருக்கும். எஸ் ஆர் நோ? ஸோ எப்படி பண்ணுறாங்கன்னு கவனிங்க. ஸோ NF RT/2. ஸோ இப்போ வந்து திஸ் இஸ் கோயிங் டு பி த U1, திஸ் கோயிங் டு பி U2. ரெண்டு பேரும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக மிக்ஸோடது என்னவாக இருக்கும்? டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்னவாக இருக்கும்? திஸ் இஸ் கோயிங் டு பி NF RTF/2 தானே. ஸோ NFன்றது என்னது? N1 + N2 FR. ஸோ கவனிங்க, இது வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ், தட் இஸ் ஃபைனல் 1. இது டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். இந்த F வேறு, இது NF, இது F, இது என்னது? RT. ஓகே, ஸோ NF ஓட வேல்யூ தான் என்னது? N1 + N2. இஸ் இட் கிளியர்? NF ஓட வேல்யூ தான் என்னது? N1 + N2. F ஓட வேல்யூ அப்படியே தான் வச்சுருக்கேன், F R TF. இஸ் இட் கிளியர்? ஸோ இப்போ பாருங்கள், இந்த சைட்லேயும் அதே இதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இந்த F வந்து FR ரெண்டு பக்கமும் கேன்சல் ஆகிடுமா? அப்படி கேன்சல் ஆச்சுன்னா ஃபைனலி யூ வில் கெட் திஸ் எக்ஸ்பிரஷன் TF as what? N1 T1 is equal N1 T1 plus N2 T2 divided by N1 plus N2. Is that clear for everyone? இப்போ கேர்ஃபுல்லாக கவனிங்க, நம்மளுக்கு இதில் ஆல்ரெடி என்னென்னலாம் தெரியும் அப்படின்ட்டு. இப்போ நான் TF கண்டுபிடிக்கணும். அப்போ தான் நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும்? PF is equal to NF R TF by VF. ஸோ இந்த TF தெரிஞ்சு சப்ஸ்டியூட் பண்ணால் தான் எனக்கு PF கண்டுபிடிக்க முடியும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்கள். இந்த கொஸ்டினில் நம்மளுக்கு வந்து N1 T1 plus N2 T2 T1 T2 இருக்குது. சரி, N1 N2 நம்மளுக்கு தெரியும், ஆனால் இந்த T1 T2 நம்மளுக்கு என்ன ஆகாது? தெரியலை. அப்போது T1 நம்ம எங்கேருந்து கண்டுபிடிக்கணும்னா ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ஸோ இங்கே எழுதணும்ல, யூ ரிமெம்பர் திஸ் ஈக்குவேஷன், ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்ஸ் வி ஹவ் ரிட்டன். ஸோ அந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்ஸை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, யூ கோயிங் டு யூஸ் அப் இயர். ஸோ T1 is P1 V1 divided by NR இல்லையா? அதே மாதிரி T2ன்றது P2 V2 divided by NR N2R. ஸோ அது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறேன்? இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். எவ்ரி ஒன் கிளியர் வித் திஸ்? ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது N1 கேன்சல் ஆகிடும். இஸ் இட் கிளியர்? ஓகே, இந்த T1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், இந்த T2 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா N1 N2 கேன்சல் ஆகிடும். ஸோ நியூமரேட்டரில் இதுதான் இருக்கும். நியூமரேட்டர்லேருந்து காமனாக நம்ம என்ன வெளியில் எடுக்கலாம்? கேர்ஃபுல்லி லிசன் இயர். இங்கே நியூமரேட்டர்லேருந்து 1/r வெளியில் எடுக்கலாமா? எஸ் ஆர் நோ? ஸோ நியூமரேட்டர், இந்த நியூமரேட்டர்லேருந்து 1/r வெளில எடுத்துட்டேன். அப்போ 1/r வெளில வந்துருச்சு. இப்போ மற்ற வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். P1 V1 P2 V2 எல்லாரோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் டினாமினேட்டரில் N1 N2 இருக்கு இல்லையா? N1 5, N2ன்றது என்னது 4. ஸோ ஃபைனலி வாட் யூ ஆர் கோயிங் டு கெட்? ஸோ இந்த நியூமரேட்டர் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், டினாமினேட்டர் 9 வரும். ஃபைனலாக நம்மளுக்கு TF-ஓட வேல்யூ தெரிஞ்சிச்சு. TF-ஓட வேல்யூ என்னது? 8/9R இன்ட்டு, நல்லா கவனிங்க, முக்கியமாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லிட்டரையும் ஏடிஎம்மையும் நான் சப்ஸ்டியூட் பண்ணல. லிட்டரையும் ஏடிஎம்மையும் சப்ஸ்டியூட் பண்ணால் நீங்கள் இந்த கேல்குலேஷன் பெருசாகிடும். இட் பிகம்ஸ் மோர் காம்ப்ளெக்ஸ். ஸோ ஃபைனல் ஆன்சரில் நீங்கள் எல்லாமே முடிஞ்சிச்சு, ஸ்டெப்ஸ், மெயின் ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் நீங்கள் லிட்டர் ஏடிஎம்மாக மாற்றிக்கலாம். இப்போ நம்மளுக்கு TF தெரிஞ்சிருச்சு 8/9R. இப்போ நான் அதை எதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம்? இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இந்த TF-ல் ஆல்ரெடி நம்மளுக்கு இப்போ NF-ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். NF-ஓட வேல்யூ 9, 5 + 4 தானே? எஸ் ஆர் நோ? NF is nothing but what? N1 plus N2, which is nothing but 5 + 4, you will get 9. ஸோ இதுதான் கான்செப்ஷுவல் பார்ட்டு. ஓகே, நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கவனிங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னு. நிறைய இடத்துல இந்த பெரிய பெரிய இன்ஸ்டியூட் கொடுத்த ஆன்சர் கீழேயே ஐசோதெர்மல் ப்ராசஸ்ன்னு அசியூம் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் ரெண்டு கேஸை மிக்ஸ் பண்ணும்போது தெர்மல் இன்சுலேட்டர் சேம்பரில் இருக்கிறனால அது ஐசோதெர்மல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் சொல்லி ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது தப்பு. ஏன்னா எல்லா டைமும் டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதாவது ரெண்டு கேஸும் மிக்ஸ் ஆகும்போது இனிஷியல் டெம்பரேச்சர் இருந்தால் தான் ஃபைனல் டெம்பரேச்சர் சேமாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் கூட இங்கே பாருங்கள், இந்த ஃபார்முலாவில் T1 T2 ரெண்டுமே சேம்னு வைங்க. அப்போது N1 + N2 டிவைடட் பை N1 + N2 ரெண்டு கேன்சல் ஆகிடும். ஃபைனல் டெம்பரேச்சர் இனிஷியல் டெம்பரேச்சர் சேமாக இருக்கும். ஆனால் இந்த ப்ராப்ளமில் டெம்பரேச்சர் பற்றி கொடுக்கவே இல்லை. T1 T2 என்ன டெம்பரேச்சர்னே தெரியாது. ஸோ யூ cannot assume isothermal process. Is that clear? ஸோ அதனால் இந்த ஸ்டெப்பு படி பண்ணுறது தான் கரெக்டு. 2 gases A and B are filled at same pressure. ஸோ நம்மகிட்ட ரெண்டு கேஸஸ் இருக்குது, ஒன்று A இன்னொன்று B, are filled at same pressure in a separate cylinders. ஸோ ரெண்டு செப்பரேட் சிலிண்டர்ஸில் கேஸ் A and B ஃபில் பண்ணியிருக்கான். ஸோ இதுதான் கண்டெய்னர் A, this is gas filled with A and this is with B with movable pistons of radius RA and RB அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். அதாவது பிஸ்டன்ன்றது என்னென்னா அந்த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் த அந்த சிலிண்டர். ஸோ மேலே வந்து இதுதான் பிஸ்டன் நம்மளுக்கு. ஓகே, இந்த அரேஞ்ச்மெண்ட் அது க்ளோஸ் ஆகிருக்கலாம், அதுதான் பிஸ்டன்.
ஸோ அதோட ரேடியஸ் வந்து ஒரு சிலிண்டருக்கு RA, இன்னொரு சிலிண்டருக்கு RB. முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கான் பாருங்கள், தே ஆர் பீன் ஃபில்டு வித் சேம் ப்ரெஷர் அப்படின்ற ஒரு முக்கியமான பாயிண்ட்டை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கான். சேம் ப்ரெஷர். ஸோ கண்டெய்னர் A, கண்டெய்னர் B, தட் இஸ் கேஸ் A, கேஸ் B, ரெண்டு பேரையும் சேம் ப்ரெஷரில் வச்சுருக்கான். ஆனால் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா பிஸ்டனோட ரேடியஸ் வந்து RA, இதோட பிஸ்டனோட ரேடியஸ் RB. ஸோ இந்த பாயிண்டில் ப்ராப்ளம்ல என்ன க்ளூனா ஈஸி தான், பட் அந்த டேட்டாஸை கரெக்டாக நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்கள் டயக்ராம் எழுதி சால்வ் பண்ணிங்கன்னா பெட்டராக புரியும். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம், ஆனால் அப்ளைங் an equal amount of heat to both the systems reversibly and constant pressure. ஸோ ஆல்ரெடி கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், சேம் ப்ரெஷரில் தான் AB ரெண்டுமே இருக்குது. இப்போ என்ன பண்ணுறான்னா ஹீட்டு சப்ளை பண்ணுறான்னா, ஹீட்டுன்றது இட்ஸ் நத்திங் பட் கேபிட்டல் Q இல்லையா, அதான ஹீட்டு. ஸோ ஹீட்டை சப்ளை பண்ணும்போது நம்ம எப்படி சப்ளை பண்ணுறோம் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் நம்ம என்ன பண்ணுறோம், ஹீட்டை நம்ம சப்ளை பண்ணுறோம். அதுவும் முக்கியமான பாயிண்ட். ஸோ ஆல்ரெடி ப்ரெஷர் PP, இப்போ நான் என்ன பண்ணுறேன், பிஃபோர் இப்படி இருக்குது, ஓகே, திஸ் இஸ் பிஃபோர். ஆஃப்டர் நான் என்ன பண்ணுறேன், ஐ எம் சப்ளைங் ஹீட் ஆஃப் Q. இப்போவும் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், சப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த தடவை நம்ம சப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக என்ன ஹீட்டு கொடுக்குறனால ப்ரெஷர் சேமாக இருந்தாலும் வால்யூம் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பேன்ஷன் இருக்கும், கரெக்டாக. ஸோ த பிஸ்டன்ஸ் ஆஃப் A and B are displaced by 16 centimeter and 9 centimeter. ஸோ இந்த ஃபஸ்ட்டு A கேஸ் வந்து 16 சென்டிமீட்டரும் B கேஸ் 9 சென்டிமீட்டரும் எக்ஸ்பேண்ட் ஆகுது. இஃப் த சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி இஸ் ஆல்சோ சேம். ஸோ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி, இப்போ நம்ம ஹீட்டு கொடுத்தோம்ல, ப்ரெஷர் சேமில் தான், கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் தான் ஹீட்டு கொடுத்தோம், எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா பேசிக்காக என்ன சேஞ்ச் ஆச்சு, எக்ஸ்பேன்ஷன் இஸ் நத்திங் பட் வால்யூம் சேஞ்ச். வால்யூம் சேஞ்ச் இங்கே நடந்திருக்கு. இஸ் ஆர் கிளியர்? சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி நம்மளுக்கு சேம் தான். ஸோ தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி தான் ரெண்டு பேருக்குமே, ஓகே. ஸோ இப்போ கொடுத்துருக்க டேட்டாவை நான் சைடில் எழுதியிருக்கேன். நம்ம வந்து இனிஷியலாக சேம் ப்ரெஷர் இருந்துச்சு, கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், P இஸ் கான்ஸ்டன்ட். அதுக்கப்புறம் நம்ம ஹீட் ஆட் பண்ணோம், ஹீட் ஆட் பண்ணதும் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரு. Q வந்து A சிஸ்டம், A சிலிண்டர், B சிலிண்டர், ரெண்டு கேஸுக்குமே சேம் Q தான் நான் ஆட் பண்ணியிருந்தேன், ஓகே. அதே மாதிரி சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜியும் சேம்னு சொல்லி கொஸ்டினில் கொடுத்துருக்கான். இப்போ கவனிங்க என்ன கேட்டிருக்கான் அப்படின்னு, RA/RB என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ நம்ம நோட் பண்ண வேண்டிய முக்கியமான பாயிண்ட்டு, பிஸ்டன் எவ்வளோ தூரம் டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு, A 16, B வந்து 9 சென்டிமீட்டர். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள். தட் இஸ் கேஸ் ஏக்கு என்ன பண்ண போகிறேன், ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்ளை பண்ண போகிறேன். Qன்ற அமௌண்ட் ஆஃப் ஹீட் கொடுத்தோம், W இஸ் த ஒர்க் டன் ப்ளஸ் ΔU இஸ் வாட், சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. இப்போ அந்த ஃபார்மில் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் படி Q இஸ் த ஹீட் சப்ளை. இப்போ கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஹீட் சப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ எவ்வளோ ஒர்க் டன் நடந்திருக்குன்னா P இன்ட்டு ΔVA. ΔVA இஸ் நத்திங் பட் சேஞ்ச் இன் வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் A ப்ளஸ் ΔU, which is ΔU is nothing but what, change in internal energy. இப்போ சிலிண்டர் B எடுத்துக்கோங்க. சிலிண்டர் B Q is equal to W plus ΔU, first law of thermodynamics. அதில் சேம் ஹீட் Q தான் கொடுத்தோம், பட் இந்த தடவை ஒர்க் டன் என்னது, சேம் ப்ரெஷர், கண்டெய்னர் எல்லாமே சேம் ப்ரெஷரில் தான் இருக்குது, கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் P இன்ட்டு ΔV, பட் ΔV Bன்னு போட்டிருக்கேன். ஏன்னா இங்கே வந்து சேஞ்ச் இன் வால்யூம் வேறு, பிகாஸ் த சிலிண்டர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட், ஓகே. இங்கே ΔUன்றது என்னது, சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி சேம். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் கம்பேர் பண்ணுங்கள். இது ஃபஸ்ட்டு கேஸுக்கு, இது செகண்ட் கேஸுக்கு. இங்கேயும் ΔU இருக்குது, இங்கேயும் ΔU இருக்குது, இங்கேயும் Q இருக்குது, இங்கேயும் Q இருக்குது. அப்போ நம்ம எதை ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணலாம், P இன்ட்டு ΔV, P இன்ட்டு ΔV B ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணலாமா, PP கேன்சல் ஆகிடும். PP கேன்சல் ஆகிடுச்சுன்னா ΔVA will be equal to ΔVB, which is nothing but the change in volume. இப்போ இந்த சிலிண்டரோட சேஞ்ச் இன் வால்யூமை நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கணும். இந்த பிஸ்டன் வந்து எக்ஸ்பேன்ஷன் ஹீட்டு கொடுத்துருக்குறோம், அப்போ கண்டிப்பாக இங்கே எக்ஸ்பேன்ஷன் நடந்திருக்கு ரெண்டு பேருக்குமே. இங்கே எக்ஸ்பேன்ஷன் DAன்னு எடுத்துக்கலாமா, கொஸ்டினில் கொடுத்ததுனால எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆகிருக்குன்னு, அதுதான் நான் இங்கே DAன்னு எடுத்திருக்கேன். இங்கே வந்து DB, ஓகே. ஸோ DA எவ்வளோ கொடுத்துருந்தான் கொஸ்டினில், வாட் தே ஹவ் கிவன், இட்ஸ் கோயிங் டு பி 16 சென்டிமீட்டர், ஓகே. இதுக்கு எவ்வளோ எக்ஸ்பேன்ஷன் சொல்லியிருந்தான், 9 சென்டிமீட்டர் சொல்லி கொடுத்துருந்தானா. ஸோ இப்போ நம்மளுக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்லேருந்து சேஞ்ச் இன் வால்யூம் ஆஃப் போத் த திங்ஸ் கோயிங் டு பி ஈக்குவல், பட் RA/RB என்னன்னு கேட்டிருக்கோம், அதை நம்ம கரெக்டாக சொல்லணும். இப்போ நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, இப்போ இது மாதிரி எக்ஸ்பேன்ஷன் நடக்கும்போது திஸ் இஸ் அ சிலிண்ட்ரிக்கல் பிஸ்டன். அப்போ சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் அந்த கண்டெய்னர் இருக்குது, அப்போது ஏரியா எவ்வளோ இருக்கும், சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருந்தால் ஏரியா எவ்வளோ இருக்கும், πr² தானே. ஸோ வாட் இஸ் த சேஞ்ச் இன் வால்யூம் அப்படின்னா, நல்லா கவனிங்க, எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு, திஸ் இஸ் த சேஞ்ச் இன் வால்யூம். இந்த ரீஜன் தானே சேஞ்ச் இன் வால்யூம். ஸோ D இஸ் த டிஸ்டன்ஸ் அண்ட் ஏரியா இஸ் கோயிங் டு பி πr². ஸோ எவ்வளோ வால்யூம் சேஞ்ச் இருக்கும் அப்படின்னா, ஏரியா இன்டூ டிஸ்டன்ஸ் வில் கிவ் யூ த வால்யூம், கரெக்டாக இல்லையா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இன் திஸ் ப்ராப்ளம். ஏரியா இன்டூ டிஸ்டன்ஸ் ஆஃப் பிஸ்டன் மூவ்மெண்ட் இஸ் த வால்யூம் சேஞ்ச். இந்த ΔV தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ΔV தான் we are equating here. ஸோ இப்போ நம்ம என்ன எழுதலாம், πr²D. ஸோ ஃபஸ்ட்டு சிலிண்டர் ஏக்கு என்ன வரும், πRA² DN வரும். செகண்ட் சிலிண்டருக்கு πRB² DB. ஸோ ஜஸ்ட் கேன்சல் பண்ணுங்கள், ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் திஸ் எக்ஸ்பிரஷன். கொஸ்டினில் கேட்டது என்னது,
RA by RB தானே கேட்டிருந்தான். This is what they have asked. So DBன்றது 9, DAன்றது 16. Substitute பண்ணுங்க, cancel பண்ணுங்க. Square answer வந்தால் root 3/4 you will get, which is nothing but option C. Okay, so இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இது மாதிரி விஷுவலைஸ் பண்ணிங்கன்னா எந்த ப்ராப்ளமே ஈஸியாக இருக்கும். ஸோ படிக்கும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக் விஷுவலைஸ் பண்ணுறதில்ல. ஸோ அதை ட்ரிக்காக எடுத்துக்கோங்க, விஷுவலைஸ் பண்ணுங்கள். That will be the easiest step. Okay, so என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. So kinetic energies of two similar cars A and B. So ரெண்டு similar கார் இருக்கு. ரெண்டு similar கார்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா we can assume both are having same mass அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டு காரோட kinetic energy A ஓடது 100, B ஓடது 225 அப்படின்னு சொல்லியிருக்கான். on applying the brakes, brake apply பண்றான். அப்போ வந்து என்ன ஆகும், கார் ஸ்பீடு குறையும் இல்லையா. So the car A stops after 1000 meter and car B stops after 1500 meters. If the FA and FB are the force applied by the brakes on the cars A and B respectively, then the ratio of FA by FB என்னன்னு சொல்லி கேட்குறான். ஸோ ஒரு கார் வந்து என்ன ஆகுது, ரெண்டு கார் சிமிலர் கார்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டு காருக்குமே சேம் மாஸ்ன்னு எடுத்துக்கலாமா. ஃபர்ஸ்ட் கார் ஏவோட கைனடிக் எனர்ஜி 100 ஜூல்ஸ், half m UA ஸ்கொயர், அண்ட் பிக்கு வந்து 225 half m. ரெண்டுத்துக்கும் சேம் மாஸ்ன்னு எடுத்துக்கிறேன் பிகாஸ் they said as same similar cars. ஸோ இப்போ கவனிங்க, இப்போ இந்த கார் ஏ வந்து என்ன ஆகுது, இனிஷியலி ஒரு ஸ்பீடோட போயிட்டுருக்கு. கரெக்டாக இங்கேருந்து 100,000 மீட்டர்ஸ் தள்ளி போனதுக்கப்புறம் இட் இஸ் கம்மிங் டு ரெஸ்ட். கரெக்டாக. ஆனால் இவன் சொன்ன முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, கார் வந்து நம்ம போட்ட டயக்ராம் படி கார் ரைட் சைட் போகுது. கரெக்டாக, கார் வந்து ரைட் சைட் போகுது. தட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் அலாங் ரைட் சைட். பட் த பிரேக் அப்ளை பண்ணும்போது ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும், லெஃப்ட் சைடில் ஆக்ட் ஆகும். கரெக்டாக இல்லையா. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ரைட் சைட், ஸோ ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. இப்போ கார் பியை பொறுத்த வரைக்கும் கார் பி வந்து 1500 மீட் போனதுக்கப்புறம் ரெஸ்ட்டுக்கு வருது. தட்ஸ் த கிவன் டேட்டா. ஸோ இப்போ இந்த கார் மேலே ஃபஸ்ட்டு கார் ஏ மேலே எஃப்ஏ ஃபோர்ஸும் கார் பி மேலே எஃப்பி ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகுது. இப்போ நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் நான் சொன்ன மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் அலாங் ரைட் சைடு. ஓகே, பட் த forces along in the opposite direction. That's the clue in this problem. நம்ம வேற எந்த ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகலன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, பிரேக் ஃபோர்ஸ் மட்டும் தான் we are considering here. இப்போ work done ஓட ஃபார்முலா என்னது, fs cos θ தானே. we assume பிரேக் அப்ளை பண்ணும்போது கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் தான் இருக்குன்றது we are assuming here. very very important point. நான் பிரேக் அப்ளை பண்ணும்போது என்ன ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுதான், கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ். அப்போ தான் நம்மளால work done ஃபார்முலா என்ன யூஸ் பண்ண முடியும், fs cos θ. இங்கே ஃபோர்ஸு left side, displacement right side. So there is a negative sign. Force and displacement opposite இருக்கனால negative sign is there. So W is equal to minus Fs. Is this clear? So இப்போ நல்லா கவனிங்க, work done ஓட ஃபார்முலா இங்கே நம்மளுக்கு minus Fs வரப்போகுது. ஓகே, ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், கைனடிக் எனர்ஜி கொடுத்துருக்கான், டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ தூரம் கழிச்சு ஸ்டாப் ஆகுதுன்றது கொடுத்துருக்கான். அப்போ நம்ம என்ன தியரம் யூஸ் பண்ணோம்னா ஒர்க் எனர்ஜி தியரம். ஸோ வாட் ஒர்க் எனர்ஜி தியரம் சேஸ், ஃபோர்ஸ்னால வரக்கூடிய ஒர்க் டன் வில் பி ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. ஸோ ஒர்க் டன் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், ஃபோர்ஸ் லெஃப்ட் சைட், டிஸ்பிளேஸ்மெண்ட் ரைட் சைட். ஸோ தே ஆர் ஆப்போசிட்னால மைனஸ் எஃப் டெல் எஸ்ன்றது டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி எவ்வளோ, ஃபைனலாக கைனடிக் எனர்ஜி வந்து என்ன ஆகிடுது, ரெஸ்ட்டுக்கு வந்துடுது இல்லை. இட் இஸ் கோயிங் டு போத் த கார்ஸ் ஆர் கம் டு ரெஸ்ட்டு. ஸோ ரெஸ்ட்டுனால 0 கைனடிக் எனர்ஜி, இனிஷியல் வந்து KEI. ஸோ இதுதான் நம்மளுக்கு 100ன்னு கொடுத்துருந்தான் இல்லையா ஃபஸ்ட்டு காருக்கு. செகண்ட் காருக்கு 225 ஜூல்ஸ் அப்படின்றது இனிஷியலான எனர்ஜி. கவனிங்க, ஒர்க் டன் பை ஃபோர்ஸ் எஃப் வந்து மைனஸ் எஃப் டெல் எஸ் தானே. இந்த மைனஸும் இந்த மைனஸும் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். 0 minus 0 minus minus will get cancelled. F del S kinetic energy initial. ஸோ அதுபடி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு காருக்கு நான் என்ன எழுதலாம், கமான், ஃபஸ்ட்டு காருக்கு FA del SA போட்டிங்கன்னா 100 ஜூல்ஸ். ஓகே, இதில் வந்து நம்மளுக்கு FA என்னன்னு வேணும். ஸோ del SA வந்து கீழே கொண்டு வந்துருங்க. del SA is nothing but the displacement. எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, 1000 meters. ஸோ it get cancel here. ஸோ 1/10 you will get. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கார் B. ஸோ FB del SB is equal to 225. ஸோ இப்போ வந்து எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 1500 இல்லையா. ஸோ இந்த ரெண்டாவது கார் பிக்கு வந்து 1500 இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ அதை போடுங்க, கேன்சல் பண்ணி பாருங்கள். ஸோ வாட் இஸ் கோயிங் டு யூர் கோயிங் டு கெட் இஸ் 225/1500 வருது. இப்போ இது வந்து நம்மளோட FB, இது நம்மளோட FA. ஸோ ரெண்டுத்தையும் ரேஷியோ போடலாமா, கொஸ்டினில் இதானே கேட்டிருக்கான். FA/FB தான் என்னென்னு கேட்டிருக்கான். அப்போது FA ஓடது என்னது 1/10. கரெக்டாக. FBன்றது என்னது 225/1500. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா மேலே போய்டும். ஸோ கேன்சல் பண்ணுங்கள், 150/225 வருது. ஸோ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் ஃபைனலி யூ வில் கெட் வாட். ஸோ 15 1s ஆர், இது வந்து என்னது 15s ஆர். ஸோ 10/15 சொல்லி வருது, which is nothing but 2/3. இது எந்த ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் 3. ஓகே, ஸோ இன் அன் ஆசிலேட்டிங் ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம், ஆசிலேட்டிங் ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம்னா ஒரு ஸ்ப்ரிங்கு ஒரு மாஸ். ஓகே, a spring is connected to a box filled with a stand.
சாண்டுனா என்னது, அந்த மாஸ் m தானே ஆசிலேட்டிங், அந்த மாஸ் m அது வந்து இங்கே சாண்டு. மாஸ் mக்கு பதிலாக அந்த ஒரு பாக்ஸில் ஃபுல்லாக சாண்ட் இருக்குது. ஓகே, ஆசிலேட்டிங் filled with the sand. As the box oscillates, the sand leaks slowly out of the box vertically. அப்படின்னா என்ன அர்த்தம், vertically leak ஆகுது அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி a vertical SHM அப்படின்னு சொல்லி அர்த்தம். vertical spring mass system அப்படின்னு சொல்லி அர்த்தம். அவங்க கொடுக்குற க்ளூ புரியுதா, அந்த சாண்ட் லீக் ஆகுறது வந்து vertically லீக் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் verticallyனா ஸ்ப்ரிங் இப்படி ஆசிலேட் ஆகுது, vertical SHM. ஓகே, and so that the average frequency omega and average amplitude of the system changes with time அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஆவரேஜ் ஃப்ரீக்வன்சி ஆவரேஜ் ஆம்ப்ளிடியூட்னாலே நம்ம என்னமோ புதுசாக ஏதாவது இன்டகிரேஷன் பண்ணணுமோ அப்படின்னு நம்ம நினச்சிரும். அப்படி கிடையவே கிடையாது. இது வந்து அந்த ஆசிலேட்டிங் வித் டைம் தான் கேட்டிருக்கான். அவன் அந்த வேர்டு யூஸ் பண்ணனா நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிருப்பான். அப்படி கிடையாது, வெறும் ஃப்ரீக்வன்சி அண்ட் ஆம்ப்ளிடியூட் வேரியேஷன் வித் டைம். ஒமேகா ஆஃப் டி ஏ ஆஃப் டி தானே கொடுத்துருக்கான், டைம் டிபெண்டன்ஸ் தான் கேட்டிருக்கான். ஜென்ரலாக ஆவரேஜ்னா கான்ஸ்டன்ட், ஸோ யூ ஷுட் நாட் கெட் கன்ஃபியூஸ். அவன் ஒமேகா நீங்கள் கண்டுபிடிச்சா போதும், ஆம்ப்ளிடியூட் என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சா போதும் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அதாவது ஒமேகா as a function of time, அதுக்கப்புறம் ஆம்ப்ளிடியூட் as a function of time நம்ம சாண்ட் லீக் ஆகும்போது கண்டுபிடிக்கணும். ஸோ இட்ஸ் நாட் an average but it's a variation with time. So of the system changes with time, which one of the following options schematically depicts these changes correctly? ஸோ இந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்டுன்னு சொல்லி கேட்குறான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். இட்ஸ் அ vertically oscillating SHM. ஸோ லீக்கிங் சாண்ட் இஸ் ஆல்சோ vertical. ஸோ திஸ் இஸ் அ மாஸ் m filled with what? சாண்ட். இந்த சாண்ட் வந்து நம்மளுக்கு இப்போ என்ன ஆக போகுதுன்னா vertical, அப்போது லீக் ஆக போகுது. ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் எதுவும் மாற போகிறது இல்லை. ஸ்ப்ரிங் k is going to be a constant. அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா மாஸ் m டிக்ரீசஸ் வித் டைம். யாருக்கா அதில் டவுட் இருக்கா? நம்ம vertically ஆசிலேட் ஆகும்போது மாஸ் mலேருந்து என்ன ஆக போகுது, சாண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்க போது, மாஸ் m டிக்ரீஸ் ஆகுது. இப்போ நம்மளுக்கு ஜென்ரலாக டைம் பீரியட் ஃபார்முலா என்ன தெரியும், வெர்டிக்கல் SHMக்கு t is equal to 2π√m/k தெரியுமா? அப்போ ஒமேகா என்னது, ஒமேகான்றது √k/m தானே. அதில் யாருக்கா டவுட்டு இல்லை. இப்போ வெரி சிம்பிள் கவனிங்க. இப்போ டைம் போக போக, தட் இஸ் டைம் இன்க்ரீஸ் ஆக ஆக நம்மளுக்கு மாஸ் குறையும். நான் எழுதுனது கரெக்டாக புரியுதா? டைம் இன்க்ரீஸ் ஆக ஆக மாஸ் குறையுது. மாஸ் குறைய குறைய, கேர்ஃபுல்லி லிசன் ஹியர், மாஸ் குறைய குறைய ஒமேகா என்ன ஆகிட்டே வரும், தே ஆர் இன்வெர்ஸ்லி கனெக்டட். மாஸ் குறைய குறைய ஒமேகா என்ன ஆகிடும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை கிராஃபாக போட்டால் எப்படி இருக்கும்? ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் டைம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதா, டைம் வந்து இந்த இடத்துல 0, இங்கேருந்து டைம் இன்க்ரீஸ் ஆக ஆக மாஸ் என்ன ஆகிட்டே வரும். ஸோ டைம் இன்க்ரீஸ் ஆகுது, மாஸ் குறையுது, அப்போ ஒமேகா கண்டிப்பாக என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் பார்க்கலாம் இந்த 4 கிராஃபில் இன்க்ரீஸ்ன்றது ஒரே ஷேப் தான். அதனால நம்மளுக்கு டவுட் வேண்டாம், இது காம்ப்ளெக்ஸாக இருக்க போதுலாம் நினைக்க வேண்டாம். இட்ஸ் ஸ்டாண்டர்ட் கிராஃப், இப்படி தான் இருக்க போகுது. நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க, இன்க்ரீஸ் ஆகிற எல்லா கிராஃப்மே இந்த ஷேப்பில் தானே இருக்குது. ஸோ அதனால் டவுட் வேண்டாம். ஸோ இது வந்து ஒமேகா டி இப்படி தான் வேரி ஆக போகுது. ஸோ என்னென்ன ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கலாம் அப்படின்னா, ஒமேகா இது கிடையாது. ஓகே, ஏன்னா இது டிக்ரீஸ் ஆகுது, இதுலேயும் இன்க்ரீஸ் ஆகுது, இதுலேயும் இன்க்ரீஸ் ஆகுது, இதுலேயும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த C2, 3, 4ல் ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ அடுத்து நம்ம செக் பண்ணலாம். இப்போ நம்ம ஆம்ப்ளிடியூட் செக் பண்ணலாமா? நம்மளுக்கு என்ன தெரியணும்னா, இது வந்து ஆம்ப்ளிடியூடோட டெரிவேஷன் பேசிக்காக. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு ஆசிலேட் ஆகுதா, இப்போ மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூடுன்றது என்னென்னா மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட், கரெக்டாக? ஸோ ஏ இஸ் நத்திங் பட் வாட், மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்போ நடக்கும், when this maximum displacement happens அப்படின்னா மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் எப்போ வரும், மேக்ஸிமம் எக்ஸ்டென்ஷன் நடந்தால் தானே வரும். தன்னோட ஒரிஜினல் பொசிஷன்லேருந்து மேக்ஸிமமாக எவ்வளோ தூரம் இறங்குதோ அப்போ தான் நம்மளுக்கு என்ன ஆகும், மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் வரும். தட் இஸ் த ஆம்ப்ளிடியூட். ஸோ இந்த ஆம்ப்ளிடியூட் நடக்கும்போது மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த இடத்த ரெஃபரன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கேருந்து எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் இறங்கியிருக்கு, கீழே ஏ தூரம் இறங்கியிருக்கா, அந்த மேக்ஸிமம் இறங்கினப்போ என்ன ஆகும்னா நம்மளுக்கு டவுன்வர்டு ஃபோர்ஸாக என்னது, டவுன்வர்ட் ஃபோர்ஸ் என்னது எம்ஜி, அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங்கோட ஃபோர்ஸ் எவ்வளோ கேஏ, இது ரெண்டுமே என்னவாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் கண்டிஷன் அப்போ திஸ் இஸ் த கண்டிஷன் ஒபே. தட் இஸ் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் எம்ஜியும் ஸ்ப்ரிங்கோட ஃபோர்ஸ் அப்வர்ட் ஃபோர்ஸ் எம் இன்ட்டு கே இன்ட்டு எக்ஸ்ன்னு போடுவோம். இங்கே எக்ஸ்ன்றது டிஸ்பிளேஸ்மெண்ட், வேர் ஐ சப்ஸ்டியூட்டட் ஆம்ப்ளிடியூட். ஸோ ஆம்ப்ளிடியூடுன்றது என்ன தெரியுது, எம்ஜி பை கேன்னு தெரியுதா? இப்போ நம்மளுக்கு வந்து எம் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையா, தட் இஸ் இப்போ நம்மளுக்கு என்ன தெரியுது, ஏ இஸ் ப்ரொபோஷனல் டு எம்னு நம்மளுக்கு தெரியுதா? நம்மளுக்கு டைம் இன்க்ரீஸ் ஆக ஆக மாஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அந்த சாண்டு பாக்ஸில் இருந்து மாஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. மாஸ் குறைஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஏ என்ன ஆகணும், தே ஆர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஸோ எம் குறைஞ்சதுன்னா டைம் போக போக ஏ என்ன ஆகும், சேர்ந்து குறையும். அப்போ கிராஃப் கண்டிப்பாக என்ன ஆக போகுது, இட்ஸ் கோயிங் டு டிக்ரீஸ். ஸோ அப்போ அது எந்த ஆப்ஷன் வரும், செக் பண்ணி பாருங்கள். இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் 3. ஸோ
ஒமேகா இன்க்ரீஸ் ஆகுது டைம் போக போக, ஏ வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஸோ ஆப்ஷன் நம்மளுக்கு சி தான் கரெக்ட். ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள். an oxygen cylinder of volume வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 30 லிட்டர் has 18.2 moles of oxygen. an oxygen cylinder அதோட வால்யூம் வந்து 30 லிட்டர்ஸ் தான். அதில் எவ்வளோ மோல்ஸ் இருக்கா? 18.2 moles of oxygen இருக்கு. after some oxygen is withdrawn from the cylinder, ஸோ சிலிண்டர்லேருந்து some oxygen வெளில எடுத்துகிற போகிறான். its gauge pressure drops to 11 atmospheric pressure. அதாவது gauge pressureன்றது எப்போவுமே என்னென்னா, இது வந்து நீங்கள் ஃப்ளூயிட்ஸ் டாப்பிக்கில் படிச்சிருக்கீங்க, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸில். gauge pressureன்றது என்னென்னா அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை மைனஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கண்டெய்னரில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் தான் என்னது? gauge pressure. ஸோ gauge pressure நம்மளோட ஒரிஜினல் ப்ரெஷர் தெரியணும்னா நம்மளோட ஃபார்முலா என்னென்னா அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் ப்ளஸ் gauge pressure will give you the answer. ஸோ gauge pressure வந்து இங்கே எவ்வளோ கொடுத்துருக்கான்? 11ன்னு கொடுத்துருக்கான்னா அந்த ஆக்சிஜன் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் வித்ட்ரா பண்ணதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து 11.11 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் தான் gauge pressure. அப்போது ஒரிஜினல் ப்ரெஷர் கண்டுபிடிக்கணும்னா யூ நீட் டு ஆட் gauge pressureோட அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் ஆட் பண்ணால் போதும். ஸோ ஆல்ரெடி நம்மக்கிட்ட gauge pressure 11 இருக்குது, அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்ன்றது 1 atm. ஸோ டோட்டலாக 12 atm இஸ் கோயிங் டு பி த ஒரிஜினல் ப்ரெஷர் இன் தட் கேஸ். ஓகே, அந்த பாயிண்ட் கிளியர். அதுதான் ரொம்ப ரொம்ப ட்ரிக்கியான பாயிண்ட் இந்த ப்ராப்ளமில். மற்றபடி என்ன சொல்லியிருக்கான்? அட் வாட் டெம்பரேச்சர் இட் இஸ் ஹேவிங் திஸ் ப்ரெஷர் அப்படின்னா 27 டிகிரி செல்சியஸ். ஸோ மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் வித்ட்ரான் ஃப்ரம் த சிலிண்டர்ஸ் நியர்லி ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். ஸோ இந்த ப்ராப்ளமை விஷுவலைஸ் பண்ணால் உங்களுக்கு நல்லாவே புரியும். ஓகே, எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். விஷுவலைஸ் பண்ணலன்னா கன்ஃபியூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்க சிலிண்டர் பாருங்கள். இந்த சிலிண்டரோட கெப்பாசிட்டி எவ்வளோனா 30 லிட்டர்ஸ் வால்யூம். எவ்வளோ இனிஷியலாக எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்குது? 18.2 அப்படின்றத கொடுத்துருந்தான். இப்போ இந்த சிலிண்டர் எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்குது? N1. ப்ரெஷர் வந்து P1ன்னு எடுத்துக்கலாமா? ஒரிஜினல் ப்ரெஷர் இங்கே உள்ள சிலிண்டருக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு இட்ஸ் கோயிங் டு பி P1. இப்போ நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் திஸ் இஸ் ரிமூவ்டு. ஆஃப்டர் ரிமூவிங் திஸ் இஸ் த சினாரியோ. ஸோ எவ்வளோ ரிமூவ் பண்ணியிருக்க மாஸ் தான் கேட்குறான் கொஸ்டினில், எவ்வளோ மாஸ் ரிமூவ் பண்ணியிருக்கோன்னு. இப்போ இருக்கக்கூடிய புது நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து நம்மளுக்கு N2, அது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் சிலிண்டரோட வால்யூம் வந்து மாறலை நம்மளுக்கு, அதை மறந்துடக்கூடாது. இனிஷியலாக 30 லிட்டர்ஸ் இருந்துச்சுன்னா இப்போவும் 30 லிட்டர்ஸ் தான் இருக்குது, அதில் டவுட் இல்லை. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து P2. அந்த ப்ரெஷர் தான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம். gauge ப்ரெஷரோட அட்மாஸ்பியரிக் ஆட் பண்ணோன்னா ஒரிஜினல் ப்ரெஷர் P2 என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நல்லா கவனிங்க, 1 லிட்டருன்றது 1000 சென்டிமீட்டர் க்யூப். அதை நம்ம மீட்டர் க்யூப்பில் எழுதணும்னா 10⁻³ மீட்டர் க்யூப்னு வரும். இப்போ gauge ப்ரெஷர் நான் ஆல்ரெடி சொன்னமே 11 atm கொடுத்துருந்தா, ஒரிஜினல் ப்ரெஷர் இன்சைட் திஸ் கண்டுபிடி, இதுக்குள்ளே இருக்கக்கூடிய gauge ப்ரெஷர் தான் 11. gauge ப்ரெஷர் 11, அதோட 1 atm சேர்த்தா டோட்டலாக எவ்வளோ ப்ரெஷர்? இங்கே 12 atm ப்ரெஷர். அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் இருக்குல்ல, ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்லேருந்து எப்படி யூஸ் பண்ணலாம்? அங்கேருந்து N2 கண்டுபிடிக்கலாம்ல. P2 V2 இஸ் நத்திங் டிவைடட் பை RT. ஆர்ன்றது கொஸ்டினில் கொடுத்துருக்கான், SI யூனிட்டில் 100/12 கொஸ்டினில் கொடுத்துருக்கான். யூஆர் ஏபிள் டு சி ஹியர் ஆரோட வேல்யூ கொடுத்துருக்கான் பாருங்கள். எல்லாமே SI யூனிட்டில் இருக்கனால பிரச்சனை இல்லை. SI யூனிட்டில் இல்லைனா நம்ம அதை கரெக்டாக மாற்றணும். 1 atm ப்ரெஷரோட வேல்யூஸும் கொடுத்துருக்கான். மோலார் மாஸ் ஆல்சோ தே ஹவ் கிவன். ஓகே, இப்போ ஆரோட வேல்யூ Tயோட வேல்யூ டிகிரியில் இருக்குது, கெல்வினில் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ 273 ஐ ஆடட் இயர் டு த 27. ஸோ 12 atm இன்ட்டு வால்யூம் எவ்வளோ? 30 × 10⁻³ ஸோ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், கேன்சல் பண்ணுங்கள். இதில் என்ன ஆகும்? ஜீரோஸ் ஆர் கோயிங் டு கெட் கேன்சல் இயர். அதுக்கப்புறம் 3. ஓகே, ஃபைனலாக நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருதுன்னா 14.54 மோல்ஸ் இஸ் த ஆன்சர் N2. இப்போ இனிஷியலாக எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருந்துச்சு கொஸ்டினில்? ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி 18.2 இருந்துச்சு. பட் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் N2ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த N2வை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 14.54 இஸ் த மோல்ஸ். ஸோ அமௌண்ட் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ ரிமூவ் பண்ணியிருக்கான் அப்படின்னா ஒரிஜினலாக 18.2 இருந்துச்சு, இப்போ 14.54 தான் இருக்குது. அப்போ எவ்வளோ ரிமூவ் பண்ணியிருக்கேன்? ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 3.656 தான் நம்மளுக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ரிமூவ். எப்போவுமே நம்பர் ஆஃப் மோல்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் மாஸ்ன்றது ஈஸியாக சொல்லிடலாம்ல. ஸோ மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் ரிமூவ் எப்படி கண்டுபிடிக்கணும்? எத்தனை நம்பர் ஆஃப் மோல்ஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு ரிமூவ்டு, இன்டூ மாலிகுலர் மாஸ், தட் இஸ் 32 கிராம் பர் மோல். ஸோ என்னன்றது என்னது? 3.656 மோலில். அதே மாதிரி மாலிகுலர் மாஸ்ன்றது 32 கிராம் பர் மோல். ஸோ மோல் வில் கெட் கேன்சல், மல்டிப்ளை பண்ணுங்கள், எவ்வளோ கிராம்னு தெரிஞ்சிடும். தட் இஸ் 117 கிராம் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கான். கேஜிக்கு மாற்றினீங்கன்னா 0.117 kg, விச் இஸ் நத்திங் பட் ஆப்ஷன் டி. ஓகே, உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். இந்த ப்ராப்ளமோட முக்கியமான பாயிண்ட்டே அந்த gauge ப்ரெஷர். அந்த கான்செப்ட் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் சிம்பிளி கவனிங்க. பாடி வெயிட்ஸ் 48 Newton ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். ஸோ எர்த் சர்ஃபேஸில் 48 Newton இருக்குது. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை த பாடி டியூ டு த
earth at a height equal to 1/3 of the radius of the earth. That is 1/3 of the radius of the earth na r by 3 ன்னு அர்த்தம். 1/3 means 1 by 3. r by 3 from its surface. Surfaceல இருந்து எவ்வளவு height அப்படினா r by 3 அப்படின்றது கொடுத்திருக்கான். அங்க வந்து gravitational force என்னவா இருக்கும்ன்றத நமக்கு क्वेश्चन. ஓகே, so on the earth surface what is the weight அப்படின்றது எவ்வளவு கொடுத்திருக்கான்? weight வந்து mg on the earth surface 48 newton அப்படினு கொடுத்திருக்கானா. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணனும்? weight at gravitational force on என்ன கேட்டிருக்கான்? on the height of r by 3, that is 1/3 of the radius of our earth. So our gravitational force ன்னு சொல்லிருக்காங்க. gravitational force is nothing but the weight of the body. So you should not get confused. இங்க weight வந்து 48 newton சொல்லிருக்கான். இங்க வந்து gravitational force னா ஐயோ இது வேற ஏதோ ஒன்னு அப்படினு சொல்லி நினைக்க கூடாது. gravitational force is nothing but what? It's going to be the weight of the body. So gravitational force is nothing but what? The weight of the body. So weight at height x தான் சொல்லி கேக்குறான். So gravitational force தான் நமக்கு weight of the body. கவனிங்க. So weight of the body என்னது? gravitational force m into g dash ன்னு சொல்லி கூப்பலாமா? g dash ஓட ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும் g by 1 plus h by r whole square. இப்போ முக்கியமான பாயிண்ட் வந்து இதுதான் நம்மளோட earth surface அப்படினா இந்த ஹைட்ன்றது எங்க இருந்து மெஷர் பண்ணா earth surfaceல இருந்து எவ்வளவு ஹைட்ல we are talking about அப்படின்றத நம்ம ஹைட் வந்து surfaceல இருந்து தான் மெஷர் பண்ணனும். surface of our earthல இருந்து தான் நம்ம மேல மெஷர் பண்ணனும். சோ அப்படி பாக்கும்போது இங்க இருக்க h வந்து எவ்வளவு கொடுத்திருக்கான்? 1/3 அப்படினு சொல்லிருக்கான். சோ r by 3ன்றது இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். சோ h இருக்க இடத்துல r by 3 which is given in the problem. சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. r கேன்சல் ஆயிடும். 1 by 3 plus 1 whole square பண்ணி எடுத்தீங்கன்னா you will get 9 by 16 into mg. so mg ன்ற வேல்யூ ஆல்ரெடி நமக்கு 48 நியூட்டன் சொல்லி தெரியும். so டைரக்ட்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. so இந்த mg இருக்கிறதுல I am going to substitute 48. cancel பண்ணீங்கன்னா you get the answer as what? 27 நியூட்டன். so இந்த 27 நியூட்டன் எந்த ஆப்ஷன் சொல்லி பாத்தீங்க அப்படினா it's going to be option 3. a ball of mass வந்து 0.5 kg is dropped from a height of 40 meter. so 40 meter heightல இருந்து ஒரு ball drop பண்றா 0.5 kg. the ball hits the ground and raises to a height of 10 meter. so 40 meterல இருந்து கீழ விழுந்து திரும்ப எவ்வளவு ஹைட்டுக்கு ரைஸ் ஆகுதா? திரும்ப 40க்கு ரைஸ் ஆகல, வெறும் 10 meters தான் ரைஸ் ஆகுது. the impulse imparted to the ball during its collision with the ground. அதாவது g ஓட வேல்யூ என்ன சொல்லிருக்கான்? 9.8. இந்த ப்ராப்ளமோட முக்கியமான பார்ட்டே என்னது? நீங்க g வந்து 10 ன்னு எடுத்துட்டு பண்றேன் சார், ஈஸியா இருக்கு கால்குலேஷன் பண்ண, நீங்க சொல்றது கரெக்ட் தான். பட் பெட்டர் அவனா g வந்து 10 ன்னு கொடுத்தா மட்டும் தான் எடுங்க, இல்லனா 9.8 எடுங்க. ஏன்னா 9.8 கொடுத்தீங்கன்னா நமக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி கால்குலேஷன் இருக்கும். இது வந்து சொல்லப்படாத ஒரு விஷயம். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல g ஓட வேல்யூ 9.8 ன்னு அவன் சொல்லிட்டான், அப்போ அதையே யூஸ் பண்ணுங்க. அப்பதான் கால்குலேஷன்ல ஈஸியா கேன்சல் பண்ற மாதிரி ரூட் ஸ்கொயர்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் குட் தான், நல்லது தான். அவன் சொன்னால் அதையே யூஸ் பண்ணலாம் அந்த வேல்யூஸே. இந்த ப்ராப்ளம்ல அதுதான் இங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ மேலேருந்து கீழே வரும்போது இந்த ப்ராப்ளமோட முக்கியமான கான்செப்ட் லெட்ஸ் சி. இந்த ப்ராப்ளமோட பேசிக் ஐடியா என்னன்னா, மேலேருந்து ஒரு பால் ரெஸ்ட்லேருந்து கீழே விட்டோம்னா v ஸ்பீடில் வரும். v is equal to root of 2gh. அதே மாதிரி கீழேருந்து ஒரு பால் v ஸ்பீடில் நான் கொடுத்தேன்னா மேலே வந்து h ஹைட்டு போகும். h ஹைட்டு போயிட்டு இட் வில் கம் டு ரெஸ்ட். ஸோ தட் இஸ் ஐடியா. இப்போ இங்கே இந்த ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். மேலே இருந்து ஒரு பாலை விடுறோம், ட்ராப்டுன்னு சொல்லியிருக்கான். ட்ராப்னா என்ன அர்த்தம்? ட்ராப்ட்னா ரெஸ்ட்லேருந்து விடுறோன்னு அர்த்தம். ஸோ ரெஸ்ட்லேருந்து ஒரு பாலை மேலேருந்து விடுறோம் 40 மீட்டர்ஸில். கீழே வரும்போது எவ்வளோ ஸ்பீட் இருக்கும்? v ஸ்பீட். வாட் இஸ் த மொமெண்டம் இம்பார்ட்டட் டு த பால் அப்படின்னு கேட்குறான். தட் இஸ் இம்பல்ஸ்னா என்னது? அந்த பாலோட சேஞ்ச் இன் மொமெண்டம் கண்டுபிடிக்க சொல்கிறான். ஓகே, ஸோ பால் மேலேருந்து வரும்போது v1 ஸ்பீடு. v1 ஸ்பீடோட ஃபார்முலா என்னது? இப்போ தானே பார்த்தோம், ரூட் ஆஃப் 2gh1. இப்போ திரும்ப அதே ஹைட் ரைஸ் ஆகல, அதுக்கு பதில் என்ன ஆகுது? 10 மீட்டர்ஸ் தான் ரைஸ் ஆகுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கீழே எவ்வளோ ஸ்பீடு? டிஃப்ரெண்ட் ஸ்பீடு. ஓகே, v2 ஸ்பீட் நான் கொடுக்குறேன். இங்கேருந்து எவ்வளோ ஹைட்டு போகுதுன்னா 10 மீட்டர்ஸ் ஹைட்டு போயிட்டு வெஸ்ட்டுக்கு வந்துடுது. ஸோ வாட் இஸ் த v2 அப்படின்னா ரூட் ஆஃப் 2gh2. ஸோ ஹோட வேல்யூ எவ்வளோ? 10 மீட்டர்ஸ் அண்ட் h1ஓட வேல்யூ 40 மீட்டர்ஸ். இஸ் தட் கிளியர்? ஸோ திஸ் இஸ் த கண்டிஷன். இப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம் ஆஃப் த பால் கண்டுபிடிக்கணும். கிரவுண்டு, ஏன்னா பால் வந்து கிரவுண்டோட கொலைட் ஆகுது. யாரோட சேஞ்ச் இன் மொமெண்டம் கேட்டிருக்கான்? இம்பல்ஸு பாலோடதை கேட்டிருக்கான். அப்போது சேஞ்ச் இன் மொமெண்டம் இஸ் நத்திங் பட் del p ஆஃப் த பால். அப்போ ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம் நம்ம பண்ணுவோம். அப்போ நம்ம யாரோட வேல்யூஸ் யூஸ் பண்ணணும்? பாலோட வேல்யூஸ். ஃபைனல் மொமெண்டம் ஆஃப் த பால், இனிஷியல் மொமெண்டம் ஆஃப் த பால் we should use. ஃபைனல் மொமெண்டம் m into vf minus m into vi. இப்போ பால் வந்து இனிஷியலி என்ன ஆகுது? மேலேருந்து கீழே வரும்போது இனிஷியலி கீழே பார்த்தானே வருது. ஸோ v1 ஓட வேல்யூ நான் இங்கே vi என்ன போடலாம்? மைனஸ் v1. அதே மாதிரி பால் பட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகும்போது பாசிட்டிவ், மேலே பார்த்து போச்சுன்னா பாசிட்டிவ். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ப்ளஸ் v2. ஸோ சைன் கன்வென்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். மேலே பார்த்து போகிறனால v2 ப்ளஸ்ஸு, தட் இஸ் ஃபைனல் வெலாசிட்டி.
இனிஷியல் வெலாசிட்டி கொலிஷனுக்கு கீழே வரும்போது என்னது மைனஸ் தானே. ஸோ மைனஸ் v1. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த v1 அண்ட் v2 இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இட் பிகம்ஸ் ப்ளஸ். ஸோ வி ஆர் ஹேவிங் காமனாக எம்மை வெளில எடுங்க, v1 ப்ளஸ் v2ன்னு வருமா. இப்போ இந்த v1 அண்ட் v2 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். பட் ஆனால் இந்த ப்ராப்ளம் என்னென்னா v1 அண்ட் v2 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கணும். அதனால தான் பென் அண்ட் பேப்பர் உங்களை வைக்க சொன்னேன். யூ கேன் ட்ரை நவ். ஸோ v1 ஜியோட வேல்யூ 9.8 m/s கொடுத்தனால அதே வேல்யூ யூஸ் பண்ணுங்க. டோன்ட் சேஞ்ச் இட், டோன்ட் யூஸ் 10 அண்ட் ஆல். ஸோ v1 வந்து √2g, ஹெச்சோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். √784 இஸ் நத்திங் பட் வாட், நம்மளுக்கு 28 வரும். இல்லை சார் எனக்கு கண்டுபிடிக்க கஷ்டம்னா அப்ராக்சிமேட்டாக கூட கொஞ்சம் போடுங்க, தப்பு இல்லை. ஓகே, நம்மளுக்கு 25னா 625 வந்துடும். ஸோ க்ளோசர் டு தட் 28. அதே மாதிரி v2ஓட வேல்யூ ட்ரை வில் கெட் 196. நம்மளுக்கு தெரியும் இட் இஸ் கோயிங் டு பி 14 ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ ஃபைனலி v1 அண்ட் v2 வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். முக்கியமான பாயிண்ட் என்னென்னா இந்த vf அண்ட் vi கண்டுபிடிக்கும் போது சப்ஸ்டியூட் பண்ணும்போது கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணணும். vfன்றது ஃபைனல் வெலாசிட்டி, மேலே பார்த்து போகிறது. இனிஷியல் வெலாசிட்டின்றது கீழே பார்த்து வர்றது. அதனால் மைனஸ் 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 ப்ளஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுதான் யூ ஷுட் பி கேர்ஃபுல். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 28 + 14 × 0.5 வில் கெட் 21 நியூட்டன் செகண்ட். ஓகே, ஸோ ஆப்ஷன் 2 தான் இதுக்கு கரெக்டு. அ பலூன் இஸ் மேட் ஆஃப் அ மெட்டீரியல் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன் எஸ் அண்ட் இட்ஸ் இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன்னா பலூன் ஊதி இருக்குல்ல, பலூனுன்றது பெருசாக தானே இருக்கும், அது பேர் இன்ஃப்ளேஷன் தே ஆர் காலிங். ஸோ த இன்ஃப்ளேஷன் அவுட்லெட் அப்படின்னா பலூனில் ஒரு ஓட்டை இருக்குது, அந்த ஓட்டை வழியாக காற்று வருது, அதுதான் சொல்கிறான். இன்ஃப்ளேஷன் அவுட்லெட்னா காற்று வெளில வருது. ஃப்ரம் விச் த கேஸ் ஃபில்டு இன் இட் ஹேஸ் அ ஸ்மால் ஏரியா ஏ. இட் இஸ் ஃபில்டு வித் த கேஸ் ஆஃப் டென்சிட்டி ரோ and takes a spherical shape of radius r. When the gas is allowed to flow freely out of it, its radius r changes from capital R to small 0 in time capital T. நம்ம கிட்ட ஒரு ஸ்பெரிக்கல் பலூன் இருக்கு, அதோட இன்ஃப்ளேஷன் அவுட்லெட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதோட அவுட் சைட் பகுதி, இந்த பலூன் ஊதி இருக்குல்ல அதுக்கு பேர் இன்ஃப்ளேஷன். ஸோ இன்ஃப்ளேஷன் அவுட்லெட்னா அந்த சின்ன ஓப்பனிங், இந்த பலூன் ஊதுவோம்ல அந்த ஓட்ட வழியாக ஏரியா வந்து ஏ இருக்குது, அதில் வந்து நம்ம கேஸ் ஃபில் பண்ணுறோம். டென்சிட்டி வந்து ரோன்னு சொல்லி கொடுத்துருக்கான். அந்த பலூனோட ரேடியஸ் வந்து நம்மளுக்கு ஆர், கேபிட்டல் ஆர். இப்போ அந்த பலூன்லேருந்து காற்று வந்து வெளில போகுது. கேபிட்டல் ஆர் ரேடியஸ்லேருந்து 0க்கு மாறுறது வந்து எவ்வளோ டைமில் காற்று கேபிட்டல் வந்து 0 ஆகுது, கேபிட்டல் டி டைம். இஃப் வி இஸ் த ஸ்பீட் ஆஃப் த கேஸ் கம்மிங் அவுட் ஆஃப் த பலூன் டிபெண்ட்ஸ் ஆன் த ஆர் ஆஸ் அ ஆர் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஏன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் டீன்றது என்னது, டைம் டேக்கன் ஃபார் த ரேடியஸ் டு கோ ஃப்ரம் வேர் capital R to 0. ஸோ அதுக்கான டைம் தானே கேபிட்டல் டி. அந்த கேபிட்டல் டி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு சர்ஃபேஸ் டென்ஷன் ஆல்ஃபா, ஏ பவர் பீட்டா, ரோ பவர் காமா அண்ட் ஆர் பவர் டெல்டா. ஸோ நான் அந்த கொடுத்துருக்க கொஸ்டினை குயிக்காக நான் சொல்லிடுறேன். ஒரு நம்மளோட பலூன் இருக்கு இல்லையா, ஸ்பெரிக்கல் பலூன், இதுதான் இந்த அவுட்லெட். அவன் சொல்லிட்டு இருக்க அவுட்லெட். ரேடியஸ் ஆர் ஆஃப் த பலூன் சேஞ்சஸ் ஃப்ரம் கேபிட்டல் ஆர் டு 0 இன் கேபிட்டல் டி டைம். அதுக்கு தாண்டி சர்ஃபேஸ் டென்ஷன் மென்ஷன் பண்ணா இல்லையா, சர்ஃபேஸ் டென்ஷனை எஸ்ன்ற லெட்டரால் டினோட் பண்ணுறான். ஃபார்முலா வந்து என்னது, ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த். நிறைய பேர் சர்ஃபேஸ் டென்ஷன்னா ஃபோர்ஸ் பர் ஏரியா ஃபோர்ஸ் அப்படின்னு நினைச்சிடுறாங்க, டென்ஷன் இருக்கனால. அப்படி கிடையாது. ஸோ டென்சிட்டி ஆஃப் த கேஸ் வந்து மாஸ் பை வால்யூம். ஸ்பீட் ஆஃப் த கேஸ் கம்மிங் அவுட் ஆஃப் த அவுட்லெட். ஓகே, அந்த பலூனோட ஓட்டையிலேருந்து காற்று வரக்கூடிய வெலாசிட்டி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஆர் பவர் ஏன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. கரெக்டாக ஆர் பவர் ஏ. அதே மாதிரி த டைம் டேக்கன் ஃபார் த ரேடியஸ் டு கோ ஃப்ரம் ஆர் டு 0 எவ்வளோ டைமில், கேபிட்டல் டி டைமில் நடக்குது. இட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு எஸ் பவர் ஆல்ஃபா, ஏ பவர் பீட்டா, ரோ பவர் காமா, ஆர் பவர் டெல்டா. இப்போ இது வந்து ஒரு பேசிக்காக ஒரு டைமென்ஷனல் ப்ராப்ளம். 4 ஆப்ஷன்ஸ்லுமே என்ன இருக்குது, ஏ ஆல்ஃபா பீட்டா ரோ டெல்டா என்னன்னு சொல்லி கேட்டிருக்கான். ஸோ இது பேசிக்கலி டைமென்ஷனல் அனாலிசிஸ் ஃபஸ்ட்டு சாப்டரில் உள்ள ப்ராப்ளம் தான் இது. அப்புறம் ஏன் சார் இது டிஃபிகல்ட் அப்படின்னா அங்கே தான் இருக்குது ட்விஸ்ட்டு. முக்கியமான பாயிண்ட்டு கவனிங்க. நம்ம தியரியில் முக்கியமாக டைமென்ஷனல் அனாலிசிஸோட லிமிட்டேஷன் சொல்லி ஒன்று படிச்சிருக்காங்க. அதில் சொல்லியிருக்காங்க, அதில் என்னென்னா ஃப்ரம் டைமென்ஷனல் அனாலிசிஸ் 3 unknowns கேன் பி ஃபவுண்ட். எப்போவுமே டைமென்ஷனல் அனாலிசிஸ் வச்சு 3 unknowns தான் கண்டுபிடிக்க முடியும். இப்போ இங்கே வந்து ஆல்ஃபா பீட்டா காமான்னு சொல்லி 4 இருக்கா, ஆல்ஃபா பீட்டா காமா. இந்த விக்கு ப்ரொபோர்ஷனல் டு ஆர் பவர் ஏ, டி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஆல்ஃபா பீட்டா காமா அண்ட் டெல்டா 4, மேலே ஒன்று சேர்த்து 5. மொத்தம் எத்தனை இருக்குது, 5 unknowns இருக்குது. நீங்கள் கூட பாருங்கள் ஆப்ஷன்ஸில் எத்தனை அன்னோன்ஸ் இருக்குது, 5 unknowns, 1 2 3 4 5. பட் ஜென்ரலாக டைமென்ஷனல் அனாலிசிஸ் வச்சு எத்தனை கண்டுபிடிக்க முடியும், we can find only 3 unknowns in ஒரு ப்ராப்ளமில். ஸோ எப்படி இது பண்ணுறது அப்படின்னா அவன் என்ன எதிர்பார்க்குறான்னா இதை வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் யூஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணுங்கள். நீங்கள் 5 இது கண்டுபிடிக்க முடியாது, பட் யூ ஷுட் ட்ரை டு சால்வ் திஸ் ப்ராப்ளம் அப்படின்றது தான் NEET 2025 வந்து இந்த கொஸ்டினோட முக்கியமான கோலே. ஜென்ரலாக பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு இதை வந்து ஆன்சர் பண்ணலாம் அப்படின்றது தான் இங்கே ட்ரிக்கே.
எப்படி பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள். ஸோ பட் இயர் 4 unknowns, டோட்டலாக 5 unknowns. அந்த v பவர் r பவர் a வச்சு மொத்தம் 4 unknowns tக்கு. பட் இதுக்கு வந்து r பவர் a அதை சேர்த்து மொத்தம் 5 unknowns. எப்படி கண்டுபிடிக்குது? இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். 3 தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ எப்படி பண்ணுறது கவனிங்க. ஸோ t இஸ் ப்ரொபோஷனல் டு இந்த டேர்ம்ஸ் சொல்லிட்டான். ப்ரொபோஷனாலிட்டி சிம்பிள் எடுத்தால் கண்டிப்பாக அங்கே என்ன வரும்? ப்ரொபோஷனாலிட்டி சிம்பிள் எடுத்தால் கண்டிப்பாக அங்கே ஒரு கான்ஸ்டன்ட் வரும். இப்போ டீன்றது டைம் தானே, டைம் டேக்கன் ஃபார் கேபிட்டல் ஆர் ரேடியஸ்லேருந்து 0 ஆகிற வரைக்கும் தேவைப்படக்கூடிய டைம். ஸோ கேபிட்டல் டி வந்து டைமென்ஷன் எழுதிட்டேன். ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் போட்டால் என்னது? எப்பவுமே ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு தான் டைமென்ஷன்ஸ் எழுதணும். டைமு, அதனால டைமென்ஷன் வந்து கேபிட்டல் டி. கேன்றது டைமென்ஷன் லெஸ் கான்ஸ்டன்ட், அது டைமென்ஷன் கிடையாது. இப்போ எஸ்ன்றது என்னது? எஸ்ன்றது சர்ஃபேஸ் டென்ஷனோட டைமென்ஷன் என்னது? mt பவர் -2 தான் சர்ஃபேஸ் டென்ஷனோட டைமென்ஷன். அதே மாதிரி இது வந்து ஏரியா எல் ஸ்கொயர், டென்சிட்டி மாஸ் பை வால்யூம் ml பவர் -3. ஆர்ன்றது என்னது? ரேடியஸ் எல். ஸோ டோட்டலாக 4 குவான்டிட்டிஸ் SA ரோ ஆர் அப்புறம் டி. எல்லாரோட டைமென்ஷன் எழுதிட்டேன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன். இந்த ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க. எத்தனை 4 அன்னோன்ஸ் இருக்குது, 4 கண்டுபிடிக்க முடியாது. 3 தான் ஜென்ரலாக கண்டுபிடிக்க முடியும். ஏன்றதையும் நான் சொல்கிறேன். ஆல்ஃபா உள்ளே கொண்டு வாங்க. m பவர் ஆல்ஃபா t பவர் -2 ஆல்ஃபா. இது வந்து நாங்கள் 2 பீட்டா. இந்த காமா உள்ளே கொண்டு போனால் m பவர் காமா, l பவர் -3 காமா, இது l பவர் டெல்டா. ஓகே. ஸோ இங்கே என்ன எழுதலாம்? டைமென்ஷனு வாட் யூ கேன் ரைட் இயர். வெறும் t இருக்குது. வெறும் t நான் என்ன எழுதலாம்? m பவர் 0, l பவர் 0, t பவர் 1ன்னு எழுதலாமா? வெறும் டீனா பவரில் 1 தானே அர்த்தம். ஸோ ஐ ஹவ் ரிட்டன் தட். நான் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? ஜென்ரலாக என்ன பண்ணுவோம்? யூ ஷுட் பவர் கம்பேரிங் த பவர்ஸ். ஸோ எம்மோட பவரை கம்பேர் பண்ணலாமா? இங்கே எம்மோட பவர் என்னென்னா 0, இங்கே m பவர் என்னது? ஆல்ஃபா. வேறு எதுவும் இருக்கா? ஸோ எம்மெல்லாம் ஒன்று சேர்த்திங்கன்னா ஆல்ஃபா பவர் காமா அப்படின்னு சொல்லி வருது. ஓகே. ஸோ 0 இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஈக்குவல் டு லெஃப்ட் சைடில் பவரில் 0, இங்கே வந்து ஆல்ஃபா ப்ளஸ் காமா. ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்து நான் எதை கம்பேர் பண்ணலாம்னா லென்த்தோட பவரில் என்ன இருக்குது? 0 இருக்கா? லென்த்தோட பவரில் வாட் வி ஆர் ஹேவிங். ஸோ லெட்ஸ் ட்ரை டு கம்பேர் தட். லென்த்தோட பவரில் 0, இங்கே லென்த்தோட பவரில் என்ன இருக்குது? 2 பீட்டா -3 காமா ப்ளஸ் டெல்டான் இருக்கா? அதை எழுதிடுங்க. LHS ஈக்குவல் டு RHS பவர்ஸில். இது ஈக்குவேஷன் 3. அதே மாதிரி டி பவர்ஸ் கம்பேர் பண்ணலாமா? டீக்கு பவரில் இங்கே என்ன இருக்குது? வி ஆர் ஹேவிங் 1. கரெக்டாக இங்கே 1 இருக்குது. இங்கே என்ன இருக்குது பவரில்? -2 ஆல்ஃபான் இருக்கா? ஸோ த பாயிண்ட் இஸ் 1 இஸ் ஈக்குவல் டு -2 ஆல்ஃபா. ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன கிடைக்குது? -1/2 வி ஆர் கெட்டிங். ஸோ நல்லா கவனிங்க. நம்மளால ஏன் 3 அன்னோன்ஸ் மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும்னா எத்தனை ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு நம்மளுக்கு? 1 2 3 3 ஈக்குவேஷன். m பவரை கம்பேர் பண்ணுவோம் ஒரு ஈக்குவேஷன், l பவர் கம்பேர் பண்ணுவோம் ஒன்று, t பவர் கம்பேர் பண்ணுவோம். ஸோ 3 அந்த பவர்ஸ் கம்பேர் பண்ணுவோம் 3 ஈக்குவேஷன் தான் கிடைக்கும். இப்போ என்னால் 3 அன்னோன்ஸ் தான் கண்டுபிடிக்க முடியும். எஸ் ஆர் நோ? அப்புறம் எப்படி சார் மீதி அன்னோன்ஸ் கண்டுபிடிக்கிறது? அங்கே தான் ட்ரையல் அண்ட் எரர் வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். பட் இதை பார்த்தோன்னே பசங்க பயந்துருப்பாங்க NEET 2025 எக்ஸாம் ஹால்குள்ளே இருந்து. ஆனால் இது பேப்பர் ரொம்ப ஈஸி. பாருங்கள், ஜென்ரலாக நான் எதுவுமே புதுசாக பண்ணல, கொடுத்ததை தான் பண்ணியிருக்கேன். நம்ம எல்லாருக்கும் இந்த ஸ்டெப் தெரியும். இதுலேருந்தே ஆல்ஃபா வேல்யூ தெரிஞ்சிருச்சா? இந்த ஆல்ஃபாவை கொண்டு போயிட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். என்ன வரும்? இந்த ஆல்ஃபா வந்து -1/2 கிடச்சிருச்சு. 0 இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் காமா படி காமாவோட வேல்யூ என்ன கிடைக்கும்? சப்ஸ்டியூட் 2 in 1. இந்த 2 எடுத்துகிட்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1ல் யூ வில் கெட் காமா இஸ் கோயிங் டு பி 1/2 கிடச்சிரும். ஸோ காமாவோட வேல்யூ 1/2, ஆல்ஃபாவோட வேல்யூ -1/2. இப்போ நல்லா கவனிங்க. அடுத்த ஸ்டெப் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த தேர்ட் ஈக்குவேஷன் இருக்குல்ல, திஸ் இஸ் தேர்ட் ஈக்குவேஷன். நம்மளுக்கு கிடைச்ச காமாவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ 3 காமான்னு இருக்கா? காமா இருக்கிறதுல என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? 1/2 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். யூஆர் ஏபிள் டு see காமான்னு இருக்கா? காமா இருக்கிறதுல 1/2 போட்டிருக்கேன். ஃபைனலாக 2 பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு 3/2 சொல்லி கிடைக்குது. இப்போ பாயிண்ட் என்னென்னா ஆல்ரெடி 2 அன்னோன்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்போ லெட்ஸ் கோ அண்ட் see the ஆப்ஷன்ஸ் போய் பார்க்கலாம். இப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ -1/2 எந்தெந்த ஆப்ஷனுக்கு இருக்குது? இதுக்கு இருக்குது. வேற யாருக்கு? இதுக்கு இல்லை. ஆல்ஃபாவோட வேல்யூ -1/2 இதுக்கு இல்லை. அதே மாதிரி ஆல்ஃபாவோட வேல்யூ -1/2 இதுக்கும் இல்லை. அப்போ 1 and 2 கண்டிப்பாக கிடையாது. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு 3 and 4 மட்டும்தான் இருக்குது. 3 and 4ல் தான் ஆல்ஃபா -1/2, இதுக்கும் -1/2. அப்போது இன்னொரு இப்போ காமா செக் பண்ணி பாருங்க. காமா 1/2 யாருக்கு வருது? இவங்க 2 பேரில் இதுக்கு மட்டும் தானே வருது காமா 1/2. அப்போ எந்த ஆப்ஷன் கரெக்டு பாருங்கள். இதுக்கு காமா 1/2 வரல, -1/2 வருது. ஸோ இந்த ஆப்ஷனும் தப்பு, தேர்ட் ஆப்ஷன். அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் மட்டும் தான் என்னது கரெக்டு. ஸோ ஐடியா இஸ் இதை வந்து எலிமினேஷன் மெத்தடுன்னு சொல்லுவான். அதாவது ஜென்ரல் மெத்தட் தான். யூ கேனாட் கிரியேட் சம்திங் நியூ இன்சைட் அன் எக்ஸாம் ஹால். ஆல்ரெடி நீங்கள் படித்தது தான் அவன் கேட்க முடியும். ஆனால் அவன் கேட்டதை எப்படி ட்ரையல் அண்ட் எரர் இது ஆப்ஷனை பார்த்தா தான் கண்டுபிடிக்கும். இப்போது ஆல்ஃபா காமா தெரிஞ்சிச்சு. இப்போ இந்த ஈக்குவேஷனை கண்டுபிடிக்க முடியாது. பிகாஸ் வி டோன்ட் நோ த அன்னோன்ஸ்.
இன்னொரு ஈக்குவேஷன் இருந்தால் தான் கண்டுபிடிக்கும். ஃபோர்த் ஈக்குவேஷன் வேணும், அது நம்மளுக்கு கிடையாது. ஸோ வி cannot able to find. ஸோ அதனால் ஆப்ஷன் இந்த இடத்துல ஆப்ஷன் 4 தான் நம்மளுக்கு இங்கே கரெக்டு. ஸோ பேசிக்காக இந்த ப்ராப்ளம் எதை டெஸ்ட் பண்ணுது, நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணுது. த ப்ராப்ளம் வாட் இஸ் த எய்ம் ஆஃப் திஸ் கொஸ்டின், இந்த எக்ஸாம் ஆளுக்குள்ளே உங்களை கன்ஃபியூஸ் பண்ணணும் தான் இதுமாதிரி கொஸ்டின் கொடுப்பான். நீங்கள் தான் கிளாரிட்டியோட இதை அட்டன் பண்ணணும். ஓகே, அது உங்கள் கையில் தான் இருக்குது. லேர்ன் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ். அதுக்கப்புறம் மேக் எஜுகேட்டட் கெஸ். பார்த்தோன்னே பயந்துடக்கூடாது. யூ ஷுட் திங்க், ஓகே 3 அன்னோன்ஸ் தான் கண்டுபிடிக்க முடியும், ஆனால் 4க்கு 5 கேட்டிருக்கான். அப்போது நம்ம இந்த ப்ராப்ளம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஜென்ரல் ப்ரொசீஜரை பண்ண உங்களுக்கு ஐடியாஸ் வந்துடும். அப்படி தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை எக்ஸாம் ஆளுக்குள்ளே பண்ணணும். ட்ரையே பண்ணாமல் இருக்கக்கூடாது. ட்ரை பண்ணால் பாசிபிலிட்டி இஸ் தேர். ஓகே, ஸோ அதனால் எஜுகேட்டட், you should know to make educated guess. Heavy mass m is suspended by a light string of length L. So ஒரு heavy bob வந்து mass m it's hanged by a light string, length வந்து L. The bob is given a horizontal velocity v0 as shown in the figure. So bobன்றது எங்கே இருக்குது அப்படின்னா கீழே இருக்குது நம்மளுக்கு mass m. horizontal velocity எவ்வளோ கொடுத்துருக்கான்னா v0ன்னு கொடுத்துருக்கான். ஓகே, ஸோ ஒரு mass m நான் ஸ்ட்ரிங்கில் ஹேங் பண்ணி இப்படி வச்சுருக்கேன் இல்லையா mass m. ஸோ அதுதான் you can take here. Okay, so if the string gets slack at some point P making an angle theta from the horizontal, அதாவது from the horizontal அப்படின்னா கொஷினில் கொடுத்த டயக்ராம் இதுதான் horizontal. ஹாரிசான்டல் எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணியிருக்குன்னா theta ஆங்கிள் மேக் பண்ணது வித் horizontal at point P. முக்கியமான பாயிண்ட் என்னன்னா at point P என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா the string gets slack அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்லாக்னா என்னன்னா லூஸ் ஆகிடுதுன்னு அர்த்தம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இந்த கொஸ்டின். ஸ்லாக் ஆகுது பாயிண்ட் Pயில். அப்போ என்ன அர்த்தம்னா ஸ்ட்ரிங் இஸ் கெட்டிங் ஸ்லாக் அப்படின்னா டென்ஷன் அந்த இடத்துல என்னதுன்னா 0. அந்த ஸ்ட்ரிங் வந்து லூஸ் ஆகிடுச்சு இல்லையா, அப்போ அந்த இடத்துல டென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்போ என்ன கேட்டிருக்கான், அந்த ரேஷியோ ஆஃப் ஸ்பீட் v ஆஃப் த பாப் அட் பாயிண்ட் P டு தட் ஆஃப் இனிஷியல் ஸ்பீட் v0. ஸோ இனிஷியலாக நம்ம என்ன ஸ்பீடு கொடுத்துருக்கோம் v0. அதே பாயிண்ட் Pயில் கண்டிப்பாக ஒரு ஸ்பீட் இருக்கும். பட் ஆனால் அந்த இடத்துல டென்ஷன் என்ன அப்படின்னா டென்ஷன் இஸ் 0. டென்ஷன் அந்த இடத்துல ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா டென்ஷன் வந்து 0. பட் அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு ஸ்பீட் இருக்கும் பாயிண்ட் Pயில். ஸோ v/v0 என்னன்னு சொல்லி தான் கொஸ்டினில் கேட்டிருக்கான். கிளியரா? ஸோ கீழேருந்து ஒரு மாதம் நம்ம வந்து ஹாரிசான்டல் வெலாசிட்டி கொடுக்குறோம் v0. இது நேராக மேலே போயிடுது. எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணியிருக்கு, ஹாரிசான்டலோட தீட்டா ஆங்கிள் மேக் பண்ணியிருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட் Pயில் டென்ஷன் வந்து 0. ஏன்னா ஸ்ட்ரிங் வந்து ஸ்லாக் ஆகுதுன்னு கொடுத்துருக்கான். அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு ஸ்பீட் இருக்குது v. அந்த ஸ்பீட் v/v0 தான் என்னன்னு சொல்லி கொஸ்டினில் கேட்குறான். இந்த கொஸ்டின் எப்படி பண்ணலான்றதை பாருங்கள். ஃபஸ்ட்டு லெட் ஸ்டார்ட் வித் இந்த ஒரு பாயிண்ட் ஆல்ரெடி நீங்கள் கிளியர். இந்த ஸ்ட்ரிங் வந்து பாயிண்ட் Pயில் ஸ்லாக் ஆகுது, டென்ஷன் வந்து அந்த இடத்துல 0. சரி, இப்போ நம்ம பாட்டம் எடுத்துக்கலாம். பாட்டம்ன்ற பாயிண்ட் ஐம் கோயிங் டு கால் இட் அஸ் A. இந்த பாயிண்ட் ஏன்னு கூப்பிட போகிறோம். இந்த பாயிண்ட் வந்து P ஆல்ரெடி. ஸோ அட் பாயிண்ட் A we are going to do, let's get an equation from there. ஸோ பாயிண்ட் Aல ஹாரிசான்டல் வெலாசிட்டி இருக்கா v0. இப்போ இதுதான் நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து Lன்னு கொடுத்துருந்தா, இப்போ டவுன்வர்டு பார்த்து என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்னா mg, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். கரெக்டாக? இது டவுன்வர்டு பார்த்து mg, இங்கே என்ன இருக்கும், கண்டிப்பாக டென்ஷன் இருக்கும் இல்லையா, மேலே பார்த்து டென்ஷன். ஸோ இதை வச்சு நம்ம என்ன ஈக்குவேஷன் எழுதலாம் அப்படின்னா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ரிலேஷன் we can write. ஸோ டுவர்ட்ஸ் சென்டர் பார்த்து இருக்கிறது என்னது, டென்ஷன். ஸோ ப்ளஸ் டீன் போடலாம். அவே ஃப்ரம் த சென்டர் இருக்கிறது மைனஸ் mg. ஓகே, ஸோ ப்ளஸ் t because it is towards the center plus minus mg, that will be equal to m v0 square by L. So v0 ன்றது speed, L is the radius. So mv square by r ன்னு போடுவோம்ல, அதுதான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ இதுலேருந்து what we got is the first equation we got. இப்போ இந்த ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இப்போ அடுத்து நம்ம வேற என்ன பண்ண முடியும், v/v0 கண்டுபிடிக்க அப்படின்னா let's go to point P. ஓகே, point P. ஸோ கேர்ஃபுல்லி லிசன் இயர். இதுதான் நம்மளோட டயக்ராம். ஸோ இனிஷியலாக பாயிண்ட் ஏல ஒரு ஈக்குவேஷன் நம்ம கிடச்சி வச்சுருக்கோம், அது அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இப்போ அடுத்து இங்கேருந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிட்டோம். இப்போ பாயிண்ட் P போனதுக்கப்புறம் இந்த இடத்துல டென்ஷன் என்னவா இருக்குது, டென்ஷன் இஸ் கோயிங் டு பி 0. யூ ஷுட் பி கிளியர் வித் திஸ். ஓகே, இப்போ நான் எழுதிட்டேன் T0. இப்போ ஹாரிசான்டலோட தீட்டா ஆங்கிள் மேக் பண்ணியிருக்குன்றதை பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம என்ன ஈக்குவேஷன் எழுதலைன்னா அங்கே எழுதுன மாதிரி இங்கேயும் எழுத ட்ரை பண்ணலாம். அது பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே இருந்து இந்த பாட்டம் எடுத்துக்கலாம். இந்த பாட்டம்லேருந்து இது எவ்வளோ ஹைட்டு, L லென்த்தா, ரேடியஸ் தான் இங்கே நம்மளுக்கு L. அதுக்கப்புறம் இந்த இடம் இருக்குது பாருங்கள், இந்த ஹைட் எவ்வளோ இருக்கும், திஸ் ஹைட். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு நோ தட். கீழே இருந்து எவ்வளோ ஹைட் இருக்குது அப்படின்றது பாயிண்ட் P. நம்மளுக்கு வெர்டிக்கல் ஹைட் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன்னா அடுத்து நம்ம பண்ண போகிற ஸ்டெப்புக்கு ஹைட் வந்து நம்மளுக்கு தேவை. ஸோ இது ஆல்ரெடி L. ஓகே, ஸோ இது வந்து என்னது, லென்த் வந்து L தானே, திஸ் இஸ் L. ஸோ இது வந்து நம்மளுக்கு L, இது தீட்டான்றது L காஸ் தீட்டா. அப்போ இது என்னவா இருக்கும், L சைன் தீட்டா. யாருக்கா டவுட்ஸ் இதில்? அதாவது இது வந்து நம்மளுக்கு L,
இது தீட்டாக்கு பக்கத்தில் இருக்குது காஸ் எல் காஸ் தீட்டா, இது என்னது எல் சைன் தீட்டா. ஸோ அதுதான் இது. ஸோ டோட்டல் ஹைட் என்னது எல் ப்ளஸ் எல் சைன் தீட்டா. இதில் யாராவது டவுட் இருக்கா? இங்கேருந்து பாயிண்ட் பிக்கும் ஏக்கும் இருக்கக்கூடிய வெர்டிக்கல் ஹைட்டோட வந்து எல் ப்ளஸ் எல் சைன் தீட்டா. யூ ஷுட் நோ திஸ். இப்போ நம்ம அதை அப்ளை பண்ணலாம். லெட்ஸ் கோ டு த ஈக்குவேஷன் நவ். ஸோ இந்த பாயிண்ட் பியில் நம்ம ஈக்குவேஷன் எடுத்து ட்ரை பண்ணலாம். இது மேலே என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகுது இந்த பாயிண்ட் பியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன்வர்டு பார்த்து எம்ஜி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுமா? ஏதாவது டவுட்ஸு? ஸோ இந்த பாயிண்ட் பிலேருந்து நம்மளுக்கு என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? எம்ஜி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஓகே, இப்போ இந்த ஆங்கிள் தீட்டானா இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும்? இப்போ இந்த ஆங்கிள் தீட்டா, அப்போ இந்த ஆங்கிளும் கண்டிப்பாக என்னவாக இருக்கும்? தீட்டா. இஸ் தட் கிளியர்? இப்போ இந்த ஆங்கிள் தீட்டானா இந்த ஆங்கிளும் தீட்டா அண்ட் திஸ் இஸ் லென்த் எல், ஸ்ட்ரிங்கோட லென்த் எல். ஓகே, ஸோ லெட்ஸ் ட்ரை டு ஸ்ப்ளிட் இன்டு காம்பனன்ட்ஸ். நல்லா கேர்ஃபுல்லாக கவனிங்க. இப்போ இது தீட்டா, இது தீட்டா. இப்போ இது என்னவாக இருக்கும்? 90 minus theta தானே. this is going to be 90 minus theta. ஓகே, ஸோ இப்போ what the point is, இது mg. அப்போ இது என்னவாக இருக்கும்? mg cos 90 minus theta. கரெக்டாக? cos mg cos 90 minus theta. ஓகே, இது என்னவாக இருக்கும்? mg sin 90 minus theta. சார் எதுக்கு சார் இதை பிரிக்கிறோம்? நம்மளுக்கு என்ன வேணும்? இந்த எம்ஜியோட காம்பனன்ட் டுவர்ட்ஸ் சென்டர் என்னன்னு தெரியணும். அப்போ தான் நம்ம அடுத்த ஈக்குவேஷன் எழுத முடியும். ஸோ இங்கே எவ்வளோ வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டு இருக்கு? வி ஸ்பீடில் மூவ் ஆகிட்டு இருக்குல்ல. ஸோ வி பை வி நாட் தானே கொஸ்டினில் கேட்டிருக்கான். எஸ் ஆர் நோ? ஸோ இது எம்ஜி இது டீட்டா, இது டீட்டா. அப்போது இது வந்து என்னவாக இருக்கும்? டீட்டானா இது 90 minus டீட்டா. ஸோ எம்ஜிக்கு 90 minus டீட்டா இந்த பக்கம் தானே இருக்குது. ஸோ எம்ஜி காஸ் 90 minus டீட்டான்னு வரும். ஸோ இந்த எம்ஜி காஸ் 90 minus theta தானே டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்குலர் பாத்துக்கு இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன எழுதலாம்? mg cos 90 தான் என்ன ப்ரொவைட் பண்ண போகுது? சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். இங்கே எதுவும் டென்ஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா டென்ஷன் கிடையாது. தெர் இஸ் நோ டென்ஷன். ஸோ ஒன்ஸ் அகேன் ஐ வில் ரிப்பீட், இந்த mg அலாங் இந்த சென்டர் பாத்திருக்கக்கூடிய காம்பனண்ட் வந்து mg cos 90 minus theta. ஸோ mg cos 90 minus theta நம்ம என்ன எழுதலாம்? mv ஸ்கொயர் பை எல். ஸோ vன்றது ஸ்பீடு, எல்ன்றது ரேடியஸ். ஸோ cos 90 minus theta நம்ம என்ன எழுதலாம்? sin thetaன்னு எழுதலாமா? ஸோ mm is going to cancel. இதுலேருந்து நம்ம என்னால் என்ன சொல்ல முடியும்? v square is nothing but gl sin thetaன்னு சொல்லலாமா? ஸோ இது மொத்தமாக நம்மளுக்கு ஈக்குவேஷன் 2. இப்போ நம்ம பாயிண்ட் ஏல அப்ளை பண்ணி we got one ஈக்குவேஷன். அதுக்கப்புறம் பாயிண்ட் பியில் ஸ்லாக்கிங்ன்ற கண்டிஷன், தட் இஸ் டென்ஷன் 0ன்ற வச்சு ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் சென்டர் மட்டும் வச்சு we got the one more ஈக்குவேஷன். கரெக்டாக? இப்போ நம்ம மூணாவதாக பண்ண வேண்டிய ஸ்டெப் என்னென்னா எனர்ஜி கன்சர்வேஷன். சார் இதெல்லாம் எப்படி சார், எனக்கு எப்படி சார் தெரியும் இந்த கொஸ்டினை இதை இப்படி தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு யாருக்கும் தெரியாது. இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டான ஸ்டெப்ஸ். வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷன் படிக்கும் போதே தியரியில் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. பாயிண்ட் ஏ, பாயிண்ட் பி, டாப் மோஸ்ட் பாயிண்ட், இதிலெல்லாம் வந்து எனர்ஜி கன்சர்வேஷன் அண்ட் காம்பனன்ட் ஸ்பிளிட்டிங், தட் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ரிலேஷன் இருக்குது. இதெல்லாம் பேசிக்காக அப்ளை பண்ணுறது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். ஃபைனலி யூ வில் கெட் த ஆன்சர். அவங்க கொடுத்த கண்டிஷன் என்னது? T0 அட் பாயிண்ட் பி. அதெல்லாம் இன்பில்ட் பண்ணும்போது ஆன்சர் வந்துடும். புரியுதா? அதனால் ஆன்சர் வந்துடும், கவலைப்பட வேண்டாம். இப்போ நம்ம பாயிண்ட் ஏக்கும் பிக்கும் என்ன அப்ளை பண்ண போகிறோம்னா கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்ளை பண்ண போகிறோம். ஏன்னா இங்கே வந்து நான் டெசிபேட்டிவ் ஃபோர்ஸஸ் எதுவும் கிடையாது, ஃப்ரிக்ஷன் அதுமாதிரி எதுவும் கிடையாது. ஸோ வி கேன் அப்ளை தட். ஓகே, ஸோ எனர்ஜி அட் ஏ, எனர்ஜி அட் பி. ஸோ வி ஆர் கோயிங் டு அப்ளை நவ். ஸோ எனர்ஜி அட் ஏ என்னது? பாட்டமில் இருந்த ஒரே ஒரு எனர்ஜி என்னது? கைனடிக் எனர்ஜி, ½ m v0 அட் பாயிண்ட் பியில் என்னென்ன எனர்ஜி இருக்க போகுது? கண்டிப்பாக அங்கே என்ன இருக்குது? v ஸ்பீட் இருக்குது. ஸோ அங்கே என்ன ஒரு ½ m v². இஸ் ஆர் நோ? ½ m v². இப்போ அதுக்கப்புறம் பாட்டம்லேருந்து எவ்வளோ ஹைட் இருக்குது? mgh போடுவோம்ல, எவ்வளோ ஹைட் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி நம்ம டிரைவ் பண்ணியிருக்கோம். L ப்ளஸ் எல் சைன் தீட்டா. ஸோ ஹைட் வந்து L ப்ளஸ் எல் சைன் தீட்டா. இப்போ அதுக்கப்புறம் என்ன ஆகும்? கண்டிப்பாக m is going to cancel on both the sides. இங்கே இருக்க 2 அன்சைட் கொண்டு போனீங்கன்னா 2 will come here. ஸோ v0² is equal to v². you get this expression. அந்த L வந்து வெளில எடுங்க, 2gl you will have finally. ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்? இந்த GL இருக்குல்ல, இந்த மேலே உள்ள எக்ஸ்பிரஷன் இருக்குது பாருங்கள். இந்த GL வந்து யூ ட்ரை டு சப்ஸ்டியூட் இயர். GL சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா v² பை சைன் தீட்டான்னு வரும். இந்த ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய GL சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா v² பை சைன் தீட்டா யூ கேன் சப்ஸ்டியூட் இயர். ஃபைனலி என்ன பண்ணுங்கள்? v² வெளில எடுங்க. எடுத்திங்கன்னா 1 + 2 யூ வில் கெட் 3. 3 + 2 பை சைன் தீட்டா. ஃபைனலாக நம்மளுக்கு என்ன வரும்? நம்மளுக்கு என்ன வேணும்? v பை v0 தானே. ஸோ v² பை v0ன்னு வருது. v0² என்ன கிடைக்குது? சைன் தீட்டா பை 3 sin theta plus 2 கிடைக்குது. ஸ்கொயரை இன்சைட் கொண்டு வந்தீங்கன்னா ரூட்டுன்னு வந்துடும். ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். ஓகே, ஸோ இது எந்த ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன்
1. ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் நம்மளோட கமெண்ட்ஸில் போடுங்க. கண்டிப்பாக will explain you. 2 identical point masses P and Qன்னு சொல்லிட்டு 2 ஈக்குவல் மாசஸ், ஐடென்டிக்கல்னா ஈக்குவல்னு அர்த்தம். they are being suspended from a massless string. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மளுக்கு இதுதான் வந்து ஒரு சப்போர்ட். இங்கேருந்து என்ன பண்ணியிருக்கான், சஸ்பெண்ட் பண்ணியிருக்கான் ஒரு ஸ்ப்ரிங் மூலிமா மாஸ் m which is P, அதே மாதிரி இன்னொரு ஸ்ப்ரிங் ஆஃப் K2 ஆஃப் மாஸ் வந்து m. ரெண்டுமே ஐடென்டிக்கல் மாசஸ்ன்னு கொடுத்துருந்தா இது P and this is Q. இப்போ பாயிண்ட் என்னென்னா they are oscillating vertically அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கான். if their maximum speeds are the same. ஸோ இந்த ரெண்டு SHM இருக்கு இல்லையா ஆசிலேஷன், ரெண்டுத்தோட மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து சேமா. okay, they are asking the ratio of AQ divided by AP, amplitudes of AQ and also AP, ரெண்டு மாசஸோட ஆம்ப்ளிடியூட்ஸ் அது. ஓகே, ஸோ இது எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது, they are asking the ratio AQ by AP என்னன்னு சொல்லி கேட்குறான். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இதுதான் நம்ம அந்த கொடுத்த ப்ராப்ளமை ஃபஸ்ட்டு விஷுவலைஸ் பண்ணிடலாம். this is a support, mass m suspended from spring K1, அதே மாதிரி mass Q which is m, identical masses suspended by K2 spring vertically. இப்போ இதோட ஆசிலேஷன் வந்து நான் ஒமேகா பின்னு எழுதுகிறேன், K1 by m. இதோட ஆசிலேஷன்ஸ் Q வந்து என்னது K2 by m. ஸோ இவன் கொடுத்துருக்க வேரியபிள்ஸ் பாருங்கள் K1 K2 PQ. ஸோ அந்த வேரியபிள்ஸ் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ப்ராப்பராக நீட்டாக ஒரு டயக்ராம் போட்டு இதை எழுதுங்க. இல்லைனா K1 K2 omega P omega Q confuse ஆகும். ஸோ ஃபஸ்ட் யூ ரைட், தென் யூ கேன் ஈஸிலி ஆன்சர் திஸ் வித்வுட் எனி மேக்கிங் மிஸ்டேக்ஸ். அப்புறம் கொடுத்துருக்க கண்டிஷன் என்னது, மேக்ஸிமம் வெலாசிட்டி V1 and V2 ஆர் கோயிங் டு பி ஈக்குவல். மேக்ஸிமம் வெலாசிட்டி ஃபார்முலா என்னது A into omega தானே. இது வந்து ஆம்ப்ளிடியூட் ஆஃப் P mass omega P and this is what AQ omega Q. this is the condition. ரெண்டுத்தோட மேக்ஸிமம் வெலாசிட்டி ஸ்பீட் எல்லாமே என்னது சேம். கவனிங்க. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வேணும், AQ by AP தானே என்னன்னு சொல்லி வேணும். ஸோ அதோட எக்ஸ்பிரஷன் வந்து omega P by omega Qன்னு வருது. ஸோ omega Pன்றது ஆல்ரெடி we are having root K1 by m and omega Qன்றது என்னது டினாமினேட்டரில் போட்டிங்கன்னா m மேலே போயிடும். ஸோ root m divided by K2, m கேன்சல் ஆகிடும். ஸோ left with root K1 by K2. ஸோ ஆப்ஷன் 1 தான் இதுக்கு கரெக்ட். Sun rotates around its center once in 27 days. அதாவது once in 27 daysல sun வந்து rotate about its own axisன்னு சொல்லியிருக்கான். What will be the period of revolution if the sun were to expand to its twice its present radius? ஸோ ஆல்ரெடி இருக்கிற சன்னோட ரேடியஸ்ல இருந்து நம்ம ஸ்பெரிக்கல்னு எடுத்துக்கிறோம் சன்னை. ஓகே, அவன் கொஸ்டின்லாம் கொடுத்துருக்கான். assume the sun to be a sphere of uniform density. ஸோ ஸ்பியராக தான் எடுத்துக்கிறோம். இனிஷியலி இருக்க ரேடியஸோட என்ன எடுத்தான், ரேடியஸ் வந்து இட்ஸ் கோயிங் டு பிகம் as twice the radius அப்படின்னு மாறப்போகுது. இப்போ இதனால நம்மளுக்கு வந்து டைம் பீரியட் என்ன ஆகும் அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ வாட் இஸ் த டைம் பீரியட் அப்படின்றது we need to answer here. ஓகே, இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான கொஸ்டின் தான். ஓகே, இதை எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ இனிஷியலாக இதுதான் நம்மளோட சன்னு, ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகாவில் ரொட்டேட் ஆகுது. டைம் பீரியட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 27 daysன்னு. ரேடியஸ் ஆஃப் சன் வந்து ஆர். இப்போ சன் வந்து அபவுட் இட்ஸ் ஓன் ஆக்சஸ் ரொட்டேட் ஆகிறதுனால ஆங்குலர் மொமெண்டம் வந்து I ஒமேகா. இப்போ நம்மளுக்கு என்ன ஆகுது, ரேடியஸ் வந்து ஆல்ரெடி ஆர்லேருந்து நம்மளுக்கு ரேடியஸ் 2Rன்னு மாறிடுது, தட் இஸ் ஆர் டேஷ். ஓகே, அப்போ ஆங்குலர் வெலாசிட்டி மாறிடும். ஓகே, முன்னாடி ஒமேகா, இப்போ ஒமேகா டேஷ். அதே மாதிரி ரேடியஸ் வந்து ஆர்லேருந்து இப்போ 2Rஆக மாறிச்சு, விச் இஸ் ஆர் டேஷ். இப்போ டைம் பீரியட் என்னன்றது தான் பேசிக்காக கொஸ்டின். ஸோ இங்கே இருக்கும்போது ஆங்குலர் மொமெண்டம் என்ன வந்துச்சு, I ஒமேகா. இங்கே இருக்க ஆங்குலர் மொமெண்டம் என்னது, I டேஷ் ஒமேகா டேஷ். ஏன்னா சைஸ் பெருசாகிறனால இனர்ஷியாவும் மாறிடும், ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகாவும் மாறும். இப்போ முக்கியமான பாயிண்ட் இதில் என்ன அப்படின்னா, இந்த சன் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு கொடுத்துருக்கான்ல, ஏதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கான்னு கேட்டிங்கன்னா வித்தவுட் எனி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், எனி எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லியிருக்கு. அதாவது தானே எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு டியூ டு மெனி ரீசன்ஸ். ஓகே, இட் ஹவ் பீன் எக்ஸ்பேண்டட். ஸோ எந்த ஒரு ஃபோர்ஸ் ஆர் டார்க் காரணமாக இல்லாமல் இருக்கோ அப்போலாம் நம்ம என்ன பண்ணலாம்னா ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வேஷன் பண்ணலாம். ஸோ தட் இஸ் இனிஷியல் ஆங்குலர் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் ஆங்குலர் மொமெண்டம். ஸோ L இஸ் ஈக்குவல் டு L டேஷ். எல்லோட வேல்யூ I ஒமேகா, L டேஷ்ன்றது I டேஷ் ஒமேகா டேஷ். ஸோ நம்மளுக்கு என்ன தெரியணும், இங்கே வந்து மாஸ் வந்து மாறல, கரெக்டாக மாஸ் வந்து மாறல, ஜஸ்ட் எக்ஸ்பேன்ஷன் நடக்குது. ஸோ ஜென்ரல் இனர்ஷியா வந்து 2/5 சாலிட் ஸ்பியரை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, நம்ம சன்னை 2/5 mr². புது இனர்ஷியா என்னவா இருக்கும், 2/5 m2r². ஏன்னா ரேடியஸ் ட்வைஸாக இருக்கு இல்லையா. ஸோ 4 வெளியில் வந்துடும், 2² 4 வெளியில் வந்துடுது. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம், I dash is nothing but 4iன்னு எழுதலாமா. this is I dash 4 times this I. ஓகே, ஸோ I dash is nothing but 4i. இப்போ பாருங்கள், நம்ம இந்த ஃபார்முலாவிலேருந்து ஃபஸ்ட்டு ஒமேகா டேஷ் கண்டுபிடிச்சிடலாம். ஒமேகா டேஷ் தெரிஞ்சிச்சுன்னா T டேஷ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ I ஒமேகா டிவைட் பை I டேஷ், I டேஷ் என்ன தெரியும் 4 times I இல்லையா. ஸோ 4 is going, I is going to get cancel. ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு என்ன வருது, 2π/14 வருது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒமேகா டேஷ்ன்றது என்னது 2π/T டேஷ் தானே.
So 2 pi by t dash, now 2 pi is going to get cancelled. So t dash is nothing but what? 4t. So already நம்மளுக்கு time period என்ன கொடுத்திருக்கான்? t வந்து 27 days ன்னு கொடுத்திருக்கான். அப்போ இங்க என்ன வரும்? 4 into 27 days you will get what? 108 days. So option A தான் இங்க நம்மளுக்கு correct. ஓகே, ஸோ இது எவ்வளோ ஸ்டாண்டர்டான ப்ராப்ளம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சிபிஎஸ்சியில் இது சேம் ப்ராப்ளம் இருக்குது. ப்ரீவியஸாக நீட்டில் நிறைய தடவை இதே பேஸில் கேட்டிருக்கான். ஸோ ஃபிசிக்கல் குவான்டிட்டி பி இஸ் ரிலேட்டட் டு 4 அப்சர்வேஷன் ஏபிசிடி. ஓகே, ஆஸ் ஃபாலோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிலேஷனும் கொடுத்துருக்கான். பி இஸ் ஈக்குவல் டு a⁻3 b² டிவைடட் பை c இன்ட்டு √d அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஸோ கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷன் வந்து இதுதான், a⁻3 b² டிவைட் பை c d⁻√dன்னு கொடுத்துருக்கான், விச் இஸ் 1/2. வெறும் சீன் கொடுத்துருந்தா பவரில் 1ன்னு அர்த்தம். கரெக்டாக? ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்பிரஷன் கிவன். ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்கான்? இந்த பர்சன்டேஜ் எரர்ஸ் ஆஃப் த மெஷர்மெண்ட் ஏபிசிடி. பர்சன்டேஜ் எரர்னா என்னது? இப்போ என்கிட்ட ஒரு குவான்டிட்டி ஏன்னு இருந்துச்சுன்னா அதோட பர்சன்டேஜ் எரர் எப்படி எழுதுவோம்? delay by a into 100. கரெக்டாக? இதோட வேல்யூ தான் கொடுத்துருக்கான். ஒரு குவான்டிட்டிக்கும் 1, 3, 2, 4 அப்படின்னு சொல்லி பர்சன்டேஜ் கொடுத்துருக்கான். அப்புறம் பர்சன்டேஜ் எரர் இந்த குவான்டிட்டி பி என்னன்னு சொல்லி கேட்குறான். ஃபார்முலா கொடுத்துட்டான். ஃபார்முலா கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்கான்? அதோட பர்சன்டேஜ் எரர் கேட்டிருக்கான். பியோட பர்சன்டேஜ் எரர், தட்ஸ் த கொஸ்டின் பீன் ஆஸ்க். ஸோ இதுக்கு நம்மளுக்கு டேரெக்டான ஃபார்முலாஸ் இருக்குது, ரிசல்ட்ஸ் இருக்குது. ஸோ a⁻3 இங்கே p இருக்குது. ஸோ p இருக்கிறதுல நம்ம என்ன பண்ணலாம்? del p by p. ஸோ del p by pனா என்ன அர்த்தம்? இட் இஸ் கால்ட் ஃப்ராக்ஷனல் எரர். ஸோ ஃப்ராக்ஷனல் எரர் இன்டூ 100 தான் நம்மளுக்கு என்ன தரும்? பர்சன்டேஜ் எரர். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனல் எரர் எழுதிடலாம், லாஸ்ட்டாக 100ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ p இருக்குது. ஸோ del p by p, a⁻3 நம்ம எப்படி எழுதலாம்? பவர் எப்பவுமே முன்னாடி வந்துடும், 3 del a by a. அதுக்கப்புறம் பிக்கு பவரில் இருக்கிறது 2. ஸோ 2 del b by b. அதே மாதிரி சிக்கு பவரில் இருக்கிறது 1 அண்ட் டிக்கு பவரில் இருக்கிறது 1/2. எப்போவுமே எரர்ஸை வந்து ஆட் தான் பண்ணணும். எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன்னா இப்போ நான் அடுத்து என்ன பண்ணணும்? இது எல்லாமே ஃப்ராக்ஷனல் எரர். இப்போ நான் அடுத்து வந்து இன்டூ 100 ரெண்டு பக்கமும் என்ன பண்ணுறேன்? ஈக்குவல் டு ரெண்டு பக்கமும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் இன்டூ 100 எவ்ரிவேர் ஐ காட். ஸோ இன்டூ 100 பண்ணாலே அது என்ன எரராக மாறிடும்? பர்சன்டேஜ் எரராக மாறிடும். ஏபிசிடி குவான்டிட்டிக்கான பர்சன்டேஜ் எரர்ஸ் கொடுத்துருக்கான். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? 1%. பிக்கான பர்சன்டேஜ் எரர் என்னது? 3%. சிக்கானது இட்ஸ் கோயிங் டு பி 2%. அண்ட் இதுக்கு வந்து 4%. ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா ஃபைனலி கெட் an ஆன்சர் லைக் திஸ், 3% + 6, 2 + 2. ஸோ ஃபைனலாக 13%. நம்மளுக்கு ஆப்ஷன் டி தான் என்னது? கரெக்டு. ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது வந்து எரர்ஸ் வந்து ஜென்ரலாக சிபிஎஸ்சியில் டெலிட்டட், பட் நீட்டில் கேட்டிருக்கான் 2025. Okay, so in some appropriate units, time and the position relation for a moving particle is given by t equal to x square plus x ன்னு கொடுத்துருக்கான். The acceleration of the particle என்னவா இருக்கும் அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ பொசிஷன் வெர்சஸ் டைம் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கான், பட் they are asking what? Acceleration. ஸோ இதில் நல்லா கவனிங்க. விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இது வரைக்கும் படித்தது எல்லாமே எந்த ஃபார்மேட்டில் இருந்து படிச்சிருக்கோம்? we know, இது உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்கேன். x is equal to t square plus tன்றது ஜென்ரல் ஃபார்ம். அங்கே வந்து t is equal to x square plus x இருக்குது. பட் நம்ம படித்ததை உங்களுக்கு ரீகால் பண்ணுறேன். உங்களுக்கு இது மாதிரி இருந்தால் ரொம்ப ஈஸியாக பண்ணிடுவீங்க. x is equal to t square plus tனா டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வெலாசிட்டி கிடைக்கும். வெலாசிட்டி தெரிஞ்சிச்சுன்னா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஆக்சலரேஷன் டைரெக்டாக முடிஞ்சிடும். திஸ் இஸ் வெரி டைரக்ட் ஒன். கரெக்டாக? பட் ஆனால் இங்கே வந்து அதை அப்படியே மாற்றி கொடுத்துருக்கேன் வேரியபிள்ஸ், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. t is equal to x square plus x. இது மாதிரி விஷயத்தை எப்படி பண்ணணும்னா அதே ப்ரொசீஜர் தான். என்ன பண்ணுங்க அப்படின்னா, டிஃப்ரென்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ரெண்டு பக்கம் பண்ணுறேன். இட்ஸ் அ ஸ்டாண்டர்ட் ஸ்டெப். ஓகே, இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் நெக்ஸ்ட் டைம் வந்தால் கூட, நெக்ஸ்ட் இயரில் நீட்டில் வந்தால் கூட அதே ஸ்டெப் தான். இது வந்து கொஞ்சம் வியர்டான ஃபார்மேட்டில் இருக்குது. எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி நம்மளால் எழுத முடியல. வி கேன் நாட் ஏபிள் டு ரைட் திஸ். அப்போது ஜென்ரல் ஸ்டெப் என்னென்னா, நீங்கள் மேத்தமெட்டிக்ஸில் இது மாதிரி இது படிச்சிருக்கீங்க கண்டிப்பாக. ஓகே, ஸோ ரெண்டு பக்கம் டிஃப்ரென்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பண்ணுறேன். டி பை டிடி போட்டிருக்கேன்னா, you're able to see that d by dt, இங்கே d by dt I am differentiating. Okay, so dt என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். you will get 1. மல்டிப்ளை பண்ணுங்கள், d by dt உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x dx by dtன்னு வரும். இந்த ஸ்டெப்பு உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கணும். d இப்படி இருக்குது. ஓகே, இது பண்ணால் என்ன வரும்? 2x dx by dt. this is the step. this is a very very important step which you studied in your mathematics. அதே ஸ்டெப் தான் இங்கே பண்ணியிருக்கேன். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இது வருது, dx by dt அப்படியே இருக்குது. இதில் நான் காமனாக என்ன பண்ணலாம்? dx by dtயை வெளில எடுக்கலாமா? வெளில எடுத்துட்டோம்னா 2x + 1 வந்து கீழே வந்துடும். ஸோ dx by dtன்றது நம்மளுக்கு என்ன தெரியும்? சிம்பிளி வெலாசிட்டி தானே. ஸோ dx by dtயை நான் இப்போ என்னென்னு போடலாம்னா வெலாசிட்டின்னு போடலாம். வெலாசிட்டி இஸ் நத்திங் பட் 1/2x + 1. இதில் யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? 1/2x + 1. ஓகே, இப்போ இதை நான் அடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். பண்ணால் எனக்கு ஆக்சலரேஷன் வரும். ஆனால் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா,
நம்மளுக்கு velocity as a function of time தெரிஞ்சோன்னா acceleration எப்படி கண்டுபிடிப்பீங்க? A is equal to dv by dt. கரெக்டா? velocity as a function of time தெரிஞ்சுன்னா A is equal to dv by dt. ஆனால் இங்கே நம்மளுக்கு என்ன தெரியும்னா position, that is velocity as a function of position தான் தெரியும். velocity as a function of time தெரிஞ்சதுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். velocity as a function of position தெரிஞ்சுச்சுன்னா என்ன பண்ணணும்? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம இதை யூஸ் பண்ண முடியாது, அதுக்கு பதில் நம்ம இதை தான் யூஸ் பண்ணணும். ஆக்சலரேஷன் v dv by dx. அப்போது இந்த ஆக்சலரேஷன் தெரியணும்னா எனக்கு dv by dx ஆல்ரெடி எனக்கு v தெரியும். ஸோ dv by dx மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஃபஸ்ட்டு dv by dx கண்டுபிடிக்க போகிறேன். அந்த v இருக்க இடத்துல என்ன எழுதலாம்? 1 by 2x plus 1. கரெக்டாக? இப்போ டிஃப்ரென்சியேஷன் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் வரும். இது ரொம்பவே ஈஸியான டிஃப்ரென்சியேஷன் தான். இந்த 2x plus 1 இருக்குல்ல, அதை மேலே கொண்டு போனீங்கன்னா என்ன ஆகும்? நியூமரேட்டரில் -1 வரும். வாட் ஐ ஹவ் ரிட்டன் ஹியர் இஸ் 1 by 2x plus 1 இருக்குல்ல, இது மேலே போச்சுன்னா என்ன வரும்? 2x plus 1 பவர் -1 சொல்லி வரும். ஸோ கீழே இருக்க 1 by 2x plus 1 மேலே கொண்டு போனீங்கன்னா -1. இப்போ இதை டிஃப்ரென்சியேஷன் பண்ணுங்கள். இதை எப்படி டிஃப்ரென்சியேஷன் பண்ணுறது? எக்ஸ் பவர் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன பண்ணுவோம்? nx n-1 இல்லை, அதே மாதிரி டிஃப்ரென்சியேஷன் தான் இது. இது 2x plus 1 ஹோல் பவர் -1 இருக்குது. இந்த -1 என்ன பண்ணுங்க? ஸோ நான் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். எப்படி வருதுன்னு பாருங்கள். -1 முன்னாடி வந்துருச்சா, அதுக்கப்புறம் -1 அதே ஸ்டெப் தான். n ஃப்ரண்ட்டில் வந்துருச்சா, அதுக்கப்புறம் n-1 அதே தான் ஐ எம் டூயிங் இயர். பவரில் இருக்கக்கூடிய -1 கீழே முன்னாடி வந்துருச்சு, -1 ஆல்ரெடி இருந்தால் அதுக்கு -1 போட்டிருக்கேன். இஸ் இட் கிளியர்? அடுத்து நான் என்ன பண்ணணும்? ஸோ நான் இந்த ஸ்டெப்பை பண்ணிட்டேன், அதோட ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னா அந்த உள்ளே இருக்கக்கூடிய 2x plus 1 இருக்குல்ல, அதை திரும்பவும் நான் என்ன பண்ணணும்? டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் அகேன் ஐ ரிப்பீட், நம்மளுக்கு ஆக்சலரேஷன் வேண்டியதுக்கு v is equal to dv by dx தான் கண்டுபிடிக்கணும். இந்த dv by dx கண்டுபிடிக்கிறதுக்கு we have the v as 1 by 2x plus 1. இப்போ இந்த 1 by 2x plus 1 இது பண்ணுறதுக்கு கீழே இருக்கக்கூடிய 2x plus 1 மேலே கொண்டு போனால் -1 இருக்குது. இதை நம்ம நார்மல் டிஃப்ரென்சியேஷன் லைக் திஸ் யூ நீட் டு டூ இட். ஸோ பவரில் இருக்கக்கூடியது ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் வந்துடுது, அதுக்கப்புறம் நியூமரேட்டரில் இருக்கிற அந்த பவரில் இருக்கிறத -1 பண்ணுறோம். ஆல்ரெடி -1 இருக்குது, -1. ஓகே, ஸோ இப்போ அதுக்கப்புறம் இதோட ஸ்டாப் பண்ணாமல் இந்த உள்ளே இருக்கிறத திரும்ப டிஃப்ரென்சியேஷன் பண்ணுறேன். தெரியுதா? டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? யூ வில் கெட் 2x. கரெக்டாக? ஸோ 2x plus 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 2ன்னு சொல்லி கிடைக்கும். பவரில் -2 இருக்குது, -2 கீழே கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகிடும்? இட் பிகம்ஸ் ஆஸ் வாட்? +2. ஸோ -1 பவரில் இருக்க -2 கீழே வந்தால் +2. அதுக்கப்புறம் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஆன்சர் என்ன வரும்? 2ன்னு சொல்லி வரும். ஸோ அந்த 2வை மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இஸ் இட் கிளியர்? ஸோ ஐ காட் வாட்? dv by dx இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, விச் இஸ் திஸ் ஒன். யாருக்கா டவுட் இருக்கா? இப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு v என்னன்னு தெரியல. v is equal to dv by dx. vன்றது 1 by 2x plus 1 dv by dx இந்த டேர்ம் மட்டும் மல்டிப்ளை பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஃபைனலி டினாமினேட்டரில் 2x plus 1 இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது? 2x plus 1 பவர் 2 இருக்குது. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பவர் 3ன்னு வரும். இதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது ஆப்ஷன் 3 தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் 3. ஓகே, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நீட்டில் 2025 இந்த கொஸ்டினெல்லாம் சஃபர் ஆனாங்க. பட் இட்ஸ் வெரி ஈஸி when you use the proper method. Consider the diameter of a spherical object being measured with the help of a Vernier caliper. ஒரு spherical bodyயோட diameter நம்ம மெஷர் பண்ண போகிறோம் using a Vernier caliper. Suppose it's 10 Vernier scale division, that is VSD, are equal to 9 main scale division MSD. ஓகே, 10 Vernier scale division is equal to 9 main scale division அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஃபஸ்ட்டு டேட்டா 10 Vernier scale division is equal to 9 main scale division. அவன் கொடுத்ததை நான் எழுதியிருக்கேன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான டேட்டா. the least division in the main scale is 0.1 cm அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஸோ மெயின் ஸ்கேல் எம்எஸ்ன்றது மெயின் ஸ்கேலில் ஸ்மாலஸ்ட் டிவிஷன்றது நத்திங் பட் வாட்? 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் தான் 0.1 cm அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்கான். அதுதான் லீஸ்ட் டிவிஷன் மென்ஷன் பண்ணியிருக்கான். 1 MSD is given as 0.1 cm. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்கா? and the zero of the Vernier scale is at what? 0.1 cm when the jaws of Vernier calipers are being closed. So zero of Vernier caliper எங்கே இருக்கான்? Vernier scale. Zero of Vernier scale is at x is equal to 0.1 cm when the jaws of the Vernier caliper are closed. So இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா carefully listen here. இதுதான் மெயின் ஸ்கேல். எப்போவுமே Vernier caliperல மெயின் ஸ்கேல் மேலே இருக்கும், Vernier scale கீழே இருக்கும். இப்போ 2 ஜாஸ் உங்களுக்கு தெரியும். Vernier caliperல 2 ஜாஸ் நான் டயக்ராம் பக்கத்தில் போடுறேன். அந்த 2 ஜாஸும் க்ளோஸ் ஆகிருக்கும்போது இந்த டயக்ராம் இஸ் தேர். ஓகே, இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா இதுதான் Vernier ஸ்கேலு. Vernier ஸ்கேலோட ஜீரோ கரெக்டாக எங்கே இருக்குது? இட் இஸ் அட் 0.1 cm. கரெக்டாக இல்லையா? ஸோ
இப்போ எதுக்கு சார் நம்ம ரெண்டு ஜாஸை க்ளோஸ் பண்ணி வேல்யூஸ் கொடுக்குறோம் அப்படின்னா இதை வச்சு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும், ஜீரோ எரரை கண்டுபிடிக்க முடியும். இப்போ ரெண்டு ஜாஸ் க்ளோஸ் பண்ணும்போது வெர்னியர் ஸ்கேல் வந்து எப்படி இருக்குது, மெயின் ஸ்கேலோட ஜீரோக்கு ரைட் சைடில் இருக்குது இல்லையா, மெயின் ஸ்கேலோட ஜீரோ வந்து லெஃப்டில் இருக்குது, வெர்னியர் ஸ்கேலோட ஜீரோ ரைட் சைடு இருக்குது. அப்போது இந்த எரருக்கு பேர் என்னது, பாசிட்டிவ் எரர். இந்த எரருக்கு பேர் என்னது, பாசிட்டிவ் எரர். ஸோ எவ்வளோ வேல்யூ இப்போ நம்மளுக்கு காட்டுது அப்படின்னா 0.1 சென்டிமீட்டர் இஸ் த எரர். ஸோ 0.1 சென்டிமீட்டர் தானே கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கு வெர்னியர் ஸ்கேலோட ஜீரோ. அப்போ எரர் வந்து இங்கே எவ்வளோ நம்மளுக்கு 0.1 சென்டிமீட்டர் அண்ட் திஸ் இஸ் அ பாசிட்டிவ் எரர். ஓகே, நம்ம என்ன மறந்துடக்கூடாதுன்னா பாசிட்டிவ் எரர் வந்து 0.1 சென்டிமீட்டர்னா ஜீரோ கரெக்ஷன் என்னவா இருக்கும், மைனஸ் ஆஃப் ஜீரோ எரர். எப்பவுமே ஜீரோ கரெக்ஷன்றது மைனஸ் ஆஃப் ஜீரோ எரர். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு எரர் வந்து பாசிட்டிவ் ப்ளஸ் 0.1 சென்டிமீட்டர். அப்போ நம்ம ஜீரோ கரெக்ஷன் ஆட் பண்ணும்போது மைனஸ் ஆஃப் ஜீரோ எரர்னால மைனஸ் 0.1 சென்டிமீட்டர் போகணும். கிளியரா? ஸோ அவன் கொடுத்த டேட்டாவில் நம்ம திரும்ப நான் குயிக்காக ரீகால் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம டயாமீட்டர் ஆஃப் ஸ்பெரிக்கல் பாடியை மெஷர் பண்ண போகிறோம் யூசிங் a Vernier caliper. 10 divisions of Vernier scale coinciding with what, 9 main scale division. Least division of main scale is 0.1 centimeter கொடுத்துருந்தான், which is nothing but 1 MST தான் 0.1 centimeter. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தான், zero of the Vernier scale is at where 0.1 centimeter when the jaws of the Vernier caliper are closed. So zero of the Vernier scale எங்கே இருக்குது, கரெக்டாக 0.1 சென்டிமீட்டரில் பாயிண்ட் அவுட் ஆகிருக்குல்ல. ஸோ அப்போ அது வந்து பாசிட்டிவ் எரர். மெயின் ஸ்கேலோடது லெஃப்டில் இருக்குது, வெர்னியர் ஸ்கேலோட ஜீரோ ரைட் சைடில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் மீன்ஸ் பாசிட்டிவ் எரர். இதே இப்படி இருந்துச்சுன்னா மெயின் ஸ்கேலோட ஜீரோ இங்கே ரைட் சைடில், வெர்னியர் ஸ்கேலோட ஜீரோ லெஃப்ட் சைடில் இருந்துச்சுன்னா அது பேர் நெகட்டிவ் எரர், இது பாசிட்டிவ் எரர். ஸோ திஸ் இஸ் அ ஜீரோ கரெக்ஷன். இப்போ நல்லா கவனிங்க, இது நம்ம கொடுத்துருக்க கொஸ்டினில் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கான், இஃப் த மெயின் ஸ்கேல் ரீடிங் ஃபார் த டயாமீட்டர், அதாவது டயாமீட்டரை மெஷர் பண்ணும்போது மெயின் ஸ்கேல் ரீடிங் என்னவா இருக்குது 5 சென்டிமீட்டர் அண்ட் த நம்பர் ஆஃப் coinciding Vernier division is 8. The measured diameter after zero correction, zero error correction க்கு அப்புறம் ஃபைனல் ஆன்சர் என்னவா இருக்கும்னு சொல்லி கேட்குறோம். ஸோ இதில் கவனிங்க, இஃப் த மெயின் ஸ்கேல் ரீடிங் ஃபார் த டயாமீட்டர் வந்து 5 சென்டிமீட்டர். ஸோ மெயின் ஸ்கேல் ரீடிங் வந்து டயாமீட்டரை மெஷர் பண்ணும்போது கரெக்டாக அந்த ஆப்ஜெக்டை வந்து வச்சுட்டதுக்கப்புறம் வெர்னியர் கேலிப்பரை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணும்போது மெயின் ஸ்கேல் வந்து 5 சென்டிமீட்டரும் நம்பர் ஆஃப் கோயின்சைடிங் வெர்னியர் டிவிஷன்ஸ் இஸ் 8 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கா. த மெஷர்டு diameter after zero error correction. ஸோ ஜீரோ எரர் கரெக்ஷன்லாம் போட்டதுக்கப்புறம் ஃபைனல் ரீடிங் என்னன்னு சொல்லி கேட்குறான். ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு டேரெக்டாக என்ன இருக்குது, ஃபார்முலாஸ் இருக்குது. சார் என்னென்ன ஃபார்முலாஸ் அப்படின்னா எல்லாத்தையும் டீட்டெயிலாக எழுதியிருக்கேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ லீஸ்ட் கவுண்ட் இஸ் நத்திங் பட் 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் மைனஸ் 1 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் தான் லீஸ்ட் கவுண்ட்னு சொல்லுவாங்க வெர்னியர் கேலிப்பரில். அதுக்கப்புறம் ஃபைனல் ரீடிங்கை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணணும்னா எக்ஸ் ப்ளஸ் ஜீரோ கரெக்ஷன். ஸோ எக்ஸ்ன்றது என்னென்னா மெயின் ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் லீஸ்ட் கவுண்ட் இன்ட்டு வெர்னியர் ஸ்கேல் ரீடிங். அதுக்கப்புறம் ஜீரோ கரெக்ஷன்றது என்னது, மைனஸ் ஆஃப் ஜீரோ எரர். நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, அவன் கொடுத்துருக்க டேட்டா, நம்ம கொஸ்டினில் கொடுத்த டேட்டா வச்சு ஜீரோ எரரும் ஜீரோ கரெக்ஷன் என்னன்றது நம்ம வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இப்போ கொஸ்டினில் கொடுத்த டேட்டா என்னது, இப்போ பேசிக்காக நம்ம வந்து எக்ஸை கண்டுபிடிக்கணும். ஜீரோ கரெக்ஷன் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டேன், எக்ஸை கண்டுபிடிச்சி இதுதான் எக்ஸு, அதை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணாலே ஃபைனல் ரீடிங்கு திஸ் இஸ் வாட் தே வாஸ்ட். ஓகே, ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டினில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தான், 10 Vernier scale division is equal to 9 main scale division சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கானா. ஸோ அதுபடி நம்மளுக்கு என்ன தெரியும், 1 Vernier scale division is nothing but 9/10 of main scale division. மெயின் ஸ்கேல் டிவிஷன்றது ஆல்ரெடி நம்ம நோட் பண்ணி வச்சுருக்கோம்ல 0.1 சென்டிமீட்டர். அதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, 1 Vernier scale division is 0.09 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ அடுத்து கவனிங்க, இப்போ நம்ம லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ லீஸ்ட் கவுண்ட்டுக்கு 1 MST minus 1 VST. So 1 MST is nothing but 0.1 centimeter and 1 VST is nothing but just now we have found 0.09 centimeter. Okay, so least count நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம x கண்டுபிடிச்சிடலாமா. x is nothing but MSR plus least count into VSR. So least count 0.01 centimeter. Vernier scale division எவ்வளோ ரீடிங் இருக்குது, எதில் கோயின்சைட் ஆகுது, 8ல் தானே கோயின்சைட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கான். ஸோ 0.01 centimeter into 8. ஸோ ஃபைனலாக ஆன்சர் என்ன வருது, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், அப்புறம் ஆட் பண்ணுங்கள், 5.08 சென்டிமீட்டர்னு வரும். பட் திஸ் இஸ் ஜஸ்ட் சிம்பிளி த எக்ஸ். ஆனால் இது கூட நம்ம என்ன ஆட் பண்ணணும், we need to add the zero correction. So zero correction நம்ம ஆல்ரெடி we have. So zero correction is nothing but minus of zero error இல்லையா, நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், which is minus 0.1 centimeter. So அதை substitute பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா 4.98 centimeter. So the option is going to be what, 4.98 centimeter, which is going to be option 4. So இந்த ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருக்குன்னு பார்க்காதீங்க, பட் ஆனால் இதில் நிறைய things to be understand. ஸோ அதனால தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். They have given a organ pipe. Okay, so and pipe open at both the ends has a fundamental frequency of F in air. The pipe is now dipped vertically in a water drum to half of its length.
ஓகே. ஸோ ஒரு பைப் வந்து எல் லென்த் இருக்குன்னா அது ரெண்டு சைடும் ஓப்பனாக இருக்குது, அப்போ அது வந்து ஓப்பன் ஆர்கன் பைப். அப்போ வந்து ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி வந்து எஃப் இருக்கான். அதே அந்த பைப்பை வந்து தண்ணிக்குள்ளே டிப் பண்ண போகிறேன், half of its length, அப்போ ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி என்னவா இருக்குன்னு கேட்குறான் இன் டர்ம்ஸ் ஆஃப் த ஸ்மால் எஃப். ஓகே. ஸோ திஸ் இஸ் த ஓப்பன் ஆர்கன் பைப், ரெண்டு சைடு ஓப்பனாக இருக்குது அண்ட் திஸ் இஸ் த ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி. ஸோ ஓப்பன் ஆர்கன் பைப்புக்கு ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி என்னது? V/2L. கரெக்டாக? ஸோ லென்த் ஆஃப் த பைப். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பைப் எடுத்துகிட்டு போய் தண்ணிக்குள்ளே போய் டிப் பண்ண போகிறேன். ஸோ தண்ணிக்குள்ளே போய் டிப் பண்ணுறேன், அப்போ half of its length வந்து டிப் ஆகிடுச்சு. ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய லென்த் வந்து L டேஷ் அப்படின்னா கேன் ஐ கால் இட் அஸ் L/2 ரிமைனிங் லென்த்து. இப்போ ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி என்னவா இருக்குன்னா, நல்லா கவனிங்க, இது வந்து ஓப்பன் ஆர்கன் பைப்பாக இருக்கிறது. நம்ம தண்ணிக்குள்ளே டிப் பண்ணதுக்கப்புறம் என்னவா மாறிடும்? அது க்ளோஸ்ட் ஆர்கன் பைப். ஏன்னா அது ஒரு சைடு வந்து என்ன ஆகிடும், தண்ணிக்குள்ளே போயிடுறதுனால அது க்ளோஸ்ட் ஆர்கன் பைப்பாக மாறிடும். இப்போ ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா வந்து V/4L டேஷ், 4L பேசிக்கலி. இங்கே L டேஷ்ன்றது லென்த், திஸ் லென்த் விச் இஸ் L/2. இப்போ இந்த லென்த்தை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். புது ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி இன் கேஸ் ஆஃப் வாட்? க்ளோஸ்ட் ஆர்கன் பைப். F dash is nothing but V/4L dash. So L dash இன்றது L/2, 2 to 4 will get cancelled, finally will get 2L. So V/2L என்றதா புது ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி. பட் முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆல்ரெடி கொடுத்துருக்க ஃப்ரீக்வன்சி வந்து V/2L, இப்போ நம்மளுக்கு கிடைச்சது V/2L. கரெக்டாக? அப்போ ஃபைனல் ஆன்சர் will be both are equal. ஸோ எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் 3 தான் நம்மளுக்கு கரெக்ட். ஸோ இந்த ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். நம்மளுக்கு வந்து the radius of Martian orbit around the sun is 4 times the radius of orbit of Mercury. ஸோ இப்போ நம்மளுக்கு சன்னை சுற்றி தான் எல்லா பிளானட்ஸும் வந்துட்டு இருக்கு. இந்த மார்டியன் ஆர்பிட் அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் மார்ஸ் சுற்றி வர ஆர்பிட் அபவுட் த சன். ஓகே, சன்னை சுற்றி வரக்கூடிய மார்ஸோட ஆர்பிட் தான் மார்டியன் ஆர்பிட். அதோட ரேடியஸ் வந்து எவ்வளோ இருக்கா? மார்ஸோட ஆர்பிட் வந்து 4 times the orbit of the radius of Mercury. ஸோ மெர்க்குரியோட ஆர்பிட் இருக்குல்ல சரௌண்டிங் த சன்னு, அது வந்து 4 times of radius of மெர்க்குரியோட ஆர்பிட் வந்து இஸ் ஈக்குவல் டு வாட்? ரேடியஸ் ஆஃப் மார்டியன் ஆர்பிட். இது கொடுத்துருக்க டேட்டா. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? மார்டியன் இயர் 687 எர்த் டேஸ். ஸோ மார்டியன் இயர் அப்படின்னா டைம் பீரியட் ஆஃப் வாட்? மார்ஸோட ஆர்பிட் எவ்வளோவா? 687 த எர்த் டேஸ். எர்த் டேஸ்ன்றது யூனிட், ஒரு டேன்றது எவ்வளோ? 24 hours தானே. ஸோ 687 எர்த் டேஸ் அப்படின்னா 687 into earth days. ஒரு earth dayன்றது என்னது? 24 hours. You can substitute there. ஓகே, இப்போ நம்மளுக்கு மார்ஸோட ஆர்பிட்டோட ரேடியஸ் நம்ம டைம் பீரியட் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு TM. இப்போ என்ன சொல்கிறாங்க? தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த லென்த் ஆஃப் 1 year ஆஃப் மெர்க்குரி. ஸோ 1 year ஆஃப் மார்டியன் ஆர்பிட், மார்ஸோட ஆர்பிட் தெரிஞ்சிருச்சு. இப்போ யாரோட ஆர்பிட்டோட இது கேட்குறான்? மெர்க்குரியோட லென்த் ஆஃப் த ஆர்பிட் என்னன்னு சொல்லி கேட்குறான். ஸோ இது மாதிரி ப்ராப்ளம் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா இட்ஸ் வெரி ஈஸி யூஸிங் வாட்? கெப்லர்ஸ் தேர்ட் லா. ஸோ கெப்லர்ஸ் தேர்ட் லா என்ன சொல்லுது? T ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் ப்ரொபோர்ஷனல் டு ரேடியஸ் ஆஃப் த ஆர்பிட் பவர் 3. நம்மளுக்கு ME கேட்டிருக்கான். தட் இஸ் மெர்க்குரியோட ஆர்பிட் வந்து என்னவா இருக்குன்னு சொல்லி கேட்குறான். லென்த் ஆஃப் த மெர்க்குரி ஆர்பிட், இது மார்ஸ். ஓகே, திஸ் இஸ் கிவன். ஓகே, நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா மெர்க்குரியோட ஆர்பிட் டிவைடட் பை மார்ஸோட ஆர்பிட் ரெண்டுத்தையும் போடுறேன், விச் இஸ் மார்டியன் ஆர்பிட். இப்போ பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்? ஆல்ரெடி ME வந்து எத்தனை டைம்ஸ்? 1 by what you are getting? 1/4 r power 3. Next what we can do is இதுலேருந்து நம்மளுக்கு என்ன வரும்? TME divided by TM whole square will be nothing but what? இது பண்ணால் என்ன வரும்? 64 you will get. ஸோ இது அந்த சைடு கொண்டு போனால் நம்மளுக்கு என்ன வரும்? You will get TME divided by TM as what? 1/8 சொல்லி வருது. ஸோ ஆல்ரெடி நம்மக்கிட்ட எவ்வளோ இயர்ஸ் இருக்குது? What is the answer we got? TME is equal to 1/8 TM. ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு என்னது? 687 is the length of what? earth days, ரைட்டா? ஸோ டிவைடட் பை என்ன பண்ணலாம்? 8. ஸோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? ஆன்சர் வந்து க்ளோஸ் டு யூ வில் கெட் அஸ் வாட்? 88 earth days அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வரும். ஓகேவா? 88 earth days அப்படின்னு வருது. பட் ஆப்ஷனை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு எது ஆன்சர் அப்படின்னா ஓகே ஆப்ஷன் 2 தான் நம்மளுக்கு கரெக்டு. AB இஸ் அ பார்ட் ஆஃப் அ எலக்ட்ரிக்கல் சர்க்யூட். ஓகே, ஒரு பெரிய எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில் ஏபின்றது ஒரு பார்ட், AB. ஸோ த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் VA மைனஸ் VB என்னன்னு சொல்லி கேட்டிருக்கான். VA மைனஸ் VB என்னன்றது தான் நம்மளுக்கு கொஸ்டின். ஸோ கரண்ட் வந்து எவ்வளோ ஃப்ளோ ஆகுது அப்படின்னா கரண்ட் இஸ் கோயிங் டு ஃப்ளோ அட் 2 ampere கரண்ட் இஸ் ஃப்ளோயிங் அண்ட் இன்க்ரீசஸ் அட் அ ரேட் ஆஃப் 1 ampere per second. ஓகே, ஸோ கரண்ட் இன்க்ரீசஸ் அட் அ ரேட் ஆஃப் 1 ampere per secondனா கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா di/dt யோட வேல்யூ கொடுத்துருக்கான் விச் இஸ் கோயிங் டு பி 1 ampere per second. ஓகே, கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நம்மளுக்கு இண்டக்டர் இருக்குது, பேட்டரி இருக்குது, ரெசிஸ்டர் இருக்குது. எப்படி ஹேண்டில் பண்ணலான்னு பார்க்கலாம். VA மைனஸ் VB எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது? ஸோ பேசிக்காக இது வந்து எதை யூஸ் பண்ணி பண்ணணும்னா கிர்ச்சாஃப்ஸ் லா யூஸ் பண்ணி தான் பண்ணணும். இதில் ஒரு ட்ரிக்கும் நான் சொல்லித்தரேன், கவனிங்க.
இப்போ நம்ம கிட்ட இருக்க சர்க்யூட் வந்து இதானே, ஏ இருக்குது, திஸ் இஸ் இண்டக்டர், அதுக்கப்புறம் பேட்டரி இருக்குது, எவ்வளோ வோல்ட்னா 5 வோல்ட் பேட்டரி, அதுக்கப்புறம் ஒரு ரெசிஸ்டர் 2 ஓம் ரெசிஸ்டர், அப்புறம் நம்மளுக்கு பி, திஸ் இஸ் ஏ, திஸ் இஸ் பி. இப்போ ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, கரண்ட் வந்து நம்மளுக்கு வெறும் கரண்ட் மட்டும் ஃப்ளோ ஆகுது, கரண்ட் வந்து இன்க்ரீஸும் ஆகுது. நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எப்போல்லாம் இண்டக்டர், திஸ் இஸ் த இண்டக்டர், இந்த இண்டக்டரோட இண்டக்டன்ஸ் வந்து 1Hன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கான். இந்த இண்டக்டரோட வழியாக எப்போ கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுதோ, இண்டக்டர் வழியாக எப்போல்லாம் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுதோ, இண்டக்டர் எப்படி பிஹேவ் பண்ணணும்னா, அந்த இன்க்ரீஸ் ஆகிற கரண்ட்டை அப்போஸ் பண்ண ட்ரை பண்ணும் பை கிரியேட்டிங் அன் இன்டியூஸ்ட் EMF. ஸோ அப்படி பார்க்கும்போது எப்படி இந்த சர்க்யூட்டை ரீரைட் பண்ணி எழுதணும் அப்படின்னா, திஸ் இஸ் த ஏ, கரெக்டாக, இங்கேருந்து இண்டக்டர் வந்து இன்க்ரீஸ் இன் கரண்ட்டை அப்போஸ் பண்ண போகுது. அப்போது இப்படி இந்த டைரக்ஷன் போயிட்டு இருக்க கரண்ட்டை அப்போஸ் பண்ணணும்னா, இந்த இண்டக்டர் ஆக்ட்ஸ் லைக் அ பேட்டரி ஆஃப் EMF E. ஓகே, ஆல்ரெடி இங்கே ஒரு பேட்டரி நம்மக்கிட்ட இருக்குது, திஸ் இஸ் த ரெசிஸ்டர். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, 2 ஆம்பியர் கரண்ட் நம்மளுக்கு ஆல்ரெடி கொஸ்டினில் கொடுத்துருந்தா, 2 ஆம்பியர் கரண்ட் இஸ் ஃப்ளோயிங், அதில் EMF இவ்வளோ டெவலப் ஆகிருக்கு, இது ஆல்ரெடி 5 வோல்ட்னு மென்ஷன் பண்ணியிருந்தான், கரெக்டாக. ஸோ di/dtயோட வேல்யூ 1 ஆம்பியர் per second they are mentioned. ஸோ இப்போ கேர்ஃபுல்லி லிசன் இயர், இந்த EMF டெவலப்டு பை த இண்டக்டர் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, E is equal to L di/dt தான் என்னது ஃபார்முலா. ஓகே, ஈயோட வேல்யூ மேக்னிடியூட் நம்ம கண்டுபிடிக்கிறோம், எல்லோட வேல்யூ 1 ஹென்ரியில் கொடுத்துருந்தா, di/dt இஸ் 1. ஸோ ஈயோட வேல்யூ இஸ் கோயிங் டு பி வாட் 1. இப்போ ஈயோட வேல்யூ 1ன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, இதோட வேல்யூ 5. இப்போ நம்மளுக்கு எப்படின்னா, இது வந்து 2 பேட்டரி இருக்கிற மாதிரியான ப்ராப்ளம். எஸ் ஆர் நோ? இதுவும் இப்போ இண்டக்டர் வந்து பிஹேவ் லைக் அ பேட்டரி ஆஃப் EMF E, இண்டக்டருக்கு இடத்துல EMF போட்டேன், ரைட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், KVL அப்ளை பண்ண போகிறேன், கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜில். ஸோ எப்படி அப்ளை பண்ணலான்னு பண்ணுறேன், ஸ்டார்டிங் ஃப்ரம் ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் வந்து யூஸ் பண்ணுற டெக்னிக் பேர் வந்து HL டெக்னிக். நம்ம சேனலில் அதை பற்றி டீட்டெயிலாக போட்டிருக்கேன், கிர்ச்சாஃப்ஸ் லா. ஓகே, நம்ம சேனலில் போய் கிர்ச்சாஃப்ஸ் லா சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இட் வில் பி தேர். ஓகே, நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் கொடுக்குறேன், நீங்கள் போய் கூட படிச்சுக்கலாம். பேட்டரியில் எப்போவுமே இந்த பெரிய டெர்மினலை ஹைன்னு எடுத்துப்போம், சின்ன டெர்மினல் லோ. இது எப்போவுமே ஹை, இது எப்பவுமே லோ. அதே மாதிரி கரண்ட் வந்து லெஃப்ட் டு ரைட் போகிறனால இது வந்து என்னது ஹை பொட்டன்ஷியல், இது வந்து என்னென்னா லோ பொட்டன்ஷியல். ஓகே, இது ஹை பொட்டன்ஷியல், இது லோ பொட்டன்ஷியல். இப்போ நான் கிர்ச்சாஃப்ஸில் அப்ளை பண்ணலாம், அப்ளை KVL அப்ளை பண்ணலாமா? ஸோ அப்ளை பண்ணால் என்ன வரும், ஸ்டார்டிங் ஃப்ரம் VA, நான் ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பியில் போய் முடிக்க போகிறேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், VA ஹை டு லோ போகும்போது எப்போவுமே நான் என்ன சைன் பண்ணணும்னா நெகட்டிவ் சைன் பண்ணணும், ஹை டு லோ. ஸோ EMF இஸ் E. அதுக்கப்புறம் திரும்ப ஹை டு லோ போகிறேன், அப்போது -5. அதுக்கப்புறம் திரும்ப இங்கே ஹை டு லோ தானே போயிட்டுருக்கோம், அப்போ இங்கே -I/R. ஓகேவா, ஃபைனல் நம்ம எங்கே போய் முடிக்கிறோம், ஏல ஸ்டார்ட் பண்ணி பியில் போய் முடிக்கிறோம். ஸோ VB. ஸோ இப்போ நம்மளுக்கு ஆன்சர் வந்துடுச்சுல, VA, ஈயோட வேல்யூ என்னது 1, இதுக்கு வந்து -5, அண்ட் இதோட வேல்யூ கரண்ட் வந்து எவ்வளோ ஆம்பியர், 2 ஆம்பியர். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி 4 VB. ஸோ வாட் இஸ் த ஆன்சர், VA - VBயோட ஆன்சர் டேரெக்டாக வந்துடுச்சுல. இப்போ நம்மளுக்கு 10 வோல்ட்னு வந்திருக்கா. ஸோ எந்த ஆப்ஷன் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும், ஆப்ஷன் A தான் நம்மளுக்கு கரெக்ட். So which of the following options represent the variation of photoelectric current with the property of light on the x-axis? ஸோ x-axisல வந்து 2 இது கொடுத்துருக்கான், ஒன்று இன்டென்சிட்டின்னு கொடுத்துருக்கான், இன்னொன்று ஃப்ரீக்வன்சின்னு கொடுத்துருக்கான், 4 ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கான். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு இன்டென்சிட்டியும் ஃப்ரீக்வன்சியை பொறுத்து y-axisல 4 கிராஃபுமே y-axisல ஃபோட்டோஎலக்ட்ரிக் கரண்ட் தான் இருக்குது. ஸோ அப்படி அதை பொறுத்து எப்படி வேரி ஆகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இன்டென்சிட்டின்றது வந்து நம்பர் ஆஃப் photons incident. So intensity is proportional to number of photons incident. So photons oda count increase பண்ணிக்கிட்டே போனோம்னா ஆட்டோமேட்டிக்காக photoelectric current increase ஆகுன்றது இட்ஸ் டைரக்ட் ஸ்டாண்டர்ட் கிராஃப். டோட்டலாக டியூல் நேச்சரில் 4 கிராஃபு, ஸ்டாண்டர்ட் கிராஃபில் இதுவும் ஒன்று. ஸோ இந்த கிராஃப் கரெக்ட், A இஸ் கரெக்ட். அட் த சேம் டைம் நம்ம இதையும் செக் பண்ணணும். இப்போ CNDயில் ஃப்ரீக்வன்சிக்கும் ஃபோட்டோஎலக்ட்ரிக் கரண்ட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ ஃப்ரீக்வன்சி வந்து எதோட கனெக்டட் அப்படின்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலுக்கு சம்மந்தப்படும், அதுக்கப்புறம் கைனடிக் எனர்ஜிக்கு தான் சம்மந்தப்படுமே தவிர இதுக்கு சம்மந்தப்படாது ஃபோட்டோஎலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு. ஸோ இந்த கிராஃபில் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃபோட்டோஎலக்ட்ரிக் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கான். ஸோ ரெண்டுமே என்னது ராங். ஸோ ஃப்ரீக்வன்சிக்கும் ஃபோட்டோஎலக்ட்ரிக் கரண்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ ஆப்ஷன் A மட்டும்தான் கரெக்டு. அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் Aன்றது ரெண்டாவது இது ஆப்ஷன் தான் நம்ம டிக் பண்ணணும், மார்க் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். In a certain camera, a combination of 4 similar thin convex lens are arranged வந்து எப்படி அப்படின்னா coaxially in contact அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கோம். Then the power of the combination and the total magnification in comparison with the power and magnification for each lens.
அதாவது ஈச் லென்ஸோட பவரும் மேக்னிஃபிகேஷன் எவ்வளோ கொடுத்துருக்கான், P and M. ஓகே, இப்போ மூணுமே கோஆக்சியலி இட் இஸ் பீன் பிளேஸ்ட் இன் கான்டாக்ட். ஓகே, தின் கான்வெக்ஸ் லென்ஸு. ஸோ டோட்டலாக 4 கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து கான்டாக்டில் வச்சுருக்கான். எல்லாரோட பவருமே P தான். அண்டு ஒரு லென்ஸோட மேக்னிஃபிகேஷன் வந்து ஸ்மால் m. இப்போ இந்த 4 பேரும் சேர்றாங்க. அண்ட் வாட் இஸ் த ஈக்குவலண்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ ஈக்குவலண்ட் பவர் ஈக்குவலண்ட் மேக்னிஃபிகேஷன் என்னவா இருக்குன்றது தான் we need to answer. ஸோ நம்மளுக்கு இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம் தான் இது. ஸோ என்ன கேட்டிருக்கான்னு பாருங்கள். P ஈக்குவலண்ட் வந்து எப்போவுமே எப்படி ஆட் ஆகும். பவர் வந்து ஈக்குவலண்ட் பவர் எப்போவுமே நம்மளுக்கு ஆட் ஆகும். அண்டு மேக்னிஃபிகேஷன் வந்து எப்போவுமே என்ன ஆகும்னா மல்டிப்ளை ஆகும். ஓகே, இதுதான் ஃபார்முலா. இது வந்து கான்வெக்ஸ் லென்ஸ் இல்லாமல் கான்கேவ் லென்ஸ்னாலுமே ப்ராடக்ட் தான் பண்ணணும். மேக்னிஃபிகேஷன் பவர் மட்டும் ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன ரிசல்ட் வரப்போனா எல்லாருக்குமே வந்து பாசிட்டிவ் பவர் தான், நெகட்டிவ் பவர் கூட கிடையாது. பிகாஸ் இது கான்வெக்ஸ் லென்ஸ். ஸோ எல்லாருக்குமே ஈக்குவல் பவர்னால ஆன்சர் 4Pன்னு வரும். இதுக்கு வந்து மேக்னிஃபிகேஷன் வந்து என்ன வரும், m⁴. ஸோ எந்த ஆப்ஷன் இது கரெக்டாக வரும்னா, ஸோ ஆப்ஷன் இஸ் கோயிங் டு பி, இப்போ கவனிங்க என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா, a full wave rectifier circuit with diode D1 and D2 as shown in the figure. So இது வந்து full wave rectifier, நம்ம டைரக்டாக NCERTல இருக்கக்கூடிய சர்க்யூட் தான். if the input supply voltage வந்து Vin வந்து எவ்வளோ கொடுத்துருக்கான், 220 sin 100 πt அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான் வோல்ட்டு. தென் அட் 15, இங்கே நம்ம மறந்துடக்கூடாது, நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது, we are having m செகண்ட் கொடுத்துருக்கானா, தட் மீன்ஸ் வாட், மில்லி செகண்டில் கொடுத்துருக்கான். டயோட் D1 அண்ட் D2ல எது ஃபார்வர்டாக இருக்கும் ரிவர்ஸ் பேஸாக இருக்குன்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கான். இட்ஸ் அ வெரி ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம். ஸோ இது எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்றதை பாருங்கள் குயிக்காக. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, அவன் கொடுத்துருக்க இன்புட் வோல்டேஜ் எடுத்துக்கலாம். இதுதான் Vin, இதுதான் அவுட்புட். இங்கே தான் நம்மளுக்கு அவுட்புட் இருக்குது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். திஸ் இஸ் த அவுட்புட். ஸோ இன்புட் வந்து நம்மளுக்கு 220 sin 100 πtன்னு கொடுத்துருந்தாலே டைம் வந்து 15 மில்லி செகண்ட் கொடுத்துருந்தா 15 மில்லி செகண்டை நம்ம என்னென்னு மாற்றிடலாம், மில்லியை 10⁻³ மாற்றிக்கலாம். இதில் ஒமேகா என்னென்னு கண்டுபிடிக்கணும்னா யூ கேன் ஃபைண்ட் ஒமேகா ஆல்சோ 100 π. இதை ரீரைட் பண்ணிங்கன்னா டைம் பீரியட் வந்து 1/50 செகண்ட்ஸ் நம்மளுக்கு வருது. ஓகே, இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து Vin தான். இப்போ Vinல t = 15 மில்லி செகண்டை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 10⁻³ கீழே வந்தால் என்ன ஆகிடும், 1000 ஆகிடும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, டீயோட வேல்யூ வந்து 15 × 10⁻³ 10⁻³ மேலே போயிடுச்சு, கீழே வந்துருச்சுன்னா 1000 வந்துடும். ஸோ 15 / 1000 டேர்ம்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகிடும். ஸோ ஃபைனலி வில் கெட் வாட், 1.5 πன்னு வருது. ஓகே, 1.5 πன்றது என்னது, 3π/2 தானே. 1.5 πன்றது என்னது, 3π/2. sin 3π/2 வேல்யூ என்னது, 270 டிகிரி. இந்த கிராஃபில் பாருங்கள் 270 டிகிரி. அப்போது வாட் இஸ் த சைனோட வேல்யூ நம்மளுக்கு என்னது, இட்ஸ் கோயிங் டு பி -1. ஸோ sin 270 டிகிரி இஸ் கோயிங் டு பி -1. ஸோ இந்த இடத்துல -1 போட்டிங்கன்னா ஃபைனலாக நம்மளுக்கு என்ன கிடைக்கும், -220 கிடைக்குது. ஸோ அவன் கொடுத்துருக்க டைமில் நம்மளுக்கு இன்புட் வோல்டேஜ் வந்து எப்படி இருக்குன்னா நெகட்டிவாக இருக்குது. கேர்ஃபுல்லி லிசன். இந்த இடத்துல நெகட்டிவ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, டயோட பொறுத்த வரைக்கும் இந்த ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் சர்க்யூட்டில் திஸ் இஸ் த இன்புட். ஸோ நெகட்டிவாக இருக்குன்னா கீழே பாசிட்டிவாக இருக்குது, மேலே நெகட்டிவாக இருக்குன்னு அர்த்தம். நம்மளுக்கு Vin வந்து நெகட்டிவில் ஆன்சர் வந்துருச்சுன்னா தட் மீன்ஸ் கீழே பாசிட்டிவ் மேலே நெகட்டிவ்னு அர்த்தம். அதே நம்மளோட Vin பாசிட்டிவ்னு வந்துருச்சுன்னா மேலே பாசிட்டிவ்னு போட்டிருப்பேன், கீழே நெகட்டிவ்னு போட்டிருப்பேன். இப்போ கேர்ஃபுல்லி லிசன் இயர். இப்போ கீழே பாசிட்டிவ் மேலே நெகட்டிவ். இது பாசிட்டிவ்னா இந்த இடமும் பாசிட்டிவ், இது நெகட்டிவ்னா இந்த இடமும் நெகட்டிவ். இது பாசிட்டிவ்னா இதுவும் பாசிட்டிவ், இது நெகட்டிவ்னா இதுவும் நெகட்டிவ். இப்போ இது பாசிட்டிவ்னால பாசிட்டிவ் இஸ் பீன் கனெக்டட் டு திஸ் P சைட் ஆஃப் த டெர்மினல். ஓகே, அப்போ இது வந்து என்னென்னா ஃபார்வர்ட் பயாஸ். அதே மாதிரி நெகட்டிவ் வந்து எதோட கனெக்ட் ஆகிருக்கு, டிஎனோட கனெக்ட் ஆகிருக்கு. தட் இஸ் P சைடில் நெகட்டிவ் கனெக்ட் ஆகிருக்கனால வாட் வி கேன் சே, திஸ் கோயிங் டு பி ரிவர்ஸ் பயாஸ். வெரி சிம்பிள் ஆன்சர். ஸோ D2 என்ன வேல்யூ வரும், ஃபார்வர்ட் பயாஸ். D1 வந்து ரிவர்ஸ் பயாஸ். ஸோ ஆப்ஷன் 3 தான் நம்மளுக்கு கரெக்ட். ஸோ இதில் எந்த ப்ராப்ளமில் என்ன டிஃபிகல்ட்டினா, அவங்க கொடுத்துருக்க டைமில் கண்டுபிடிக்கணும். அதை கரெக்டாக நீங்கள் வந்து Vin பாசிட்டிவ் நெகட்டிவ்னு கண்டுபிடிச்சிங்கனாலே போதும். ஸோ ஃபைனலி ஃப்ரம் தேர் குவிக்லி யூ கேன் கெட் த ஆன்சர். த கரண்ட் பாசிங் த்ரூ த பேட்டரி இந்த கிவன் சர்க்யூட் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கான். பட் கொடுத்துருக்க சர்க்யூட்டை பார்க்கறதுக்கு என்னமோ பெரிய காம்ப்ளெக்ஸ் சர்க்யூட்மாக இருக்குது. பட் ரொம்ப ஈஸியாக எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்றதை நான் சொல்கிறேன், கவனிங்க. ஃபஸ்ட்டு இது ஒரு பார்ட் ஆஃப் த சர்க்யூட், இது ஒரு ரெசிஸ்டர், இது ஒரு ரெசிஸ்டர், பேட்டரி ஒரு ரெசிஸ்டர். நம்ம இங்கே என்ன கவனிக்கலாம்னா 1.5 5.5 ஓம் ரெண்டுமே என்ன இருக்குது, சீரீஸில் இருக்குது. இங்கே ஒரு பேட்டரி, அதுக்கப்புறம் 1/3 ஓம். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த உள்ளே இருக்க அரேஞ்ச்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த உள்ளே இருக்க அரேஞ்ச்மெண்ட் வந்து கிராஸ்டு ஃபேஷனில் இருக்குது. இது வந்து நம்மளோட கம்ஃபர்டபுள் ஃபார்மான ஹாரிசான்டலாக மாற்றிடலாம். ஸோ இது மாதிரி கிராஸாக இருக்கிறத நீங்கள் ஹாரிசான்டலாக மாற்றினீங்கன்னா நம்மளால் இது எப்படி இதை நம்ம இன்டர்பிரேட் பண்ணலாம் அப்படின்னா, இட்ஸ் கோயிங் டு பி நத்திங் பட் அ வீட்ஸ்டோன் பிரிட்ஜ். ஸோ இந்த வீட்ஸ்டோன் பிரிட்ஜை பார்த்தோன்னே நம்மளால் என்ன பண்ண முடியும், ஃபஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் கண்டிஷன் ஃபஸ்ட்டு சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு. ஸோ நான் என்ன செக் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். 3 / 1.5 2, 5 / 0.5 2.5 you will get 2. ஸோ நம்மளுக்கு வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. அப்போது இந்த நடுவில் இருக்கக்கூடிய 6 ஓம் நான் என்ன பண்ணிடலாம், ரிமூவ் பண்ணிடலாமா? எஸ், நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து என்னது, இந்த சர்க்யூட்டை நான் அடுத்து என்ன பண்ணணும்,
ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்க. ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சோம்னா the current passing through the battery, எங்கே இருக்குது பேட்டரி, நம்மளுக்கு பேட்டரி கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது, இது வழியாக போகக்கூடிய கரண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, லெட்ஸ் ட்ரை டு டூ தட். ஸோ இப்போ இந்த சர்க்யூட்டை நம்ம அடுத்து என்ன பண்ணலாம், இப்படி எழுதிக்கலாமா? இது வந்து கொஞ்சம் வெர்டிக்கலாக இருக்குது. எனக்கு வந்து கம்ஃபர்டபுள் எந்த ஃபார்ம் அப்படின்னா, கீழே பேட்டரி இருக்கிறது, மேலே ஃபுல்லாக ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளோட ஈஸியான ஸ்டாண்டர்ட் மாடலுக்கு வந்துடும். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது இதை அப்படியே இப்படி எழுதிடுறேன். ஸோ 1.5 5.5 சீரீஸில் இருக்குது. திஸ் இஸ் 1/3 பேட்டரி, மேலே 3 5 1.5 2.5. ஸோ மேலே இருக்கிறதையும் கீழே இருக்கிறது ஈக்குவலண்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா 8 வரும், இங்கே 4 வரும். அண்ட் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா யூல் கெட் 7. ஓகே, அதேமாதிரி நான் அடுத்து என்ன பண்ணால் போதும். ஸோ இது ரெண்டும் என்னவா இருக்குது, பேரலாக இருக்குது. இந்த பேரலாக இருக்கிறத நம்ம ஈக்குவலண்ட் கண்டுபிடிச்சோன்னா 8/3 வருது. இந்த 3 பேருமே என்னவா இருக்காங்க, தே ஆர் இன் கோயிங் டு பி சீரீஸ். ஸோ சீரீஸில் இருக்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் ஐ வில் கெட் த ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ கிடைக்குதுன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள், 10 ஓம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்குது. ஓகே, இந்த வேலையை நம்ம கையில் வச்சுக்கலாம். இப்போ டைரெக்டாக இது வந்து ஒரு டைரக்ட் சர்க்யூட், V = IR யூஸ் பண்ணுங்கள். V வந்து 5, ரெசிஸ்டன்ஸ் வந்து 10 ஓம், அண்ட் கரண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா ஈஸிலி யூ கேன் ஃபைண்ட் த கரண்ட் விச் இஸ் 0.5 ஆம்பியர். ஸோ இந்த கரண்ட் தான் எது வழியாக போகுது, பேட்டரி வழியாக போகுது. தட்ஸ் கோயிங் டு பி த ஆன்சர். 2 ஆம்பியர் கரண்ட் இஸ் ஃப்ளோயிங் த்ரூ அ 2 different small circular copper coils having ratio ரேடியோ எவ்வளோ கொடுத்துருக்கான், 1:2 கொடுத்துருக்கான். த ரேஷியோ ஆஃப் தேர் ரெஸ்பெக்டிவ் மேக்னெட்டிக் மூமெண்ட்ஸ் என்னவாக இருக்கும்னு சொல்லி கேட்குறான். இப்போ நம்மக்கிட்ட 2 சர்க்குலர் காயில்ஸ் இருக்குது. காயில்ஸ்னாலே அதில் கண்டிப்பாக என்ன இருக்கும், டேர்ன்ஸ் வந்து இருக்கும். பட் ஆனால் டேர்ன்ஸ் பற்றி இங்கே கொடுக்கல, எங்கேயுமே டேட்டாலாம் டேர்ன்ஸ் பற்றி கொடுக்கல. அப்போ நம்ம டேர்ன்ஸ் எத்தனை எடுத்துக்கணும்னா 1ன்னு எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இப்போ இதுதான் வந்து ஒரு காயில், இது இன்னொரு காயில்னு எடுத்துக்கலாம். இது R1 ரேடியஸ், இது R2 ரேடியஸ். ரெண்டுதுலையுமே சேம் கரண்ட் இஸ் கோயிங், 2 ஆம்பியர் கரண்ட் இஸ் ஃப்ளோயிங். அவன் என்ன கேட்டிருக்கான், ரேஷியோ ஆஃப் மேக்னெட்டிக் மூமெண்ட்ஸ், தட் இஸ் M1:M2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கொஸ்டினில் வந்து M2/M1னா இல்லை M1/M2ன்றது கொடுக்கல. அப்போ நம்ம எப்போவுமே M1/M2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். யூ ஷுட் நாட் ஃபைண்ட் திஸ் இஸ் ராங். ஸோ எதுவுமே கொடுக்கலன்னா M1:M2, தட் இஸ் M1/M2 தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ரேஷியோ ஆஃப் ரேடியை வந்து R1:R2 வந்து 1/2ன்னு கொடுத்துருந்தா அதை நம்ம ரேஷியோவில் எழுதணும்னா டிவிஷனில் R1/R2 = 1/2. ஸோ மேக்னெட்டிக் மூமெண்ட்ஸோட ஜென்ரல் ஃபார்முலா என்னது ஒரு காயிலுக்கு, NIA. பட் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பற்றி கொடுக்காதனால நம்ம 1ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது ரேஷியோ எடுங்க, M1/M2 இஸ் நத்திங் பட் வாட், I1/I2 கரண்ட் ஃப்ளோயிங், A1/A2. இப்போ கரண்ட்டும் வந்து சேம்னு சொல்லிட்டான். ஸோ கரண்ட்டும் என்ன ஆகிடும், நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ அப்படி கேன்சல் ஆகிடுச்சுன்னா வாட் யூல் ஹேவ் த நெக்ஸ்ட், இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சு. A1/A2ல் ஏரியா போடுங்க, R1/R2 ஹோல் ஸ்கொயர்னு வருது. R1/R2 1/2 ஹோல் ஸ்கொயர் பண்ணால் 1/4. ஸோ அப்படி பார்க்கும்போது எந்த ஆப்ஷன் இது கரெக்ட் அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் 3. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள், எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் அ பிளெயின் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். அதோட ஈக்குவேஷன், பிளெயின் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவோட ஈக்குவேஷன் வந்து இங்கே கொடுத்துருக்கான். இப்போ EZ = 60 cos 5x + 1.5 10⁻³ வோல்ட் பர் மீட்டர் அப்படின்ற எலக்ட்ரிக் ஃபீல்டு யூனிட்டில் கொடுத்துருக்கான். ஸோ தேர் ஆஸ்கிங் த எக்ஸ்பிரஷன் ஃபார் கரஸ்பாண்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹியர் த சப்ஸ்கிரிப்ட் ரெப்ரசன்ட் த டைரக்ஷன் ஆஃப் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி, சப்ஸ்கிரிப்ட்னா என்னென்னா இந்த BY BA Z எல்லாம் கொடுத்துருக்கலாம், அதுதான் சப்ஸ்கிரிப்ட் சொல்லியிருக்கான். ஸோ அது வந்து டைரக்ஷன் ஆஃப் த ஃபீல்டு அப்படின்றது தேர் மென்ஷன். கேட்டிருக்கிறது என்னென்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோட எக்ஸ்பிரஷன் 4 ஆப்ஷனில் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னவா இருக்குன்னு சொல்லி தான் கேட்டிருக்கான். எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு கேட்குறான். ஸோ நம்ம என்ன எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கிறோன்னா, அந்த காஸ் இல்லை சைன், இங்கே காஸில் கொடுத்துருக்கான், அதுக்குள்ளே இருக்கிற இந்த டேர்ம் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் என்ன ஆகாது, மாறவே மாறாது. தேர் இஸ் நோ சேஞ்சஸ் இன்சைட் த காஸ். இந்த காஸ்க்குள்ளே இருக்கிறத நம்ம கை வைக்கவே கூடாது. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் அதே தான் வரும். ஓகே, இது ஒரு பாயிண்ட். அப்புறம் இந்த காசுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் என்னென்னா பீக் வேல்யூ ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட், E0ன்றது தான் என்னது, நம்மளுக்கு இங்கே இருக்கக்கூடிய பீக் வேல்யூ E0. இப்போ நம்மளுக்கு வந்து E0 கொடுத்துருக்கான். பட் ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம பாட்டு வந்து C அப்படின்னு சொல்லி எடுக்கக்கூடாது. 3 × 10⁸ இருக்குல்ல, அதை நம்ம எடுக்கக்கூடாது. அதுக்கு பதில் கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து என்னது, kx + ωt அந்த ஃபார்மில் இருக்குது. இது kன்னு எடுத்துக்கணும், இது ஒமேகா. ஸோ kx ωt, ஸ்பீட் ஆஃப் லைட் இஸ் நத்திங் பட் ω/k. ஸோ ஒமேகாவோட வேல்யூ 1.5 × 10⁹ / 5 போட்டிங்கன்னா ஸ்பீட் ஆஃப் லைட் நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகே, இப்போ நம்மளுக்கு ஸ்பீட் ஆஃப் லைட் தெரியும், பீக் வேல்யூ ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் தெரியும். சரி, பீக் நம்மளுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு எக்ஸ்பிரஷன் வேணும்னா பீக் வேல்யூ ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, we have the direct formula this one, E0/B0 is nothing but V. B0 அப்போ என்ன வரும், E0/Vன்னு சொல்லி வரும். ஸோ V ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். கீழே இருக்க 5 மேலே போச்சுன்னா 5 வந்துருச்சு, கீழே இருக்க 5 மேலே போயிடுச்சு. எலக்ட்ரிக் ஃபீல்டோட பீக் வேல்யூ 60. ஸோ ஃபைனலாக யூ ட்ரை டு கேன்சல் த டேர்ம்ஸ், யூ வில் கெட் வாட், 20 வரும். உள்ளே கொண்டு போனீங்கன்னா 2 × 10⁻⁻7 டெஸ்லா. ஓகே, நம்ம எல்லாமே SI யூனிட்டில் தான் போகிறோம், டெஸ்லாவில் வருது.
ஓகே ஸோ பீக் வேல்யூ ஆஃப் B0 நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ரெண்டு ஆப்ஷன் 1 and 4 ரெண்டுமே வராது ஏன்னா பீக் வேல்யூ இது ரெண்டுமே வேறு வேறு கொடுத்துருக்கோம் வராது ஸோ இப்போ இந்த தேர்ட் அண்ட் செகண்ட் ஆப்ஷனில் எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க இங்கே முக்கியமான பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்க ஃபார்ம் இங்கே என்ன இருக்குது இப்போ நம்ம டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு சொல்லணும் அப்படி சொல்லணும் அப்படின்னா cos kx plus omega t is given கொடுத்துருக்க கொஸ்டினில் இப்போ kx plus omega t இதுவும் ப்ளஸ்ஸு இதுவும் ப்ளஸ் ரெண்டுமே ப்ளஸ் வந்திருக்கனால இங்கே என்ன வரும் அப்படின்னா இதுவும் ப்ளஸ்ஸு இதுவும் ப்ளஸ் இருக்கிறனால the wave is going to travel in what minus x axis directionல wave வந்து travel பண்ணுது minus x axis லெஃப்ட் சைடில் பார்த்து wave travel ஆகுது because both are minus அது ஒரு பாயிண்ட் அதுக்கப்புறம் கொடுத்துருக்க எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து செட்டுன்னு கொடுத்துருக்கான்ல அதுக்கு என்ன அர்த்தம் எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் ஆசிலேட் ஆகுது ஃபீல்டோட டைரக்ஷன் ஆர் ஆசிலேட்டிங் டைரக்ஷன் சொல்லலாம் which is nothing but z ஸோ எலக்ட்ரிக் வேவ் EM வேவோட டைரக்ஷன் எந்த டைரக்ஷனில் இருக்குது எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்குது z டைரக்ஷனில் இருக்குது அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் இட் வில் பி இந்த இன்னொரு ஆக்சிஸ் மொத்தம் 3 ஆக்சிஸ் ஒன்று வேவு இன்னொன்று எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்னொன்று மேக்னெட்டிக் ஃபீல்டு மூணுமே பெர்பெண்டிகுலராக இருக்கும் முக்கியமான பாயிண்ட் அப்போது வேவோட டைரக்ஷன் ப்ரொபகேஷன் வேவ் ட்ராவல் ஆகக்கூடியது எக்ஸ் டைரக்ஷன் அப்போது ஃபீல்டு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து Z அப்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டிப்பாக என்ன வரும் ஒய் டைரக்ஷனில் தான் இருக்கும் பிகாஸ் ஆல் 3 ஆர் பெர்பெண்டிகுலர் ஓகே ஆப்ஷன் 2 தான் நம்மளுக்கு கரெக்ட் ஓகே எவ்ரிஒன் இஸ் கிளியர் வேவ் ட்ராவல் ஆகிறது எக்ஸ் டைரக்ஷன் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கிறது Z direction but magnetic field should be is going to be in the y direction all 3 are perpendicular and electron oda mass charge கொடுத்திருக்கான் moving with the speed of c/100 அப்படின்றது கொடுத்திருக்கான் and c is the speed of light is injected into a magnetic field of magnetic field oda value நமக்கு கொடுத்திருக்கான் 9 × 10⁻⁴ perpendicular to the direction of motion so magnetic field வந்து direction of motion க்கு perpendicular இருக்குன்னு சொல்லிருக்கான் we wish to apply an uniform electric field we are going to apply together with the magnetic field so magnetic field இருக்கு அதோட சேர்த்து நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு electric field அப்ளை பண்ண போறேன் so that electron does not deflect from its path அதோட ஒரிஜினல் பாத்ல இருந்து டிஃப்ளெக்ட் ஆக கூடாது ஸ்பீட் ஆஃப் லைட்டும் கொடுத்திருக்கான் so 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு இது எது கரெக்ட்னு சொல்லி கேக்குறான் so பேசிக்கா அவன் என்ன கொடுத்திருக்கான் அப்படினா magnetic field கொடுத்துட்டான் பட் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவா இருந்தால் இட்ஸ் பாத் டஸ் நாட் சேஞ்ச் வெரி இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட் ஓகே ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு ஸ்டாண்டர்டான ப்ராப்ளம் இது வந்து நீங்கள் சிபிஎஸ்சியில் பல டைம் படிச்சிருக்கீங்க ஸ்டேட் போர்ட்னாலும் சரி இட்ஸ் வெரி ஸ்டாண்டர்ட் திங் இந்த வெலாசிட்டிக்கு பேர் என்னன்னா செலக்டர் வெலாசிட்டின்னு பேர் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது பட் அந்த சார்ஜ் பார்ட்டிகல் அதோட ஒரிஜினல் பாத்லேருந்து டிஃப்ளெக்ட் ஆகக்கூடாதுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கணும் ஸோ திஸ் இஸ் த வெலாசிட்டி ஆஃப் த சார்ஜ் பார்ட்டிகல் நம்ம எடுத்துக்கலாம் ஓகே this is the velocity of charge particle this is a charge q v velocity போயிட்டு இருக்கு இந்த சார்ஜ் வந்து அன்டிவியேட்டடா இருக்கணும்னா எப்படி இருக்கணும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் பெர்பெண்டிகுலர் டு த வெலாசிட்டியா இருக்கணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்ட் ஆல்சோ வெலாசிட்டி should be என்ன வேல்யூல இருக்கணும் v should be equal to e/b ஆ இருக்கும் அதுல டவுட்டே வேணாம் ஸோ இந்த கண்டிஷனையும் கண்டிப்பா என்ன ஆகணும் சாட்டிஸ்ஃபை பண்ணி ஆகணும் இப்போ क्वेश्चनல மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுத்துட்டான் எவ்வளோ வெலாசிட்டி சார்ஜ் பார்ட்டிகல் மூவ் ஆயிட்டு இருக்கு c/100 so c into 3 into 10⁸ so 100 இருக்கு 10⁶ வரும் ஓகே ஸோ இந்த ஃபார்முலாவை சாட்டிஸ்ஃபை பண்ணுது இதுலேருந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் நம்மளுக்கு என்ன வரும் E is equal to V into B ஸோ வியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க பியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க யூ வில் கெட் த ரிக்வயர்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுக்கணும் அட் த சேம் டைம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்ம கொடுக்குறோம் V வெலாசிட்டியில் மூவ் ஆகுது அட் த சேம் டைம் மூணு பேருமே என்னவா இருக்காங்க பெர்பெண்டிகுலரா இருக்காங்க ஸோ வாட் இஸ் த கண்டிஷன் ஹியர் ஸோ 27 into 10⁻², ஸோ E and B are going to be what perpendicular and its magnitude is going to be this and option 3 தான் என்னது நம்மளுக்கு கரெக்ட் to an AC power supply of 220 volt and 50 hertz a resistor a capacitor and an inductor are connected in series ஸோ நம்ம கிட்ட என்ன இருக்கு ஒரு AC பவர் சப்ளை நம்ம கிட்ட இருக்கு எவ்வளோ கொடுத்துருக்கான் 220 வோல்ட் அண்ட் 50 ஹெர்ட்ஸ் நம்ம எப்பவுமே ஸ்டாண்டர்டாக ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்பவுமே ஏசின்னு கொடுத்துட்டு 220 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ்ன்றது ஒரு ஸ்டாண்டர்டான ஃபார்ம் ஓகே இந்த ஸ்டாண்டர்டான ஃபார்ம் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா 220ன்றது என்னது பீக் வேல்யூ கிடையாது என்ன வேல்யூ ஆர்எம்எஸ் வேல்யூ ஸோ திஸ் கோயிங் டு பி ஆர்எம்எஸ் வேல்யூ அண்ட் திஸ் இஸ் த ஸ்மால் எஃப் ஸோ எஃப் நம்மளுக்கு கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் அப்ளைடு பவர் சப்ளையோட ஆர்எம்எஸ் வேல்யூ தான் கொடுத்துருக்கான் ஸோ திஸ் இஸ் ஆல்சோ வோல்டேஜ் ஆர்எம்எஸ் வேல்யூ திஸ் இஸ் த frequency which is given small f ஒமேகா கொடுக்கல small f கொடுத்துருக்கான் அதுக்கப்புறம் வந்து they have given ரெசிஸ்டரோட ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ 20 அண்ட் ரியாக்டன்ஸ் டைரெக்டாக கொடுத்துட்டான் அவன் வந்து வெறும் CL கொடுத்துட்டு நம்மளை கண்டுபிடிக்க சொல்ல அவன் டைரெக்டாக எல்லா வேல்யூஸும் கொடுத்துட்டான் XL XC all the three is been given so they are all connected in what series இப்போ என்ன கொடுத்துருக்கான் அந்த corresponding current in the circuit and phase difference between
the current and the voltage அப்படின்னு சொல்லி டைரக்டான கொஸ்டின் தான் இது. ஓகே, இது NEET 2025ல இது மாதிரி ஒரு டைரக்ட் கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ இப்போ கவனிங்க, நம்மளுக்கு IRMS கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபைண்ட் த கரண்ட்னு சொல்லிட்டான். இது ஸ்டாண்டர்டான ஒரு பாயிண்ட். வெறும் கரண்ட்னு சொன்னால் என்ன அர்த்தம்? பீக் வேல்யூ கிடையாது, இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ கிடையாது. வெறும் கரண்ட் அப்படின்னு ஒரு ஏசி சாப்டரில் வந்தாலே அது என்னது? கண்டிப்பாக அது என்னது? ஆர்எம்எஸ் வேல்யூ தான். ஓகே, ஸோ நம்ம ஆர்எம்எஸ் வேல்யூயும் ஃபேஸ் டிஃபரன்ஸை கண்டுபிடிக்கணும், ஃபேஸ் ஆங்கிள். ஸோ டைரக்ட் ஃபார்முலா என்னது? IRMS இஸ் நத்திங் பட் ERMS பை Z. Z கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா வந்து இதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. R, XL, XC எல்லாமே டைரெக்டாக கொடுத்துட்டான். ஸ்கொயர் பண்ணுங்கள், சப்ராக்ட் பண்ணி ஸ்கொயர் பண்ணுங்கள், யூ வில் கெட் வாட்? 2 × 400. ரூட் வெளில கொண்டு வாங்க அண்ட் 400 வெளில வந்துச்சுன்னா ரூட்ல இருந்து யூ வில் கெட் 20. ஸோ 20 √2 இஸ் வாட்? த இம்பிடன்ஸ். ஸோ இம்பிடன்ஸோட வேல்யூ Z நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. இப்போ Z தெரிஞ்சிருச்சு. ERMS ஆல்ரெடி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 220ன்னு. ஸோ 220 டிவைட் பை Z போடுங்க, விச் இஸ் 20 √2. ஸோ த டேர்ம்ஸ் வில் கெட் கேன்சல். ஃபைனலி வில் கெட் வாட்? 11/√2. ஃபைனலாக ஆன்சர் என்ன கிடைக்குது? 7.8 ஆம்பியர். இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா 1/√2ன்றது ஒரு ஸ்டாண்டர்டான வேல்யூ தான். அது வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 1/√2? 0.707. உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக தெரிஞ்சிருக்கணும் இந்த வேல்யூ. ஸோ 1/√2வை நீங்கள் 0.707 யூ புட், யூ வில் கெட் த ஆன்சர் 7.8 ஆம்பியர். ஸோ கொடுத்துருக்கிறது நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்கான்? ஃபேஸ் ஆங்கிள் என்னன்னு கேட்டிருக்கான். ஸோ ஃபேஸ் ஆங்கிள் என்ன வரும்? tan phi டைரக்ட் ஃபார்முலா நம்மகிட்ட இருக்குது. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் என்ன வரும்? tan phi XL - XC டிவைட் பை R. XL சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், XC எல்லாமே டேரெக்டாக கொடுத்துட்டான். ஆரோட வேல்யூ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணால் 20/20 யூ வில் கெட் வாட்? 1. So tan phi is equal to 1 and phi oda value என்னது? 45. This is going to be the phase angle between the applied voltage and the current in the LCR circuit. Okay, so எந்த ஆப்ஷன் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குன்னா definitely it's going to be option 3 தான் நம்மளுக்கு. A constant voltage of 50 volt is maintained between point A and B of the circuit shown. The current through the branch CD என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். So this is the 50 volt which has been applied. ஸோ ஏ பாயிண்ட்டுக்கும் பி பாயிண்ட்டுக்கு நடுவில் என்ன இருக்குது? இங்கே ரெசிஸ்டர்ஸ் அதே. இப்போ இதுதான் சி பாயிண்ட், இதுதான் டி பாயிண்ட். ஸோ டோட்டலாக 4 ரெசிஸ்டர், ஒரு பேட்டரி இருக்குது. இப்போ இந்த சிடி பிரான்ச் வழியாக எவ்வளோ கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ சிடி வழியாக எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஹவு டு ஃபைண்ட் திஸ் கரண்ட்? இப்போ இந்த ப்ராப்ளம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் லைக் அ சிடி நடுவில் எந்த வெறும் ஒயர் தான் இருக்குது. ஸோ சிடிக்கு நடுவில் வெறும் ஒயர் இருக்குது, ரெசிஸ்டர் எதுவும் இல்லை. ஸோ இதை நம்ம வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் மாதிரி இதை ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஓகே, நடுவில் ஒரு ரெசிஸ்டர் இருந்தாவது வீட்ஸ்டோன் பிரிட்ஜான்னு செக் பண்ணலாம். இது அதுவும் பண்ண முடியாது. ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸ்டாண்டர்டான ப்ராப்ளம். ஸோ ஃபஸ்ட்டு வி ஷுட் ஸ்டார்ட் வித் சியும் டியும் டேரெக்டாக ஒரு ஒயரால் கனெக்ட் ஆகிருக்கு. கரெக்டாக சியும் டியும் டேரெக்டாக ஒரு ஒயரால் நம்மளுக்கு கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ எப்போ 2 பாயிண்ட்ஸ் இந்த சர்க்கியூட் டேரெக்டாக ஒரு ஒயரால் கனெக்ட் ஆகிருக்கும், அந்த 2 ஒயரையும் ஜாயின் பண்ணலாம். 2 பாயிண்ட்ஸ் சி பாயிண்ட்டு டி பாயிண்ட்டு ஜாயின் ஒரே ஒயரால் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ அந்த ஒயரை எடுத்துகிட்டு 2 பாயிண்ட்டையும் என்ன பண்ணிடலாம்? ஜாயின் பண்ணிடலாம். இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரிக். ஸோ சிஎன்டியும் என்ன பண்ணிட்டேன்? ஜாயின் பண்ணிட்டேன்னா. ஸோ சிஎன்டியும் நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஜாயின் பண்ணிட்டோம். C, D. ஸோ திஸ் இஸ் த பாயிண்ட். இப்போ இது ரெண்டும் பேரலாக இருக்குது. இது பேரலல், இது பேரலல். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். 1க்கும் 3க்கும் பண்ணிங்கன்னா பேரலுக்கு 3/4 அண்ட் 2 and 4 பண்ணோன்னா 8/6. ஸோ இதுக்கு ஈக்குவலன்ட் கண்டுபிடிச்சோன்னா 2 சீரீஸில் இருக்க ஆட் பண்ணுங்கள், 25/12 வருது. ஸோ இப்போ நம்மளோட அல்டிமேட் கோல் என்னது? இது மாதிரி சர்க்கியூட் கொடுத்தோன்னே நடுவில் ஒரு ஒயர் இருக்குது, எம்டி ஒயர். அது வழியாக எவ்வளோ கரண்ட் போகுதுன்னு கேட்குறான். ஸோ அப்போ வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் இல்லாமல் 2 பாயிண்ட் சிஎன்டியை என்ன பண்ணிடுங்க? கட் பண்ணி ஜாயின் பண்ணிடுங்க 2 பாயிண்ட்ஸையும். பிகாஸ் 2 பாயிண்ட் ஜாயின் ஆனால் 2 இடத்துலையும் சேம் பொட்டன்ஷியல், வி கேன் ஜாயின் த பாயிண்ட்ஸ். ஸோ அது மாதிரி ஜாயின் பண்ணி ஈக்குவலன்ட் சர்க்கியூட் கண்டுபிடிச்சிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? கரண்ட் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ கரண்ட் வந்து ஒரு ரெசிஸ்டர் சர்க்கியூட்டுக்கு வாட் இஸ் த கரண்ட் இயர்? ஸோ I is nothing but what? Current flowing in the circuit is nothing by 50/25/12. You will get what is the current? 24 ampere அப்படின்றது தான் ஒரிஜினல் டோட்டல் கரண்ட் ஃப்ளோயிங் இந்த சர்க்கியூட். ஸோ இதுதான் நம்மளோட 50 ஓம். கரெக்டாக 50 வோல்ட்டு. இதுதான் நம்மளோட ஒரு சர்க்கியூட். சிஎன்டியும் ஜாயின் பண்ண கண்டிஷன். இப்போ நம்ம வந்து கரண்ட் I நம்ம அனுப்பியிருக்கோம். எவ்வளோ கரண்ட் அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி 24 ஆம்பியர். ஓகே, இப்போ நம்மளோட அடுத்த கோல் என்னென்னா இந்த ஒரு ரெசிஸ்டர் வழியாகவும் எவ்வளோ கரண்ட் போகுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இது வழியாக I1 ஃப்ளோ ஆச்சுன்னா இது வழியாக எவ்வளோ இருக்கும்? I2. இது வழியாக I3. இது வழியாக I4ன்னு சொல்கிறேன். ஓகே, நம்ம இங்கே என்ன தெரிஞ்சுக்கணும்னா முக்கியமான பாயிண்ட்டு, இதுக்குள்ளே என்ட்ராகிற கரண்ட் 2ஆக பிரியுதா? ஸோ I is nothing but what? I1 + I2. கரெக்டாக? அதுக்கப்புறம் இந்த 2 கரண்ட்டும் இங்கே வந்து என்ன ஆகிடுது? திரும்ப என்ன ஆகிடுது? they are going to join. ஸோ இந்த இடத்துல கரண்ட் 2ம் சேர்ந்துருது. அதுக்கப்புறம் என்ன ஆகிடுது? திரும்பவும் பிரியுது. ஸோ நம்ம இதனால என்ன எழுதலாம்? இந்த ஐன்ற கரண்ட் 2 ஜாயின் ஆகிட்டு திரும்பவும் பிரியுது. ஸோ கேன் ஐ ரைட் லைக் I is equals to I3 + I4ன்னு சொல்லலாம்ல?
ஓகே ஸோ I வந்து I1 + I2 இங்கே பிரியுது அதுக்கப்புறம் கரண்ட் ஜாயின் ஆகி திரும்பவும் என்ன ஆகுது பிரியுது ஸோ I3 + I4 I can write this expression ஓகே இப்போ இந்த 4 கரண்ட்டே நம்ம கண்டுபிடிக்கணும் இட்ஸ் வெரி சிம்பிள் தான் ஏன்னா நம்ம டோட்டல் கரண்ட் கண்டுபிடிச்சிட்டோம் டைரெக்டாக கரண்ட் டிவைடர் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது நீங்கள் படிச்சிருப்பீங்க அதை வச்சு நான் டைரெக்டாக கண்டுபிடிக்கலாம் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள் ஸோ இதுக்குள்ளே கரண்ட் எவ்வளோ கரண்ட் என்ட்ரு ஆகுது I கரண்ட் ஸோ I கரண்ட் நம்மளுக்கு என்ட்ரு ஆகுது இப்போ ரெசிஸ்டர் 1 வழியாக எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னா I1 கரண்ட் ஸோ அந்த கரண்ட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் திஸ் இஸ் த I1 கரண்ட் ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை 3 + 1 you will get what 3/4 into 24 you will get what is the current 18 ampere வந்து இது வழியாக ஃப்ளோ ஆகுது நோ டவுட் ரைட் ஸோ அதே மாதிரி இந்த 3 ஆம்பியர் வழியாக எவ்வளோ கரண்ட் போகுது அப்படின்னா 3 ஓம் வழியாக நம்மளுக்கு டைரக்ட் கரண்ட் டிவைடர் ஃபார்முலா 1 divided by 1 + 3 இதுதான் அந்த 1 ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் 1 ஓம் இது 1 + 3 ஓம் ஸோ ஃபைனலாக ஆன்சர் என்ன ஒரு 1/4 into 24 you will get what 6 ஆம்பியர் ஸோ இதுக்குள்ளே என்ட்ராகக்கூடிய 24 ஆம்பியர் என்ன ஆகுது நம்மளுக்கு 18 and 6 பிரியுதா அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வந்து எப்படி பிரியுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ டோட்டலாக இங்கேயும் கரண்ட் என்ன என்ட்ரு ஆகுது 24 ஆம்பியர் என்ட்ரு ஆகும் இப்போ I3 கரண்ட் நம்ம கண்டுபிடிக்கலாம் I3ன்றது நம்மளுக்கு 2 ஆம்பியர் வழியாக போகிறது ஸோ அது வந்து 4 divided by 2 + 4 into 24 பண்ணால் 16 ஆம்பியர் இட்ஸ் டைரக்ட் ஃபார்முலா கரண்ட் டிவைடர் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் ஸோ I4 இது வழியாக போகிறது நம்மளுக்கு என்ன ஒரு 2 divided by 2 + 4 into 24 you will get 8 ampere ஸோ லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம இதை எப்படி பிரிக்கலாம் 18 இது வந்து 6 இப்போ I3 நம்மளுக்கு எவ்வளோ போகுது அப்படின்னா 16 ஆம்பியர் இஸ் த கரண்ட் விச் இஸ் ஃப்ளோயிங் ஓகே அப்போ இதுவரை எவ்வளோ கரண்ட் நம்மளுக்கு ஃப்ளோ ஆகுது அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி 8 ஆம்பியர் ஸோ இதுவரை 8 ஆம்பியர் ஃப்ளோ ஆகுது இப்போ நல்லா கவனிங்க இதை ஃபைனலாக நம்ம எப்படி இதை ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ இதான் நம்மளோட கிவன் சர்க்யூட் இல்லையா ஸோ ஃபைனலாக நம்ம கொடுத்த சர்க்யூட்டுக்கு போயிடலாம் ஸோ 24 ஆம்பியர் கொடுத்துருந்தான் இந்த 24 ஆம்பியரில் நம்மளுக்கு மேலே என்னாச்சு 18 ஆம்பியர் இங்கே எவ்வளோ ஆம்பியர் போச்சு 6 ஆம்பியர் போச்சு இப்போ இங்கே என்னென்னா நம்மளுக்கு இங்கே 16 ஆம்பியர் போகுது இங்கே எவ்வளோ ஆம்பியர் போகுது 8 ஆம்பியர் போகுது ஸோ இதில் நம்ம என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா கேர்ஃபுல்லி லிசன் இப்போ நம்ம இனிஷியலாக சர்க்யூட்டை சால்வ் பண்ணும்போது சி பாயிண்ட்டையும் டி பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிட்டேன் இப்போ அதை வந்து பழைய மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டேன் இப்போ எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறேன்னு பாருங்கள் இதுக்குள்ளே 18 கரண்ட் போகுதா 18 ஆம்பியர் இதுக்குள்ளே போயிட்டு இந்த பக்கம் 16 போச்சுன்னா இந்த பக்கம் கண்டிப்பாக என்ன ஆம்பியர் போய் ஆகணும் 2 ஆம்பியர் தானே அவ்வளோதான் ப்ராப்ளம் சால்வ்டு ஸோ நம்ம இனிஷியலாக ப்ராப்ளம் பண்ணும்போது சிடியை ஜாயின் பண்ணோம் ஃபைனலாக நம்ம பிரித்து பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது ஸோ 18 உள்ளே என்ட்ரு ஆகுது 16 இது வழியாகவும் இது வழியாக கண்டிப்பாக என்ன ஃப்ளோ ஆகிருக்கணும் 2 ஆம்பியர் தானே ஃப்ளோ ஆகிருக்கணும் அக்கார்டிங் டு த ஜங்ஷன் ரூலும் யூ கேன் சே தட் ஓகே ஸோ இந்த ப்ராப்ளமில் ஆன்சர் வந்து இட்ஸ் கோயிங் டு பி 2 ஆம்பியர் ஸோ எந்த ஆப்ஷன் நம்மளுக்கு கரெக்ட் அப்படின்னா ஆப்ஷன் 3 தான் நம்மளுக்கு கரெக்டு ஸோ இங்கே ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள் we are having a wire okay a wire of resistance R is cut into 8 equal pieces ஒரு ஒயரு ரெசிஸ்டன்ஸ் வந்து 6 அதை வந்து 8 ஈக்குவல் பீஸாக பிரிச்சிடலாம் from these pieces 2 equivalent resistance are being made அதாவது இப்போ நம்ம கட் பண்ணோம் இல்லையா இந்த டோட்டலாக 8 பீஸாக ஈக்குவல் பீஸாக கட் பண்ணோம்ல அதுலேருந்து 2 ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் மேக் பண்ணுறான் by adding a 4 of these in parallel மொத்தம் நம்ம கிட்ட 8 பீஸ் வந்துச்சுல அதில் 4 பீஸ் வச்சு ஒரு ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் அதுக்கப்புறம் இன்னொரு 4 பீஸ் வச்சு ஒரு ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் by adding them in parallel ஸோ பேரலில் கனெக்ட் பண்ணுறான் then these two sets are added in series ஸோ ஒரு 4 ரெசிஸ்டர் சேர்த்து ஒரு பேரு இன்னொரு 4 சேர்த்து பேரு ஓகே பேரலில் இது ரெண்டுத்தையும் சீரீஸில் பண்ணால் எஃபெக்டிவ் நெட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த காம்பினேஷன் என்னவாக இருக்கும் they are asking the answer in terms of capital R. This is a given wire of resistance R. இதோட length L ன்னு எடுத்துக்கலாமா length L, area is going to be A. இதை வந்து நம்ம 8 பீஸாக பிரேக் அவுட் பண்ணியிருக்கோம் ஓகே இந்த 8 பீஸில் 2 ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று 4 இன் பேரலல் இன்னொரு 4 இன் பேரல் அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறோம் சீரீஸில் ஆட் பண்ணி ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லி கேட்குறான் இல்லையா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எப்படி பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன R டேஷ் என்னன்னு கண்டுபிடிங்க எப்படி கண்டுபிடிக்கணும் நம்ம இந்த ஒயரை கட் பண்ணும்போது ரெசிஸ்டிவிட்டி மாறாது ஏரியா மாறாது அதுக்கு பதில் இங்கே என்ன மாறி இருக்குது லென்த்து மட்டும் 8 ஈக்குவல் பீசஸாக போட்டனால L/8 இருக்கும் ஸோ L/8 கீழே வந்துடும் ரோ L/A நம்ம என்னன்னு சொல்லலாம் R ஸோ R/8 இஸ் த R டேஷ் ஸோ இந்த ஒரு பீஸோட ரெசிஸ்டன்ஸ் வந்து R டேஷ் R/8 இப்போ இதில் 4 எடுத்துக்கிட்டு பேரலில் மேக் பண்ணுறேன்னா இன்னொரு 4 எடுத்து பேரலல் ஸோ இதோட ரெசிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் டைரெக்டாக இட் இஸ் இன் வாட் பேரலல் ஸோ R டபுள் டேஷ் இஸ் த ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் திஸ் R டபுள் டேஷ் ஸோ R 1/R டபுள் டேஷ் இஸ் நத்திங் பட் எல்லாத்தையும் பேரலில் போட்டாச்சு இப்போ எல்லாத்தையும் 4த்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 4 × 8/Rன்னு வருமா R/8 இருக்கிறது 8 மேலே போய்டும் 8/R ஸோ 4 ×
8 by r, which is nothing but what? R by 32 னு வரும், R double dash. Okay, so cross multiply பண்ணுங்க, R double dash is nothing but R by 32. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சீரீஸில் இருக்கனால டைரெக்டாக ஆட் பண்ணுங்க, you will get 2R by 32, cancel it, you will get what? R by 16. ஸோ NEET 2025 ரொம்ப டஃப்பான பேப்பர் சொன்னாங்க, இது மாதிரி ஈஸி கொஸ்டின்ஸை கேட்டிருக்கான் நம்மளுக்கு. ஸோ இதில் எந்த ஆப்ஷன் கரெக்ட்னா ஆப்ஷன் D is going to be correct. So the output Y of a given logic implementation is similar to the output of a dash gate அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். அதாவது இந்த கொடுத்துருக்க கேட் வந்து எதுக்கு ஈக்குவலண்ட்டான கேட் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கான். ஸோ ஃபஸ்ட்டு இதை எப்படி பண்ணணுன்றதை பாருங்கள். இதே மாதிரி ஒரு ஈக்குவலன்ட் சர்க்யூட்டை இதோட சர்க்யூட்டை நான் ட்ரா பண்ணி வச்சுக்கிட்டேன். நம்மளுக்கு வந்து என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இங்கே கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு இந்த கேட் வந்து ஒரு நார் கேட் இது. ஓகே, அண்ட் இது வந்து என்னது, ஒரு NAND கேட். ஓகே, அண்டு போட்டுட்டு ஒரு சர்க்கிள் இருந்தால் அது NAND, ஆர் கேட் கொடுத்துட்டு முன்னாடி ஒரு சர்க்கிள் இருந்தால் அது நார். ஓகே, அண்ட் இது வந்து என்னென்னா பியூர்லி ஒரு அண்டு கேட் இது, ஏன்னா ஒரு சர்க்கிள்லாம் முன்னாடி இல்லை, இட்ஸ் பியூர்லி அண்டு கேட். ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள், ஏ கொடுத்துருக்கான், இங்கே பி கொடுத்துருக்கான், இங்கே திரும்பவும் ஏ கொடுத்துருக்கான். ஸோ இந்த ஏ வந்து டைரெக்டாக இதோட கனெக்ட் ஆகுது, இந்த இடத்துல ஏன்னு எடுத்துக்கலாமா. அதே மாதிரி இது பி, ஸோ இந்த பிலேருந்து இந்த பக்கமும் பி தான் வரும், இங்கே என்ன வரும், நம்மளுக்கு பி தான் வரும். அதே மாதிரி இது ஏ, இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வரும், ஏ தான் வரும். ஓகே, இப்போ கேர்ஃபுல்லி லிசன் இயர். இந்த நார் கேட்டுக்கு இன்புட் என்னது, ஏயும் பியும் தானே. அப்போ நார் கேட்டோட ஆன்சர் என்ன வரும், ஆர் போட்டுட்டு மேலே பார் பண்ணணும். ஆர்னா என்னது, இது ரெண்டு இன்புட் என்னது, ஆர் பண்ணுங்க, ஏ ப்ளஸ் பி தான் ஆர். இது நார் கேட்னால பவரில் என்ன பண்ணுறோம், பார் போடணும். அதே மாதிரி இங்கே ஏ இருக்குது, இங்கே பி இருக்குது ஆஸ் த இன்புட். ஸோ நம்ம NAND கண்டுபிடிக்கணும். NAND எப்படி கண்டுபிடிக்கிறது, ஃபஸ்ட்டு AND பண்ணுங்கள், ஏபி இது ரெண்டு தான் இன்புட்டு, அதுக்கு பவரில் பார் போட்டால் அது என்னது NAND. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இப்போ இதுவும் தான் இந்த கேட்டுக்கான இன்புட், கரெக்டாக, இதுவும் தான் இதோட இன்புட்ஸ். ஸோ இப்போ இதை நம்ம எப்படி பண்ணணும், அண்டுனா என்ன அர்த்தம், ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணாலே போதும். ஸோ இதையும் மல்டிப்ளை பண்ணுறேன், தட்ஸ் கோயிங் டு பி மை ஒய், கரெக்டாக. இந்த ஒய் தான் வந்து ரிசல்டன்ட் கேட். ஓகே, அது ஒய் வேல்யூ தான் நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நல்லா கேர்ஃபுல்லி லிசன் இயர். இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க ஒய் இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது. இதை நான் வந்து எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறேன்னு பாருங்கள். நம்மளுக்கு வந்து there is a theorem called as De Morgan's theorem. ஸோ a plus b பார் இருக்குல்ல, இந்த a plus b பாரை a பார் b பார்னு எழுத முடியும். அதே மாதிரி a into b பாரை a பார் plus b பார்னு எழுத முடியும். ஸோ அதுதான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். a plus b ஹோல் பாரை நம்ம எப்படி பிரித்து எழுதலாம், a பார் into b பார், ab ஹோல் பாரை a பார் plus b பார்னு எழுதலாமா. எஸ், இப்போ இந்த a பார் b பார் உள்ளே வந்து மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ இது ஒரு டேர்ம் தானே, இதை வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், யூ வில் கெட் திஸ். அதே மாதிரி இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வரும். ஓகே, இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இது ஃபுல்லாக மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இது உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் கெட் லைக் திஸ். ஓகே, ஸோ அண்ட் டோன்ட் வரி அபவுட் லைக் இதை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும், ஏ பார் பி பார் திரும்ப ஏ பார்னு வரும். சார் இப்படி வருது சார், நீங்கள் இப்படி எழுதியிருக்கீங்களா அப்படின்னா அது டசன்ட் மேட்டர், நீங்கள் இப்படி எழுதலாம். ப்ராடக்ட்டில் தானே இருக்குது, ப்ராடக்ட்டில் இருக்கனால ப்ராப்ளம் இல்லை. இது ரெண்டுமே என்னது, ஈக்குவலண்ட். ஸோ இதை வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு இப்படி எழுதிக்கலாம். இதே மாதிரி இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம், யூ கேன் ரைட் லைக் திஸ். நம்மளுக்கு என்ன தெரியணும், ரெண்டு கேட் ஏ பார் மல்டிப்ளை பண்ணால் திரும்ப ஏ பார் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ இன்ட்டு ஏ அப்படின்ற மாதிரி ஏ பார் இன்ட்டு ஏ பார் கிடைக்கும், பி பார் இன்ட்டு பி பார் பி கிடைக்கும். ஸோ ஏ பார் இன்ட்டு ஏ பார் என்ன வரும், ஏ பார்னு வரும். பி பார் இன்ட்டு பி பார் திரும்ப பி பார் தான் வரும். ஸோ ஃபைனலி ஐம் கெட்டிங் லைக் திஸ். பாருங்கள், ஏ பார் பி பார் ப்ளஸ் ஏ பார் பி பார் ரெண்டுமே சேம் தானே, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் திரும்ப என்ன ஒரு ஆன்சரு, அதே ஆன்சர் தான் வரும், ஏ பார் பி பார். ஸோ இந்த ஏ பார் பி பாரை நான் என்ன எழுதலாம், ஏ ப்ளஸ் பி ஹோல் பார்னு எழுதலாமா. ஸோ ஏ பார் பி பாரை ஏ ப்ளஸ் பி ஹோல் பார்னு போடலாம்ல, அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, a plus b whole bar, which is nothing but what gate, this is going to be a NOR gate. So எந்த ஆப்ஷன் கரெக்ட்னா ஆப்ஷன் 1 தான் கரெக்ட். ஓகே, எனி டவுட்ஸ் here, டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் என்ன பண்ணுங்கள், சாட் பாக்ஸில் போடுங்க, கமெண்ட் பாக்ஸில். 2 ஐடென்டிக்கல் சார்ஜ் கண்டக்டிங் ஸ்பியர்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட, 2 சார்ஜ் கண்டக்டிங் ஸ்பியர்ஸ் இருக்குது, A and B, both are identical. ஐடென்டிக்கல்னால் என்ன அர்த்தம், சேம் மெட்டீரியல் சேம் ரேடியஸ்ன்னு அர்த்தம். ஓகே, சேம் ஸ்ட்ரக்சர் உள்ளது. ஓகே, சேம் ரேடியஸ். இப்போ they are being separated by a certain distance. எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு கொடுக்கல, பட் they are being separated by a certain distance. Charge on each sphere is Q. ரெண்டு ஸ்பியர்லையும் சார்ஜ் என்ன தான், Q இருக்கான். and the repulsion, force of repulsion between them is going to be capital F அப்படின்றத கொடுத்துருக்கான். ரெண்டு ஸ்பியருக்கு நடுவில் இருக்கக்கூடிய force between them வந்து capital F கொடுத்துருக்கான். a third identical uncharged conducting sphere, ஒரு மூணாவதா ஐடென்டிக்கல், எப்படி ஏபி இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு ஐடென்டிக்கலாக அன்சார்ஜ் ஸ்பியர் நம்மக்கிட்ட இருக்குது. is brought in contact with what, sphere A first. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பியர் இருக்குல்ல A,
அதில் சார்ஜ் Q இருந்துச்சுல அதோட காண்டாக்ட் கொண்டு வரான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், அன்சார்ஜ் ஸ்பியரை ஃபஸ்ட்டு ஏவோட காண்டாக்ட் கொண்டு போயிட்டு திரும்ப யாரோட காண்டாக்ட் கொண்டு வரான், பிக்கு காண்டாக்ட் கொண்டு வரான். ஓகே, நியூ ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் பிட்வீன் த ஸ்பியர்ஸ் ஏ அண்ட் பி என்னன்னு சொல்லி கேட்குறான். இஸ் பெஸ்ட் கிவன் பை, நடுவில் இருக்க ப்ராக்கெட்ன்றது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கிறது. பட் கொஸ்டின் எப்படி படிக்கணும், நியூ ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் பிட்வீன் த ஸ்பியர்ஸ் ஏ அண்ட் த பி இஸ் பெஸ்ட் கிவன் ஆஸ் அப்படின்னு சொல்லி தான் படிக்கணும் சேர்த்து. இந்த நடுவில் ப்ராக்கெட்டில் இருக்கிறது வந்து எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ். ஸோ என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள் எக்ஸ்ட்ரா. The radii of A and B are negligible compared to the distance of separation. So the force acting between them, they can be considered as a point charges. So இந்த பேப்பர் NEET பேப்பர் 2025 டஃப்னு சொன்னாலும் பாருங்கள் அவன் எவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருக்கான் முடிஞ்ச அளவுன்னு. ஸோ இதான் அந்த ரெண்டு ஸ்பியர். அப்படின்னா இந்த ரெண்டு ஸ்பியர் செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் டின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ரேடியஸை கம்பேர் பண்ணும்போது இது வந்து என்னவா இருக்குது, டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறனால இதை நம்ம என்னவே எடுத்துக்கலாம், பாயிண்ட் சார்ஜாக எடுத்த மாதிரி எடுத்துக்கலான்றான். ஸோ பேசிக்காக என்ன சொல்கிறான், பாயிண்ட் சார்ஜஸாக கன்சிடர் பண்ணிக்கலாம்னா ஈஸேஸ் கூலும் ஃபோர்ஸ் வந்து டேரெக்டாக அப்ளை பண்ணலாம். தட் இஸ் K(Q1 Q2 by R²)ன்ற அந்த ஃபார்முலாவே யூஸ் பண்ணலாம். பாயிண்ட் சார்ஜுக்கு யூஸ் பண்ணுற ஃபார்முலா தானே அது, அதே யூஸ் பண்ணலாம் அப்படின்றத அவன் சொல்ல வர்றது. கிளியரா? ஸோ இப்போ கவனிங்க, அவன் சொன்னதை ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணலாம். பட் இதை போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, ரெண்டு ஐடென்டிக்கல் ஸ்பியர்ஸை நம்ம காண்டாக்ட் கொண்டு வரோம். அப்போ எவ்வளோ சார்ஜ் ஃபைனலாக அந்த ரெண்டு ஸ்பியருக்கு இருக்குன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டெப்பு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, let's imagine, okay, இது வந்து Q1 ஸ்பியர். ஓகே, this is Q2 சார்ஜ் இருக்கக்கூடிய ஸ்பியர். இது ஸ்பியர் Q1 சார்ஜ், இது ஸ்பியர் Q2 சார்ஜ். ரெண்டுமே ஐடென்டிக்கல் ஸ்பியர்ஸ். இந்த ரெண்டு ஸ்பியரையும் நான் காண்டாக்ட் கொண்டு வரேன். அப்படி காண்டாக்ட் கொண்டு வந்தால் ரெண்டு பேருக்கும் என்ன ஆகும், ஃபைனலி சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் நடந்து ஃபைனலாக இருக்க போகிற காமன் சார்ஜோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q1 + Q2 டிவைடட் பை 2 தான் என்னது, காமன் சார்ஜ். ரெண்டு ஐடென்டிக்கல் ஸ்பியர்ஸ், ஒன்று Q1 இன்னொன்று Q2 ஐடென்டிக்கல், காண்டாக்ட் கொண்டு வந்தோன்னா ஃபைனல் சார்ஜ் வில் பி Q1 + Q2 divided by 2. This is the first concept in what? CBSEல ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் இது தான் கொடுத்துருப்பான், ஃபஸ்ட் ஆர் செகண்ட் எக்ஸாம்பிள் இஃப் ஐம் நாட் ராங். ஓகே, ஸோ அதுலேருந்து தான் கொஸ்டின்ஸும் வந்திருக்கு. ஸோ கவனிங்க, இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான், ஸ்பியர் ஏ ஸ்பியர் பி ரெண்டு பேரும் ஐடென்டிக்கல், Q சார்ஜ் இருக்குன்னா இப்போ ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் எவ்வளோ, கேபிட்டல் Fன்னு எடுத்துக்கலாம் கொடுத்துருக்கான் கொஸ்டினில். ஆனால் they are being separated by a certain distanceன்னு கொடுத்துருக்கான். அந்த டிஸ்டன்ஸ் நான் இங்கே என்ன எடுத்திருக்கேன், டின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ரெண்டு பேருக்கு நடுவில் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கும், ரிப்பல்ஷன் KQ²/D². இது வந்து இம்பார்ட்டன்ட், இதுதான் அவன் கொடுத்துருக்கக்கூடிய கேபிட்டல் F. ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறான் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு ஸ்பியர் ஏ இருக்குல்ல அதோட என்ன பண்ணியிருக்கான், ஒரு ஐடென்டிக்கல் அன்சார்ஜ் ஸ்பியர், இதில் சார்ஜ் கிடையாது சியில், அதை எடுத்து வந்து காண்டாக்டில் வைக்கிறான். காண்டாக்டில் வச்சதுக்கப்புறம் என்ன ஆகும், இது அன்சார்ஜ், இது ஆல்ரெடி Q சார்ஜ் இருக்குது ஏ. இப்போ இதை நான் அன்சார்ஜ் ஸ்பியரை சின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, காண்டாக்ட் கொண்டு வரும். அப்போ ரெண்டு பேருக்கும் என்ன ஆகிடும், ஃபைனல் சார்ஜ் ஏக்கும் சிக்கும் Q/2 Q/2ன்னு வந்துடும். எப்படி சார், இதுக்கு Q இதுக்கு அன்சார்ஜ், ஃபைனலாக இதுக்கு Q/2 இதுக்கு Q/2, அந்த காமன் சார்ஜ் Q/2 Q/2ன்னு வருது. எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த ஃபார்முலா தான். Q + 0 இனிஷியலி வாட் இஸ் த சார்ஜ் Q, இதுக்கு என்னது 0, Q + 0 divided by 2 you will get what, Q/2. அதுதான் என்னது காமன் சார்ஜ் ஆஃப்டர் கம்மிங் இன் கான்டாக்ட். ஸோ இப்போ ஏ ஸ்பியரோட சார்ஜ் Q/2 ஆகிடுச்சு, அன்சார்ஜுக்கு எவ்வளோ இருக்குது Q/2. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், இப்போ இந்த அன்சார்ஜ் ஸ்பியரை அடுத்து யாரோட கான்டாக்ட் கொண்டு வரான், பியோட கான்டாக்ட் கொண்டு வரான். ஆல்ரெடி பிக்கு என்ன இருந்துச்சு Q. இப்போ அந்த அன்சார்ஜ் ஸ்பியர் Q/2வை நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஏவோட கான்டாக்ட் போச்சு. இப்போ அந்த அன்சார்ஜ் ஸ்பியர் சிக்கு எவ்வளோ இருக்குது சார்ஜ் Q/2. அந்த Q/2 சார்ஜ் இருக்கிறதோட திரும்ப கான்டாக்ட் கொண்டு வரும். அப்படி கான்டாக்ட் கொண்டு வரும்போது ஃபைனல் சார்ஜ் என்ன ஆகும், ஒன்ஸ் அகேன் யூஸ் திஸ் ஃபார்முலா. ஓகே, Q1 + Q2 divided by 2. ஸோ Q + Q/2 divided by whole divided by 2ன்னு பண்ணிங்கன்னா you will get 3Q/4 as the common charge. இதுக்கும் இதுக்கும் கிளியரா? ஓகே, இப்போ பியோட சார்ஜ் வந்து 3Q/4, அந்த சியோடது 3Q/4. இப்போ அடுத்து என்ன கொஸ்டினில் கேட்டிருக்காங்கன்னா, the new force between A and B. ஓகே, நியூ ஃபோர்ஸ் பிட்வீன் A and B என்னன்னு சொல்லி இஸ் பெஸ்ட் கிவன் பை அப்படின்னு கேட்டிருந்தான்ல. இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, திரும்பவும் எவ்வளோ டிஸ்டன்ஸ்ன்னு கொடுக்கல. இனிஷியலாவது சர்டன் டிஸ்டன்ஸ்ன்னு கொடுத்துருந்தா நான் டீன்னு எடுத்திருந்தேன். இப்போ திரும்ப நியூ ஃபோர்ஸ்ன்னு கேட்டு ஏதாவது டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கானான்னு கேட்டிங்கன்னா நோ டிஸ்டன்ஸ் இஸ் பீன் கிவன். ஸோ வாட் ஐம் கோயிங் டு அஸ்யூம், ஐம் கோயிங் டு அஸ்யூம் சேம் டிஸ்டன்ஸ் டி. ஓகே, இப்போ இந்த பாருங்கள், ரெண்டு ஸ்பியர் ஏ அண்ட் பி அந்த கான்டாக்ட்லாம் கொண்டு வந்துட்டு ஏக்கு Q/2 பிக்கு என்னது 3Q/4 இல்லையா? ஸோ இதை ரெண்டுத்துக்கும் டி டிஸ்டன்ஸ்லேயே வச்சு பார்க்குறேன். ஓகே, ஏன்னா அவன் திரும்ப எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு கொடுக்கல, அவன் டிஸ்டன்ஸ் மாற்றிருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நான் இங்கே போடணும். இப்போ D/2ன்னு கொடுத்துருந்தான்னு வைங்க, போன டிஸ்டன்ஸோட கம்மி அப்படின்னா நான் இங்கே மாற்றிருப்பேன். பட் எதுவுமே கொடுக்கல, ஜஸ்ட் டீனே யூ கேன் ஹேவ். ஸோ இப்போ புது ஃபோர்ஸ் என்னென்னா K Q/2 3Q/4
whole divided by d square. So you multiply everything 3 by 8 kq square by d square. kq square by d square என்றது என்னது capital F தானே. அப்ப ஆன்சர் என்ன வரும் 3f by 8. ஸோ இது என்னன்னா ஆப்ஷன் 1. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஃபார்முலாஸ் உட்பட நான் கிளியராக சொல்லியிருக்கேன். அ பார்ட்டிகல் இஸ் ஆஃப் மாஸ் வந்து மூவிங் அரவுண்ட் ஆரிஜின் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆரிஜின்னா என்னது? இட்ஸ் நத்திங் பட் ஒரு பாயிண்ட். ஒரு அரவுண்ட் த ஆரிஜின் சுற்றி என்ன இருக்குது? ஒரு பார்ட்டிகல் ஆஃப் மாஸ் மேலே டுவர்ட்ஸ் சென்டர் பார்த்து ஒரு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்கிறான். நம்மளுக்கு தான் சர்க்குலர் மோஷன் படி தெரியுமே. ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டை பார்த்து ஒரு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா பேசிக்லி இட்ஸ் நத்திங் பட் வாட்? இட்ஸ் நத்திங் பட் அ சர்க்குலர் மோஷன். நம்மளுக்கு இது கிளியராக தெரியும் இல்லையா? ஸோ அதுதான் இங்கே அப்ளை பண்ணுறோம். அவன் டைரெக்டாக கொடுக்கல, பட் யூ ஹவ் கிவன். இஃப் போர் மாடல் இஸ் யூஸ்டு டு டிஸ்கிரைப் இட்ஸ் மோஷன், த ரேடியஸ் ஆஃப் nth ஆர்பிட் அண்ட் த பார்ட்டிகல் ஸ்பீட் இன் த ஆர்பிட் டிபெண்ட்ஸ் ஆன் n as அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கான். இப்போ எவ்ரிஒன் இஸ் கிளியர் வாட் தே ஹவ் ஆஸ்க்ட்? ஒரு பார்ட்டிகல் வந்து மேலே டுவர்ட்ஸ் சென்டர் பார்த்து, தட் இஸ் ஆரிஜின் பார்த்து ஃபோர்ஸ் எஃப் கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இட்ஸ் கோயிங் டு மூவ். நம்மளுக்கு தான் என்ன தெரியணும்? இட்ஸ் பீன் அப் மூவிங் இன் அ சர்க்குலர் ஆர்பிட். ஓகே, இஃப் போர்ஸ் மாடல் இஸ் யூஸ் டு டிஸ்கிரைப் இட்ஸ் மோஷன். ஸோ சர்க்குலர் பார்த்து டிஸ்கிரைப் பண்ணுறதுனா போர்ஸ் மாடல் ஆட்டம்ஸில் படிச்சிருக்கோம்ல கிளாஸ் 12. ஸோ அந்த பார்ட்டிகல் வெலாசிட்டி அந்த ரேடியஸ் டிபெண்டிங் ஆன் n என்னன்னு சொல்லி கேட்குறான். ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு என்னது? டுவர்ட்ஸ் ஆரிஜின் பார்த்து நம்மளுக்கு கேபிட்டல் F ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங். ஸோ திஸ் கேபிட்டல் F ஃபோர்ஸ் வில் ப்ரொவைட் த நெசசரி சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ், தட் இஸ் mv ஸ்கொயர் பை r ப்ரொவைட் பண்ணுது. ஓகே, ஸோ F is providing necessary centripetal force and போர்ஸோட கண்டிஷன் என்னது? mvr is equal to nh by 2 pi. இப்போ இந்த என்ன டிபெண்ட் பண்ணி ஆரும் வியும் என்னவா இருக்குன்னு சொல்லி தான் கேட்குறான். ஸோ எப்படி பண்ணலாம்? ஸோ இது வந்து நம்மளோட சர்க்குலர் மோஷனில் படித்தது, இது கிளாஸ் 12ல் படித்த ஆட்டம்ஸ் சாப்டரில் படித்தது போரோட கண்டிஷன். முக்கியமான பாயிண்ட்டு நம்ம எங்கே இதில் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னா, நம்ம எலக்ட்ரான் தானே சார் போர்ன்னு சொல்லி படித்தோம், ஏன் இதை வந்து ஒரு நார்மல் இங்கே எங்கேயாவது எலக்ட்ரான் மென்ஷன் பண்ணியிருக்கானா? ஜஸ்ட் தே ஹவ் மென்ஷன் இட் ஆஸ் அ பார்ட்டிகல் ஆஃப் மாஸ் m. வேறு எந்த டேட்டாவும் கொடுக்கல. ஸோ நம்ம எலக்ட்ரான் இருக்கிற இடத்துல வேற ஒரு பார்ட்டிக்கலாக we have assumed and doing this problem. ஸோ அது மாதிரி we should know to apply in different areas. வெறும் எலக்ட்ரான் மட்டும்தான் வச்சு நான் போருக்கு அப்ளை பண்ணணும்னு சொல்லக்கூடாது. போரை எடுத்துகிட்டு போய் வேற ஒரு பார்ட்டிகளுக்கு அப்ளை பண்ணியிருக்கான். மற்றபடி சேம் ஸ்டெப்ஸ் தான். ஓகே, ஸோ இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஈக்குவேஷன் 1, திஸ் இஸ் ஈக்குவேஷன் 2. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். மல்டிப்ளை பை ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் ஐ எம் கோயிங் டு டூ. நான் சொல்கிற ஸ்டெப் புரியுதா? ஆல்ரெடி என்கிட்ட F is equal to mv ஸ்கொயர் பை ஆர் இருக்குது. அதில் மல்டிப்ளை பை m டிவைடட் பை m பண்ணுறேன். மல்டிப்ளை பை ஆர் ஸ்கொயர் டிவைட் பை ஆர் ஸ்கொயர் பண்ணால் எனக்கு இந்த ஃபார்மேட்டில் வந்துடும். ஓகே, மல்டிப்ளை பை m டிவைட் பை m மல்டிப்ளை பை ஆர் ஸ்கொயர் டிவைட் பை ஆர் ஸ்கொயர். அது பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த போர்ஸ் ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய mvr வந்து வந்துடும். ஸோ mvr ஹோல் ஸ்கொயர்னு வந்துடுதா? ஸோ mvr இருக்கிறதுல நான் என்ன அப்ளை பண்ணலாம்? nh by 2 pi. nh by 2 pi ஸ்கொயர் பண்ணிங்கன்னா n ஸ்கொயர் h ஸ்கொயர் டிவைட் பை 4 pi ஸ்கொயர். அதுக்கப்புறம் கீழே இருக்கிறது m r ஸ்கொயர் இன்ட்டு r, யூ வில் கெட் r பவர் 3. ஸோ இப்போ நம்மளுக்கு பேசிக்காக என்ன கிடச்சிருச்சு? நம்ம வெலாசிட்டியை இப்போ நம்மளுக்கு நெக்லெக்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம ரேடியஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக இங்கே என்ன நோட் பண்ணணும் அப்படின்றத பாருங்கள். எஃப்ன்றது கான்ஸ்டன்ட், கொஸ்டினில் கொடுத்துட்டான். மாஸ்ன்றது கான்ஸ்டன்ட், ஹெச்ன்றது கான்ஸ்டன்ட், 4 pi ஸ்கொயர்ன்றது கான்ஸ்டன்ட். ஸோ இந்த r பவர் 3யை யூ பிரிங் இட் திஸ் சைட். அப்போ என்ன ஆகிடும்? r பவர் 3 இஸ் ப்ரொபோர்ஷனல் டு வாட்? n ஸ்கொயர். ஸோ r பவர் 3 இஸ் ப்ரொபோர்ஷனல் டு n ஸ்கொயர்னு சொல்லலாமா? இந்த r பவர் 3யை லெஃப்ட்டில் கொண்டு வரீங்க. r பவர் 3 இஸ் ப்ரொபோர்ஷனல் டு n ஸ்கொயர். மற்ற எல்லாருமே என்னது? கான்ஸ்டன்ட். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? r பவர் 3 இஸ் ப்ரொபோர்ஷனல் டு n ஸ்கொயர்னா இந்த பவர் 3 அன்சைட் கொண்டு போட்டிங்கன்னா என்ன ஆகிடும்? 2/3 மாறிடும்ல, ஆல்ரெடி 2. ஸோ 2/3. ஸோ ரேடியஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு n பவர் 2/3. முக்கியமான பாயிண்ட்டு, நம்ம அங்கே ரேடியஸில் என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, எலக்ட்ரான் கேஸில் nth ரேடியஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு n ஸ்கொயர்னு படிச்சிருக்கோம். அதையும் இதையும் கம்பேர் பண்ணக்கூடாது. அது எலக்ட்ரானுக்கு, இது பியூர்லி ஃபார் அ ஜென்ரல் பார்ட்டிக்கல். இப்போ நம்ம அதை பண்ணிட்டோம். r is proportional to n பவர் 2/3. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? திரும்ப அந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கோங்க. இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை ரீரைட் பண்ணுங்க. v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன எழுதலாம்? v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு fr பை mனு எழுதலாமா? இதில் v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு fr பை mனு எழுதிட்டேன். அதுக்கப்புறம் நம்மளால் என்ன சொல்ல முடியும்? f m கான்ஸ்டன்ட் தானே. ஸோ v ஸ்கொயர் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு rன்னு சொல்லலாமா? r is proportional to n பவர் 2/3 கண்டுபிடிச்சிருக்கோம்ல. ஸோ அதை வந்து r இருக்க இடத்துல n பவர் 2/3 சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இந்த 2 அன்சைட் கொண்டு போனீங்கன்னா என்ன ஆகிடும்? 2 will get cancel. Finally v is proportional to n பவர் 1/3 வருது. ஓகே, உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும் நம்புகிறேன். ஜஸ்ட் எலிமினேஷன் மெத்தட் தான். இந்த ரெண்டு ஈக்குவேஷன் தான் கோர் ஈக்குவேஷன். அதுலேருந்து உங்களுக்கு என்ன பண்ண தெரியணும்? சிம்பிளிஃபை பண்ண தெரியணும். ஓகே, ஜஸ்ட் ப்ரொபோர்ஷனாலிட்டி வச்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். இட்ஸ் வெரி ஈஸி. தி எலக்ட்ரிக் டைபோல் வித் டைபோல் மூமெண்ட் 5 × 10⁻⁻6 கூலும் மீட்டர்
டைபோல் மொமெண்ட் அப்படினாலே என்ன அர்த்தம்? அது வந்து சென்டிமீட்டர் கிடையாது, இட்ஸ் ஆக்சுவலி கூலோமீட்டர். ஸோ சிஎம்ன்றது வந்து நிறைய பேர் வந்து சென்டிமீட்டர் சொல்லிட்டு மாற்றிடக்கூடாது 10⁻²க்கு. இட்ஸ் ஆக்சுவலி கூலோமீட்டர். ஓகே, ஸோ இஸ் அலைன்ட் வித் த டைரக்ஷன் ஆஃப் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் மேக்னிடியூட் 4 × 10⁵ நியூட்டன் per கூலும். ஸோ நம்ம கிட்ட டைபோல் மூமெண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா, திஸ் இஸ் அ டைபோல் மூமெண்ட் ஆஃப் த டைபோல். யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணியிருக்கான், அதோட மேக்னிடியூட நம்மளுக்கு கொடுத்துட்டான். ஸோ டைபோல் இஸ் தென் ரொட்டேட்டட், அதாவது இனிஷியலாக எப்படி அலைன் ஆயிருக்கு? டைபோல் இஸ் அலைன்டு வித் யூனிஃபார்ம் ஃபீல்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? டைபோலும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் என்னவா இருக்குது? ரெண்டும் சேம் டைரக்ஷனில் இருக்குதுன்னா அலைன்டுன்னு அர்த்தம். இப்போ என்ன பண்ணுறோம்? அதுக்கப்புறம் இந்த டைபோல் இஸ் ரொட்டேட்டட் த்ரூ ஹவு மச் ஆங்கிள்? 60 டிகிரி வித் ரெஸ்பெக்ட் டு த எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்ட். எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து எவ்வளோ ஆங்கிள் ரொட்டேட் ஆயிருக்கு? டைபோல் 60 டிகிரிக்கு ரொட்டேட் ஆயிருக்கு. இந்த சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னன்னு சொல்லி கேட்டிருக்கான். இட்ஸ் வெரி டைரக்ட் கொஸ்டின்ஸ். ஸோ சிபிஎஸ்சியில் நம்ம இது மாதிரி கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். ஸ்டாண்டர்டாக 12th கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். ஸோ நம்மளுக்கு வந்து டைபோல் மொமெண்ட் கொடுத்துட்டா, எஸ்ஐ யூனிட்டில் போட்டிருக்கோம். அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் நியூட்டன் per கூலும் அதையும் போட்டாச்சு. தேர் ஆஸ்கிங் சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி UF - UY. அப்போ நம்மளுக்கு என்ன வரும்? ஸோ இனிஷியலாக பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்ட். எலக்ட்ரிக் ஃபீல்டும் டைபோல் மூமெண்ட்டும் அலைன் ஆகிருக்கு. அலைன் ஆகிருந்தால் வாட் இஸ் ஆங்கிள் இயர்? அலைன் ஆயிருந்துச்சுன்னா வாட் இஸ் ஆங்கிள் அப்படின்னா, தீட்டா வந்து என்ன வந்துடும்? 0 டிகிரி. ஸோ டைபோல் மூமெண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் போத் ஆர் இன் த சேம் டைரக்ஷன், ஆங்கிள் வில் பி 0. ஸோ இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னது? -PE cos 0. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? இப்படி இருக்கக்கூடிய டைபோலை நம்ம என்ன பண்ணுறோம்? எவ்வளோ ஆங்கிள் ரொட்டேட் பண்ணிருக்கோம்? 60 டிகிரி. ஸோ இந்த இடத்துல வாட் இஸ் கோயிங் டு பி த பொட்டன்ஷியல் எனர்ஜி? -PE cos 60. டைபோல் மூமெண்ட்டுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும். ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? -PE/2ன்னு கிடைக்குது. ஸோ UI UF ரெண்டு எதுவும் வேல்யூ இருக்கா? நம்ம சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி மீன்ஸ் ஆல்வேஸ் என்ன பண்ணணும்? சேஞ்ச்னாலே ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஃபைனல் மைனஸ் இனிஷியல் பண்ணுவோம், மைனஸ் ப்ளஸ், ஃபைனலி வில் கெட் PE/2. ஸோ இப்போ நான் அடுத்து என்ன பண்ணணும்னா, கொடுத்துருக்கக்கூடிய P and E டிவைடட் பை 2 பண்ணனா எனக்கு ஆன்சர் 1 ஜூல் வருது. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் 3. நம்மளுக்கு வந்து டி ப்ராக்லி வேவ்லென்த் ஆஃப் அன் எலக்ட்ரான் ஆர்பிட்டிங் இன் nth ஸ்டேட், n வந்து 2ன்னு கொடுத்துருக்கான். ஆஃப் அன் ஹைட்ரோஜன் ஆட்டம். ஹைட்ரோஜன் ஆட்டம் கொடுத்துட்டான். ஹைட்ரோஜன் ஆட்டம்னா நம்ம என்ன எடுக்கணும்? Z-ஓட வேல்யூ 1ன்னு சொல்லி நம்ம எடுப்போம். என்னோட வேல்யூ 2. என்னோட வேல்யூ 2னா அது வந்து என்னது? செகண்ட் ஆர்பிட். ஸோ இஸ் க்ளோஸ் டு டி ப்ராக்லி வேவ்லென்த் ஆஃப் எலக்ட்ரான் ரிவால்விங் பற்றி தான் கேட்டிருக்கான். ஸோ இட்ஸ் அ டைரக்ட் கொஸ்டின். போர் ரேடியஸோட வேல்யூ 0.052 நானோமீட்டர் அப்படின்ற வேல்யூவும் கொடுத்துருக்கான். ஸோ இந்த கொஸ்டினை எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம்? இதை ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. நம்மளுக்கு டி ப்ராக்லி வேவ்லென்த் சொன்ன ஃபார்மில் வந்து டி ப்ராக்லி சொன்னது λ = h/mvன்றது நம்ம nth ஆர்பிட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அப்போ நான் என்ன பண்ணிடுறேன்? λn = h/m × vn போட்டுறேன். இது வந்து டி ப்ராக்லி சொன்னது. இப்போ போர் மாடல் படி எலக்ட்ரான் ரிவால்விங்க்கு we know the quantization condition MVN Rn = nh/2π. இங்கே nன்றது என்னது? nth ஆர்பிட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறது 1 2 3 4ன்னு we can say. இதுக்கு இன்னொரு பேர் என்னது? பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். இப்போ போர் ரேடியஸ் வந்து 0.052 நானோமீட்டர். நம்மளுக்கு nth ரேடியஸோட ஃபார்முலாவும் நம்மளுக்கு தெரியும். போர் ரேடியஸ் × n²/z. இங்கே z-ஓட வேல்யூ என்ன வரும்? 1. அண்ட் என்னோட வேல்யூ என்னது? 2. I have written here also. இப்போ நம்மளுக்கு இந்த ஃபார்முலா இருக்குது. இதில் நம்ம என்னோட வேல்யூ என்ன போடணும்? 2ன்னு போடணுமா? அப்போ λ2 = h/mv2ன்னு வரும். இப்போ எனக்கு என்ன வேணும்? மை கொஸ்டின் இஸ் λ2 என்னன்றது தான் கொஸ்டின். இப்போ எனக்கு h/mv2 இது டினாமினேட்டர் தெரியணும். பேசிக்காக m × v2 தெரியணும். அதை நான் எங்கேருந்து கண்டுபிடிக்க போனால் ஐம் கோயிங் டு யூஸ் த போர் எக்ஸ்பிரஷன். ஸோ நான் அதுக்கு இப்போ என்ன பண்ணலாம்? n இருக்க இடத்துல என்ன பண்ணிடலாம்? 2ன்னு போடலாமா? ஸோ 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். வாட் யூ வில் கெட்? ஃபஸ்ட்டு நான் இந்த Rn கீழே கொண்டு வந்துடுறேன். Rn கீழே கொண்டு வந்துட்டேன். என்னோட வேல்யூ 2ன்னு போட்டாச்சு. ஸோ வாட் ஐ வில் கெட் இயர்? m × v2 will be equal to what? 2 என்ன ஆகிடுது? கேன்சல் ஆகிடுது. ஸோ h/πr2ன்னு வருதா? இந்த R2 இருக்க இடத்துல நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? இது Rn இருக்குது. ஸோ R2 என்ன வரும்? ஸோ 2² you will get divided by 1. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1 மேலே போயிடுச்சு. R0 × 2². m × v2ஓட வேல்யூ என்ன கிடைக்குது? h/4πr0. ஓகே, இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா மிஸ்டேக் வந்து இந்த R0ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். இங்கே R0 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா கேல்குலேஷன் பார்க்கறதுக்கு ரொம்ப வந்து ஒரு மாதிரி காம்ப்ளெக்ஸாக இருக்கும். டோன்ட் சப்ஸ்டியூட் த வேல்யூஸ். ஏன்னா டேர்ம்ஸ் எப்போவுமே வந்து கேன்சல் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் எச்சை கூட பாருங்கள், இங்கே சப்ஸ்டியூட் பண்ணல, பையும் சப்ஸ்டியூட் பண்ணல. சப்ஸ்டியூட் பண்ணாதீங்க. லாஸ்ட்டாக நம்மளோட என்ன தேவையோ, இப்போ லாம்டா எக்ஸ்பிரஷனில் வந்துட்டு யூ கேன் சப்ஸ்டியூட். அப்போ உங்களுக்கு என்னென்ன டேர்ம்ஸ் கேன்சல் ஆகுதுன்னு தெரியும். இங்கே ஆரம்பமாக சப்ஸ்டியூட் பண்ணும்போதே டிரைவ் பண்ணும்போதே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டாம். லாஸ்ட்டாக ஃபைனல் ஸ்டெப்பில் யூ கேன் சப்ஸ்டியூட் த வேல்யூஸ். ஓகே, ஸோ λ2 வந்து h/mv2 இல்லையா? mv2ஓட வேல்யூ h/4πr0. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா டினாமினேட்டரில் h இருக்கும், மேலே என்ன வருது? 4πr0. ஸோ h என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். ஸோ 4πr0. R0ஓட வேல்யூ ஆல்ரெடி கொடுத்துருந்தா. திஸ் இஸ் R0 வேல்யூ, போர் ரேடியஸ் 4 × π. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட்
0.653 நானோமீட்டர்னு வருது. ஆனால் இதை அப்ராக்சிமேட் பண்ணால் நம்மளுக்கு ஆப்ஷன் 3 ஆன 0.67 நானோமீட்டர் அப்படின்றது கரெக்டாக வருது. ஏன்னா 65 தான் நம்மளுக்கு வந்தது, ஆனால் ஆப்ஷனில் க்ளோஸராக இருக்குது 0.67. ஸோ ஆப்ஷன் 3 தான் நம்மளுக்கு கரெக்டு. மைக்ரோஸ்கோப் ஆஸ் அ அப்ஜெக்டிவ் ஆஃப் ஃபோக்கல் லென்த் வந்து 2 சென்டிமீட்டர் அண்ட் ஐபீஸ் ஆஃப் ஃபோக்கல் லென்த் 4 சென்டிமீட்டர். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு மைக்ரோஸ்கோப்பு, அப்ஜெக்டிவோட ஃபோக்கல் லென்த்தும் ஐபீஸோட ஃபோக்கல் லென்த்தும் கொடுத்துட்டா டியூபோட லென்த்து, தட் இஸ் ஐபீஸ்க்கும் அப்ஜெக்டிவ் இருக்கக்கூடிய லென்த் தானே நம்மளுக்கு வந்து டியூபோட லென்த், விச் இஸ் கோயிங் டு பி 40 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கான். இஃப் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த டிஸ்டிங்விஷன் ஆஃப் ஐ இஸ் கோயிங் டு பி 25 சென்டிமீட்டர். இப்போ த மேக்னிஃபிகேஷன் இந்த மைக்ரோஸ்கோப் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கான். இப்போ ஜென்ரலாக மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிக்க சொன்னா நம்மளுக்கு 2 டைப் ஆஃப் மேக்னிஃபிகேஷன் இருக்குது. ஒன்று வந்து மேக்னிஃபிகேஷன் இன் ரிலாக்ஸ்ட் ஐ, இன்னொன்று மேக்னிஃபிகேஷன் இன் ஸ்ட்ரெயின்ட் ஐ. தட் இஸ் எம்டின்னு சொல்லுவான், விச் இஸ் ஸ்ட்ரெயின்ட் ஐ, M infinity, that is relaxed eye. ஸோ 2 மேக்னிஃபிகேஷன் இருக்கு. ஆனால் கொஸ்டினில் வந்து ஜஸ்ட் மேக்னிஃபிகேஷன் இந்த மைக்ரோஸ்கோப்னு கொடுத்துருக்கான். கரெக்டாக ஜென்ரலாக நம்ம என்ன ஸ்டெப் பண்ணுவோம், 2 மேக்னிஃபிகேஷன் இருக்குது. இங்கே வந்து இஃப் த டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்விஷன் ஆஃப் ஐ வந்து 25 சென்டிமீட்டர், இந்த டேட்டா இருக்குல்ல, டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்விஷன் இஸ் கோயிங் டு பி 25 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கான்ல. எப்போல்லாம் வந்து இதை கொடுத்துட்றானோ, டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்விஷன் வந்து 25 சென்டிமீட்டர் கொடுக்குறானோ, நம்ம ஜென்ரலாக என்ன ஸ்டெப் பண்ணுவோம்னா MD கண்டுபிடிப்போம். ஓகே, MD தான் we will find it. ஓகே, ஆனால் இப்போ பாருங்கள் இந்த ப்ராப்ளமில் ஏன் இது ட்ரிக்கி அப்படின்னா, இது மாதிரி டேட்டா ஜென்ரலாக மேக்னிஃபிகேஷன் கொடுக்கல, எதுன்னு M infinity MDன்னு கொடுக்கல. அப்போ நம்ம அதை கண்டுபிடிக்கணும் போது அவன் கொடுத்துருக்க டேட்டாவில் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்விஷன் வந்து 25 சென்டிமீட்டர்னால நம்ம ஸ்ட்ரெயின் டை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவோம். we try to find this. ஆனால் இங்கே கவனிங்க என்ன நடக்குதுன்னு. ஃபஸ்ட்டு இவன் கொடுத்துருக்க டேட்டா இது கரெக்டாக. இப்போ நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும், 2 டைப் ஆஃப் மேக்னிஃபிகேஷன். நான் சொல்கிறேன் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு லிசன் பண்ணுங்கள். ஸோ 2 மேக்னிஃபிகேஷன், ஒன்று ரிலாக்ஸ்ட் ஐ. ரிலாக்ஸ்ட் ஐயோட அப்ராக்சிமேட் ஃபார்முலா வந்து L/FO D/FE. இதான் ஒரிஜினல் ஃபார்முலா, பட் இதான் அப்ராக்சிமேட் ஃபார்முலா. கொடுத்துருக்க டேட்டா 4 டேட்டாவும் கொடுத்துருக்கான். ஸோ இதை 4த்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா M infinity கண்டுபிடிங்க. 2 மேக்னிஃபிகேஷனும் கண்டுபிடிக்கலாம். ஆனால் நம்ம எதை ப்ரிஃபர் பண்ணுவோம், ஜென்ரலி என்ன பண்ணுவோம்னா MD தான் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவோம். இப்போ நான் 2மே கண்டுபிடிச்சி உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன பிரச்சனைன்னு. ஸோ M infinity வந்து 1 to 5 வருது. இது ஆப்ஷன் 3ல இருக்குது இந்த 1 to 5ன்றது. ஓகே, M infinity. ஆனால் நம்ம ஒரிஜினலாக இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும்போது கொடுத்துருக்க கொஸ்டின்லே லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்விஷன் வந்து 25 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கனால நம்ம MD கண்டுபிடிக்க, தட் இஸ் ஸ்ட்ரெயின் டை தான் கண்டுபிடிப்போம். எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் தியரி படிக்கும்போது இந்த ஸ்டெப்பை தான் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்க. ஸ்ட்ரெயின் டை தான் இங்கே ஒர்க் அவுட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ L/FO 1 + D/FE. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா வேல்யூஸ் கொடுத்துருக்க வேல்யூஸ் போட்டிங்கன்னா 115 வருது. 115 வருது. ஆனால் இது எந்த ஒரு ஆப்ஷனுமே எக்ஸாக்டாக மேட்ச் பண்ணல. இதுக்கு க்ளோஸராக வரக்கூடிய வேல்யூஸ் கூட என்னென்னு பார்த்தீங்கன்னா 145 தான் வருது. பட் 115ன்ற இந்த வேல்யூ வந்து எக்ஸாக்டாக வரல, எந்த ஆப்ஷன்லையும் வரல. இப்போ என்ன சொல்கிறான்னா, இது மாதிரி எந்த மேக்னிஃபிகேஷன் கொடுக்கல. அப்போது 2 மேக்னிஃபிகேஷன் செக் பண்ணும்போது நம்மளுக்கு ரிலாக்ஸ்ட் ஐ வந்து 1 to 5, அது ஆப்ஷன் 3ல இருக்கனால நம்ம அப்ராக்சிமேட் ஆன்சர்னு சொல்லிட்டு 145 போடாமல் எக்ஸாக்டாக வந்து 1 to 5 தான் ஆன்சராக இருக்கும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நான் சொல்கிறது புரியுதா? கொஷினில் எந்த மேக்னிஃபிகேஷன் கொடுக்கல, ஆனால் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்விஷன் சொல்லிட்டு 25 சென்டிமீட்டர்னால நம்ம ஸ்ட்ரெயின் டை தான் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவோம். 115 வருது. பட் இந்த இது எந்த ஆப்ஷனையும் மேட்ச் பண்ணாதனால க்ளோஸராக வர்றது 145 தான். ஆனால் 145 வந்து ஒரிஜினல் ஆன்சர் கீழே நான் இப்போ தான் செக் பண்ணேன். ஒரிஜினல் ஆன்சர் கீழே 145 கரெக்டாக கிடையாது. எது கரெக்டாக அப்படின்னா அவன் இதை தான் கரெக்டுன்னு போட்டிருக்கான். ஃபைனல் ஆன்சருக்கு கீழே NEET 2025. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, எந்த அப்ராக்சிமேஷன் கொடுக்கலன்னா 2 இதையும் கண்டுபிடிச்சிட்டு அதில் எந்த ஆன்சர் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுதோ அதை நீங்கள் போடலாம். ஓகே, பட் ஜென்ரல் ப்ரொசீஜர் படி நம்ம எப்பவுமே என்ன கண்டுபிடிப்போம், அந்த இடத்துல ரிலாக்ஸ்ட் ஐ கண்டிஷன் 25 சென்டிமீட்டர் கொஸ்டினில் கொடுத்தனால இதை தான் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவோம். பட் இதோட ஆன்சர் மேட்ச் ஆகிறதுனால இதுதான் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிறதுனால 1 to 5 தான் மார்க் பண்ணணும் அப்படின்றது தான் இங்கே விஷயம். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்துச்சுன்னா எப்படி அப்ரோச் பண்ணணும், இதுதான் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல ஆன்சர் பண்ணுறது. பிளேட்ஸ் ஆஃப் அ parallel plate capacitor are separated by D. ஓகே, 2 பிளேட்டுக்கு நல்ல D டிஸ்டன்ஸ் இருக்குது. 2 slabs of different dielectric constant K1 and K2 with thickness 3/8 D and D/2 are inserted in the capacitor. ஸோ கெப்பாசிட்டர் வந்து D distance plates distance இருக்குது. அதில் வந்து K1 and K2ன்னு சொல்லிட்டு 2 dielectric slab வந்து இன்சர்ட் பண்ணுறான், 3D/8 and D/2. Okay, due to this the capacitance becomes 2 times larger than the nothing between the plates. ஸோ இனிஷியலாக எதுவுமே இன்சர்ட் பண்ணல. இப்போ நம்ம இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுதா, கெப்பாசிட்டன்ஸ் ட்வைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கான். K1 is equal to 1.25,
K2. 1.25 நம்ம என்ன எழுதலாம் 5/4 எழுதலாம் இல்லையா. இந்த வேல்யூ ஆஃப் K1 என்னன்னு சொல்லி கேட்குறான். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப டேரெக்டாக இருந்தாலுமே இதில் ஒரு ஸ்மால் ட்ரிக்கி பாயிண்ட் இருக்குது. அதை வந்து நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணாலே இந்த ப்ராப்ளம் ரொம்ப ஈஸி தான். ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம், ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா பேஸ்ட். ஸோ எப்படி பண்ணுறதுன்றதை பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருந்தான், 2 கெப்பாசிட்டருக்கு நடுவில் டிஸ்டன்ஸ் வந்து டின்னு சொல்லியிருந்தான்னா, அப்போ ஜென்ரலாக கெப்பாசிட்டர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் டினா உள்ள நம்ம இனிஷியலி என்ன மீடியம் இருக்குன்னு எடுத்துக்கலாம். we can take it as air or vacuum. கரெக்டாக அப்போ இருக்கக்கூடிய கெப்பாசிட்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சலாம். C0ன்னு சொல்லலாம் இல்லையா. ε0 A/D is the capacitance. இப்போ என்ன பண்ண போகிறான், 2 dielectric slab of thickness 3D/8 and D/2 வந்து இன்சர்ட் பண்ண போகிறான். இப்போ ஒரு விஷயம், 2 dielectric slab இன்சர்ட் பண்ணுறான் கரெக்டாக. ஒன்று 3D/8, இன்னொன்று D/2. இப்போ இதுதான் நம்மளோட ஒரிஜினல் கெப்பாசிட்டர். இதில் வந்து ஒரு ஸ்லாப் இன்சர்ட் பண்ண போகிறான் which is of thickness 3D/8, இன்னொன்று வந்து D/2. இப்போ 2 ஸ்லாபை இன்சர்ட் பண்ணுறான், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் டிஸ்டன்ஸ் எவ்வளோ வரணும், வாட் வி எக்ஸ்பெக்ட். சி டோட்டலாக எங்கிட்ட D இருக்குது, ஒரு ஸ்லாப் வந்து 3D/8, இன்னொரு ஸ்லாப் வந்து D/2. இப்போ ரெண்டுத்தையும் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் டோட்டலாக ஆட் பண்ண எவ்வளோ இருக்கணும், 3D/8ம் D/2 ஆட் பண்ணால் நம்மளுக்கு D தானே வரணும் டோட்டல் டிஸ்டன்ஸ். ஸோ லெட்ஸ் ட்ரை டு செக் இட். 3D/8ஐயும் D/2 ஆட் பண்ணால் என்ன வரும், Dனா வரும் கிடையாது. இது வந்து 4, இது வந்து என்னது 8 ஆகிடும். ஸோ ஃபைனலி வில் கெட் 70/8. ஸோ விச் இஸ் நாட் ஈக்குவல் டு வாட், டிக்கு ஈக்குவலாக இல்லை. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஃபுல்லாக வந்து பார்ஷியலி ஃபில்டு கெப்பாசிட்டர் தான் இது. யூஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த ஃபுல் டைஎலக்ட்ரிக், அதாவது நம்ம இனிஷியலாக ஏர் மீடியம் இருந்துச்சுல, அதில் வந்து ஃபுல்லாக நம்மளை வந்து ஃபில் பண்ணிடல. ஓகே, ஸோ ஒரு இதில் வந்து K1 ஆட் பண்ணியிருக்கேன், இன்னொன்று K2. அப்போ ரிமைனிங் ஒரு சைடு வந்து என்னவா இருக்குது, இப்போவும் இட்ஸ் கோயிங் டு பி ஏராக இருக்க போகுது. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா. நம்ம இதை எப்படி எடுத்துக்கணும்னா 3D/8ன்றது ஒன்று, இன்னொன்று D/2. அப்போ ரிமைனிங் இருக்க டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும், எம்டி தானே. எம்டி மீன்ஸ் வாட் மீடியம் இட் இஸ், ஏர் மீடியம். கொஸ்டின் புரியுதா, இட்ஸ் கோயிங் டு பி ஏர் மீடியம். புரியுதா. ஸோ இதுதான் இங்கே இம்பார்ட்டண்டான ட்ரிக்கு. ஸோ நம்ம இனிஷியலி ஏர் இருந்துச்சு, ஏர்லேருந்து நம்ம என்னவா மாற்ற போகிறோம், we are going to insert 2 dielectric slabs. ஆனால் ஃபுல்லாக கெப்பாசிட்டி ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணிடல. அப்படி நம்ம ஃபுல்லாக ஆட் பண்ணியிருந்தோம்னா இந்த 3D/8ம் D/2 ஆட் பண்ணியிருந்தால் Dன்னு வந்துருக்கணும். அப்படி வரல, எக்ஸ்ட்ராவாக there is a D/8 டிஸ்டன்ஸ் வந்து கேப் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம என்ன எடுத்துக்கணும்னா தனியாக அது ஒரு ஏர் மீடியமாக எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளமை நல்லா கவனிங்க. இனிஷியலி ஏர், பட் 2 dielectric slab வந்து இன்சர்ட் பண்ணுற, ஒன்று K1, இன்னொன்று K2. இன்னொன்று என்னது, எதுவுமே இல்லைனா அது என்னது, இட்ஸ் கோயிங் டு பி ஏர் மீடியம். ஸோ நம்ம என்ன தெரிஞ்சிருக்கணும், இதோட டிஸ்டன்ஸ் T1, இதோட டிஸ்டன்ஸ் T2. அப்போ இதோட கண்டிப்பாக என்னவா இருக்கும், T3 தானே. லெட்ஸ் ட்ரை டு ஃபைண்ட் த T3. ஓகே, ஸோ எப்படி T3 கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். ஸோ இது வந்து T1. வாட் இஸ் த T1 வேல்யூ, T1 இஸ் கோயிங் டு பி 3D/8. T2ஓட வேல்யூ என்னது, D/2. மூணாவதாக இருக்குது T3. இப்போ அதுதானே நம்மளுக்கு தெரியாது இந்த கேப்பு. ஸோ தட் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் ஆன்சர் என்ன வரணும், D தானே. அப்போ T3ஓட வேல்யூ என்ன வரும் நம்மளுக்கு, you try to work it out what you will get. ஸோ இதை ஆட் பண்ணுங்கள், இந்த டேர்ம்ஸ்லாம் ரைட் சைட் கொண்டு வந்து T3ஓட வேல்யூ என்ன கிடைக்குது நம்மளுக்கு, D/8ன்னு சொல்லி கிடைக்குது. ஸோ T3 வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இந்த டிஸ்டன்ஸு. வாட் இஸ் K3 வேல்யூ, K3ஓட வேல்யூ இஸ் கோயிங் டு பி ஏர். இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், K3ஓட வேல்யூ வந்து 1. ஸோ T1, T2, T3 நம்மளுக்கு இப்போ 3 பேரோட திக்னஸும் தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ என்னென்னா நம்ம 2 ஆட் பண்ணுறான்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2 இதுக்கு ஃபார்முலா போட்டுருவாங்க. ஆனால் இது வந்து 3 தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ இதை எப்படி பண்ணுறது. ஸோ அடுத்து பாருங்கள், கொஸ்டினில் என்ன சொல்லியிருந்தேன், K1 is 1.25, K2 இல்லையா. அப்போ அந்த 1.25 5/4ன்னு எழுதலாம். யூ கேன் சிம்பிளி எவாலுவேட் அண்ட் கன்வெர்ட் டு 5/4. சரி, இப்போ நம்மளுக்கு என்ன சொல்லியிருந்தா, ஆஃப்டர் ஆடிங் த டயலக்ட்ரிக் இட் ஹவ் பீன் கன்வெர்டட் 2 times ஆஃப் த ஒரிஜினல் ஒன். ஏராக இருக்கும்போது என்னவா இருந்துச்சு, இட்ஸ் கோயிங் டு பி C0 இருந்துச்சு. பட் டயலக்ட்ரிக் ஸ்லாப்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆயிடுச்சு, 2 times C0 மாறுச்சுல. ஸோ நான் என்ன போட்டிருக்கேன்னு பாருங்கள், த C ஈக்குவலன்ட் ஃபார் திஸ் ஒன், இந்த கேஸ் இருக்குல்ல 3 dielectric slab K1, K2, K3, அதோட ஈக்குவலன்ட் வந்து 2 times த C0 அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஸோ C ஈக்குவலண்டோட ஃபார்முலா என்னது, ε0 A/T1/K1 + T2/K2. நிறைய பேர் T1 இதோட நிப்பாட்டிடுவாங்க. இந்த ப்ராப்ளமோட ட்ரிக் என்னென்னா, நம்ம எதுவுமே இல்லைனா ஆட் பண்ணலாம், அந்த இடத்துல என்ன எடுத்துக்கணும், திஸ் கோயிங் டு பி ஏர் மீடியம் T3/K3. ஸோ இப்போ இந்த C ஈக்குவலண்ட் இருக்கு இல்லையா, இதை நம்ம என்ன எழுதலாம், 2 × C0 which is ε0 A/D. ஓகே, ஸோ இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம்ல. T1 ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், T2, T3 வந்து D/8. எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னா C0 வந்து ε0 A/D when it is in air medium. ஓகே, மேலே ε0 A, இந்த சைடில் இது கேன்சல் ஆகிடும், 2/D அப்படின்னு சொல்லி இருக்கும்.
இப்போ இதில் நெக்ஸ்ட் ஸ்டெப்பை கவனிங்க, ஒரு ஸ்டெப்பை நான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு எப்சிலான் நாட் ஏ கேன்சல் ஆகிடும். அப்புறம் T1 T2 T3 எல்லா வேல்யூஸையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் இங்கேருந்து காமனாக யூ டேக் இட் டி அவுட் சைட். இங்கே ஒரு டி இருக்குது. ஸோ டியில் என்ன ஆகிடும்? டி இஸ் கோயிங் டு கெட் வாட்? கேன்சல். ஸோ ரிமைனிங்கில் இருக்கிறது என்னது? இந்த கே டேர்ம்ஸ் தானே இருக்குது, K1 and K2 தானே இருக்குது. இப்போ நான் அடுத்து என்ன பண்ணலாம்? நம்மளுக்கு K1ன்றது 5/4 K2ன்னு தெரியும்ல, அதை எடுத்துகிட்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா வாட் யூ ஆர் கோயிங் டு கெட்? இது வந்து யூ வில் கெட் 2. ஸோ ரிமைனிங் என்ன கிடைக்குது? 3/10 K2 ப்ளஸ் 1/2 K2 ப்ளஸ் 1/8 வில் பி ஈக்குவல் டு வாட்? ஃபைனலி ஈக்குவல் டு 2. இந்த ஈக்குவல் டு ரைட் சைடில் 2 இருக்குது. ஸோ இந்த என்டையர் டேர்ம் இருக்குல்ல, இந்த என்டையர் டேர்மை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். யூ ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை. அப்போ என்ன ஆகிடும்? 2 உள்ளே மல்டிப்ளை பண்ணி கொண்டு போனீங்கன்னா என்ன ஆகிடும்? 3/10 இருக்குது. மல்டிப்ளை பை 2 யூ வில் கெட் 3/5. அதே மாதிரி இங்கே 2 இருக்குது. இந்த 2ஓட மல்டிப்ளை வந்து கேன்சல் ஆகிடும். ஃபைனலி 1/8 into 2 யூ வில் கெட் 1/4. ஸோ இந்த 1/4 இன்சைட் கொண்டு வாங்க, ரீரைட் பண்ணிங்கன்னா ஃபைனலி 8/5 K2 கிடைக்குதா? ஸோ இந்த சைடில் வந்து 3/4 which I have written here. So 8/5 K2. ஃபைனலாக K2ஓட வேல்யூ என்னது? 32/15 வருது. ஆல்ரெடி K1க்கும் K2க்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன் நம்மளுக்கு தெரியும்ல, அந்த ரிலேஷன் படி K2 நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்குது? 32/15. சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், கேன்சல் பண்ணுங்கள். ஃபைனலி வில் கெட் 8/3 which is 2.66. இது எந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் 2. ஸோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இதுதான் அந்த ப்ராப்ளமோட ஃபுல் சொல்யூஷன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரெகுலராக நம்ம சேனலில் வீடியோஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனல்ஸ் இருக்குது நம்மளுக்கு, மறக்காமல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா அப்டேட்ஸும் நான் அதில் கொடுக்குறேன். ஃபோட்டான் அண்ட் எலக்ட்ரான் ரெண்டு பேரோட, எலக்ட்ரானோட மாஸ் வந்து M, ஃபோட்டான் ஹேவிங் an energy of capital E. ஸோ சேம் எனர்ஜின்னு கொடுத்துருக்கான். ஸோ ஃபோட்டானுக்கும் எலக்ட்ரானுக்கும் சேம் எனர்ஜி அண்ட் எலக்ட்ரானோட மாஸ் வந்து M. தேர் ஆஸ்கிங் வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் லாம்டா ஃபோட்டான் டிவைடட் பை லாம்டா ஆஃப் எலக்ட்ரான் ஆஃப் த டி Broglie wavelength. ஓகே, ஸோ இஸ் வாட் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ டி Broglie wavelength தான் என்னது? ஃபோட்டானோட வேவ்லென்த் என்ன, எலக்ட்ரானோட வேவ்லென்த் என்ன? டி Broglie wavelength ரெண்டு பேரோட ரேஷியோ. ஸோ லாம்டா பி டிவைடட் பை லாம்டா இ தான் கேட்குறான் கொஸ்டினில். இப்போ கவனிங்க, ஃபஸ்ட்டு ஃபோட்டானோட எனர்ஜி, ரெண்டு பேரோட எனர்ஜியுமே சேம், எலக்ட்ரான் அண்ட் ப்ரோட்டான். ஃபஸ்ட்டு ஃபோட்டானோட எனர்ஜி எழுதிடலாம், அதுக்கப்புறம் நம்ம எலக்ட்ரானோட எனர்ஜி எழுதிட்டு ஈக்குவேட் பண்ணலாம். லெட்ஸ் ட்ரை டு ஃபைண்ட் த ஆன்சர். ஸோ ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, என்னன்றதை வில் சி. ஃபோட்டானோட எனர்ஜி என்னது? hc பை லாம்டா ஆஃப் ஃபோட்டான், இல்லை லாம்டா பி இல்லை லாம்டா ஃபோட்டான் எழுதலாம். அதே மாதிரி எலக்ட்ரானுக்கு என்ன தெரியும்? டி Broglie wavelength லாம்டா = h/√2mE சொல்லி தெரியும்ல. எலக்ட்ரானோட எனர்ஜி வந்து கேபிட்டல் இன்னு போட்டிருக்கேன். ஸோ இப்போ என்ன கண்டிஷன் அப்படின்னா, கண்டிஷன் கிவன் இந்த கொஸ்டின் இஸ் போத் ஆர் கோயிங் டு ஹேவ் வாட் எனர்ஜி? சேம் எனர்ஜி. ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்மளுக்கு ஈன்றதை நம்ம ஈக்குவேட் பண்ணணும். பட் ஈக்குவேட் பண்ண முடியாத அளவுக்கு டினாமினேட்டரில் ரூட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அதில் நம்ம வெளியில் எடுக்கணும். ஸோ எப்படி எடுக்கலாம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், லாம்டாவை கீழே கொண்டு வாங்க, ரூட் அன் சைட் கொண்டு போனால் ஸ்கொயர், 2m கீழே கொண்டு வந்தோன்னா ஃபைனலி வில் கெட் திஸ் எக்ஸ்பிரஷன். இதில் யாருக்கா டவுட் இருக்கா? ஸோ திஸ் இஸ் த எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் அண்ட் திஸ் இஸ் த எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டான். போத் ஆர் கோயிங் டு பி ஈக்குவல் டு வாட்? கேபிட்டல் இ. ஓகே, ஸோ நான் ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிட்டேன். என்னோட அல்டிமேட் கோல் என்னது? லாம்டா பி பை லாம்டா இ கண்டுபிடிக்கிறது. லெட்ஸ் ட்ரை டு ஃபைண்ட் தட். ஓகே, இப்போ நான் ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பாருங்கள். ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிட்டேன், கேபிட்டல் இ. ஸோ ஃபோட்டானோடது hc பை லாம்டா பி அண்ட் எலக்ட்ரானோடது h² லாம்டா E² into 1/2m. That's what we got. இதை நான் இங்கே எழுதியாச்சு. இப்போ கேர்ஃபுல்லாக கவனிங்க, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். லாம்டா இ ஸ்கொயர் வந்து ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை, மேலே போயிடுச்சா? hcயை வந்து நம்ம எப்படி கேன்சல் பண்ணலாம்? கமான் h ஸ்கொயர் இயர். ஓகே, சியை கீழே கொண்டு வாங்க. ஃபைனலி யூ வில் கெட் திஸ் எக்ஸ்பிரஷன். இங்கே வந்து என்ன இருக்குது? லாம்டா E² டிவைட் பை லாம்டா பி இருக்குது. பட் நம்மளுக்கு இது வேண்டாம், நம்மளுக்கு வெறும் லாம்டாவோட ரேஷியோஸ் தான் வேணும், ஸ்கொயர் வேண்டாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். இதில் ரெண்டு லாம்டா இ இருக்கா, லாம்டா இ ஸ்கொயர் இருக்குது. ஸோ அந்த லாம்டா இ கீழே கொண்டு வரலாமா? ஸோ ஒரு லாம்டா இ கீழே கொண்டு வந்தால் வாட் ஐம் ஹேவிங் இயர்? ஸோ இங்கேருந்து ஒரு லாம்டா இயை கீழே கொண்டு வந்துட்டேன். ஸோ ஐம் ஹேவிங் இயர். ஸோ 1/லாம்டா இ இருக்குல்ல, ஸோ இதை நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ நீட், இந்த ரேஷியோஸ், லாம்டாவோட ரேஷியோஸ். அதுலேயும் நம்மளுக்கு என்ன வேணும்? லாம்டா பி பை லாம்டா இ வேணும். ஓகே, லாம்டா ரேஷியோஸ் ஆர் இயர். ஸோ 1/லாம்டா இயை சப்ஸ்டியூட் பண்ணுறது எங்கேருந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம்? கவனிங்க, இந்த எக்ஸ்பிரஷன் இருந்துச்சு இல்லையா? இந்த எக்ஸ்பிரஷனில் ஹெச்சை மட்டும் கீழே கொண்டு வந்தீங்கன்னா you will get lambda e, that is 1/lambda e is nothing but root of 2m capital E small e divided by h. Is that clear? So you will get this expression. இதை எடுத்துகிட்டு வந்து 1/lambda e இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். root of 2me capital E into e, அதை நான் வந்து ஈன்னு எடுத்துக்கிறேன், ஏன்னா both are going to have same energy. ஸோ இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ண வேண்டியது என்னது? நம்மளுக்கு ஃபைனல் எக்ஸ்பிரஷனில் எல்லா இதுலேயும் பாருங்கள் கேபிட்டல் இ இருக்குது. ஸோ அதையும் மறந்துடக்கூடாது. அது நம்மளுக்கு எப்படியோ வந்துடுது பாருங்கள். ஸோ ஃபைனல் ஆன்சரில் கேபிட்டல் இ இருக்குது. ஸோ நம்மளுக்கு 1/lambda e சப்ஸ்டியூட் பண்ணும்போது அந்த இ வந்துடுதா? எஸ். ஸோ இப்போ நம்மளுக்கு எதெல்லாம் கேன்சல் ஆகும்? h is going to get cancel. ஸோ h கேன்சல் ஆகிடுச்சு.
ஸோ இது வந்து √2m இருக்குது, இது 2m இருக்குது, கேன்சல் ஆச்சுன்னா டினாமினேட்டரில் √2m வந்துடும், அப்புறம் ஒரு c இருக்குது. ஓகே, ஸோ ஃபைனலி √t. ஸோ we are left with what? lambda e divided by lambda p நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் கொஸ்டினில் தேவைப்படுறது என்னது? இதோட இன்வர்ஸ் தான் தேவைப்படுது. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? c√2m மேலே கொண்டு போயிடுங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா ஃபைனலி வில் கெட் திஸ் ஆப்ஷன் c into √2m by capital E. இது எந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல் பாயிண்ட் என்னென்னா, இங்கே முக்கியமான ஸ்டெப்ஸு நம்மளுக்கு தேவை என்னது? lambda p by lambda e, கரெக்டாக? ஆனால் இங்கே வந்து ஸ்கொயர் இருக்கிறனால அதை நான் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறன்றது தான் இங்கே ரொம்ப முக்கியமான ஸ்டெப் இந்த ப்ராப்ளமில். அதில் வந்து தப்பு பண்ணக்கூடாது. இதை பார்த்தோன்னா கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. நம்ம கேட்டிருக்கிறது lambda p by lambda e, ஆனால் இங்கே என்ன ஸ்கொயர் இருக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நம்மளுக்கு என்ன தெரியும் அதுலேருந்து யூ ட்ரை டு பிரிங் இட் அண்ட் சப்ஸ்டியூட். தட் இஸ் த ட்ரிக் ஹியர். ஓகே, ரைட். ஸோ ஆப்ஷன் 4 தான் கரெக்டு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரூஸ்டர்ஸ் ஆங்கிள் பேஸ் பண்ண இதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அது பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் இருக்குது. அண்ட் அன்போலரைஸ்ட் லைட் பீம் ட்ராவலிங் இன் ஏர் இஸ் இன்சிடென்ட் ஆன் அ medium of refractive index 1.73 at Brewster's angle. At Brewster's angle ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்கான். Then the transmitted light is completely polarized, reflected light. அதை பற்றி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கான், எது கரெக்டுன்னு சொல்லி கேட்குறான். ஸோ இது வந்து ஒரு டேரெக்டாக கான்செப்ஷுவல் பேஸ் தான், நோ ட்ரிக்கி நத்திங். ஆனால் இதில் கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த கான்செப்ட் இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து லைட்டு வந்து 2 டைப்பாக பிரிக்கிறான், போலரைஸ்ட் லைட், அன்போலரைஸ்ட் லைட் அண்ட் பார்ஷியலி போலரைஸ்ட். ஓகே, ஸோ 3 டைப்பாக நம்மளுக்கு இருக்குது லைட்டு. ஸோ ஒரு அன்போலரைஸ்ட் லைட் நம்ம சன்லேருந்து வருதுல்ல, சன் இஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள். சன்னு, நம்மளோட டியூப் லைட், இதுலேருந்து வரக்கூடிய லைட் எல்லாமே என்னன்னா அன்போலரைஸ்ட் லைட். அந்த லைட்டு வந்து நம்மளோட ரேரர் மீடியம் மேலே பட்டு டென்சர் மீடியமுக்கு போகும்போது கரெக்டாக தேர் இஸ் அ பர்டிகுலர் ஆங்கிள். அந்த ஆங்கிளுக்கு பேர் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் கால்ட் அஸ் ஐபி. அந்த ஆங்கிள் பேர் வந்து ப்ரூஸ்டர்ஸ் ஆங்கிள். அந்த ஐபின்ற ஆங்கிளில் படும்போது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, ரிஃப்ளெக்டட் லைட்டை பார்க்கும்போது இட் வில் பி கம்ப்ளீட்லி போலரைஸ்ட். கம்ப்ளீட்லி போலரைஸ்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சிங்கிள் வைப்ரேஷன். அதாவது அன்போலரைஸ்ட் லைட்னா எல்லா வைப்ரேஷன்ஸும் இருக்கும் லைட்டுக்கு. ஓகே, பட் கம்ப்ளீட்லி போலரைஸ்ட் மீன்ஸ் சிங்கிள் வைப்ரேஷன். இப்போ பார்ஷியலி போலரைஸ்ட், அந்த ரிஃப்ராக்டட் லைட் இருக்குல்ல, அது பார்ஷியலி போலரைஸ் ஆகிருக்கும். ஃபுல்லாக போலரைஸ் ஆகிருக்காது, பாதி வைப்ரேஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து எல்லா டைரக்ஷன்லேயும் இருக்கும் வைப்ரேஷன்ஸு, பட் அதில் பாதி வைப்ரேஷன்ஸ் தான் பார்ஷியலி போலரைஸ்ட். இதில் வந்து கம்ப்ளீட்லி போலரைஸ். அப்படின்னா சிங்கிள் டைரக்ஷன் வைப்ரேஷன் மட்டும்தான் இருக்கும். இப்படி மட்டும்தான் வைப்ரேஷன் இருக்கும். இப்படி இருக்கிற அந்த மற்ற வைப்ரேஷன்ஸ் இருக்காது, வெறும் ஒரு வைப்ரேஷன் மட்டும் இருக்கும், கம்ப்ளீட்லி போலரைஸ். ஸோ முக்கியமான கண்டிஷன் என்னன்னா, இந்த ப்ரூஸ்டர்ஸ் ஆங்கிள் எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து என்னென்னா, கரெக்டாக ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐபின்னு இருக்கணும். ரேரர் டு டென்சர் தான் லைட் கண்டிப்பாக ட்ராவல் பண்ணணும். முக்கியமான கண்டிஷன், லைட் வந்து டென்சர் டு ரேரர் போகக்கூடாது. ரேரர் டு டென்சர் நடக்கும்போது தான் நம்மளுக்கு கம்ப்ளீட்லி போலரைசேஷன் நடக்கும் ஆஃப் அன்போலரைஸ்ட் லைட். ஸோ அன்போலரைஸ்ட் லைட் வந்து படுது, திஸ் இஸ் த கம்ப்ளீட்லி போலரைஸ் அண்ட் திஸ் இஸ் பார்ஷியலி போலரைஸ். இப்போ நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, இது ரிஃப்ளெக்டட் லைட், இது ரிஃப்ராக்டட் லைட். இந்த கரெக்டாக இந்த ப்ரூஸ்டர்ஸ் ஆங்கிளில் படும்போது என்ன ஆகும்னா, ரிஃப்ளெக்டடுக்கும் ரிஃப்ராக்டடுக்கும் எவ்வளோ ஆங்கிள் இருக்குது, திஸ் இஸ் ரிஃப்ளெக்டடுக்கும் ரிஃப்ராக்டடுக்கும் கரெக்டாக 90 டிகிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ இது டோட்டலாக 180 டிகிரி. இது ஐபி நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, ஏன்னா ஃபார்முலா இருக்குது ஐபி கண்டுபிடிக்க. ஐபி தெரிஞ்சிருச்சு 90 டிகிரி. ஸோ ஆரை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ஏன்னா டோட்டலாக ஆங்கிள் வந்து 180 டிகிரி தானே. யூ கேன் ஃபைண்ட் த ஆர் வேல்யூ. நவ் இப்போ பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த ப்ரூஸ்டர்ஸ் ஆங்கிளில் இந்த ஐபி கண்டுபிடிக்கிறதுக்கு டைரக்ட் ஃபார்முலா இருக்குது. ஸோ ரேரர் மீடியம் இஸ் N1, டென்சர் மீடியம் இஸ் N2, இஸ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஸோ tan IP இஸ் நத்திங் பட் N2 by N1 தான் என்னது நம்மளுக்கு ப்ரூஸ்டர்ஸ் ஆங்கிளோட ஃபார்முலா. ஓகே, ஸோ வி ஆர் ஹேவிங் திஸ். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா, லைட் வந்து எங்கே போகுதான், ஏர் மீடியம், தட் இஸ் ரேரர் மீடியம் டு டென்சர் மீடியம் தானே போகணும்னு சொல்லியிருக்கேன். கரெக்டாக தானே போகுது. ஏர்லேருந்து டென்சர் மீடியம் 1.73 ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸில் தான் போகுது. ஓகே, 4 ஆப்ஷனில் எது கரெக்டுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரூஸ்டர்ஸ் ஆங்கிளை செக் பண்ணிடலாம். இந்த கொஸ்டின் N1 ஏர் மீடியம், 1.73 இஸ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். 1.73 நம்ம என்னென்னு எழுதலாம், கேன் ஐ ரைட் இட் அஸ் √3 இட் செல்ஃப். 1.73 to √3 நம்ம எடுத்துக்கலாம் அப்ராக்சிமேட்லி. ஸோ tan IP இஸ் நத்திங் பட் N2 வந்து 1.73 டிவைடட் பை 1. ஸோ யூ வில் கெட் √3. ஸோ இந்த tan ஆன்சைட் கொண்டு வந்தீங்கன்னா tan இன்வர்ஸ்னு வந்துடும். tan இன்வர்ஸ் √3 வாட் யூ வில் கெட் 60 டிகிரி. ஸோ வாட் இஸ் த ப்ரூஸ்டர்ஸ் ஆங்கிள் அப்படின்னா கரெக்டாக 60 டிகிரி. ஸோ இப்போ ஆப்ஷன் பாருங்கள். இந்த ஆப்ஷனில் டிரான்ஸ்மிட்டர் லைட் இஸ் கம்ப்ளீட்லி போலரைஸ் வித் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் க்ளோஸ் டு 30. அவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டில் பிகினிங்லேயே தப்பு இருக்குது பாருங்கள். டிரான்ஸ்மிட்டர் லைட் வந்து ரிஃப்ராக்டட் லைட்டை தான் இவன் டிரான்ஸ்மிட்டர் லைட்டுன்னு சொல்கிறான். இந்த ரிஃப்ராக்டட் லைட் வந்து டிரான்ஸ்மிட்டர்னு சொல்கிறான், பட் அது வந்து பார்ஷியலி போலரைஸ். ஸோ இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி போலரைஸ். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் ராங். ஸோ ரெண்டாவது ஆப்ஷனில் ரிஃப்ளெக்டட் லைட் இஸ் கம்ப்ளீட்லி போலரைஸ் அண்ட் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இஸ் கோயிங் டு பி 60. கரெக்ட் தானே. நம்மளுக்கு ஆல்ரெடி ப்ரூஸ்டர்ஸ் ஆங்கிளும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ரெண்டுமே என்னவாக இருக்கும்,
இப்போ இது 60 டிகிரினா இதுவும் 60 டிகிரி தானே ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ளெக்டட் லைட் இஸ் கம்ப்ளீட்லி போலரைஸ்ன்னு சொல்லியிருக்கான். அப்போ அதுவும் கரெக்ட் தானே? Yes or no? So the second option is going to be the right one. Third and fourth it's not matching with the what we studied. And model for a quantized motion of a electron in a uniform magnetic field B. Okay, so ஒரு எலக்ட்ரான் வந்து யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பியில் மூவ் ஆகுது. நம்ம நல்லாவே படிச்சிருக்கோம் சாப்டர் வந்து மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட்டில் வந்து யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டால் அந்த எலக்ட்ரான் என்ன ஆர்பிட்டில் மூவ் ஆகும்? சர்க்குலர் ஆர்பிட்டில் மூவ் ஆகும் இல்லையா? வி ஷுட் கன்சிடர் சர்க்குலர் ஆர்பிட். அந்த ஆர்பிட் வழியாக ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ த ஆர்பிட் எவ்வளோ சொல்லி கொடுத்துருக்கான்? For the electron is nh/e where n is an integer. So அந்த ஆர்பிட்ல சுத்தி வருது. இப்போ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் சுத்தி வருதுன்னா நமக்கு சர்க்குலர் பாத்ல சுத்தி வருமா? we have studied that where E is the magnet of electron charge. அப்புறம் என்ன கொடுத்திருக்காங்க? According to the model the magnetic moment of the electron in its lower energy orbit will be. நல்லா கவனிங்க, lower energy orbitன்றது நம்ம எங்க படிச்ச சாப்டர்? ஆட்டம்ஸ் சாப்டர்ல தான படிச்சிருக்கோம். எலக்ட்ரான் revolving in a lower most orbit, that is ground state, excited state அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம்ல. இங்க வந்து lower most energy orbitனா நம்ம என்ன எடுத்துக்கணும்? We should consider n as what? n is going to be 1 ன்னு சொல்லி எடுத்துக்கணும். கரெக்டா இல்லையா? ஸோ அங்கே தானே நம்ம லோயர் எனர்ஜி ஆர்பிட்னு சொல்லி எலக்ட்ரானுக்கு படிச்சிருக்கோம். அவன் அதுதான் மீன் பண்ணுறான். நல்லா கவனிங்க, இங்கே வந்து குவான்டைஸ்டு மோஷன் அப்படின்னு சொல்லியிருக்கான். குவான்டைஸ்டு மோஷன் நம்ம எங்கே கேள்விப்பட்டிருக்கோம்? போர்ஸ் மாடலில் தானே குவான்டைசேஷன் தியரி, குவான்டைசேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் சொல்லி படிச்சிருக்கோம். ஸோ குவான்டைசேஷன் அப்படின்றது இங்கே என்னன்னு சொல்லியிருக்கான். n is an integer. ஸோ லோயர் மோஸ்ட் ஆர்பிட்டில் என்னோட வேல்யூ என்ன இருக்கணும்? 1 தானே. ஸோ யூ ஷுட் நோ தட் லோயர் மோஸ்ட் ஆர்பிட்டில் என்னோட வேல்யூ 1. சரி, இப்போ என்ன கேட்டிருக்கான் கொஸ்டினில்? வாட் இஸ் த மேக்னெட்டிக் மொமெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன தெரியணும்னா, நம்மளுக்கு ஒரு டைரக்ட் ரிசல்ட் வந்து உங்களுக்கு சிபிஎஸ்சிலே இது இருக்குது. ஓகே, அந்த ரிசல்ட் இங்கே யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இந்த ப்ராப்ளம் பண்ண முடியும். தட் இஸ் டைரக்ட் ரிசல்ட். என்னென்னா, ஒரு எலக்ட்ரான் வந்து ரிவால்வ் ஆகுது. அது எதுனாலனால ரிவால்வ் ஆகட்டும், யூனிஃபார்ம் ஃபீல்டோ எலக்ட்ரிக் ஃபீல்டோ ஏதோ ஒரு ஃபீல்டால ரிவால்வ் ஆகுது. அப்படி எலக்ட்ரான் வந்து சர்க்குலர் ஆர்பிட்டல் ரிவால்வ் ஆச்சுன்னா அதனால மேக்னெட்டிக் மொமெண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா EVR/2. ஓகே, E is the charge, magnitude of charge of electron, V is the speed of the orbit in which electron moving, R is the radius of the orbit divided by 2. ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். அந்த ரிசல்ட் எப்படி டிரைவ் பண்ணுறதுன்னு நான் சொல்லிக் கொடுக்குறேன் இந்த இதில். பட் ஃபஸ்ட்டு இந்த ஃபார்மில் நம்ம தெரிஞ்சிருந்தால் இதை குயிக்காக பண்ணலாம். ஓகே, இப்போ ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ த லூப் வந்து எவ்வளோ சொல்லியிருந்தான்? NH/E. அதையும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். இப்போ கவனிங்க, ஃபஸ்ட்டு அந்த ரிசல்ட் எப்படி டிரைவ் ஆகுதுன்னு பார்த்துடலாமா? எஸ், வி வில் குயிக்லி டூ இட். இப்போ மேக்னெட்டிக் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு NIA ஜென்ரல் ஃபார்ம்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஃபார் அ கரண்ட் கேரிங் ஆர்பிட், ஒரு ஆர்பிட்டில் கரண்ட் கேரி ஆச்சுன்னா I போடும். ஆனால் அதுக்கு பதில் இங்கே என்ன போயிட்டு இருக்குன்னா எலக்ட்ரான் இஸ் ரிவால்விங். ஸோ I இருக்கிறதுல இங்கே யாரை போடணும்னா எலக்ட்ரான் போடணும். ஸோ I is equal to Q/T படிச்சிருக்கோம்ல. Q இருக்க இடத்துல மேக்னெட் ஆஃப் எலக்ட்ரான் ஆஃப் சார்ஜ் டிவைடட் பை டைம் டேக்கன் ஃபார் தட் சர்க்குலர் ஆர்பிட். ஸோ ஏன்றது இங்கே ஏரியா. எவ்வளோ ஏரியா இங்கே? πr². கரெக்டாக? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இது வந்து கேபிட்டல் N, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ்ன்னு சொல்லி படிச்சிருக்கோம் இல்லையா? ஜென்ரல் ஃபார்மில் மேக்னெட்டிக் மொமெண்ட் NIAல என்னன்றது என்னது? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த காயில். ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. N வந்து நம்ம 1ன்னு எடுக்கணும் பிகாஸ் இட் இஸ் கோயிங் டு பி a single electron. நெக்ஸ்ட் பாயிண்ட் கவனிங்க, I இருக்க இப்போ என்னோட வேல்யூ 1, I இருக்க இடத்துல E/T, A இருக்க இடத்துல πr². இப்போ I இருக்க இடத்துல E/T இருக்கு இல்லையா? ஸோ ஆல்சோ வி நோ வாட் ஸ்பீட் இஸ் நத்திங் பட் டிஸ்டன்ஸ் பை டைம்னு தெரியும்ல. ஸ்பீட் எவ்வளோ ஸ்பீடில் ரிவால்வ் ஆகுது? V ஸ்பீடு. எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணதுனா 2πr இந்த டைம் ஆஃப் T. இதை நான் ரீரைட் பண்ணி எழுதுனா 1/T என்ன எழுதலாம்? V/2πr எழுதலாமா? இந்த 1/T நான் எங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம்? I இருக்க இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? இந்த 1/T நான் எங்கே சப்ஸ்டியூட் பண்ண? இதில் இந்த 1/T இருக்குல்ல, சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா V/2πrன்னு வரும். அதை நான் ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கிறேன். இது வந்து என்னது? ஈக்குவேஷன் 1. ஓகே, ஸோ இப்போ நம்மளோட டைரக்ட் ஃபார்மில் MS = NIAல N1ன்னு எடுத்துக்கிட்டோம். ஐயோட வேல்யூ கண்டுபிடிச்சா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் ஈக்குவேஷன் 2. அதே மாதிரி ஈக்குவேஷன் 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா கேன்சல் பண்ணிங்கன்னா EVR/2. ஸோ இந்த ரிசல்ட் தான் டைரக்ட் ரிசல்ட் தான் நமக்கு எப்போவுமே. இதில் நான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எதுவுமே கன்சிடர் பண்ணல. ஜஸ்ட் ஒரு எலக்ட்ரான் ரிவால்வ் ஆச்சுனாலே EVR/2ன்றது ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். ஓகே, இப்போ நம்மளுக்கு மேக்னெட்டிக் மொமெண்ட் EVR/2ன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த ப்ராப்ளமில் கொடுத்துருக்க டேட்டாவை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது? ஸோ இங்கே எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகுது, யார் ஃபோர்ஸ் கொடுக்குறா? ஏன்னா எலக்ட்ரான் ரிவால்வ் ஆச்சுன்னா EVR/2, பட் சம் ஃபோர்ஸ் நீட் டு ப்ரொவைட் த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். எப்பவுமே ஒரு எனி பாடி மூவிங் இன் சர்க்குலர் ஆர்பிட் someone need to provide the centripetal force. இங்கே யார் ப்ரொவைட் பண்ண போகிறா அப்படின்றத கவனிங்க. திஸ் இஸ் த எலக்ட்ரானோட ஆர்பிட், சர்க்குலர் ஆர்பிட். எவ்வளோ ஸ்பீடில் போகுது அப்படின்னா V ஸ்பீடில் போகுது, R is the radius. கரெக்டாக? இப்போ யாரோ ஒருத்தங்க சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். யார் அப்படின்னா நம்மளோட மேக்னெட்டிக் ஃபீல்டால் கிரியேட் ஆன மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் தான் நம்மளுக்கு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் கிரியேட் பண்ண போகுது. சார் எப்படி சார் அப்படின்னா நல்லா கவனிங்க, கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தான்? எலக்ட்ரான் மூவ்ஸ் இன் வாட்?
motion of electron in a uniform magnetic field. So நம்ம இதை வந்து கிளியரா ஒரு பாயிண்டா படிச்சிருக்கோம். θ 90 டிகிரி கேஸ்னு சொல்லி படிச்சிருக்கோம். தட் இஸ் ஃபீல்ட் வந்து இங்க எப்படி போக போகுதுன்னு பாருங்க. ஃபீல்ட் வந்து இப்படி போக போகுது. இந்த எலக்ட்ரான் ஆர்பிட்டுக்கு இப்படி போக போகுது. அப்போ எலக்ட்ரான் வந்து இட்ஸ் ஹேவிங் a speed like this. ஸோ அப்போ நீங்கள் ஃபோர்ஸ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் வரும் அப்படின்னா the force will point towards magnetic force will point towards the center, which is very very important. Magnetic force ஓட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா F is equal to QVB sin θ ன்னு சொல்லி படிச்சிருக்கீங்களா? அதில் Q ஓட வேல்யூ நம்ம என்ன பண்ணணும்? Eன்னு போடணும். மேக்னிடியூடு VB, இங்கே θவோட வேல்யூ எவ்வளோ? 90. ஸோ ஃபைனலாக வாட் யூ வில் கெட்? EVBன்னு சொல்லி வரும். ஸோ ஃபோர்ஸ் வந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து EVB. ஸோ இந்த ஃபோர்ஸான EVB தான் நம்மளுக்கு என்ன ப்ரொவைட் பண்ண போகுது? சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ப்ரொவைட் பண்ண போகுது. புரியுதா இல்லையா? ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இஸ் ப்ரொவைடிங் த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். இதை கேன்சல் பண்ணி வச்சோன்னா நம்மளுக்கு ஸ்பீடு கிடச்சிரும். EBR/m. இதை நான் ஈக்குவேஷன் ஏன்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா கவனிங்க. இந்த ஈக்குவேஷன் ஏ நம்மளுக்கு பி தெரிஞ்சிச்சுன்னா இதை எடுத்துகிட்டு போய் 3ல சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். 3ன்றது நம்மளுக்கு என்னது? வேர் இஸ் 3? திஸ் இஸ் ஈக்குவேஷன் 3. மேக்னெட்டிக் மூமெண்ட் EBR/2. ஸோ இங்கே கிடைச்ச V எடுத்துகிட்டு போய் அதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? ER/2. V இருக்க இடத்துல என்ன போட்டிருக்கேன்? EBR/m. ஸோ ஐ காட் அன் எக்ஸ்பிரஷன் லைக் திஸ். ஸோ எனக்கு ஈக்குவேஷன் 4 கிடச்சிருச்சு. வேறு BR² E²/2m. யாருக்கா டவுட் இருக்கா? இப்போ EVR/2 போட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த சர்க்குலர் பாத் போச்சு இல்லையா, அதுக்கு யாராவது ஒருத்தர் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து இட்ஸ் மூவிங் இன் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இஸ் ப்ரொவைடிங் த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். ஸோ அதுபடி வி காட் த ரிலேஷன். இப்போ நம்மளுக்கு என்ன சொல்லியிருந்தா, இந்த ஆர்பிட் வழியாக எவ்வளோ ஃப்ளக்ஸ் பாஸ் ஆகுதா நீங்களே சொல்லுங்கள். திஸ் இஸ் அ ஏரியா ஆஃப் πr². கரெக்டாக இல்லையா? திஸ் இஸ் அ ஏரியா ஆஃப் πr². இந்த ஏரியா வழியாக எவ்வளோ ஃப்ளக்ஸ் பாஸ் ஆகுதுன்னா யூனிஃபார்ம் ஃபீல்டுன்னு கொடுத்துருந்தானா, யூனிஃபார்ம் ஃபீல்ட்னா ஃப்ளக்ஸோட ஃபார்முலா என்னது? phi is equal to BA தானே ஃப்ளக்ஸோட ஃபார்முலா. we have studied this. it's a basic formula. phi is equal to BA. அதுக்கப்புறம் கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தான்? ஃப்ளக்ஸ் வந்து NH/Eன்னு கொடுத்துருந்தான் இல்லையா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம்? ஃப்ளக்ஸ் வந்து B into A. ஏருக்கு இடத்துல என்ன போடலாம்? πr² போடலாமா? ஏரியா ஆஃப் த ஆர்பிட் அதான் πr² தானே. ஸோ கேன்சல் பண்ணி ரீரைட் பண்ணிங்கன்னா BR² என்ன வரும்? NH/E⁻ சொல்லி வருது. இது வந்து ஈக்குவேஷன் 5. இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்? ஈக்குவேஷன் 5 4ல் போட போகிறேன். வேர் இஸ் 4? திஸ் இஸ் த 4. தட் இஸ் மேக்னெட்டிக் மூமெண்ட் இருக்கு இல்லையா, சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருக்கோம். EVR/2ல இருந்து நம்ம ரீரைட் பண்ணி இப்படி வச்சுருக்கோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் 5 எடுத்து வந்து 4ல் போட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வாட் யூல் கெட்? யூல் கெட் அ எக்ஸ்பிரஷன் லைக் திஸ். இதில் எதெல்லாம் கேன்சல் ஆகும்? யூல் கெட் கேன்சல் பை திஸ். ஸோ NEH/2m π. கரெக்டாக? இங்கே வந்து லோயர் மோஸ்ட் ஆர்பிட்ன்றது நம்ம தான் புரிஞ்சுக்கணும். லோயர் மோஸ்ட் ஆர்பிட்னா நம்ம என்னன்றது என்னது? பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் சொல்லி படிச்சிருக்கோமா போர்ஸ் ஆர்பிட்டில்? அந்த எண் இது. ஸோ என்னோட வேல்யூ 1. தட் இஸ் அ லோயர் மோஸ்ட் ஆர்பிட். ஸோ என்னோட வேல்யூ 1ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் என்ன வந்துடும்? ஆப்ஷன் 3 வரும். அப்படின்னு ஃபஸ்ட்டு நான் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் கொஸ்டின்குள்ளே போகலாம். ஸோ 1 by 1 போகலாம். ஹரியப் பண்ணாதீங்க, பொறுமையாக அந்த வீடியோ பாருங்கள். ஓகே, டீட்டெயிலாக யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இங்கேயே நீங்கள் படித்து முடிச்சிடலாம். இந்த 2 கான்செப்ட் தான் போலரைசேஷனில், வேறு எதுவும் கிடையாது. சரி, இப்போ ஒரு அன்போலரைஸ் லைட்னா வைப்ரேஷன்ஸ் இன் ஆல் டைரக்ஷன். ஸோ எல்லா டைரக்ஷன்லையும் வைப்ரேஷன்ஸ் இருக்கும் அந்த லைட்டுக்கு. ஸோ அன்போலரைஸ் லைட்டோட இன்டென்சிட்டி I0ன்னு வச்சுக்கோங்க. இந்த அன்போலரைஸ் லைட்டை வந்து நான் ஒரு போலரைசருக்குள்ளே அனுப்புகிறேன். இதுதான் போலரைசர். எல்லா போலரைசர்லேயும் ஒரு டிரான்ஸ்மிஷன் ஆக்சஸ்ன்னு ஒன்று இருக்கும். அது வழியாக லைட்டை உள்ளே அனுப்பணும்னா எல்லா டைரக்ஷனில் இருக்க வைப்ரேஷன்ஸ் எல்லாமே டிஸப்பியர் ஆகிட்டு வெறும் ஒரே ஒரு வைப்ரேஷன் அலாங் த டிரான்ஸ்மிஷன் ஆக்சஸ். டிரான்ஸ்மிஷன் ஆக்சஸ் எந்த டைரக்ஷனில் இருக்கோ அந்த வைப்ரேஷன் மட்டும் வெளியில் வரும். ஸோ அன்போலரைஸ் லைட்டை நம்ம டிரான்ஸ்மிஷன் ஆக்சஸ் வழியாக அனுப்புகிறோம். தட் இஸ் போலரைசர். இதுதான் போலரைசர். இதுக்குள்ளே அனுப்புகிறோன்னா இன்டென்சிட்டி வந்து I0/2 மாறிடும். இட்ஸ் அ டைரக்ட் ரிசல்ட். இது வந்து ஒரு போலரைஸ் லைட். ஒரே ஒரு வைப்ரேஷன்ஸ் இருக்குல்ல, இது வந்து போலரைஸ் லைட். இதை வந்து நான் வந்து திரும்ப ஒரு போலரைசருக்குள்ளே அனுப்ப போகிறேன். பட் ஆனால் இந்த தடவை என்னென்னா ஆல்ரெடி வைப்ரேஷன்ஸ் இது வெர்டிக்கலாக இருக்குது. பட் போலரைசர் தானே, இதோட டிரான்ஸ்மிஷன் ஆக்சஸ் எப்படி இருக்குன்னா இட் ஹவ் பீன் இன்க்ளைன்ட் பை அன் ஆங்கிள் ஆஃப் 5. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ போலரைஸ் லைட்டோட ஆக்சஸ் வந்து இப்படி இருக்குது. பட் இந்த டிரான்ஸ்மிஷன் ஆக்சஸ் வந்து 5 ஆங்கிள் திரும்பி இருக்குது. ஸோ இந்த லைட் வந்து டிரான்ஸ்மிஷன் ஆக்சஸ் வழியாக வெளில வரும்போது டிரான்ஸ்மிஷன் ஆக்சஸ் எந்த டைரக்ஷனில் இருக்கோ அதே டைரக்ஷனில் ஸ்லாண்டிங்காக தான் வைப்ரேஷன்ஸை வெளில வரும். புரியுதா? ஸோ இது வெர்டிக்கலாக லீனியர்லி போலரைஸ். நம்ம லைட்டு உள்ளே அனுப்புகிறோம். பட் ஆனால் அதோட டிரான்ஸ்மிஷன் ஆக்சஸ் திரும்பி இருக்கிறனால இப்போ வெளியில் வரப்போது எப்படி இருக்க போகுது? இன்க்ளைண்டாக டிரான்ஸ்மிஷன் ஆக்சஸ்க்கு பேரலாக தான் வரும். ஸோ இதோட இன்டென்சிட்டி I0. இது எவ்வளோ ஆங்கிள் திரும்பி இருக்குது? இதுலேருந்து இது எவ்வளோ தூரம் திரும்பி இருக்குன்னா 5 ஆங்கிள். ஸோ இது கோயிங் டு பி I. ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா விச் யூ நீட் டு யூஸ் இஸ் டைரக்ட் ஃபார்முலா. நம்ம I0 இன்டென்சிட்டி உள்ளே அனுப்பணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான வேர்டு. நான் I0 இன்டென்சிட்டி உள்ளே அனுப்பினேன் லீனியர்லி போலரைஸ். எனக்கு கிடைச்ச இன்டென்சிட்டி வெளியில் வரும்போது I0 cos² 5. திஸ் இஸ் அ டைரக்ட் ஃபார்முலா விச் யூ நீட் டு நோ.
ஓகே, இப்போ நம்ம கொஸ்டினுக்குள்ளே போகலாம். இங்கே 3 போலரைட்ஸ் இருக்க போது. லெட்ஸ் ட்ரை டு சால்வ் திஸ். கவனிங்க என்ன கொடுத்துருக்காங்க, 2 லைன் கொஸ்டின் தான், பட் நல்லா ட்விஸ்ட், பெரிய ட்விஸ்ட்டாக வச்சுருக்கான். உங்களுக்கு ஆல்ரெடி அவேராக இருந்தால் ரொம்ப ஈஸியாக பண்ணியிருக்கலாம் இது. கவனிங்க, ஸோ இன்டென்சிட்டி ஆஃப் டிரான்ஸ்மிட்டட் லைட் when a polarizing sheet placed between two crossed polarites. இந்த வேர்டை புரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இன்டென்சிட்டி ஆஃப் த டிரான்ஸ்மிட்டட் லைட் என்னன்னு சொல்லி கேட்குறான். எப்போது டிரான்ஸ்மிட்டட் லைட்னா அந்த வெளியில் போலரைஸ் விட்டு வெளில வரும்போது என்ன டிரான்ஸ்மிட்டட் லைட் அதுதான். when the polarizing sheet placed between two crossed polarites. இதுக்கு என்ன மீனிங்? யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட், திங்க் பண்ணுங்கள். அதாவது 2 போலரைசட் ஷீட்ஸ் இருக்குது, 2 crossed polarites இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம்னா 2 போலரைட்ஸ் 2 crossed polarites சொல்கிறோம். அதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு போலரைட் இப்படி டிரான்ஸ்மிஷன் ஆக்சிஸ் இருக்குன்னா இன்னொரு போலரைடோட ஆக்சிஸ் இப்படி இருக்குன்னு அர்த்தம். வாட் டஸ் இட் மீன் இஸ் தே ஆர் 2 டிரான்ஸ்மிஷன் ஆக்சிஸ் ஆர் பர்பெண்டிகுலர். இதுக்கு பேர் தான் கிராஸ்ட்னு அர்த்தம். போலரைட்ஸில் கிராஸ்ட்னா இட் மீன்ஸ் லைக் திஸ். ஓகே, யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஐ திங்க். ஓகே, கவனிங்க, 2 crossed polarizedனா அதோட டிரான்ஸ்மிஷன் ஆக்சிஸ் ஷுட் பி பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் இந்த ப்ராப்ளமில், இந்த கான்செப்ட்லேயும் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் ஒரு போலரைட், திஸ் இஸ் த டிரான்ஸ்மிஷன் ஆக்சிஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் போலரைட். இன்னொரு போலரைட் இருந்துச்சுல 2 crossed polarized சொன்னேன். ஸோ ஒரு போலரைட் ஆக்சிஸ் இப்படி இருக்குன்னா இன்னொன்று எப்படி இருக்கணும், ஒன்று இப்படி இருந்தால் இன்னொன்று இப்படி இருக்கணும். சச் தட் இட்ஸ் ஹேவிங் வாட், இது இப்படி இருக்குது பட் இது ஹாரிசான்டல் இருக்குது, தட் இஸ் மேக்கிங் an angle of 90 degree. ஸோ இதுக்கு பேர் தான் crossed polarizedனு அர்த்தம். ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் கிளாரிட்டி ஆகிடணும். இப்போ அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கான், when a polarized sheet placed between 2 crossed polarites. இப்போ இந்த 2 crossed polarites இருக்குல்ல, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நம்ம ஒரு போலரைசிங் ஷீட் வைக்கிறோம். டோன்ட் கெட் கன்ஃபியூஸ், எல்லாமே ஒன்று தான். போலரைசிங் ஷீட்னாலும் ஒன்று தான், போலரைட்னாலும் ஒன்று தான். இஸ் தட் கிளியர்? போலரைசிங் ஷீட்னாலும் ஒன்று தான், போலரைட்னாலும் ஒன்று தான். கொஸ்டினில் டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். ஸோ 2 crossed polarizedனா என்னன்னு சொல்லி பார்த்துட்டோம். they are going to be 90 degree with each other. அது வந்து பிளேஸ்டு பிட்வீன், அப்போ 2 கிராஸ்டுக்கு நடுவில் ஒரு போலரைசிங் ஷீட் வைக்கிறான். அதுலேயும் டிரான்ஸ்மிஷன் ஆக்சிஸ் இருக்கும். எவ்வளோ ஆங்கிளில் இன்க்ளைண்ட் ஆயிருக்கான், at 22.5 degree from the polarizing axis of one of the polarites. ஸோ 2 crossed polarites இருக்குல்ல, அதுக்கு ஒரு நடுவில் ஒரு போலரைசிங் ஷீட் வைக்கிறோம். அது வந்து எவ்வளோ ஆக்சிஸ் இருக்குது, 22.5 degree ஆக்சிஸில் இருக்குது, இன்க்ளைண்டாக. ஓகே, ஸோ தட்ஸ் வாட் தே ஆர் சேயிங். I0 is the intensity of the polarized sheet after passing through the first polaride. ஸோ ஃபஸ்ட்டு போலரைடை தாண்டினதுக்கப்புறம் எவ்வளோ இன்டென்சிட்டி இருக்குன்னு கொடுத்துட்டான், I0. ஃபஸ்ட்டு போலரைடை தாண்டினதுக்கப்புறம் அந்த என்ன லைட்டாக இருக்கும்? இங்கே தானே பார்த்தோம், ஒரு அன்போலரைஸ் லைட் போலரைடை தாண்டினதுக்கப்புறம் இது பிளெயின் போலரைஸ்டாக மாறிடுது, சிங்கிள் வைப்ரேஷன். இது ஆல்ரெடி போலரைஸ்ட், திரும்ப இது லைட்டு போலரைட் வழியாக தாண்டும் போது திரும்ப இதுவும் பிளெயின் போலரைஸ்ட். அதாவது என்ன விஷயம்னா அவங்க வாட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் I0 is the intensity of the polarized light after passing through the first polarize. ஸோ ஃபஸ்ட்டு போலரைஸை கிளாஸ் பண்ணதுக்கப்புறம் அது போலரைஸாக மாறிடும், அன்போலரைஸ்டாக இருக்காது. தட் இஸ் பாயிண்ட் ஐ வாண்ட் டு சே ஹியர். ஸோ ஃபஸ்ட்டு போலரைட்டை தாண்டினதுக்கப்புறம் I0 இன்டென்சிட்டி விச் இஸ் போலரைஸ்ட் ஒன், அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அவன் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிராஸ்டு போலரைட்ஸ்னால் 90 degree. இப்போ இதோ இருக்குது பாருங்கள், இது 1, இது 2. இந்த 1 and 2 தான் கிராஸ்டு போலரைட்ஸ். ஓகே, இப்போ இந்த ஃபஸ்ட்டு போலரைட்டை தாண்டினதுக்கப்புறம் என்ன இன்டென்சிட்டி இருக்குன்னு கொடுத்துருக்கான். இனிஷியலி நம்மளுக்கு ஒரு அன்போலரைஸ் லைட்டு கூட இருந்திருக்கலாம். நான் சொல்கிறது புரியுதா? இனிஷியலி ஒரு அன்போலரைஸ் லைட்டு கூட இருந்திருக்கலாம். ஆனால் கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தான், இந்த ஃபஸ்ட்டு போலரைட்டை தாண்டினதுக்கப்புறம் எவ்வளோ இன்டென்சிட்டின்னு கொடுத்துருக்கான், I0. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு போலரைட்டை தாண்டினதுக்கப்புறம் I0 இன்டென்சிட்டி. அப்போ வாட் இஸ் த வைப்ரேஷன் இயர்? வைப்ரேஷன் எப்படி இருக்கும், டிரான்ஸ்மிஷன் ஆக்சிஸ் மாதிரி தானே இருக்கும். ஸோ திஸ் இஸ் த வைப்ரேஷன். இட்ஸ் ஆர் கிளியர்? I0 இன்டென்சிட்டி. இப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தா, இந்த போலரைட் ஷீட் இருக்குல்ல, அது வந்து 22.5 degree ஃப்ரம் த ஒன் ஆஃப் த போலரைட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போலரைடுக்கு 22.5 degree டில்ட் ஆயிருக்கா? எஸ். ஸோ இப்போ இதுதான் வைப்ரேஷன். இந்த வைப்ரேஷனுக்கு டிரான்ஸ்மிஷன் ஆக்சிஸ் எவ்வளோ இதில் இருக்குது, 22.5 degree. ஸோ இந்த டிரான்ஸ்மிஷன் ஆக்சிஸ் எப்படி இருக்குது, இப்படி தானே இருக்குது, 22.5 degree தான் டிரான்ஸ்மிஷன் ஆக்சிஸ். நான் ரெஃபரன்ஸ்க்காக இந்த லைன் போட்டிருக்கேன். இந்த லைன்லேருந்து இப்போ இவ்வளோ தூரம் இன்க்ளைண்ட் ஆயிருக்கு டிரான்ஸ்மிஷன் ஆக்சிஸ். ஸோ திஸ் இஸ் த டிரான்ஸ்மிஷன் ஆக்சிஸ். புரியுதா? ஸோ இப்படி இருந்த வைப்ரேஷன் இதை தாண்டதுக்கப்புறம் இப்படியா மாறிடுது, டில்ட் ஆகிடுது பை 22.5. ஸோ எவ்வளோ இன்டென்சிட்டினா I1. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான், ஃபைனலி வெளியில் வரக்கூடிய டிரான்ஸ்மிட்டர் லைட்டோட இன்டென்சிட்டி என்னன்னு தான் கேட்டிருக்கான். கரெக்டாக? தட்ஸ் வாட் இஸ் ஆஸ்ட் இன் த intensity of the transmitted light when a polarized sheet is placed. So intensity of the transmitted light na finally வெளில வரக்கூடிய transmitted light ஓட intensity தான் நம்ம கண்டிப்பா சொல்லணும். So இது வெளியில வரும்போது I1, திரும்ப இது வந்து அது வழியா வரும்போது எவ்வளவு வருது I2. So questionல கேட்டது இந்த I2 தான் என்னன்னு கேட்டிருக்கான். புரியுதா? So initially first polarite வெளிய I0, அதுக்கப்புறம் I1 ஆ மாறுது, அதுக்கப்புறம் தான் ஃபைனலி வெளில வரும்போது I2. questionல I2 தான் கேட்டிருக்கான்.
we should understand that. ஓகே, ரெண்டு கிராஸ்ட் போலரைஸ்ட்ல ஒரு போலரைஸ் ஷீட். நவ் இப்போ பாருங்க, நான் சொன்னேன் இல்லையா ஃபார்முலா, ஃபர்ஸ்ட் போலரைட்டை தாடும்போது I0ன்னு சொல்லிட்டான். இது போலரைஸ் லைட். இந்த போலரைஸ் லைட் அடுத்து வந்து 22.5 டிகிரி டில்ட் ஆகிருக்கக்கூடிய டிரான்ஸ்மிஷன் ஆக்சஸ் வழியாக பாஸ் ஆகும்போது I1 இஸ் த இன்டென்சிட்டி. நான் இப்போ தானே சொன்ன ஃபார்முலா I1 நம்ம இப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆல்ரெடி இருந்த இன்டென்சிட்டி என்னது? I0. அதை போட்டுட்டேன்னா I0. அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் டில்ட் ஆகிருக்கு? 22.5. ஸோ cos ஸ்கொயர் 22.5 போடணும். ஸோ 22.5 நான் எப்படி எழுதலாம்? 45 டிகிரி பை 2ன்னு எழுதலாமா? எஸ், ஐ காட் திஸ் எக்ஸ்பிரஷன். இதை வந்து எதுவும் பண்ணாதீங்க. 22.5 நம்மளுக்கு ஜென்ரலாக தெரியாது. ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சால் சப்ஸ்டியூட் பண்ணலாம். பட் அதுக்கும் உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுத்துருக்கேன். நம்மளுக்கு வந்து cos ஸ்கொயர் தீட்டாவை என்ன எழுதலாம்? cos 2 தீட்டா ப்ளஸ் 1/2ன்னு எழுதலாம்ல. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கூட நீங்கள் கண்டுபிடிக்கலாம். cos 45 ப்ளஸ் 1/2 இஃப் யூ வாண்ட். ஆனால் வெயிட் பண்ணுங்கள். இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வி ஷுட் வெயிட். ஓகே, ஏன்னா அடுத்த இதில் அந்த ஸ்டெப்பு ஈஸியாக போகுது. எப்படின்னு பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ I1 கண்டுபிடிச்சிட்டோம். இந்த I1 இன்டென்சிட்டி தானே இது வழியாக பாஸ் ஆக போகுது. கேர்ஃபுல்லி லிசன் ஹியர். இப்போ இப்படி வெர்டிக்கலாக இருந்தது, இப்போ டில்ட் ஆயிடுச்சு. இந்த டில்ட்டோட இப்படி போகுது, கரெக்டாக? இப்போ உள்ளே என்ட்ரானதுக்கப்புறம் டிரான்ஸ்மிஷன் ஆக்சஸ் எப்படி இருக்குது? கமான், ஹவு இஸ் த டிரான்ஸ்மிஷன் ஆக்சஸ்? இது இப்படி போகுது, பட் டிரான்ஸ்மிஷன் ஆக்சஸ் இப்படி தானே இருக்குது, 90 டிகிரி. ஸோ நல்லா கேர்ஃபுல்லி 1 by 1 பாஸ் பண்ணி கூட, ஸ்க்ரீனை பாஸ் பண்ணி கூட நீங்கள் திங்க் பண்ணுங்கள். இனிஷியலி இப்படி வந்துச்சு, இப்படி வந்ததுக்கப்புறம் டிரான்ஸ்மிஷன் ஆக்சஸ் டில்ட் ஆகிருக்கனால போலரைஸ் லைட்டும் என்ன ஆகிடுச்சு? டில்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த போலரைஸ் லைட் திரும்ப இங்கே போகுது, கரெக்டாக? பட் ஆனால் இந்த தடவை டிரான்ஸ்மிஷன் ஆக்சஸ் எப்படி இருக்குது? 90 டிகிரி. ஓகே, ஆல்ரெடி இதுவும் இது ரெண்டும் கிராஸ்ட் போலரைட்ஸ் தானே, 90 டிகிரிக்கு இப்படி இருக்குது. ஸோ இப்போ வெளில வரக்கூடிய லைட் எப்படி வரும்? டிரான்ஸ்மிஷன் ஆக்சஸ்க்கு ஏற்ற மாதிரி இட்ஸ் கோயிங் டு கம் லைக் திஸ். புரியுதா இல்லையா? I2 இன்டென்சிட்டியோட வெளில வரும். ஸோ இந்த டிரான்ஸ்மிஷன் ஆக்சஸ்க்கு பேரலாக இந்த ஃபைனல் லைட் ரே இஸ் தேர். நவ் த பாயிண்ட் இஸ், கவனிங்க, இப்போ இந்த இடத்துல தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம. திஸ் இஸ் I1. இது I1 இருக்கா? ஆல்ரெடி வெர்டிக்கலாக இருக்கிறது 22.5 டிகிரி. இது எவ்வளோ? 90 டிகிரி. இது வெர்டிக்கலுக்கும் ஹாரிசான்டலுக்கும் 90. ஸோ எவ்வளோ ஆங்கிள் இருக்குது டிரான்ஸ்மிஷன் ஆக்சஸ்க்கும் இன்சிடென்ட் லைட்டுக்கும்? ஸோ 90 minus 22.5. யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட். இதுவும் 90. ஸோ இதுதான், இதுக்கும் டிரான்ஸ்மிஷன் ஆக்சஸ் இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும், கரெக்டாக? அந்த பிளேன் ஆஃப் லைட்டுக்கும் அந்த லைனுக்கும் டிரான்ஸ்மிஷன் ஆக்சஸ்க்கும் 90 minus 22.5. ஸோ இப்போ கேர்ஃபுல்லி லிசன் ஹியர். எவ்வளோ இன்டென்சிட்டியோட என்ட்ரு ஆகுது லைட்டு? I1 இன்டென்சிட்டியோட என்ட்ரு ஆகுது இந்த போலரைட்ஸ். அப்படி என்ட்ரு ஆகும்போது வெளியில் வரும்போது I2ன்னு வருது. அது எப்படி எழுதணும்? ஸோ இன்சிடென்ட் ஆன இன்டென்சிட்டி வந்து I1. ஸோ எப்படி போடலாம்? I1 இன்ட்டு cos ஸ்கொயர். எவ்வளோ ஆங்கிள் நம்மளுக்கு? 90 minus 22.5 டிகிரி தானே. ஸோ வாட் யூ நீட் டு சப்ஸ்டியூட்? cos 90 minus 22.5 டிகிரி நம்ம என்ன எழுதலாம்? sin 22.5 டிகிரின்னு எழுதலாம்ல. இட்ஸ் அ சிம்பிள் ஃபார்முலா. சார் இது cos ஸ்கொயர் இருக்கே சார், டோன்ட் வரி அபவுட் திஸ். அதை cos ஸ்கொயரை நம்ம எப்படி எழுதலாம்? இப்படி எழுதலாம்ல. இங்கே இருக்க ஸ்கொயர் இங்கே எழுதலாம்ல. எஸ், ஐ கேன் ரைட். அப்போ cos 90 minus 22.5 sin ஸ்கொயர் 22.5ன்னு எழுதலாம். அந்த I1 இருக்குது, இந்த I1 ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சிருக்கலாம். அதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? I0 cos ஸ்கொயர் 45/2 sin ஸ்கொயர் 45/2. இப்போ நம்மளுக்கு இந்த எக்ஸ்பிரஷன் வந்துடுச்சு. இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்ற பாருங்கள். இப்போ இஃப் ஐ ஹேவ் த சாய்ஸ், ஐ கேன் யூஸ் sin ஸ்கொயர் தீட்டா as this formula to get substitution 1/√2. அந்த மெத்தடும் போடலாம். இல்லை சார், எனக்கு அதோட ஈஸியாக ஒரு மெத்தட் சொல்லுங்கள். ஏன்னா sin ஸ்கொயர் 45/2 cos ஸ்கொயர் 45/2 ரெண்டுத்துக்கும் ஃபார்முலா கொடுத்துருக்கேன். யூ கேன் யூஸ் அண்ட் ஃபைண்ட் த ஆன்சர். ஓகே, பட் அதெல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு ஈஸியான மெத்தட் சொல்லுங்கன்னா, கவனிங்க, இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்? மல்டிப்ளை பை 4 டிவைடட் பை 4 பண்ண போகிறேன். நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல, இதில் டிவைடட் பை 4 மல்டிப்ளை பை 4 நான் பண்ண போகிறேன். சார் ஏன் சார் இது பண்ணுறோம்? நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும்ல, sin 2θ ஃபார்முலா என்னது? 2 sin θ cos θ அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா தெரியல. அதுதான் நம்மளுக்கு இங்கே இன்ஸ்பிரேஷன். ஸோ 2 sin θ cos θ, தட் இஸ் இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது, இது 4ன்னு இருக்குது. 4 ஸ்கொயர் எல்லாத்தையும் எடுத்து, கேன் ஐ ரைட் லைக் திஸ்? ஸ்கொயர் எல்லாத்தையும் காமனாக எடுத்து வெளில வச்சுக்கோங்க. 2 sin 45/2 cos 45/2 ஹோல் ஸ்கொயர். இப்படி எழுதலாமா? இந்த உள்ள இருக்க டேர்ம் என்ன எழுதலாம்? sin 2 sin θ cos θவை sin 2θன்னு எழுதலாமா? இந்த 2 என்ன ஆகிடும்? இந்த 2 will get cancel. So sin 45 degree whole square வந்துரும். So I0/4 sin square sin 45 whole square. So sin 45 is nothing but 1/√2. ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1/2ன்னு வந்துடும். So I0/8 தான் நம்மளோட ஆன்சர். இஸ் தட் கிளியர்? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ I0/8ன்றது எந்த ஆப்ஷன் அப்படின்னா, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் 4. ஸோ parallel plate capacitor made of circular plates. நம்மகிட்ட circular plates இருக்குது. parallel plate capacitor is being charged. ஸோ capacitor plates வந்து சார்ஜ் ஆக போது நம்மளுக்கு என்ன தெரியும்? அங்கே வந்து கண்டக்ஷன் கரண்ட் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் வந்து பிட்வீன் த பிளேட்ஸ் டெவலப் ஆகும். இது நம்மளுக்கு ஜென்ரலாக தெரிஞ்சது தான். ஸோ இட்ஸ் கெட்டிங் சார்ஜ்.
such that the surface charge density on its plates is increasing at a constant rate with time. So surface charge density on the plates is increasing at a constant rate. Increasing at a constant rate அப்படின்னு சொல்லியிருக்கான். So magnetic field arising due to the displacement current. So magnetic field எப்படி இருக்கும் due to displacement current. See, conduction current is there, displacement current is there. So displacement current it will create its own field. Okay, ஏன்னா நம்ம இது கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா சார்ஜ் கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகும்போது நான் கான்செப்ட் தான் சொல்கிறேன். கெப்பாசிட்டர் பிளேட் சார்ஜ் ஆகும்போது உள்ள ஃபீல்டு மாறும். உள்ள ஃபீல்டு மாறுச்சுன்னா தட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு மாறும் சார்ஜ் ஆகும்போது. அதனால் ஏற்படுறது தான் என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்டால் தான் நம்மளுக்கு என்ன ஆகும், ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். இல்லைனா இப்படியும் சொல்லலாம், எலக்ட்ரிக் ஃபீல்டு அங்கே சேஞ்ச் ஆகிறனால மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகுது. ஸோ விச் இஸ் நத்திங் பட் அந்த ஃபீல்டை தான் இங்கே கேட்டிருக்காங்க கொஸ்டினில். ஸோ இதை நம்ம கான்செப்ட் படி பார்க்கலாம். லெட்ஸ் கோயிங் டு இட். கவனிங்க, இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, the surface charge density on the plates is increasing at a constant rate. இதுக்கு என்ன மீனிங் வித் டைம் அப்படின்னு சொல்லியிருக்கான். surface charge densityன்றது சிக்மா. ஸோ rate at which it is increase. ரேட்னா டினாமினேட்டரில் என்ன வரணும், டைம். ஸோ d sigma by dt தான் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சிக்மா வந்து இட்ஸ் கோயிங் டு பி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ டி சிக்மா பை டிடி இஸ் கோயிங் டு பி கான்ஸ்டன்ட். இதுதான் அவன் கொடுத்துருக்கான் அந்த வேர்டுக்கு அர்த்தம். சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி ஆஃப் த பிளேட் இன்க்ரீசிங் அட் அ கான்ஸ்டன்ட் ரேட் வித் டைம்னா டி சிக்மா பை டிடி. ரேட்னாலே டினாமினேட்டரில் டைம் வந்துடும். சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டியோட ரேட்னால டி சிக்மா பை டிடி இஸ் கோயிங் டு பி அ கான்ஸ்டன்ட். ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும், கெப்பாசிட்டரோட பிளேட்டில் சிக்மா இஸ் நத்திங் பட் கியூ பை டி அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஸோ கியூவோட வேல்யூ டிவைடட் பை ஏ, சார்ஜ் ஆன் த பிளேட் டிவைடட் பை ஏரியா ஆஃப் த பிளேட். ஸோ இதை எடுத்துகிட்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், சிக்மா இருக்க இடத்துல கியூ பை ஏ, ஏரியா ஆஃப் த பிளேட் இஸ் கோயிங் டு பி கான்ஸ்டன்ட். ஸோ டிஃபரன்சியேஷன்லேருந்து ஏ வெளில வந்துடும். ஸோ 1 by a dq by dt. இந்த dq by dt நம்ம என்ன எழுதலாம், கரண்ட்டு எழுதலாமா? எஸ். ஸோ I by a is nothing but it's going to be constant. I by a கான்ஸ்டன்ட்னா I we can say it's going to be what? Constant. So what does it mean? அந்த கெப்பாசிட்டர் பிளேட்டில் டி சிக்மா பை டிடி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது அந்த ஒயரில் அந்த கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகும்போது கரண்ட் ஃப்ளோ ஆகும்ல, அந்த கரண்ட் வந்து கான்ஸ்டன்ட் கரண்ட். சார் இதுக்கு டயக்ராம் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் நம்மளுக்கு அந்த ஒயர், கெப்பாசிட்டர் நார்மல் ஒயர். இது வந்து கெப்பாசிட்டரோட பிளேட்டு. நடுவில் தான் நம்மளுக்கு என்ன கரண்ட் டெவலப் ஆகும்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ஐடி வந்து கிரியேட் ஆகும். இப்போ கொஸ்டினில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், டி சிக்மா பை டிடி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் வந்து ஐ ஹவ் ஷோன் ஐ இஸ் கோயிங் டு பி கான்ஸ்டன்ட். ஐ கான்ஸ்டன்ட்னா இது ஐ, அப்போ இதுவும் என்னது ஐ தானே. நடுவில் இருக்கக்கூடிய வி ஆல்சோ நோ பை கான்செப்ட் ஐசி இஸ் ஈக்குவல் டு கண்டக்ஷன் கரண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ஈக்குவல் சொல்லி நமக்கு தெரியும். கரெக்டாக? சரி, எல்லாம் ஓகே, இதெல்லாம் கான்செப்ஷுவல் பாயிண்ட். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான், மேக்னெட்டிக் ஃபீல்ட் அரைசிங் டியூ டு த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். ஸோ நம்ம இங்கே என்ன புரிஞ்சுக்கணும்னா, இதுக்கும் கரண்ட்டுக்கும் ஆம்பியர் தான் யூனிட், ஐடிக்கும் யூனிட் என்னது ஆம்பியர் தான். ஸோ இட்ஸ் நத்திங் பட் அ நார்மல் கரண்ட். இட் பிஹேவ்ஸ் லைக் அ நார்மல் கரண்ட். அப்போது ஃபீல்டு டியூ டு டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்னா இட்ஸ் நத்திங் பட் த கண்டக்ஷன் கரண்ட் எப்படி வருமோ டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸ்டூடெண்ட்ஸ் இதில் தான் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்னா அது வேறு ஏதோ ஒரு கரண்ட்னு நினைக்கக்கூடாது. ஒரு கண்டக்ஷன் கரண்ட்டும் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டும் தேர் ஈக்குவல் இயர். ஸோ ரெண்டுமே ஃபீல்டு கிரியேட் பண்ணும். ஸோ எப்படின்னு பாருங்கள். ஸோ இது வந்து கெப்பாசிட்டரோட பிளேட், சர்க்குலர் பிளேட்ஸ்னு கொடுத்துருந்தானா கொஸ்டினில் மென்ஷன் பண்ணியிருக்கான் சர்க்குலர் பிளேட்ஸ்னு. ஓகே, ஸோ இப்போ இது ஒரு சர்க்குலர் பிளேட், இது ஒரு சர்க்குலர் பிளேட். நடுவில் என்ன ஆகுது, டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் போகுது. இதனால ஃபீல்டு எப்படி டெவலப் ஆகும்னு சொல்லி கேட்குறான். இங்கே தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கே பாருங்கள், இது ரெண்டு பிளேட்டா, கரண்ட் நடுவில் போகுது. திஸ் இஸ் ஈக்குவலன்ட் டு வாட், இந்த கெப்பாசிட்டர் பிளேட் இருக்கு இல்லையா, இது மாதிரி கேஸில் நம்ம என்ன பண்ணணும், கெப்பாசிட்டி இஸ் கோயிங் டு பி ஈக்குவலன்ட் டு அ சாலிட் சிலிண்ட்ரிக்கல் ஒயர் கேரிங் கரண்ட். ஸோ இந்த பிளேட்டை நம்ம வந்து ஒரு சிலிண்டர் மாதிரி ட்ரீட் பண்ணலாம். ஏன்னா இது சர்க்குலர் பிளேட்ஸா, இட்ஸ் லைக் அ சிலிண்டர் கேரிங் ஹவு மச் கரண்ட், ஐடி கரண்ட் இதில் ஃப்ளோ ஆகுது இந்த ஒயரில். சாலிட் ஒயர், சாலிட் சிலிண்ட்ரிக்கல் ஒயர். பிகாஸ் இந்த கெப்பாசிட்டர் உள்ள எல்லா இடத்துலையும் சேர்த்து ஐடி கரண்ட்ன்ற கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். இட்ஸ் அ கேஸ் லைக் திஸ். ஸோ நம்ம நல்லா கவனிங்க, ஒரு சாலிட் ஒயருக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஆக்சிஸ் ஆஃப் த சிலிண்டர், அதாவது நடுவில் எடுத்துக்கோங்க. இதுக்கான ஈக்குவலன்ட் டயக்ராம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த கெப்பாசிட்டரை இப்போ இந்த ஒரு சாலிட் சிலிண்ட்ரிக்கல் ஒயரோட கம்பேர் பண்ண முடியும். ஸோ இந்த ஒயரை நான் இதோட கம்பேர் பண்ணுறேன். கவனிங்க, இப்போ இது நடு தான் ஆக்சிஸ். ஆக்சிஸில் வேல்யூ என்னென்னா ஆரோட வேல்யூ 0. ஸோ இங்கேருந்து நான் தள்ளி போக போக ஃபீல்டு என்ன ஆகும் அப்படின்றதுக்கு நம்மகிட்ட டைரக்ட் ஃபார்முலா இருக்குது. ஸோ R0ன்றது அலாங் த ஆக்சிஸ். ஆக்சிஸ்லேருந்து நான் விலகி வர ஃபீல்டு என்ன ஆகிட்டே வரும், இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஆன் த சர்ஃபேஸ், இந்த இடம் எது, இந்த இடம் இஸ் நத்திங் பட் த சர்ஃபேஸ். அதாவது R is equal to capital Rன்றது தான் என்னது, இட்ஸ் கோயிங் டு பி சர்ஃபேஸ். சர்ஃபேஸ்ன்னு சொல்லலாம். இதுக்கு இல்லைன்னா இன்னொரு பேர் என்னது, பெரிஃபெரி அப்படின்னு அர்த்தம். தட் இஸ் அந்த சுற்றளவுன்னு சொல்லுவாங்கல்ல சர்ஃபேஸ், அதுக்கு பேர் தான் பெரிஃபெரி. இப்போ சர்ஃபேஸ்லேருந்து வெளியில், தட் இஸ்
இந்த இடம் தான் இஸ் டாக்கிங் அபவுட் த சர்ஃபேஸ். இதுக்கு வெளியில் போக போக ஃபீல்டு என்ன ஆகிட்டே வருது, குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஸோ இப்போ விஷயம் என்னென்னா, இந்த கெப்பாசிட்டர் பிளேட் விச் இஸ் சார்ஜிங் இருக்கு இல்லையா, இது இஸ் ஈக்குவலன் டு அ சாலிட் சிலிண்ட்ரிக்கல் ஒயர் மாதிரி ட்ரீட் பண்ணால் ஆக்சஸ்லேருந்து ஃபீல்டு நம்ம தள்ளி போக போக ஃபஸ்ட்டு ஆக்சஸில் 0 இருக்கும் ஃபீல்டு, அப்புறம் ஏறும், சர்ஃபேஸ் போகிற மேக்ஸிமம் ஆகிட்டு இறங்க ஆரம்பிச்சிடும். இது நீங்கள் ஆல்ரெடி படிச்சது மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட்டில். ஸோ நவ் த கொஸ்டின் இஸ் இதை வச்சு ஆன்சர் பண்ணணும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் 0 பிட்வீன் த பிளேட்ஸ் அண்ட் அவுட் சைட். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ராங். 0 at all places, இதுவும் ராங். அதே மாதிரி கான்ஸ்டன்ட் பிட்வீன் த பிளேட்ஸ் அண்ட் 0 அவுட் சைட். ஃபீல்டு வந்து கான்ஸ்டன்ட்லாம் கிடையாது, ஆக்சஸ்லேருந்து ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகுது, அப்புறம் தான் என்ன டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இதுவும் தப்பு. கண்டிப்பாக இதுதான் கரெக்ட். பட் லெட்ஸ் மேக் ஷுர் வெதர் இட் இஸ் நம்ம பண்ண ஆன்சர் அதுவும் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். நான் ஜீரோ எவ்ரிவேர் கரெக்டு தானே. ஃபீல்டு ஆக்சஸ்லேருந்து அப்படியே வெளில போக போக எவ்ரிவேர் இட் இஸ் கோயிங் டு பி நான் ஜீரோ. ஓகே, ஸோ நான் ஜீரோ எவ்ரிவேர் வித் மேக்ஸிமம் அட் வேர். எந்த இடத்துல மேக்ஸிமம் வருது, imaginary cylindrical surface connecting the periphery of the plates. அப்படின்னா என்ன அர்த்தம், periphery of the plates அப்படின்னா அந்த பவுண்டரியை மீன் பண்ணுறான். R is equal to capital Rன்னு சொன்னல, அந்த பவுண்டரியில் தானே நம்மளுக்கு மேக்ஸிமம் ஃபீல்டு வருது, அதை தான் மென்ஷன் பண்ணிங்க. சர்ஃபேஸ் இல்லை பெரிஃபரி கனெக்டிங் த சர்ஃபேஸ் ஆஃப் த பிளேட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், சிலிண்ட்ரிக்கல். நான் சொன்னேன் இல்லையா, இந்த கெப்பாசிட்டர் பிளேட்டை சிலிண்டர் மாதிரி ட்ரீட் பண்ணலான்னு, த சேம் திங் விச் இஸ் சேயிங் ஹியர். ஓகே, ஐ திங்க் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் திஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்லேருந்து டெய்லி இதுமாதிரி வீடியோஸ் வருது. நான் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தென் பை ஃப்ரம் நாகராஜன். பை பை.